Hello, good evening, good afternoon, Irish. I'm audible to all. I'm audible, everyone. Hi, Subhashri is hi. I'm audible to everyone. Sorry for the delay. Few minutes delay, Irish. Few minutes, yes. Half an hour delay. So, everyone happy? Okay, so New Year வரப்போகுது. இந்த நியூ இயர் நம்மளோட லைஃப்ல எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும்னு நம்ம நினைச்சுக்கலாம். Because it is coming, Christmas also coming. As good afternoon, hi, Jadid. Dark Night Scorpion. Hi, Subhashri is a hi, Subhashri. Good evening, good afternoon. Yes, Ajita is good afternoon to all. Yes, happy for this. Okay, to me, to all. So, end of this year also. Okay, 2025 வரப்போகுது, 2026 வரப்போகுது. Okay, so only happy Christmas. Yes, happy Christmas, blessed, happy to all. Yes, good afternoon, Aishwarya. Good afternoon. Yes, so very, very good afternoon to all. Yes, okay. In this end of the year, 11th or a full part நாம discussion பண்ண போறோம் today sessions. Okay, யார் எல்லாம் 11thல difficult feel பண்றீங்களோ இந்த செஷன்ல we are going to cover each and everything in this chapter. Okay, in this session. See, இந்த செஷன்ல உங்களுக்கு என்னென்ன doubts இருக்கோ you can ask all those things. Okay, definitely in the session நீங்க full attend பண்ணீங்க அப்படினா definitely you can be strong in 11th portionல நீங்க strong ஆயிரலாம். ஏனா 12th portion கூட நீங்க உங்களோட 12th standard படிக்கும்போது பப்ளிக் படிச்சிருப்பீங்க. பட் 11thல நிறைய ஸ்கூல்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படினா டீப்பா எடுத்துக்க மாட்டாங்க. பட் 12thல நீங்க each and every concept மெமரி பண்ணிருப்பீங்க, ஃபார்முலா எழுதி பார்த்திருப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு ஐடியா இருக்கும். Or some of them heads to coaching somewhere. Okay, so எல்லா இடத்துலயும் 12thல நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. 11thல you will face the difficulty. Definitely நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நாம கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் அரஸ் நாம தனியா ஸ்டார்ட் பண்ண ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இனிஷியலா இருக்க நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆல்சோ மெக்கானிசம் புரியறதுக்கே நமக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம். அப்ப சார் பிரேக்கிங் நீட் இருக்கா? எஸ், பிரேக்கிங் நீட் இருக்கு. எஸ், டோன்ட் வரி. சோ இந்த கிட்டத்தட்ட இந்த 24 இல்லையா, 24ல இருந்து இதுல ஒரு 5 days, 6 days, then 31st. So டோட்டலா என்ன அப்படின்னா 7 days we are going to full that what is it full எல்லாத்தையும் 11th ஃபுல்லா பார்க்க போறோம், 12th ஃபுல்லா பார்க்க போறோம், and also chemistry பார்க்க போறோம், and biology கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். 11th physics, 12th physics, 11th chemistry, 12th chemistry, full and full எல்லாமே ஃபுல்லா 12 hour செக்ஷன் தான் இருக்க போகுது பசங்களா. ஏன்னா நீங்க நெக்ஸ்ட் இயர் 2026 வரும்போது you have to be strong in your own subject. Okay, நீட்ட கிராக் பண்ணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் ஒர்க் பண்ணணும். Understood, right? So இந்த இயர் RS NEET 2026 7 எழுதுறீங்க அப்படின்னா இந்த செஷனுக்கு அப்புறம் டெஃபினட்டா you will be get confident. Okay, டெஃபினட்டா உங்களுக்கு 100% தரவா each and every conceptum புரிஞ்சிரும். SNR academy I'll sure for that. SNR. So நான் இந்த செஷன்ல என்னென்ன டிஸ்கஷன் பண்ண போறோம்னு ஃபர்ஸ்ட் பாத்தறலாம். டெஃபினட்டா இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. So shall we start the session? ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படினா ஜஸ்ட் ஃபயர் சிம்பலை தட்டி விடுங்க பார்க்கலாம். So we'll start the session. எல்லாரும் ஃபயர் சிம்பலை தட்டி விடுங்க. We'll start the session one by one. So I'm waiting to start the session. So because in the session start ஆயிருச்சு அப்படினா நான் ஸ்டாப். Okay, so night 11 ஆனாலும் சரி 12 ஆனாலும் சரி கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம தூங்க போறோம் பசங்களா. ஓகே, in this day இதுக்கு அப்புறம் இருக்க 11thல எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது பசங்களா. எஸ், thank you. ஒரு 5 பேர் தான் தட்டி விட்டுருக்கீங்க. தட்டி விடுங்க சிம்பிளா. I am waiting to everyone. Okay, so இந்த செஷனுக்கு அப்புறம் இந்த 7 days we are going to rock this what is a 12 hour session. இந்த 12 hour session கம்ப்ளீட்டா நீட்டா கம்ப்ளீட் பண்ண போறோம். நீட்டோட சிலபஸை கம்ப்ளீட் பண்ண போறோம். each and every concept. So சின்ன கான்செப்ட் நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். So you don't worry பசங்களா, இதுக்கு அப்புறம் you will feel confident. Okay, so இதுக்காக ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் நானாலும் சரி, மதன் சாரானாலும் சரி, பிரமிளாமானாலும் சரி, and also biology சார் ஆனாலும் சரி, everyone doing work for that. So we are doing hard work. நாங்க எங்க சைடு உங்களுக்காக நான் ஒர்க் பண்ற பசங்களா. உங்களுக்காக நீங்க நீட்ட கிராக் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ஒர்க் பண்றாங்க பசங்களா. ஓகே, சோ எங்க கூட சேர்ந்து
நீங்களும் ஒர்க் பண்ணுங்க. டெஃபினட்டா இந்த நீட் 2026 முடிச்சனால கிராக் பண்ண முடியும். அரல்ஸ் நீட் 2027 ஃபார் தோஸ் ஹூ ஆர் ஸ்டடிங் 11th. எஸ் ஆர் நோ? 12th-க்கும் இந்த இயர் மட்டும் தான் இருக்கு. 26, 27 ரெண்டு பசங்களுக்கும் நாம இதை யூஸ் பண்ண போறோம். எஸ் ஆர் நோ? எஸ். சோ வில் ஸ்டார்ட் தி செஷன். சி, நாங்க உங்களுக்காக ஒர்க் பண்றோம். நீங்க அத இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுட்டு நீங்களும் ஒர்க் பண்ணுங்க பசங்களா. டெஃபினட்டா நாம சக்சஸ்ஃபுல்லா, நீங்க சக்சஸ் ஆனீங்க அப்படின்னா நான் சக்சஸ், நீங்க சக்சஸ் ஆனீங்க அப்படின்னா, நீங்க டாக்டர் ஆனீங்க அப்படின்னா ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். என்னால, அதாவது எங்க டீம்னால ஒருத்தன் டாக்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா எங்களுக்காக பெருமைடா பசங்களா. சோ நாங்க ஒர்க் பண்றோம் உங்களுக்காக. நியர்லி இந்த ப்ரிப்பேர் பண்றதுக்கு நியர்லி டுக்ஸ் வாட் இஸ் இட் 1 வீக் ஆயிருக்கு. ஒவ்வொரு ஃபேக்கல்டிக்கும் 1 வீக். புரிஞ்சுதா? அந்த 1 வீக் நாம ஒரே 12 ஹவர்ஸ்ல நாம முடிக்க போற பசங்களா. நீங்களும் யாரெல்லாம் 11th ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்களோ அதெல்லாம் இந்த செஷனோட கம்ப்ளீட் பண்ணிடலாம். Okay, so I'm going to explain that very important thing. Shall we start with this? Yes, we'll start this. இந்த அதுல நாம என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அப்படின்னா, first I'll give the small idea. இந்த 12th செஷன்ல நாம என்ன டிஸ்கஷன் பண்ண போறோம் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். First நாம we are going to do that revision நாம பார்க்க போறோம். So we are going to do the revision. So revision பார்க்க போறோம் பசங்களா. Yes, first full and full revision பார்க்க போறோம். ரிவிஷன்ங்கிறது என்ன அப்படின்னா, so it won't takes too much of time. Okay, so revision, just wait. So revision பார்க்க போறோம் பசங்களா. revision, full and full revision பார்க்க போறோம். ரைட்? ஃபுல்லா ரிவிஷன் அப்படின்னா அந்த ப்ராப்ளம், அந்த டாபிக்கு என்ன வேணுமோ அதை பத்தி ஃபுல்லா டிஸ்கஷன் பண்ண போறோம். எஸ் ஆர் நோ? ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes, that's it. 5 to 10 minutes டக் 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 முடிச்சிட்டு then we are going to enter the problem. Next என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, nearly we are going to solve nearly 250 plus question. We are going to solve the problem பசங்களா. 250 question பார்க்க போறோம். each chapter 10 question எடுத்துட்டேன் அப்படின்னா 10 சாப்டருக்கு 200 ஆயிருச்சு. நாம எப்பல டிஸ்கஷன் பண்ண போறோம்? 250 question டிஸ்கஷன் பண்ண போறோம். அதுவும் நாம ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரியாது எதுல எல்லாம் கொஸ்டின் வரும், நமக்கு தெரியாது. பட் we are going to take that word analyze. அதாவது நீட் ஒரு 5 year கொஸ்டினோட பேட்டர்ன் அனலைஸ் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி எதுல எல்லாம் நமக்கு கொஸ்டின் வரப்போகுதோ அந்த டாபிக்கை நம்ம தரவா கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, தெரிக்க விட போறோம் பசங்களா. Yes, we'll start what is தெரிக்க விட போறோம் finally. So we will start the session. Yes, 250 question, 250 இல்ல 250 question பசங்களா. Yes, we'll start with this. And also finally we are going to discuss that எந்தெந்த இம்பார்ட்டன்ட், எந்தெந்த சாப்டர்ல இருந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் வரப்போகுதுங்கிறது ஃபைனலா you will understand clearly. Okay, so high weightage ஆன டாபிக்கும் நான் உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு சொல்ல போறேன். weightage டாபிக். ஓகே, ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன அப்படின்னா, ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ண நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் அப்படின்னா எந்த டாபிக்ல இருந்து அதிக கொஸ்டின் கேட்பாங்க அந்த ஐடியாவை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துடுறேன். அதுக்கப்புறம் we will going with that word formula, then we are going to discuss that problem. Yes or no? Are you getting my point? So I am starting the session first. Yo, எதுல இருந்து நாம ஸ்டார்ட் பண்ணுவோம்? Who is Anansi Sophia? Yes, future. So handwritten formula sheet வருமா சார்? Yes, definitely we will give everything, we will give you பசங்களா. So Telegram channelல so just what is enter பண்ணி வச்சிருந்தீங்க, டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Yes, தெரிக்க விட போறோம் பசங்களா. We'll start this one. நமக்கு ஸ்டார்ட் பண்ணாவே நமக்கு என்ன இருக்கும்? Yes, basic mathematics இல்லையா? So this is very important thing you have to know. So basic mathematics, integration, differentiation, vector algebra, அது எல்லாமே என்ன அப்படின்னா ஃபுல்லா படிக்கணும்னு அவசியம் இல்லை பசங்களா. அதோட அப்ளிகேஷன் தெரிஞ்சா போதும். So we know the differentiation. 12th நம்ம differentiation படிச்சிருப்போம். பட் இங்க நாம அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போறோம். எல்லாமே அப்ளை பண்ண போறோம் பசங்களா. So அப்ளை பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. ஓகேவா? So I'm going to explain clear idea about this. Okay, first I will start with this very important thing. Understand this one. இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா first basic mathematics எடுத்துட்டேன். basic mathematics. இந்த basic mathematicsல லாஸ்ட் 5 இயரோட நீட்டோட क्वेश्चन பேப்பர் அனலைஸ் பண்ணிருக்கேன். Understand this one. உங்களுக்காக பசங்களா. I'm working for you only. நீங்க டாக்டர் ஆனீங்க, I'm happy for that. ஓகேவா? So I'm audible right? இதுக்கு முன்னாடி நான் செக் பண்ணிடுறேன். I'm audible right? எல்லாத்துக்கும் audible right? I'm audible right? Yeah, okay. Dark night scorpion. I'm audible right? Everyone தயவு செய்து சொல்லிருங்க, கமெண்ட் பண்ணுங்க. Then we'll start the session. Yes, I'm repeating debug. Yes, audible. Yes, we'll start. See here, வெக்டர் எடுத்துட்டேன் அப்படின்னா இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் எல்லாம் வராது. இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் அப்ளிகேஷன் போயிடும். மேக்ஸிமம் நமக்கு எதுல கேட்பாங்க அப்படின்னா வெக்டர். சோ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா
So vector algebra na எடுத்துட்டேன்னு வெச்சுக்கலாம். Vector algebraல addition subtraction no question. Okay ba. Then multiplication ல இருந்து ஒரே ஒரு question வந்திருக்கு. Easy question multiplication ல இருந்து. One question. Yes or no? இது உங்களுக்கு foundation கிரியேட் பண்ணும். எப்படி படிக்கணும்ங்கற ஐடியா உங்களுக்கு கொடுக்கும் பசங்களா. Error measurement ல தான் 4 question வந்திருக்கு பசங்களா. 4 question from the error measurement. அப்படினா அந்த மீடியம் ஒரு question வந்திருக்கு. அந்த last 5 year question. This is what is the last 5 year question ஓடுது. 5 year question. Right? So 4 easy question, 3 என்ன ஒரு medium question. Total எவ்வளவு question வந்திருக்கு? 5 question வந்திருக்கு பசங்களா. Yes or no? Next one is that fundamental vector. Vector ஓட fundamental எவ்வளவு question வந்திருக்கு? ஒரே question. அப்படினா நாம கான்சென்ட்ரேட் பண்ணது என்ன அப்படினா, so we have to concentrate on see sometime எதுல வரலாம்? Addition, subtraction வரலாம். So we have to concentrate on addition, multiplication and error. இத மட்டும் தான் நாம கான்சென்ட்ரேட் பண்ணனும் vector. So basic mathematics பொறுத்த அளவுக்கு. எஸ்தான ஒரு getting me point? பசங்களா புரிஞ்சுதா? So இப்போ நாம first we are going to discuss that vector னா என்ன? vector ஓட application எங்க யூஸ் பண்றோம்? எது இம்பார்ட்டன்ட்டா ப்ராப்ளம் வரும் அப்படிங்கறத நாம ஃபர்ஸ்டா டிஸ்கஷன் பண்ண போறோம் பசங்களா. Okay, first I will start with this very important thing. First I will என்ன நாம பார்க்க போறோம் அப்படினா, see vector நமக்கு தெரிஞ்சிருச்சு. vector நான் எடுத்துட்டேன் அப்படினா listen carefully, just I will give that small idea, then we'll start what is that vector ஓட property நாம one by one டிஸ்கஷன் பண்ணலாம். So யாருக்கெல்லாம் வெக்டர் கிளியரா தெரியும் சார்? வெக்டர்ல டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எந்தெந்த கான்செப்ட் எல்லாம் நீங்க வீக்கா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. வெக்டர்ல can you try to answer this? Can you try to answer this one? So வெக்டர்ல எந்த டாபிக்? Some people will difficult what is it? அந்த வெக்டர் அடிஷன்ல ஃபேஸ் பண்ணுவாங்க, வெக்டர் மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ் பண்ணுவாங்க, ட்ரையாங்கிள் லால ஃபேஸ் பண்ணுவாங்க. Can you type எந்த அதுல பார்க்கறோம்னு சொல்லிட்டு ஹாய் காயத்ரி சரி அபிஸ்ரீ ஹாய். So linear motion chapter வருமா சார்? Yes, linear motion next chapter அதான், because நம்ம 12th full complete பண்ண போறோம். Okay ba. So first I'll start with this vector நான் எடுத்துட்டேன் அப்படினு வெச்சுக்கலாம். If I started vector நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கலாம், நமக்கு vectorல very important thing, we know the basic property. என்னன்னு சொல்லலாம் அப்படினா vector, different types of vector, we know that, but we are going to calculate that. So very important thing, triangular law நான் எடுக்க போறேன். triangular law. First vector addition and subtraction first தெரிஞ்சுக்கலாம். vector என்ன சொல்லலாம்? addition. Vector என்ன சொல்லலாம்? addition and also what? subtraction and subtraction. So இததான் நாம பார்க்க போறோம் பசங்களா. So ஏனா இதுதான் பேசிக், இதுதான் நமக்கு தெரியணும். ஓகேவா? இப்போ நான் vector addition எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். If I take the addition of vector, இங்க நான் எடுத்துட்டேன். Now so this is what is a vector ன்னு எடுத்துட்டேன். I'll take what is this is what is a vector, then இது நான் b vector ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். c vector எப்படி ஜாயின் பண்ணலாம்? இத நான் ஜாயின் பண்ணலாம். See here, understand this one. இது a வெக்டர். a வெக்டரோட ஹெட்ல என்ன இருக்கும்? b வெக்டரோட டெயில் இருக்கும். எஸ் ஆர் நோ? a வெக்டரோட ஹெட்ல b வெக்டர் டெயில். இப்போ a க்கும் b க்கும் இடையில இருக்க ஆங்கிள் இதுதான் ஆங்கிள் தீட்டா நான் சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். a and b க்கு இடையில இருக்க ஆங்கிள் தீட்டா. சோ இப்போ இத நான் எடுத்துட்டேன் அப்படினா ரிசல்டன்ட் வெக்டர் என்ன சொல்லிட்டேன்? c வெக்டர். இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? இன் வெக்டர் அடிஷன் a வெக்டர் plus b வெக்டர் என்ன சொல்லலாம்? we can say it is a c வெக்டர் ரெப்ரசன்ட் பண்ணலாம். easy sir, we know that. But இது எங்க அப்ளிகேஷன் யூஸ் பண்றோம் அதுதான் நாம பார்க்க போறோம். எஸ் ஆர் getting me point? So I'm going to use this one. எங்க நான் யூஸ் பண்ண போறேன்? Listen carefully. இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படினா a வெக்டர் plus b வெக்டர். So a வெக்டருக்கும் b வெக்டருக்கும் இடையில இருக்க ஆங்கிள் தீட்டான்னு வெச்சுக்கேன். இப்போ a க்கும் listen carefully, இந்த a க்கும் இந்த ரிசல்டன்ட் வெக்டருக்கும் இடையில இருக்க ஆங்கிள் நான் எடுத்துட்டேன் ஆல்பான்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். a க்கும் ரிசல்டன்ட் வெக்டருக்கு இடையில இருக்க ஆங்கிள் ஆல்பா. இப்போ क्वेश्चन என்ன அப்படினா தீட்டாவை நான் கால்குலேட் பண்ணனும். then and also what? alpha வை கால்குலேட் பண்ணனும். we know the formula. Yes. So எப்படி நாம கால்குலேட் பண்ணலாம் அப்படினா, so theta எப்படி கால்குலேட் பண்ணலாம்? the resultant vector is equal to root under என்ன சொல்லலாம்? a vector plus b vector plus what? 2ab cos theta ன்னு சொல்லலாம். 2ab cos theta. This is what is that? resultant vector. yes or no? 2ab cos theta. இது என்ன சொல்லலாம்? it is a resultant vector. இப்போ நான் ஆல்பா கால்குலேட் பண்ணனும். ஆல்பா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So we can calculate alpha. Very important thing. ஆல்பா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So நான் b வெக்டர்ல இருந்து ரெப்ரசன்ட் பண்றேன். இத ரெண்டா பிரிச்சேன் அப்படினா இது என்ன சொல்லலாம்? b cos theta. இது என்ன சொல்லலாம்? இன்னொரு வெக்டர். இது என்ன சொல்லலாம்? b sin theta. ரைட்? இப்போ எனக்கு ஆல்பா வேணும் அப்படினா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So tan alpha. So நான் எடுத்துட்டேன் அப்படினா if it is tan alpha is equal to எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? tan alpha is equal to b sin theta divided by a plus b cos theta. That's it. Simple idea. This is relation you must know clearly. Addition இருந்தா plus, subtraction இருந்தா minus. That's it. So இது மட்டும் தான் நாம யூஸ் பண்ண போறோம். The vector. So addition and subtract சொல்லும்போது இது subtraction இருந்தா negative, addition இருந்தா positive. That's it.
Clear? Everyone understood, right? பசங்களா இதுவே வெக்டர் மல்டிப்ளிகேஷன் எடுத்துட்டேன்னு வெச்சுக்க. if it is a multiplication of vector நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்க, மல்டிப்ளிகேஷன் எடுத்துட்டேன்னு வெச்சுக்க, மல்டிப்ளிகேஷன். so எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? a vector dot b vector என்ன சொல்லலாம்? modulus a modulus b cos theta ன்னு சொல்லலாம். this is what is the angle between two vector a and b. then இதே cross product எடுத்துட்டேன் அப்படினா a bar cross b bar is equal to modulus a modulus b sin theta into what is the n cap எடுக்கும். so இதுதான் பசங்களா மேக்ஸிமம் நாம யூஸ் பண்ண போற ஐடியா. ஓகே, வெக்டருக்கு நாம யூஸ் பண்ண போற ஐடியா. so addition of vector, subtraction of vector அப்படினா subtraction சொல்லும்போது root under a square plus b square minus 2ab cos theta. this is what is the subtraction of vector. okay, so the base பண்ணி start பண்ணலாமா problem? yes, so we'll start this question. first question. so don't wait for me. உங்களுக்கு clear-ஆ இருந்துச்சு அப்படினா doubts, அதாவது doubt இல்லாம இருந்துச்சுனா you can solve the problem and tell me the answer. யார் எல்லாம் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். see, and one more thing I will give you that. see, the special notes I will give you that. what is it? in the full ppt I will give you this full ppt, important ppt. okay, so end of this lecture யார் எல்லாம் maximum question answer பண்றாங்களோ, last வரைக்கும் இருக்காங்களோ, I will share this what is it ppt fully. okay, உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு இந்த pdf நான் ஷேர் பண்றேன். so definitely இந்த questions எல்லாமே யூஸ் ஆகும் பசங்களா. okay, so we'll start this question. யாரெல்லாம் ஆன்சர் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். so maximum you have to be stay till the end of that what is session, and also you have to solve more problem. so I am checking that every time I am checking யாரெல்லாம் ஆன்சர் பண்றாங்க கொஞ்சம் ஸ்லோவா போங்க சார். yes ma, I will go slowly. okay, யாரெல்லாம் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். so I am starting this. first question is that. yes, first question is that. Nancy has good. Sabri, I'll go slowly. yes, fine ma, I'll start slowly. don't worry, because I'm for you only. so நீங்க கிளியரா புரிஞ்சா மட்டும் தான் எனக்கு யூஸ்ஃபுல். நீங்க புரியல அப்படினா nothing useful for me, right? உங்களுக்கு யூஸா இருக்கும், எனக்கு யூஸா இருக்கும். yes, so question என்ன அப்படினா listen. a particle moving with a velocity v is acted by three force shown by கொடுத்துட்டாங்க, figure கொடுத்துட்டாங்க. so this is what is it. இது என்னன்னு கொடுத்துட்டாங்க? இது வெக்டர் கொடுத்துட்டாங்க. இது r வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. so p நான் எடுத்துட்டேன். p ல இருந்து r ல இருந்து p upper டைரக்ஷன்ல இருக்கு. இதோட ரிசல்டன்ட் வேல்யூ இந்த டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா? so this is I am taking a வெக்டர் நான் எடுத்துட்டேன். இத நான் b வெக்டர்னு எடுத்துட்டேன். இது c வெக்டர், a வெக்டர், b வெக்டர், c வெக்டர், ரைட்? இப்போ ரிசல்டன்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? so because வெக்டர் ட்ரையாங்கிள்லாம் அப்ளை பண்ணனும்னு வெச்சுக்கோங்க. a வெக்டர் இது b வெக்டர்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. இதோட ஹெட்ல இத டெய்ல ஜாயின் பண்ணிட்டேன். அப்ப இது என்ன சொல்லலாம்? c வெக்டர். சோ இது என்ன சொல்லலாம்? a வெக்டர் plus b வெக்டர் is equal to c வெக்டர் இல்லையா? a வெக்டர் plus b வெக்டர் is equal to c வெக்டர். sir, but velocity included direction also. yes, it is a direction. so இது நான் என்ன எடுத்துட்டேன்? x direction எடுத்துட்டேன். this is what is y direction. clear? this is x direction and y direction. I am taking that magnitude மட்டும் தான் எடுக்க போறேன். yes or no? so இந்த சைடு வந்துருச்சு அப்படினா என்ன கிடைச்சிரும்? a வெக்டர் plus b வெக்டர். இந்த சைடு வந்துருச்சுனா minus c வெக்டர் என்ன கிடைச்சிரும்? is equal to 0. so இப்போ நான் ஃபோர்ஸ் எடுத்துட்டேன் அப்படினா net force on the system 0 எடுத்துக்கலாமா? because it is a மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. net force on the system என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். if I add 3 வெக்டர் ஆட் பண்ணீங்கனா என்ன ஆயிரும்? 0 கிடைச்சிரும். if net force on that vector, net force 0 இருந்துச்சுனா force எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? mass into acceleration ரெப்ரசன்ட் பண்ணலாம். mass into acceleration இல்லையா? acceleration எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? m dv by dt ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். is equal to 0. right? everyone understood it? இப்போ mass இது கூட நான் மல்டிப்ளை பண்ணா 0. then dv by dt 0வா இருந்துச்சு அப்படினா so what do you mean that? vங்கிறது என்ன சொல்லலாம்? it is ஒரு number, it is like a constant, something differentiation. இதுதான் அப்ளிகேஷன் அப்பல பசங்களா. see, நமக்கு differentiation தெரியும் பசங்களா, ஆனா அந்த எங்க அப்ளை பண்றது அதோட physical meaning நமக்கு மிஸ் பண்ணுவோம். so இதுதான் physical meaning of this. dv by dt something differentiation பண்ணும்போது 0 கிடைச்சுனா அந்த வேரியபிள் என்னவா இருக்கும்? it is a constant ஆ இருக்கும் பசங்களா. understand this one? how many are answered this one? so explain again sir. again I will explain that. listen carefully. இங்க நான் எடுத்துட்டேன். listen everyone. so இங்க பாருங்க a வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இது a வெக்டர், ரைட்? இது என்ன எடுத்துட்டேன்? b வெக்டர்னு எடுத்துட்டேன். so resultant vector எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? so I am going to represent this. this is what is a resultant vector நான் எடுத்துட்டேன். this is c vector, right? இத நான் எப்படி எழுதலாம் அப்படினா a vector plus b vector is equal to resultant vector நான் சொல்லலாமா? resultant vector a vector plus b vector is equal to resultant vector. clear everyone? even நாம எப்படி எடுத்துட்டேன்னு வெச்சுக்க vector
So everyone know the resolving, right? இப்போ நீங்க கொஸ்டின் கேட்ட கொஸ்டினுக்கு ரிசால்வ் பண்ணனும் வெச்சுப்பேன். இது I டைரக்ஷன், இது என்னது J டைரக்ஷன். இத நான் ரிசால்வ் பண்ணனும் வெச்சுப்பேன். எப்படி இருக்கும்? Downward and horizontal. So இது பாசிட்டிவ் I cap, இது என்னது நெகட்டிவ் J cap. So இதுவும் கேன்சல் ஆயிரும். And also the இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்ப எல்லாமே கேன்சல் ஆயிரும். Net force on the system 0 அப்படினா so velocity என்னவா இருக்கும்? It is a constant. Yes or no? What is that remains constant is that? So option C is correct. யாரெல்லாம் ஆன்சர் பண்றீங்க? The resultant should be yes sir. Yes. Everyone understood, right? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? Yes or no? First question clear? இதுதான் first question. இதுக்கு அப்புறம் ஒண்ணு நிக்க முடியாது. So we have to flow the போகணும். Yes or no? இது ஒரு வழி பாதை, திரும்பி எல்லாம் வர முடியாது. அப்படியே ஸ்ட்ரைட்டா போக வேண்டியதான். So உங்களுக்கு clear ஆ புரிஞ்சாச்சுன்னா அப்படினா ஃபைனலா ரீச் ஆகும்போது you will be confident in that. Yes or no? Yes. Can we go the second question? Second question பாருங்க. Simple one. Try to answer this பசங்களா. யாரெல்லாம் ஆன்சர் பண்றீங்க பாருங்க. So Nancy is good. Yes. Sir, 11th all formula. Yes, I will give all the formulas. Yes. Clear? Sangeeta, yes. Santosh, good. Everyone understood, right? See, I am doing for you பசங்களா. நீங்க எனக்கு கொடுக்க வேண்டியது ஒண்ணுதான். என்ன அப்படினா finally you have to give the result. அவ்வளவுதான். ஓகேவா? நீங்க ரிசல்ட் கொடுத்தீங்க அப்படினா உங்களோட family be happy for that. Okay, so yes, option I cap I cap னா வருது. Yes, C is option 90 எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். யாரெல்லாம் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். So Sangeet is C is good. Yes, bio queen. Sir, yes, clear sir. So try to answer to 60 degree. Yes, 60 degree. Option இல்லடா டேய். 60 degree. DGO. So option இல்ல. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? If the magnitude of sum of two vector to the magnitude of different vector. Sum of two vector சொல்லிட்டாங்க. Solution. Try to understand this one. இங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படினா listen carefully. So இந்த இடத்துல என்ன கொடுத்துட்டாங்க? Sum of two vector னு கொடுத்துட்டாங்க. The magnitude of sum of two vector இல்லையா? Sum of two vector எதுக்கு ஈக்குவல் சொல்லிட்டாங்க? Equal to the magnitude of what is the difference between two vector. இதுதான் பசங்களா. See, நீட்ட பொறுத்த அளவுக்கு பிசிக்ஸ்ல 150 out of 180 out of 180 எடுக்க முடியும். Sure, எடுக்க முடியும். ஆனா இந்த டிப் இதுதான் நமக்கு என்னவா இருக்கும்? நமக்கு ஒரு கீ ஃபேக்டரா இருக்கும். இத புரிஞ்சுட்டா அப்படினா ப்ராப்ளம் முடிச்சிரலாம். Okay, so this is what is a key factor பசங்களா. Now, so என்ன சொல்லிட்டாங்க அப்படினா the magnitude of two vector. So sum னா எடுத்துட்டா a plus b magnitude னா equal. எதுக்கு ஈக்குவலா இருக்கு? Which is equal to subtraction, which is mean the difference of two vector. Clear? That's it. 90 degree. Yes, good. Bio queen is good. You are doing good. So நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. It is not enough. Try to answer this more. ஓகேவா? இப்ப காம்படிஷன் பண்ணுங்க பசங்களா. இப்ப இருந்தே காம்படிஷன் பண்ணுங்க. Yes. So we know that addition சொல்லும்போது root under என்ன சொல்லலாம்? a square plus b square plus what? 2ab cos theta. Right? இது என்ன சொல்லலாம்? root under a square plus b square minus 2ab cos theta. Yes. So இந்த root ரெண்டு சைடு இருக்க root cancel ஆயிரும். இந்த a square cancel ஆயிரும். b square cancel ஆயிரும். ஃபைனல் என்ன இருக்கும்? 2ab cos theta. இங்க என்னவா இருக்கும்? minus 2ab cos theta. இல்லையா? So 2ab cos theta ఇక్కడ வந்துருச்சுனா என்ன வரும்? 4ab cos theta is equal to 0. அப்படினா cos theta becomes 0. Cos எந்த வேல்யூக்கு 0 வரும்? That's the question is that. Yes, good. Jithet C. Everyone answered good. Super டா பசங்களா. அவ்வளவுதான் பசங்களா. What is the answer is that? So option is what is it? C is the answer. Clear? Everyone understood, right? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? விடாதீங்க பசங்களா. See, you can feel dull, you can feel tired, but ஒவ்வொரு டைமும் நீங்க டயர்ட் ஆகும்போது மைண்ட்ல வச்சுக்கங்க. See, நான் அதுதான் வச்சுப்பேன். எப்பெல்லாம் நான் ஒரு காம்படிஷன்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது நான் I will think that எனக்கு டயர்டா ஃபீல் பண்ணா எனக்கு இந்த வருஷம் நான் நீட் கிராக் பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு வருஷம் எடுத்துக்குமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும். I am not cracking the NEET, but my own entrance exam. Right? So நீங்க மைண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணிக்க. ஒவ்வொரு டைம் நீங்க டயர்ட் ஆகும்போது இந்த செஷன்ல ஒவ்வொரு டைம் டயர்ட் ஆகும்போது சோ இந்த டைம் நான் நீட் கிராக் பண்ணணும். இல்ல அப்படின்னா இன்னொரு வருஷம் கிராக் பண்ண வேண்டியது, இன்னொரு வருஷம் படிக்க வேண்டியதா இருக்கும். ரொம்ப கஷ்டம் பசங்களா. இன்னொரு வருஷம் படிக்கிறது எல்லாமே ரொம்ப கஷ்டம். ஃபார் நீட் ஒன்லி 1 year கம்ப்ளீட் பண்ணிருங்க. 12th படிக்கும்போது கம்ப்ளீட் பண்ணிருங்க, இல்லனா ரிப்பீட்டர் ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகேவா? சோ டோன்ட் மிஸ் திஸ் ஒன். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? Can you do this one? क्वेश्चन பாருங்க. I will draw this question. I will draw this one. So இந்த வெக்டர் கொடுத்துட்டாங்க. This is vector. So இது என்னோட வெக்டர் எடுத்துட்டேன். Right. So another vector in the direction இருக்கு. Listen carefully. This is question is that. தெரிஞ்சுக்கடா பசங்களா. Question என்ன அப்படினா
this is what is a 1 Newton கொடுத்துட்டாங்க. இது 1 Newton, இது 60 degree, right? இது 30 degree. யாருக்கெல்லாம் தெரியலையோ நோட் பண்ணிக்க. 30 degree, 30 degree. Next what? This is what 4 Newton. இது என்ன கொடுத்துட்டாங்க? 2 Newton கொடுத்துட்டாங்க. இல்லையா? Now question is that, read the question. 3 force acting on the body shown in figure. 3 force acting on the body shown in figure. To have the resultant force only along y direction. இப்ப ஸ்டார்ட் இங்க பாருங்க, key factor சொல்லுங்க பார்க்கலாம். What is the key factor? டைப் பண்ணுங்க பார்க்கலாம். So sir, I have exam, online exam class, so evening. Okay, fine. So நீங்க இந்த செக்ஷன் பாத்தீங்க அப்படினா டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. ஓகேவா? So can you tell me that இதோட key factor எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Can you tell me key factor of this? டைப் பண்ணுங்க பார்க்கலாம். டைப் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். What is the key factor is that? The resultant force only எந்த டைரக்ஷன்ல கொடுத்துட்டாங்க? X direction கொடுத்துட்டாங்க. Only X direction. Then what do you mean that force in y X direction என்னவா இருக்கும்? 0. Y directionல கொடுத்துட்டாங்க. What do you force in X direction என்னவா இருக்கும்? 0 வா இருக்கும். இதுதான் hint point பசங்களா. That's it. This is what is a hint. Yes, clear? The magnitude of the minimum force, additional force needed is கேட்டிருக்காங்க. அப்படினா X directionல force 0 ஆகணும். அப்படினா அந்த X directionல என்ன force இருக்கும் அப்படிங்கறத question. So I'm going to take this one. இத நான் என்ன எடுத்துட்டேன்? X directionல ஒரு force நான் எடுத்துட்டேன். This is I am taking what is the X factor எடுத்துட்டேன். See here, இந்த X factorனால எல்லா X component என்ன இருக்கு? 0 ஆயிருச்சுன்னு எடுத்துட்டேன். So I am going to calculate X நாம calculate பண்ண போறோம். Yes. So yes, good. Zenita is good. Okay, we'll start with this. இத நாம resolve பண்ணலாமா? First I am going to resolve this one. இத ரெண்டு component நான் resolve பண்ணேன். இது 60 degree னா இது என்னவா இருக்கும் பசங்களா? 60 degree. அப்பனா இது 1 Newton னா இது என்னவா இருக்கும்? 1 cos 60 ஆ இருக்கும். See, horizontal component மட்டும் நான் எடுத்துக்கிறேன். horizontal component மட்டும் எடுத்துக்கிறேன். இத நான் resolve பண்ணனும்னு வெச்சுக்கிறேன். If I resolve this one, இது 30 எடுத்துட்டேன்னு வெச்சுக்க. இது 30 அப்படினா சோ இது என்னது? adjacent side. இது என்னவா இருக்கும்? opposite side. இது என்ன சொல்லலாம்? 4 sin 30. யாராவது டவுட் இருக்கா பசங்களா? இந்த component resolving the component. Any doubt பசங்களா? Is there any doubt? See, share to your friend. Definitely விடாதீங்க பசங்களா. டயர்ட் ஆகும். டயர்ட் ஆனாலும் நீங்க கிராக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட வர்க் பண்ணுங்க. ரைட்? சோ இது sin 30. நான் இதையும் ரிசால்வ் பண்ணேன். இங்க பாருங்க, இது 30 அப்படினா இது என்னவா இருக்கும்? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இது என்னவா இருக்கும்? இது 30 ஆ இருக்கும். சூப்பரா பசங்களா? கிளியர் பசங்களா? கிளியர் எவ்ரிவன்? நோ. வாட் இஸ் நோ? நோ பயோ குயின். நோ சார் அப்படினா என்ன அர்த்தம்? சோ இத நான் ரிசால்வ் பண்றேன். இது என்ன இருக்கும்? இது 30 இல்லையா? இது 30. சோ இது என்னது? adjacent side. இது என்ன சொல்லலாம்? opposite side. இது என்ன சொல்லலாம்? 2 sin 30 சொல்லலாமா? That's it. Yes or no? Getting my point? The question la y direction sir. See, yes, it is only y direction. So x direction la force இருக்கவே இருக்காது. ஓகேவா? net force on x direction 0. y direction ல மட்டும் தான் இருக்கும். இப்போ நான் என்ன क्वेश्चन கேக்குறேன்னா, the magnitude of minimum additional force எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? x directionல இருக்கும். அந்த நான் கண்டுபிடிக்கிற ஃபோர்ஸ் மத்த ஃபோர்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிரணும். இதுதான் ஐடியா. Yes or no? Getting my point? Sir, I am bio math students, math. Okay, I'll explain that. Listen carefully. So மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் for you only. உங்களுக்காக தான் பசங்களா. நீங்க டவுட்னு கேட்டாங்க அப்படினா so I will explain that. அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க மட்டும் இருக்காதீங்க. Yes or no? See, உங்களுக்காக தான் நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன் பசங்களா. See here, carefully understand this one. Clearly know this one. See here, நாம எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன். First understand this one question. இப்போ நான் x direction எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன். So இது ஒரு வெக்டர் எடுத்துட்டேன். இது என்ன வெக்டர் சொல்லலாம்? x டைரக்ஷன்ல இருக்க வெக்டர் சொல்லலாம். இது y டைரக்ஷன்ல இருக்க வெக்டர் சொல்லலாம். இப்போ 2 டைமென்ஷன்ல இருந்துச்சு அப்படினா எனக்கு என்ன வேணும்? x காம்போனன்ட் வேணும், y காம்போனன்ட் எனக்கு வேணும். இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எஸ் ஆர் நோ? இப்போ क्वेश्चन என்ன அப்படினா ஃபோர்ஸ் along y டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. இப்போ ஃபோர்ஸ் along y டைரக்ஷன் எடுத்துட்டேன் அப்படினா நெட் ஃபோர்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? along x டைரக்ஷன் பிளஸ் along y டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. இல்லையா? எப்ப எதுல மட்டும் தான் இருக்கும்? இதுல மட்டும் தான் இருக்கும். அப்படினா x காம்போனன்ட் என்ன ஆயிரணும்? 0 ஆயிரணும். x காம்போனன்ட் must be 0. கிளியரா? இதுதான் ஐடியா. x காம்போனன்ட் must be 0. இப்போ நான் ரிசால்வ் பண்றேன். listen carefully, everyone understand this one. இது நான் 1 நியூட்டன் எடுத்துட்டேன். இது 60 டிகிரி. அப்படினா நான் இத ரிசால்வ் பண்ணலாமா? So can you do this one? இத நான் ரிசால்வ் பண்ணேன். ரெண்டு காம்போனன்ட் ரிசால்வ் பண்ணேன். along x direction, along y direction ரிசால்வ் பண்ணேன். ஓகே, ரெண்டு காம்போனன்ட் இருக்கும். x direction as well as y direction. இப்போ x direction எடுத்துட்டேன் அப்படினா இது 60 டிகிரின்னு எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன். Understand this one? This one 60 டிகிரி எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன். So x காம்போனன்ட் மட்டும் தான் 0 ஆகணும். See here, x காம்போனன்ட் மட்டும் தான் 0 ஆகணும். y காம்போனன்ட் no need to worry about that. நாம worry பண்ண வேண்டியதே இல்ல. Clear? So இத என்ன சொல்லுங்க பார்க்கலாம்?
1 இது என்ன சைடு cos 16 சொல்லலாமா this is what is a 1 cos 60 clear next one இன்னும் என்ன சொல்லிட்டாங்க செகண்ட் வெக்டர் என்ன எடுத்துட்டாங்க இது 13 ன்னு சொல்லிட்டாங்க இதோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க this is what 4 நியூட்டன் சொல்லிட்டாங்க listen carefully இப்போ ரெண்டு காம்போனன்ட் ரிசால்வ் பண்றேன் clear so இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா listen clearly understand this one இது என்னோட வெக்டர் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க இது என்னோட தீட்டாவா இருந்துச்சுன்னா இந்த வெக்டர் எப்படி ஷிஃப்ட் பண்ணலாம் மேல அப்படியே ஷிஃப்ட் பண்ணா என்ன ஆயிரும் so property won't change அப்படினா இது adjacent side இது hypotenuse so இது என்ன சொல்லலாம் opposite side சொல்லலாமா yes or no getting my point everyone understood right opposite side clear yes so organic strong inorganic strong so math weak chemistry weak yaar math weak chemistry weak dark night math and chemistry weak so he is getting 90 plus in subject means topper or should highest out of the class it's not like that see I'm weak in physics see don't think that weak strong அப்படிங்கறதெல்லாம் இல்லவே இல்ல so weak strongங்கிறது எதை பேஸ் பண்ணி மார்க்க பேஸ் பண்ணி இல்ல see அது என்ன இங்க பாருங்க நம்ம டார்கெட் ஓடுறோம் I'm good in what is a runner so அப்படினா நான் 100 மீட்டர் ரன்ன ஃபாஸ்டா ஓடிடுவேன் இதே மாரத்தான் ஸ்லோவா தான் ஓடுவேன் அப்படினா ஸ்லோவா தான் ஓடணும் இல்லையா see நான் என்ன பண்றேன் அப்படினா I'm good in what is that 100 மீட்டர் நான் 100 மீட்டர் கவர் பண்றேன் I'm good in 100 மீட்டர் ஜஸ்ட் 0.5 செகண்ட்ல நான் கவர் பண்ணிடுவேன் அந்த அளவுக்கு ஸ்பீடுன்னு வெச்சுக்கேன் பட் நான் என்ன பண்றேன் அப்படி இப்படி சுத்தி போறேன் ஓகே some person is going straight யார் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுவா யார் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுவா அந்த ஸ்ட்ரைட்டா போறவங்க தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க இல்லையா சோ நம்ம அங்க எங்க சுத்தி போகும்போது என்ன ஆகும் கம்ப்ளீட் பண்ண முடியாது சோ நம்மளோட டார்கெட் என்னன்னு தெரியணும் டார்கெட் என்னன்னு தெரிஞ்சு அதை படிச்சா டெஃபினட்டா கிராக் பண்ணலாம் you are also topper yes or no sir I will teach you concept 2 only some have enter into what stream just now okay it is useful ah irukum pasangala now ipo na equate பண்ற பாரு now I am going to equate this one clear ah தெரிஞ்சுக்க see here இது 30 டிகிரி ன்னு எடுத்துட்டேன் இல்லையா see இங்க பாருங்க வெர்டிகலுக்கும் இந்த ஹரிசாண்டலுக்கும் அதாவது வெர்டிகலுக்கும் இன்க்ளைனுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் 30 டிகிரி so இதுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் 30 டிகிரி அப்படினா இது என்னவா இருக்கும் இது adjacent side இது hypotenuse இது என்ன சொல்லலாம் opposite side சொல்லலாமா அப்படினா என்ன சொல்லலாம் 4 sin 30 சொல்லலாமா 4 sin 30 degree that's it so அதே மாதிரி இங்க பாருங்க listen இது 30 degree ன்னு வெச்சுக்கேன் இது 30 டிகிரினா அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் என்னவா இருக்கும் 30 டிகிரி இருக்கும் so நான் இத ரிசால்வ் பண்ணலாமா can I resolve this one I am resolving two component இது 30 degree yes or no 30 degree so இப்போ நான் எடுத்துட்டேனா இதோட வேல்யூ என்னது 2 நியூட்டன் எடுத்துட்டேன் just I am taking what is a 2 நியூட்டன் yes அப்படினா இது என்ன சைடு adjacent side இது hypotenuse இது opposite side இதுதான் எனக்கு வேணும் horizontal component தான் எனக்கு வேணும் 2 sin 30 yes or no getting me point இப்போ x component ல எடுக்கலாமா can we take it as x component x component என்ன இருக்கும் so 4 sin இங்க பாருங்க எந்த டைரக்ஷன்ல இருக்கு இது எந்த டைரக்ஷன்ல இருக்கு பாசிட்டிவ் x டைரக்ஷன் 1 cos 60 இது என்ன டைரக்ஷன்ல இருக்கு பாசிட்டிவ் x டைரக்ஷன் இந்த 2 sin theta sin 30 பாசிட்டிவ் x டைரக்ஷன் plus 2 sin 30 next இது எந்த டைரக்ஷன்ல இருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு minus what 4 sin 30 is equal to இது என்ன ஆகணும் that must be 0 ஆகணும் அதனால நான் என்ன பண்றேன் அப்படினா இது ஆட் பண்ணா 0 ஆகாது but I am taking this what is value நான் எடுத்துட்டேன் this is value is at x ன்னு எடுத்துட்டேன் இந்த இதுதான் என்ன ஆகும் so இதோட வேல்யூ 0 ஆ இருக்கும் even if I take one more vector நான் x direction எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன் அதாவது இந்த டோட்டல் வேல்யூ இந்த x வேல்யூ என்னவா இருக்கணும் ஈக்குவலா இருக்கணும் so அப்பதான் என்ன ஆகும் net force even எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன் plus x is equal to what 0 ன்னு எடுத்துக்கலாம் இந்த x ஓட வேல்யூ தான் நான் கால்குலேட் பண்ணனும் அதுதான் மினிமம் ஃபோர்ஸ் நாம கால்குலேட் பண்ண போறோம் எஸ் ஆர் getting me point clear everyone understood right பிளஸ் ன்னு எடுத்துட்டேன் அப்படினா இந்த ஃபோர்ஸும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 0 ஆயிடும் அப்ப x ஓட வேல்யூ நான் கால்குலேட் பண்ண போறோம் சோ இது என்ன கிடைச்சிரும் cos 60 1/2 plus 2 into cos 60 yes sin 60 sin 30 ங்கிறது 1/2 minus 4 into sin 30 ங்கிறது என்ன சொல்லலாம் 1/2 yes are getting me point clear everyone understood right so இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா just time is equal to what இது இந்த சைடு வந்துச்சுனா -x ன்னு எடுத்துட்டேன் yes or no x ஓட வேல்யூ தான் கால்குலேட் பண்ண போறோம் so இது கேன்சல் ஆயிருமா can we cancel this one இதுவும் இது கேன்சல் ஆயிரும் 2 கிடைச்சிரும் இல்லையா சோ இப்போ என்ன கிடைச்சிரும் 1/2 பிளஸ் இது என்னது 1 இது என்னது -2 is equal to -x இல்லையா சோ இப்போ அத கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம் 1 2 ங்கிறது என்ன சொல்லலாம் -1 plus 1/2 so அப்ப இதோட வேல்யூ என்ன கிடைச்சிரும் -1/2 that is equal to -x x சரி minus cancel x ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் this is what is it 1/2 என்ன சொல்லலாம் 0.5 அதாவது 0.5 எந்த டைரக்ஷன்ல இருக்கணும் 0.5 x டைரக்ஷன்ல இருந்துச்சுனா the force
0.5 x direction இருந்துச்சுனா net force along x direction என்னவா இருக்கும் 0 வா இருக்கும் yes or no getting my point clear everyone understood right net force along x direction என்னவா இருக்கும் 0 வா இருக்கும் yes or no everyone understood right புரிஞ்சுச்சா அப்படினா தட்டுங்கடா லைக் பட்டனை தட்டுங்க then I can understand this one so with revision no bro so understood right இந்த question உங்களுக்கு புரிஞ்சுதா அண்ணா எனக்கு மட்டும் புரியாது yes clear everyone understood right clear so now I am going to the next question is that yes can you try to answer this question இப்போ யார் ஆன்சர் பண்றாங்களா பார்க்கலாம் யாரால ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம் will start can you try to answer this one yes clear யார் ஆன்சர் பண்றாங்க பார்க்கலாம் dark night scorpion can you try sophia can you try sangeeta can you try to answer this one question பாருங்க பார்க்கலாம் a and b are two vectors theta is the angle between them இப்போ என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க if modulus a bar cross b bar क्वेश्चन பாருங்க if modulus a bar cross b bar that is equal to √3 times a bar dot b bar can you try the answer question yes Nancy answered Deepak bro hi yes question தெரியல so இப்போ நோட் பண்ணிக்க a bar cross b bar is equal to √3 a bar dot b bar a bar cross b bar is equal to √3 a bar dot b bar this is the question can you try to answer this one sir I can't see it very bright so ipo na eludhiren a and b this is the question a and b two vectors and theta the angle between them so question என்ன அப்படினா இதுதான் ஆன்சர் so option பாருங்க பார்க்கலாம் so a is a 45 degree then b is what 30 degree c ஓட வேல்யூ 90 degree d ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க அப்படினா 60 degree can you tell me the answer for this 60 degree yes can you tell me answer for this யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம் கமாண்டா பசங்களா கமாண்டா பசங்களா yes 60 degree so எப்படி சொல்லலாம் 60 degree is good doing good yes everyone doing good Joshua cos 60 yes D is answer 60 degree yes Sangeeta is good you are doing good எல்லாரும் ஆன்சர் பண்றீங்க வணக்கம் bro F is option டேய் தியாகு எங்கடா F is option out of syllabus தான்டா நீ தியாகு D is option okay let's start a bar cross b bar எப்படி எழுதலாம் ab sin theta ன்னு எழுதலாம் is equal to √3 a bar dot b bar na ab cos theta right so ipo cancel ஆயிரும் இது கீழ வந்துச்சுனா tan theta become √3 tan எந்த வேல்யூக்கு √3 வரும் yes 60 degree all the best yes good you are doing good yes good yes fine so option is D எல்லாத்துக்கும் வந்துச்சா F ங்கற ஆப்ஷன் இல்லாதனால D ங்கற ஆப்ஷனை चूஸ் பண்ணிரலாம் okay it's fine next question is that can you able to see this question பாருங்க f vector கொடுத்துட்டாங்க f vector is equal to 2i cap plus j cap minus k cap இது f vector r vector கொடுத்துட்டாங்க r vector 3i cap plus 2j cap minus 2k cap so இப்ப என்ன கால்குலேட் பண்ணனும் scalar and also what vector product கால்குலேட் பண்ணனும் scalar and vector product can you tell me the answer for this scalar and vector product you have to calculate என்ன ஆன்சர் வருது பாருங்க scalar ஓட வேல்யூ என்ன வருது vector ஓட வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கலாம் can you tell me zoom பண்ணுங்க சார் zoom பண்ணா தெரிஞ்சிருமா typing mistake yes I understand this okay see answer so option I will give you that a is equal to a 5√3 b 4√5 c 10√2 d 10 into 2 yes can you tell me the answer for this யாரெல்லாம் சொல்றீங்க பார்க்கலாம் sir please reduce the brightness so இது 1 or 2 question மட்டும் தான் இப்படி இருக்கும்டா so மத்தபடி எல்லாமே நார்மல் ஆயிரும் off the screen sir off the screen டேய் screen off பண்ணா எப்பறா தெரியும் okay question மட்டும் பாருங்க f is equal to 2i cap plus minus j cap r is equal to 3i cap plus 2j cap minus k cap scalar and vector product calculate பண்ணனும் can you try the scalar and vector product can you try scalar and vector product yes can you try scalar and vector product
இங்க பாருங்க ஸ்கேலார் ப்ராடக்ட்ல டாட் ப்ராடக்ட் எடுக்கணும் இல்லையா, டாட் ப்ராடக்ட். சோ I dot I என்ன கிடைச்சிரும் 2 into 3 6. next 1 into 2 plus 2, right, minus 1 minus 2 என்ன ஆயிரும் plus 2 என்ன கிடைச்சிரும் 10 நியூட்டன். சோ 10. சோ ஆப்ஷன் பாருங்க ரெண்டு இருக்கு, C இருக்கு D இருக்கு இல்லையா, C and D. yes. so இப்போ நாம டாட் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்க வேண்டியதா. can you take me the cross product? so I, so எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், I J K. so நான் எடுக்கிறேன் 2 1 minus 1 2 1 minus 1. then இது என்ன சொல்லலாம் 3 2 minus 2. can you tell me the answer for this? answer பண்ணுங்க பார்க்கலாம். yes. so question is not clear. okay அப்படினா இந்த क्वेश्चन நாம போயிரலாம். just wait. இந்த क्वेश्चन நாம brightness இல்லாதனால நாம போயிரலாம். okay so next என்ன பார்க்க போறோம் அப்படினா just wait for this. so we will move into that what இதெல்லாம் என்னது vector idea ஓட property. SNR getting my point. this is what is a vector property. now very very important things. so first we will complete that what is it unit and measurement. now basic concept இதெல்லாம் கேட்டிருக்காங்க பசங்களா. மொத்தமாவே 5 क्वेश्चन தான், 5 क्वेश्चन நாம டிஸ்கஷன் பண்ணிட்டோம். லாஸ்ட் 5 இயர்ல 5 क्वेश्चन தான் கேட்டிருந்தாங்க, 5 क्वेश्चन நாம முடிச்சிட்டோம். ஓகே சோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போறோம் அப்படினா, சோ ஈஸியான क्वेश्चन தான் கேட்பாங்க பசங்களா. வெக்டரை பொறுத்த அளவுக்கு ஈஸியான क्वेश्चन கேட்பாங்க, டிஃபிகல்ட் இருக்கவே இருக்காது. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இப்போ நாம நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படினா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் தட் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். ரைட், ஆடலும் பாடல் நிகழ்ச்சி மாதிரி அப்படியே அப்ப வந்துட்டே இருக்கும். ரைட், சோ கண்டினியூஸா எது இருக்கோ இல்லையோ இந்த யூனிட் அண்ட் டைமென்ஷன் எவ்ரி இயர் ஒன் क्वेश्चन from this. so can you tell me that யாரெல்லாம் strong in unit and dimensionல? can you tell me that? so thumbs up பண்ணுங்க பார்க்கலாம், just hand raise பண்ணுங்க. யாரெல்லாம் ஸ்ட்ராங் தெரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் ஸ்ட்ராங் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்? சார் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் எந்த क्वेश्चन வந்தாலும் வெட்டி சால்வ் பண்ணி தள்ளிரோம் சார். எஸ், சந்தோஷ் இஸ் குட். எஸ் சார், மீ எஸ் குட். டி ஜான் இஸ் குட். ரெண்டே பேர் தானவா? நான்சி எஸ் குட், சூப்பரா விடாதீங்க. எஸ், 4 பேர் தானவா? தியாகு எஸ் 5. நோ ஐ எம் வீக் சார். குட். ஜெனிட்டா வீக்கா? பயோ குயின் வீக்கா? அச்சச்சோ, வில் டிஸ்கஸ் தட். ஓகே சோ இங்க பாருங்க எதனால இம்பார்ட்டன்ட் நான் தெரிஞ்சுக்கணும் பாருங்க. எதனால இம்பார்ட்டன்ட் இந்த क्वेश्चन பாருங்க. the unit and measurementல இருந்து கன்ஃபார்மா இந்த இயர் பசங்களா ஒரு क्वेश्चन அவுட்னு வெச்சுக்க. யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல இருந்து ஒரு क्वेश्चन கன்ஃபார்மா இந்த இயர் வரும், அது ஃபிக்ஸ்டு ஒன். சோ அதனால நீங்க என்ன பண்ணிருங்க, தயவு செய்து யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல ஸ்ட்ராங் ஆயிருங்க பசங்களா. எஸ் ஆர் அகாடமி பாயிண்ட். ஐ அம் எக்ஸ்பிளைனிங் தட். சார் லாஸ்ட் क्वेश्चन எப்படி சார்? ஐ வில் எக்ஸ்பிளைன் தட். வெயிட் மா, ஐ வில் எக்ஸ்பிளைன் தட். சோ இப்போ யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் நான் எடுத்துட்டேன். see யூனிட்ல இருந்து எந்த ஒரு क्वेश्चन வராது. யூனிட் தெரிஞ்சு நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா டைமென்ஷனுக்கு யூனிட் வேணும். சோ இத தெரிஞ்சா மட்டும் தான் நாம எதுக்கு போக முடியும், டைமென்ஷனுக்கு போக முடியும். டைமென்ஷன்ல ஈஸி क्वेश्चन எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, 3 ஈஸி क्वेश्चन லாஸ்ட் 5 இயர்ல. சோ லாஸ்ட் 5 இயர் क्वेश्चन பசங்களா. சோ உங்களுக்காக பசங்களா, உங்களுக்காக நான் எடுத்த ஒரு அனாலிசிஸ் இது. ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா இதை பார்த்து நீங்க படிக்க தெரிஞ்சுக்க. ஏன்னா இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. யூ நெவர் மிஸ் தட். சோ எது படிக்கிறீங்களோ இல்ல, இங்க நான் கொடுக்குற கான்செப்ட் எல்லாத்தையும் படிங்க பசங்களா. ரைட், சோ நவ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். see 100 நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ் ஒன். இந்த 24 ஹவர்ஸ்ல எனக்கு 100 லைக் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். சோ நீங்களும் வந்துட்டீங்க அப்படின்னா, இஃப் யூ ஆர் நியூ டு வாட்ச் திஸ் ஒன், அரல்ஸ் இப்பதான் உள்ள என்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா தயவு செய்து லைக் பண்ணா தட்டி விட்டுருங்க. ரைட், சோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தட். சோ நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணிருக்க மாதிரி நீங்க எனக்கு ஒர்க் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தட் யூ வில் லைக் த பட்டன். ரைட், லைக் பட்டனை தட்டி விடுங்கன்னு நினைக்கிறேன். எஸ், வில் ஸ்டார்ட். நவ் क्वेश्चन பாருங்க, டைமென்ஷன். இப்போ எவ்வளவு மீடியம் क्वेश्चन கேட்டிருந்தாங்க? 6 மீடியம் क्वेश्चन கேட்டிருந்தாங்க பசங்களா. சோ எவ்வளவு டஃப் क्वेश्चन கேட்டிருந்தாங்க? 3 டஃப் क्वेश्चन. லாஸ்ட் இயர் கேட்ட क्वेश्चन டஃப்பான क्वेश्चन. ஓகேவா? ஆனா எப்பவுமே ஈஸியான क्वेश्चन தான் வரும். சோ டோட்டலா டைமென்ஷன்ல மொத்தம் 11 क्वेश्चन கேட்டிருக்காங்க. 11 क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். எஸ்ஆர் அகாடமி பார்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். தட் எரர் அனாலிசிஸ்ல இருந்து லாஸ்ட் 5 இயர்ல ஒரே ஒரு क्वेश्चन தான் கேட்டிருக்காங்க பசங்க. ஒரே ஒரு क्वेश्चन லாஸ்ட் இயர்ல மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. ஓகே, லாஸ்ட் இயர் அதுவும் என்சிஆர்டி பேஸ் பண்ணி क्वेश्चन கேட்டிருந்தாங்க. டோட்டலா யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல இருந்து லாஸ்ட் 5 இயர்ல மட்டும் 12 क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகேவா? 12 क्वेश्चन. சோ ஃபர்ஸ்ட் ஐ அம் டிஸ்கசிங் தட் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட். சோ யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் சொல்லும்போது, சார் எனக்கு ஸ்ட்ராங் சார். எஸ் ஃபைன், ஸ்ட்ராங் இஸ் ஃபைன். ஆனா எது தெரியணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். லிசன், நமக்கு கிளியரா யூனிட்டை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் பசங்களா. யூனிட் எல்லா யூனிட்டை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப டைமென்ஷன் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, சோ டைமென்ஷன் அனாலிசிஸ்
அதாவது எனக்கு application of what is that dimensional analysis என்ன சொல்லலாம் அப்படின்னா very very important thing is that so principle of homogeneity is very important. Principle of இது நமக்கு தெரியணும் homogeneity அப்படின்னா நீங்க பாருங்க இந்த principle of homogeneity தெரியும் போது you can apply this concept clearly easy apply பண்ணிடலாம். Yes or no? Anybody tell me that? So 48 marks. Yes, good. 48 marks. அவ்வளவுதான் 48 marks. 48 44 12 into 4. டேய் கொஞ்சமாவது ஸ்ட்ராங்கா இருக்குடா 48 44 இல்ல yes question பாருங்க the principle of homogeneity. What is principle of homogeneity? Anybody டக்குனு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். What is the principle of homogeneity? Listen carefully. எப்படி நான் தெரிஞ்சுக்கலாம்னா listen carefully. Principle of homogeneity என்ன அப்படின்னா ஏங்கிறது ஒரு பிசிக்கல் குவாண்டிட்டி எடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம், வெலாசிட்டி எடுக்கலாம், ஆர்எல்ஸ் நான் எடுத்துட்டேன் லென்த்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஏங்கிற ஒரு பிசிக்கல் குவாண்டிட்டியோட யூனிட் லென்த்னு எடுத்துட்டேன், அதாவது மீட்டர்னு எடுத்துட்டேன். ஜஸ்ட் ஐ ரெப்ரசென்ட் மீட்டர், ஸோ தென் வி கேன் ஸோ மீட்டர்னு எடுத்துட்டேன். இப்போ இந்த பிசிக்கல் குவாண்டிட்டி கூட மீட்டருங்கிற இன்னொரு பிசிக்கல் குவாண்டிட்டி இருந்தா மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஸோ ஏங்கிறது மீட்டர் எடுத்துட்டேன் அப்படின்னா பிங்கிறது என்னவா இருக்கும், மீட்டரா இருந்தா மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஃபைனலா கிடைக்கிற சியோட வேல்யூ என்ன கிடைக்கும், இதோட ரிசல்ட் என்னவா கிடைக்கும், மீட்டர் தான் கிடைக்கும் பசங்க. கிளியர்? இதுதான் வாட் இஸ் தி பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. சிம்பிள். இது மீட்டரா இருக்கு, ஏங்கிறது மீட்டர், பிங்கிறது மீட்டர் அப்படின்னா ரெண்டு ஆட் பண்ணா என்ன கிடைச்சிடும், மீட்டர் தான் கிடைக்கும். தட்ஸ் இட். இதுதான் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. அதே மாதிரி தான் சப்ட்ராக்ஷன். ஏவன் பியும் சப்ட்ராக்ட் பண்ண சி கிடைக்கிறேன். இது நான் செகண்ட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஏங்கிறது செகண்ட்னா பிங்கிறது என்னவா இருக்கும், செகண்டா தான் இருக்கும். சிங்கிறது என்னவா இருக்கும், செகண்டா தான் இருக்கும். We can add or subtract two physical quantity only the physical quantity same dimension இருக்கும்போது. எஸ் ஆனா இதுதான் பாயிண்ட் பசங்களா. நல்ல கொஸ்டின் பா. எஸ் ஆனா இருக்கு நீ பாயிண்ட் எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட். சோ எந்த கொஸ்டின் சபரி ப்ரோ என்னடா ஆன்சர் பண்றீங்க. சோ நவ இங்க பாருங்க மல்டிப்ளிகேஷனா இருக்கும்போது எது வேணா மல்டிப்ளை பண்ணலாம். டூ பிசிக்கல் குவாண்டிட்டி டிஃபரண்ட் டைமென்ஷனா இருந்தாலும் மல்டிப்ளை பண்ணலாம், சேம் டைமென்ஷனா இருந்தாலும் மல்டிப்ளை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வாட், so difference எடுத்தாலும் பரவாயில்ல. எஸ் ஆர் ஆர் மீ பாயிண்ட். so you must be what is the principle of homogeneityங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா you can add two physical quantity only same dimension. இதுதான் principle of homogeneity. That's it. Clear? First point is that. Next point என்ன அப்படின்னா very important another applicationங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா நான் ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட் கன்வெர்ட் பண்றேன். ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட் கன்வெர்ட் பண்றேன் எப்படின்னா 1 kg எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். 1 kg எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இது கிராம் கன்வெர்ட் பண்ணலாமா? கேன் வி கன்வெர்ட் திஸ் கிராம்? சோ கிராம் கன்வெர்ட் பண்ணா 1 kg is equal to 10 to the power of 3 grams சொல்லலாம் இல்லையா? 1 kg. இங்க பாருங்க ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட் கன்வெர்ட் பண்ணும்போது சோ இதோட வேல்யூ என்னவா இருக்கும், 1 kg யும் 10 to the power of 3 gram என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். சோ இது என்ன சொல்லலாம், this is what is a unit. இது என்ன சொல்லலாம், நம்பர் சொல்லலாம். நம்பர் kgங்கிறது என்ன யூனிட் சொல்லலாம். எஸ் ஆனா this is what is a unit. kgங்கிறது என்னது யூனிட். 1 2 3ங்கிறது ஒரு நம்பர். that must be equal to what, இதோட நம்பர் இதோட யூனிட் என்னவா இருக்கும், remains constant. second property of that. second property என்ன அப்படின்னா the number and corresponding unit என்னவா இருக்கும், constant ஆ இருக்கும். understand this one. Clear everyone? number இங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா number is inversely proportional to u சொல்லலாம். number is inversely proportional to uங்கிறது என்ன சொல்லலாம், it is a unit ன்னு represent பண்ணலாம். uங்கிறது என்ன, it is nothing but what, unit ன்னு represent பண்ணலாம். so u is nothing but unit. so இது என்ன சொல்லலாம், unit ன்னு represent பண்ணலாம். யூனிட்டோட வேல்யூ அதிகமாக நம்பரோட வேல்யூ என்ன ஆகும், கம்மியாகும். இங்க பாருங்க கிராம் சொல்லும் போது நம்பரோட வேல்யூ அதிகமா இருக்கும், கிலோகிராம் சொல்லும் போது நம்பரோட வேல்யூ கம்மியா இருக்கும். யூனிட்டோட வேல்யூ அதிகமாச்சுன்னா நம்பரோட வேல்யூ கம்மியாகும். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூ மஸ்ட் நோ கிளியர்லி. எஸ் ஆனா சோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி அப்படின்னா ரெண்டு பிசிக்கல் குவாண்டிட்டி ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம், சேம் டைமென்ஷனா இருக்கும்போது மட்டும். கிளியரா? எஸ் ஆனோ அர்த்தமாயிருந்தா பசங்களா? கிளியரா? எனி டவுட் பசங்களா? யாராவதுக்கு புரியாம இருக்கா? சோ இந்த ரெண்டு கான்செப்ட பேஸ் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். clearly understand this one. clear? yes or no? shall we start with this problem based on this first problem? I'm going with this. so I'll start with this. யாரெல்லாம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றனோ இதுக்கு ஆன்சர் பண்ணி உங்களோட ஸ்ட்ரென்த் ஆக்கிடுங்க பசங்களா. சோ come on, உங்களோட ஸ்ட்ரென்த் ஃபர்ஸ்ட் பாருங்க. யூனிட் அண்ட் மெஷர்மென்ட்ல இருந்து ஒவ்வொரு क्वेश्चन நீட் 2026ல இந்த क्वेश्चन கன்ஃபார்ம், ஒரு क्वेश्चन கன்ஃபார்ம். இந்த ஒரு மார்க் நீங்க ரெடி ஆயிருவீங்களா? யாரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மார்க் நான் கிராக், ஒரு क्वेश्चन நான் கன்ஃபார்ம் அட்டெண்ட் பண்ணிடுவேன் சொல்லிட்டு யூனிட் அண்ட் மெஷர்மென்ட்ல இருந்து கன்ஃபார்மா நீங்க அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் தம்ஸ் அப் பண்ணுங்க. then I can feel that உங்களால ஆன்சர் பண்ண முடியும்னு எனக்கு தெரிஞ்சிரும். ரைட்? சோ நிறைய क्वेश्चन அதுல அர்த்தமா இருக்கு.
அர்த்தமாயிந்து சார். எஸ் பயோ குயின் அர்த்தமாயிந்து சார். எஸ் குட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா physical quantity that has a same dimension formula pressure கேட்டிருக்காங்க. physical quantity that has same dimension formula. so first இங்க hint பாருங்க. see தயவு செய்து hint மட்டும் நோட் பண்ணிருங்க பசங்களா. hintங்கிறது என்ன அப்படின்னா பிரஷரோட சேம் டைமென்ஷன் தான் இல்லையா? பிரஷரோட சேம் டைமென்ஷன். பிரஷர் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? சொல்யூஷன். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். பிரஷர் எப்படி டிஃபைன் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். force per unit area. pressure is equal to force per unit area. clear-ஆ? yes. now is equal to forceங்கிறது என்ன சொல்லலாம்? so force per unit area. இப்ப பாருங்க இதுதான் என்னோட டைமென்ஷன். so unit இல்லையா? now ஆப்ஷன் பாருங்க. forceங்கிறது வருமா? வராது. ஏன்னா force per unit area தான் இருக்கணும். next momentum. momentumங்கிறது என்ன? mass into velocity. force per unit area வருமா? வராது. right? clear-ஆ? next what? Young's modulus. what is Young's modulus? anybody can you explain what is Young's modulusங்கிறது என்ன சொல்லலாம்? Young's modulus equal to stress divided by strain. right? strainங்கிறது no dimension. இது no dimension இல்லையா? no dimension. dimension no nahi. nahi. dimension what? nahi. so எதுக்கு மட்டும் டைமென்ஷன் இருக்கும்? இதுக்கு மட்டும் டைமென்ஷன் இருக்கும் இல்லையா? ஸ்ட்ரெஸ்க்கு மட்டும் டைமென்ஷன் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ங்கிறது என்ன சொல்லலாம்? force per unit area. yes force per unit areaங்கிறது என்ன சொல்லலாம்? Young's modulus. so the force அதாவது force per unit areaங்கிறது pressure. அப்ப இந்த Young's modulusக்கும் pressureக்கும் என்னவா இருக்கும்? same dimension. option is what? C is the answer. யாரெல்லாம் ஆன்சர் பண்றீங்க? yes good. Nancy is good. Nancy is good. good. யார் ஒருத்தர் மட்டும் தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 1 2 3 4 பேர் மட்டும் தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க பசங்களா. I don't know that. so நீங்க கிளியரா இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறது தெரியல பசங்களா. தயவு செய்து ஆன்சர் பண்ணுங்க. 12 students. anybody here? நானும் 12th ஸ்டூடண்ட் தான். அப்படின்னு அப்பப்ப நம்மளோட ஏஜ் குறைச்சிக்க வேண்டியதுதான். yes so we'll start with this. clear? everyone understood it? yes. can you go with the next question? can you try this one? next question. can you try this question? next question. can you try next question is that? can you try next question? யாரெல்லாம் ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம். சோ விடாதீங்கடா பசங்களா. ஏய் சிரிப்பாடா டேய். ஏய் சிரிப்பா. நானும் 2K kids தான். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போங்க பார்க்கலாம். ரிப்பீட்டர் சார். அவ்வளவுதான். நானும் ரவுடி தான். எஸ் நானும் ரவுடி தான். எஸ் the dimension m l t power minus 2 a power minus 2 that belongs to என்னன்னு கேட்டிருக்காங்க. belongs to என்ன? belongs to என்னன்னு தெரியலையே. we'll try with this. எப்படி நாம கால்குலேட் பண்ணலாம்? I'll choose the option for this. so I'm going to go with that. இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம். inky pinky ponky father எப்படி வரும்னு பார்க்கலாம். so I'll start with this. magnetic permeability னா எடுக்கிறேன். just I'm taking that. ஒரு ஐடியா மட்டும் தான் எடுக்கிறேன். magnetic permeability. so can you try to answer this one? magnetic permeability எடுத்துட்டேன். clear? இதோட magnetic permeability என்ன சொல்லலாம்? it is a mu னு சொல்லலாம் இல்லையா? solution will start. solution. magnetic permeabilityங்கிறது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? எப்பறா I don't know sir. don't know வா. இப்ப தெரிய வரும் பாருடா. B தான் கரெக்ட் ஆப்ஷனா? எஸ் நான் சூஸ் பண்ணது கரெக்ட். அவ்வளவுதான். சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? mu ஓட வேல்யூ நமக்கு தெரியணும். so C is equal to 1 divided by root under what? mu naught epsilon naught சொல்லலாமா? mu naught epsilon naught. yes. so இப்ப mu ஓட வேல்யூ நமக்கு வேணும். so இது என்ன பண்றேன் அப்படினா இத நான் ஸ்கொயர் பண்ணேன். C square is equal to 1 by mu epsilon நான் சொல்லலாமா? இப்ப epsilon எனக்கு வேணும் அப்படினா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? epsilon is equal to 1 by C square into epsilon square. epsilon. yes or no? இப்போ இதோட டைமென்ஷன் கால்குலேட் பண்ணலாம். இது வருதா நமக்கு தெரிஞ்சிரலாம். yes or no? can we try? so இது வருதான்னு பார்க்கலாம் பசங்களா. can you tell me that? what is C squareங்கிறது என்ன? C squareங்கிறது என்ன சொல்லலாம்? ஸ்பீட் இல்லையா? ஸ்பீடுங்கிறது என்ன சொல்லலாம்? ஸ்பீடு காடி அப்பப்ப நாம ஏதாவது பேசுறதுல இருந்து ஒரு சாங். see எல்லா சயின்டிஸ்டுக்கு எல்லா பாடலாசிரியர் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன் போயட்ரி பிசிக்ஸ் இல்லாம சாங் வராது. ஏதாவது ஒரு வந்துருச்சுன்னு வச்சுக்குவேன் பிசிக்ஸ் வந்துருது உள்ள. எஸ் சார் ஒரு வேர்ட் ஆஃப் பிசிக்ஸ் வந்துருச்சு. கேன் யூ டெல் மீ தட்? சோ இப்ப பாருங்க பார்க்கலாம். சோ நீங்க இப்ப வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது ஒரு பிசிக்ஸ் வேர்ட் இருக்கிற ஒரு பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஆன்சர் பண்ணிட்டே சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்ணிட்டே சொல்லுங்க. எஸ் சி ஸ்கொயர்ங்கிறது என்ன சொல்லலாம்? எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 1. எஸ் ஆனா? சோ இங்க பாருங்க டீங்கிறது என்ன சொல்லலாம்? ஸ்பீடு இல்லையா? First I'll write that. Speed. C-ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா L by T இல்லையா? மீட்டர் per second. so இது மேல போச்சு அப்படின்னா என்ன சொல்லலாம்? L T power minus 1.
yes, it is a minus 1. C square அப்படினா என்ன ஆயிரும்? C square அப்படினா L square t power minus 2 now epsilon naught தெரியும். epsilon naught எங்கடா இருக்கும்? epsilon naught எங்கடா இருக்கும்? epsilon naught எங்க இருந்து எடுக்கலாம்? epsilon naught, can I take epsilon naught? coulombic force, நமக்கு தெரிஞ்சது coulomb force தான். yes or no? காந்த கண்ணலையா டே, காந்த கண்ண, yes is good பாத்துக்குங்க. yes, next epsilon naught எங்க இருக்கும்? epsilon naught எங்க இருந்து இருக்கு? epsilon naught நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான், coulombic force. அப்படினா F is equal to 1 by 4 pi epsilon naught q1 q2 divided by what? r square, right? so இப்போ force எனக்கு epsilon naught ஓட வேல்யூ வேணும். இது 4 pi ங்கிறது கான்ஸ்டன்ட். epsilon naught ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படினா 1 by f r square into what? q square. இது என்ன சொல்லலாம்? q square ங்கிறது கரண்ட்ல இருந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். current is equal to q by t. q ங்கிறது என்ன சொல்லலாம்? I square t square, I is boy divided by. so இப்போ ஃபோர்ஸ்ங்கிறது என்ன தெரிஞ்சுக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். எஸ் ஆனா ஃபோர்ஸ் அப்படியே வச்சுட்டேன், f into r square. so நான் எதுல சப்ஸ்டிட்யூட் பண்றேன்? இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். just I'm by substituting it. c square ஓட வேல்யூ பாருங்க. so L square t power minus 2, then epsilon naught ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? epsilon naught ஓட வேல்யூ I square எடுக்கலாமா? yes, so I squareங்கிறது என்ன? ampere square t square divided by மேல போயிரும் fr square. so அப்ப என்ன பாருங்க, இது கேன்சலா? சரி, not cancel this. இங்க பாருங்க, இது -2 + 2 கேன்சல் ஆயிரும். -2 + 2 கேன்சல் ஆயிருச்சு. எஸ் ஆனா -2 + 2 கேன்சல். now f ங்கிறது என்ன சொல்லலாம்? f m l t power -2, ml t power -2. இங்க பாருங்க r ஸ்கொயர்ங்கிறது l ஸ்கொயர் இல்லையா? டினாமினேட்டர் என்ன இருக்கு? l ஸ்கொயர் a ஸ்கொயர் இருக்கு. l ஸ்கொயர் a ஸ்கொயர் இல்லையா? இந்த l ஸ்கொயர் இந்த l ஸ்கொயர் கேன்சல் ஆயிருச்சு. இப்போ மேல போச்சு அப்படினா m l t power -2 a power -2. ஆப்ஷன் இருக்கா பாருங்க, என்னத கேட்டிருக்கேன்? m l t power -2 a power -2. ஆப்ஷன் is b is answer. so this is my luck. ஏன்னா நான் சூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஆன்சரே வந்துருச்சு. எக்ஸானோ ml t square ml t power -2 a power -2. கிளியர்? யாரெல்லாம் ஆன்சர் பண்ணிருக்கீங்க பார்க்கலாம். ரெண்டே பசங்க தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. பாட்டை மட்டும் கேட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஆன்சர் பண்றது. ஜூபிட்டர் 3 எஸ். எப்சிலான்ங்கிறது பர்மிபிலிட்டி இன் ஸ்பேஸ். ஆன்சர் பண்ணுங்க, இதுக்கும் ஆன்சர் பண்ணுங்க. நான் சொல்லுவேன் நீங்க ஆன்சர் பண்ணியே ஆகணும். ஓகே, கிளியர் பசங்களா? எஸ், எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? சி லிசன், நாம 11th ஏதாவது ஒரு டாபிக்ல தான் ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா? சோ அந்த டாபிக்ல வர கொஸ்டின் டக்கு 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 ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணி முடிச்சிருங்க. வீக்கா இருக்க டாபிக்ல பின்னாடி போயிடலாம். ஓகேவா? தெரிஞ்சிட்டு சால்வ் பண்ணலாம். சோ ஸ்ட்ராங்கா இருக்க டாபிக் எப்பவுமே அதுதான் வேணும். சோ கேன் யூ டெல் மீ திஸ் ஒன் கொஸ்டின்? சோ என்ன கொடுத்துட்டாங்க? E and G respectively denoted by energy and gravitational constant. யார் ஆன்சர் பண்ணாங்க பார்க்கலாம். then E by G has a dimension of கேட்டிருக்காங்க. E by D solution. E by D ஓட டைமென்ஷன் கால்குலேட் பண்ணனும். சொல்யூஷன் E by D. E by G ஓட டைமென்ஷன் இல்லையா? E by G. Eங்கிறது என்ன சொல்லலாம்? எனர்ஜி இல்லையா? எனர்ஜி. நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா எனக்கு எனர்ஜி அதிகமாகும் பசங்களா. ஏன்னா நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஐ வில் ஷோ தட் 100% 200% நான் சொல்லுவேன். இந்த செஷனுக்காக நியர்லி ஒன் வீக், மோர் தென் 1 வீக் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்து நான் எடுத்திருக்கேன் பசங்களா. நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆன்சர் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். இஃப் யூ ஆர் டூயிங் ஒர்க், ட்ரை டு ஆன்சர் திஸ் ஒன். அண்ட் ஆல்சோ கவுண்டிங்கை கம்மி பண்ண விட்டுறாதீங்க. ஸோ நிறைய ஆன்சர் பண்ணிட்டே இருங்க, வரவைங்க எல்லா பசங்களோட ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. எஸ். ஸோ ஈங்கிறது என்ன சொல்லலாம்? எனர்ஜி இல்லையா? எனர்ஜி பை கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். எனர்ஜிங்கிறது என்ன சொல்லலாம்? எனர்ஜிக்கும் இதுக்கு என்ன இருக்கும்? எஸ், எனர்ஜிங்கிறது என்ன சொல்லலாம்? ஒர்க் டனுக்கும் எனர்ஜிக்கும் சேம் ஃபார்முலாவா? ஒர்க் டனுக்கு எனர்ஜிக்கு சேம் ஃபார்முலா, ரைட்? ஒர்க் டனுக்கு எனர்ஜி சேம் ஃபார்முலா. ஸோ இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா ஜிங்கிறது எனக்கு வேணும். F is equal to G m square by r square இல்லையா? எனக்கு G வேணும். F r square by m square சொல்லலாமா? இது G ஃபார்முலா மட்டும் தான் எடுக்கிறேன். ஓகேவா? ஐ எம் நாட் அப்ளைங் டைமென்ஷன், எதுவுமே அப்ளை பண்ணல. அப்படியே கேன்சல் பண்ணிட்டு ஃபைனலா தான் கால்குலேட் பண்ண போறோம் பசங்களா. எஸ், சி ஆன்சர். எஸ், குட். நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க. குட். சந்தோஷ், தியாகு, நான்சி, சபரிஷ். ரோட் டு என்னடா? ரோட் டு ஜிப்மர். எஸ், ஜிப்மர், ரோட் டு ஜிப்மர் பக்கத்துல தான் இருக்கு. பக்கத்து ஸ்டேட் தான் நமக்கு. எஸ் சார் நோ? ஸோ பாண்டிச்சேரி ஈஸியா போயிடலாம். எஸ், நான் எடுத்துட்டேன். ஜிக்கு பதிலாக நான் சப்ஸ்டிட் பண்ணேன். எஃப் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை எம் ஸ்கொயர் மேல போயிருமா? எம் ஸ்கொயர் மேல போயிடும். நவ் ஒர்க் டன்ங்கிறது என்ன சொல்லலாம்? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ எஃப் கேன்சல். கிளியரா?
So in the r cancel, in the r cancel. அப்ப என்ன கிடைச்சிரும்? So this is what m square in the r மேல போச்சு அப்படினா l power minus 1. L power minus 1. So அப்ப என்ன சொல்லலாம்? m square l power minus 1 t0 t இல்லடா t கே வழி இல்லதாடா. Yes, what is the answer is that? Yes, it is C is the answer. Yes, good. Darking. Yes, C's option is good. Yes, 100 like நம்மளோட டார்கெட் பசங்களா 100 like தட்டி விடணும். கிளியரா? சோ விடாதீங்க. சோ குறையவே விடாதீங்க. நம்பர் ஆஃப் கவுண்ட குறைய விடாதீங்க. சோ உங்களுக்கு இங்க பாருங்க நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன் அதுக்கு. சோ லிசன், எந்த ஒரு நம்ம ஆம்பிஷனும் ஹார்ட் ஒர்க் இல்லாம வராத பசங்களா. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான பலன் டெஃபினட்டா கிடைச்சாகும். ஹார்ட் ஒர்க் பண்ணாம கிடைக்கும்னு சொல்லிட்டா கிடைக்கவே கிடைக்காது. See, so if you attend this all the 7 days program, so 12 hours program, definitely உங்களுக்கு clear idea வந்துரும் பசங்களா. So அதுதான் ஒரு point. Is it clear? Next one is that. Next question பாருங்க. Can you tell me the answer for this one? Can you tell me the answer for this? Can you tell me answer for this question? யாரெல்லாம் ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம். Can you tell me this question answer? பசங்களா ஆன்சர் பண்ணுங்க பசங்களா. Yes, can you tell me this question? வாடா பசங்களா, வாங்கடா பசங்களா, ஆன்சர் பண்ணுங்கடா பசங்களா. Yes, can you tell me the answer question for this? தெரியுதா உங்களுக்கு கிளியரா? போர்டு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க, இல்லனா நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாம். Is it clear? போர்டு தெரியுதான்னு சொல்லுங்க பார்க்கலாம். போர்டு தெரிஞ்சிச்சு அப்படினா I can start this one or else we'll go the next question. போர்டு தெரிஞ்சிச்சுனா B ஆன்சரா? So board தெரிஞ்ச board clear-ஆ இருக்கா? இந்த question clear-ஆ இருக்குங்களா? Yes, it is clear. Yes, we'll start. இப்ப question கேட்டிருக்காங்க, gravitational constant ஒரு சைடுல match the following. Gravitational constant, gravitational potential energy, gravitational potential, gravitational intensity. இப்ப நாம ஆப்ஷன் கால்குலேட் பண்ணுவோம். எப்பவுமே start with energy. So energy எங்கடா இருக்கு? தேடி போங்கடா energy. Energy ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். எனர்ஜிங்கிறது என்ன சொல்லலாம்? எனர்ஜிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? எனர்ஜிங்கிறது is equal to mc square. நமக்கு தெரிஞ்சது ஆவுனா mc ஸ்கொயர் தான் வரப்போகுது இல்லையா எனர்ஜிங்கிறது. So or else work into displacement energy. So what is value? m l square t power minus 2, right? So option எங்க இருக்கு பாருங்க, m l square t power minus 2. So b க்கு என்னவா இருக்கும்? 4th சொல்லலாமா? b is 4. Yes, b is 4. Yes, good. Ajita is good. Yes, it is kinetic energy யூஸ் பண்ணலாம். b is 4. b க்கு என்ன சொல்லலாம்? b க்கு எதுக்கு வரும்? 4 க்கு வரும். ஆப்ஷன் பாருங்க. So 4 எங்க இருக்கு? b4. ரெண்டு ஆப்ஷன் பாருங்க, இதை நெக்லெக்ட் பண்ணலாம், இதை நெக்லெக்ட் பண்ணலாம். எப்பவுமே நெக்லெக்ட் பண்ணிருங்க. எய்தர் ஏவா இருக்கலாம் இல்லனா பியா இருக்கலாம். எய்தர் ஏ ஆ இருக்கலாம் இல்லனா பியா இருக்கலாம். வேற என்ன போலாம்? எஸ், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது எனர்ஜி பர் யூனிட் மாஸ். எனர்ஜி பர் யூனிட் மாஸ் தான் என்ன சொல்லலாம்? பொட்டன்ஷியல் சொல்லலாம். இதே எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜினா எனர்ஜி பர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பர் யூனிட் சார்ஜ். இங்க யூனிட் மாஸ். அப்ப என்ன எடுத்துட்டேன் அப்படினா என்ன கிடைக்கும்? ml square t power minus 2 divided by mass. இது கேன்சல் ஆச்சு அப்படினா l square t power minus 2. அப்ப l square t power minus 2 ஆப்ஷன் பாருங்க. c க்கு எது இருக்கு? 1 இருக்கு. c க்கு என்ன இருக்கு? 1. c க்கு என்னது? 1. ஆப்ஷன் இருக்கா பாருங்க. எஸ். சோ இது c க்கு 3 இருக்கு. 3 வந்தா தேவிதா. எஸ். சோ ஃபைனலி என்னது சொல்லலாம்? சோ a is the answer. செக் பண்ணுங்க, a is the answer. Who goes? a is the answer. 3 லவரா? So a is the answer. Yes or no? Everyone understood, right? a is the answer. Clear? யாரெல்லாம் b ன்னு போட்டு வச்சிருக்கீங்க? டேய் b ன்னு போட்டு வச்சிருக்கீங்க. c க்கு எது ஆன்சர்? 1 தான் ஆன்சர். c க்கு is 1 is answer. c க்கு 3 க்கு 3 வருமா? 3 க்கு 3 வராதுடா. 3 க்கு 3 வராது. ஓகேவா? யாராவது டவுட் இருக்கா இந்த क्वेश्चनல? see, is there any doubt பசங்களா? குட்டி பசங்களா டேய் வாங்கடா. yes, next question போலாம். so this kind of question will ask in NEET exam. இத விட்டுறாதீங்க. oh my god, yes, மிஸ் ஆயிருச்சு. விடாதீங்க நெக்ஸ்ட் டைம். டாக்டர் ஜெனிட்டா, கரெக்டா உங்க பேரை கரெக்டா சொல்லிட்டனா? எஸ். क्वेश्चन பாருங்க, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். சொல்யூஷன். So the force is defined by yes, force is defined by F is equal to A alpha t square plus beta t ன்னு கொடுத்துட்டாங்க. The force is proportional to alpha t square beta t, right? Alpha t. Yes, good. அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களா? வாங்கடா டேய், இதெல்லாம் எதிர்பார்த்தேன். நான்சி is good. நான்சி
அவ்வளவுதானா? வாங்கலாம் 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 பசங்களா, குட்டி புலிதான்டா நீங்க. எஸ். ஸோ எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ த டைமென்ஷன்லெஸ், இதுதான் ஷார்ட் பாயிண்ட், இதுதான் கீ பாயிண்ட். லிசன், ஐ எம் எக்ஸ்பிளைனிங் தி கீ பாயிண்ட். ஸோ இதுதான் டைமென்ஷன்லெஸ். டைமென்ஷன்லெஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஃபோர்ஸா இருந்துச்சுன்னா இது என்னவா இருக்கும்? ஃபோர்ஸா இருக்கும். இது என்னவா இருக்கும்? ஃபோர்ஸா இருக்கும் இல்லையா? எல்லாமே ஃபோர்ஸ். அப்ப என்ன ஃபோர்ஸ் பை ஃபோர்ஸ்? டைமென்ஷன்லெஸ். அப்ப என்ன சொல்லலாம்? ஆல்பா டி ஸ்கொயர் டிவைடட் பை பீட்டா டி, இட் இஸ் a dimensionless. dimensionless. அப்ப இது கேன்சல் பண்ணா என்ன கிடைச்சிரும்? ஆல்பா டி டிவைடட் பை பீட்டா. எஸ். வாட் இஸ் ஆப்ஷன் இஸ் தட்? ஆப்ஷன் இஸ் ஏ இஸ் த ஆப்ஷன். யாரெல்லாம் ஆன்சர் பண்றீங்க? ஏ ஏ. எஸ், இட் இஸ் ஏ ஏ. அவ்வளவுதான். எஸ். ஒவ்வொரு டைம் நாமே அப்ரிஷியேட் பண்ணிக்க வேண்டியதா. எப்பனா அங்க பாருங்க நிறைய ஸ்டூடெண்ட் ஸோ பிசிக்ஸ் சால்வ் பண்ணலாம்டா அப்படின்னு எடுத்து யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் தான் எடுத்து வைக்கிறது. ஃபர்ஸ்ட் எடுத்தேன் யூனிட் அண்ட் எடுத்து வச்சு அப்படியே எல்லாத்தையும் சால்வ் பண்ணது. எல்லாத்தையும் ஒரு 30 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு பிசிக்ஸ்டா நான் ஸ்ட்ராங்டா, இந்த டைம் நாம கிராக் பண்ணிடலாம்டா, இந்த டைம் ஒரு இமேஜினேஷன் ஒரு 150+ எடுத்துடலாம்டா பிசிக்ஸ் அப்படின்னு நினைப்பாங்க. எதை மட்டும் சால்வ் பண்ணிட்டு யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போக போக என்ன ஆகும்? 1 dimensional மோஷன் 2 dimensional மோஷன் அடி விழுகும். அப்பா ஃபர்ஸ்ட் அடி 1 dimensional மோஷன், செகண்ட் அடி சொல்லும் போது 2 அடி விழுகும். மூணாவது என்ன அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், அப்படியே ஒரு பட்டிஸ்டா மாதிரி ஒரு அடி கும்னு அடிச்சிருவாங்க இல்லையா? அடிக்கும் போது ஐயோ இதுக்கப்புறம் தான்டா பிசிக்ஸ் ரியல் பிசிக்ஸ் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரிதான். ஸோ இனிஷியலா எடுத்தேன்னா என்ன அப்படின்னா நான் எவ்வளவு அடி வேணா தாங்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா போக போக ஒவ்வொரு சாப்டர் வரும்போது அடி எல்லாம் மரண அடி தான். ஓகே, தாங்க முடியாதுடா பசங்களா. கிளியர்? சோ கிளியர். ஆமா, அந்த மாதிரிதான் இருக்கும். எல்லாருமே எப்படிதான் நினைப்பீங்க? பிசிக்ஸ் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் சால்வ் பண்ணிட்டு டாக்டர் ஆயிடலாம். டாக்டர் அப்படின்னா என்ன டாக்டர்? எய்ம்ஸ் சூஸ் பண்ணலாமா, இல்ல ஜிப்மர் சூஸ் பண்ணலாமா, இல்ல எம்எம்சி, மத்தரக்க சிஎம்சி? வேணாம் வேணாம். கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ் எல்லாம் வேணாம். போனா என்னதான் போவோம்? பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணும். அந்த மாதிரிதான் போறது இல்லையா? சோ பிசிக்ஸ்ல இது மட்டும் இல்ல. கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். Can you tell me that? This question solve பண்ணுங்க பார்க்கலாம். Can you try to answer this one? Yes, question என்ன கொடுத்துட்டாங்க? The potential energy of the particle moving along x varies. X direction கொடுத்துட்டாங்க. இது என்னது? potential energy டா பசங்களா. என்ன கொடுத்துட்டாங்க? இது potential energy கொடுத்துட்டாங்க இல்லையா? The potential energy of the particle v கொடுத்துட்டாங்க. ax² divided by root x plus b னு கொடுத்துட்டாங்க. The dimension of a square by b னு கேட்டிருக்காங்க. dimension of a square by b னு கேட்டிருக்காங்க. So a square இங்க பாருங்க நான் என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா சொல்யூஷன். இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாமே I told you the difficult questions சொன்னா இல்லையா? So இது one of the, it takes more time for compared to JEE. இது கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளவுதான். So எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா v is equal to ax² plus divided by root x plus b, right? So இங்க பாருங்க இது டிவிஷன்ல இருக்கு. So நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை இங்க மல்டிப்ளை பண்றேன். என்ன கிடைச்சிரும்? v into root x இல்லையா? ஏன்னா root x plus b is equal to what? ax². So இப்போ நான் எடுத்துனா ரூட் இன்டு இதை உள்ள மல்டிப்ளை பண்றேன் vx plus what? v into b. This is what is the ax². கிளியரா? So xங்கிறது it is a dimension of length. இப்போ இது பொட்டன்ஷியல் கொடுத்துட்டாங்க இல்லையா? பொட்டன்ஷியலா? எஸ், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுத்துட்டாங்க. இதுவும் இதுவும் எல்லாமே என்னவா இருக்கும்? சேம் டைமென்ஷனா இருக்கும். இட் இஸ் a same dimension. everything it is same dimension. அப்ப நான் என்ன பண்றேன்? இதை ஈக்குவேட் பண்றேன். ax² v root x ஈக்குவேட் பண்றேன். ax² vx root x ஈக்குவேட் பண்றேன். சோ a is equal to என்ன சொல்லலாம்? b into கீழே கொண்டு வந்தா root x. root xங்கிறது என்ன சொல்லலாம்? 1/2 x power 1/2. இது x². இது மேல வந்துச்சுன்னா என்னவா மாறிடும்? if it is comes upside, so x power -2 மாறிடுமா? x power -2. அப்ப நான் 1/2 -2 என்ன கிடைச்சிரும்? இதை இங்க மல்டிப்ளை பண்ணா 4 1 - 4 3/2. எஸ் ஆனோ? a ஓட வேல்யூ என்னது? v x power -3/2 கிடைச்சிருச்சு. கிளியரா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? எஸ் ஆனோ? சி இஸ் ஆன்சர். எஸ் தான் பசங்களா, அவ்வளவுதான். கிளியர்? சோ இப்போ நான் அதை ஸ்கொயர் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, என்ன கிடைச்சிரும்? ஸ்கொயர் பண்ணனா சோ v² x பவர் இந்த கேன்சல் ஆயிருமா? டினாமினேட்டர் இந்த பவர்ல இருக்குது 2 கேன்சல் ஆயிரும் ஸ்கொயர் பண்ணும்போது. டிவைடட் பை b. b எங்க போறது? கேன் வி ஈக்குவேட் திஸ்? அதே மாதிரி நான் ஈக்குவேட் பண்றேன். சோ bங்கிறது என்ன சொல்லலாம்? இதையும் இதை ஈக்குவேட் பண்ணலாமா? ஏன்னா பிசிக்கல் குவாண்டிட்டி நீங்க எது வேல்யூ தெரிஞ்சிருக்கோ அதை ஈக்குவேட் பண்ணிருங்க. சோ எப்படி ஈக்குவேட் பண்றேன் அப்படின்னா சோ இந்த vb is equal to என்ன சொல்லலாம்? v into root x சொல்லலாமா? ஏன்னா இது ரெண்டும் சேம் டைமென்ஷன். அப்ப நான் இந்த v கேன்சல், b ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? root x னு சொல்லலாமா? இங்க நான் டிவைடட் டிவிஷன்ல போடுறேன். டிவைடட் பை s ஆன் ஒரு கிடைக்கும். இப்போ என்ன கிடைச்சிரும்? இப்போ root x கிடைச்சிருமா? root x மேல போச்சுனா என்ன சொல்லலாம்? see I am going to concentrate on that. இத நான் எடுத்துட்டேன். இங்க இது என்ன சொல்லலாம்? இது பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்லும்போது m²
எனர்ஜி இல்லையா? எனர்ஜி சொல்லும்போது ml² t⁻⁻2. ml², ஏன்னா ஸ்கொயர் நான் பண்றேன். Okay, so because I'm squaring the value, so ml² t⁻⁻2 the whole square இல்லையா? into x⁻−3, இது மேல வந்துச்சுன்னா -1/2 ஆயிருமா? ஸோ இதை மட்டும் பார்க்குறேன். m⁻² l⁴ t⁻⁻4. ஸோ இதை வச்சே நம்ம ஆப்ஷன் போயிடலாம். m² எது இருக்கு பாருங்க. இஸ் தேர் எனி m²? ஒரு ஆப்ஷன் m². தட்ஸ் இட். சி இஸ் ஆன்சர். கிளியரா? எஸ், குட். கிளாப் பண்ணடா பசங்களா. ஸோ ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க கிளாப் பண்ணிக்க. எஸ், இஸ் குட். ஐ எம் சால்விங் த ப்ராப்ளம். ஐ கேன் கிராக் த நீட் எக்ஸாம். ஒவ்வொரு டைமும் நீங்க தட்டி கொடுத்துக்கோ, உங்களோட ஷோல்டர் தட்டி கொடுத்துக்க. எஸ், உங்களால முடியும்னு தட்டி கொடுங்க. எஸ், கிளியர். ஸோ ஐ கேன் நோ தட். கிளியர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் தட். கிளியர் 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 கிளியர். விடாதீங்களா பசங்களா. எஸ், ஸ்ட்ரிங்கமால் ட்ரெண்ட் எனக்கு அப்படி சொல்ல வேண்டியதுதான். எஸ், கேன் வி கோ வித் தி நெக்ஸ்ட் ஒன். இஃப் தி ஃபோர்ஸ் இஸ் F, acceleration A, the time is t, that choose the fundamental physical quantity, find the dimension of energy னு கேக்குறாங்க. find the dimension of energy. see here, இதுதான் ஷார்ட். இங்க இதுல பாயிண்ட் என்ன இருக்கு அப்படின்னா, அங்க பாருங்க dimension of energy னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, the force-உம் solution, force-உம் acceleration-உம் and time-உம் எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க? எனர்ஜிக்கு ஈக்குவல் சொல்லிட்டாங்க. the fundamental dimension of force and acceleration and time is directly proportional to fundamental dimension of energy. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இதோட பவர். ஸோ எக்ஸ் பவர் எடுத்துட்டா y and z. இந்த x ஓட வேல்யூ என்ன, y ஓட வேல்யூ என்ன, z ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா? கேன் யூ ட்ரை அண்ட் டெல் மீ தி ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन. யாரெல்லாம் ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம். ஸோ இஃப் யுவர் ஆன்சர் ஜஸ்ட் நீங்களே ஹாப்பியா இருந்துக்கு. ஸோ திஸ் இஸ் ஐ எம் சால்விங் த ப்ராப்ளம்னு எடுத்து. ஓகேவா? ஸோ இப்போ எனர்ஜின்னு எடுத்துட்டேன்னா, எனர்ஜி சொல்லும்போது ml² t⁻⁻2 is equal to, right? force என்ன சொல்லலாம்? ml t⁻⁻2 power x. force ஓட வேல்யூ, forceங்கிறது mass into acceleration. acceleration ஓட வேல்யூ l t⁻⁻2. then acceleration l t⁻⁻2. so this is what is that? y. next one என்ன சொல்லலாம்? time power z. clear? so நாம என்ன பண்ணணும்? mass ஈக்குவேட் பண்ணணுமா? we have to equate the mass. so ரெண்டு சைடு இருக்க mass நான் ஈக்குவேட் பண்றேன். left hand side right hand side mass ஈக்குவேட் பண்றேன். இங்க m⁻1 இருக்கு, இங்க ஏதாவது மாஸ் இருக்கா? இங்க மட்டும் தான் இருக்கு. so that m⁻x, ஏன்னா உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது. so இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன கிடைச்சிரும்? if we multiply m⁻x l⁻x t⁻⁻2x l⁻y t⁻⁻2y then t⁻z. clear பசங்களா? everyone understood it? எல்லாத்துமாய்ந்தா? அர்த்தமாய்ந்தா? சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு. எஸ், b is answer. we'll see. yes, அர்த்தமாய்ந்தாங்கிறது கன்னடா, தெலுங்கு மனஸ்லாய். எஸ், மனஸ்லாய். எவ்ரிவன் மனஸ்லாய். எஸ். ஸோ இது என்ன சொல்லலாம்? திஸ் இஸ் வாட் இஸ் இட்? m⁻1 l⁻2 t⁻⁻2. ஸோ இப்போ எடுத்துட்டேன் அப்படின்னா m⁻1 m⁻x. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? 1. தட்ஸ் இட், 1. m ஓட வேல்யூ 1. ஏதாவது இருக்கா? எஸ், x ஓட வேல்யூ 1. நான் l ஓட வேல்யூ எடுத்துக்கலாமா? l². ஸோ இங்க என்ன இருக்கு? l⁻x. இங்க என்னது? -2y. ஸோ 2 is equal to x - 2y. x ஓட வேல்யூ is 1 இல்லையா? x ஓட வேல்யூ 1. 2 is equal to 1 - 2y. ஸோ இது என்ன பண்றேன் அப்படின்னா, just I'm changing this equation, right? clear everyone? any doubt up to here? எதாவது சேஞ்ச் இருக்கா? yes, that's it. 2. ஸோ இதை நான் என்ன எடுத்தேன்னா ரீஅரேஞ்ச் பண்றேன். can you tell me the answer for this? l² l⁻x - 2y. இது x, இது 2y இல்ல, y. sorry, this is what is a y. l⁻y. so என்னது? 2 is equal to x plus y. 2 is equal to x ஓட வேல்யூ 1 plus y. y ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? this is also 1. x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 1. so ஆப்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். t ஓட வேல்யூ மட்டும் கால்குலேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துரும். b ஆன்சர். is it b as answer? yes, it is a b நம்பர் வரும். t ஓட வேல்யூ மட்டும் கால்குலேட் பண்ணிடலாம். t⁻⁻2 is equal to t⁻⁻2x, the t⁻⁻2y plus z. so -2 is equal to x ஓட வேல்யூ 1 -2, y ஓட வேல்யூ 1 -2, right? plus z. என்ன 6 எல்லாம் வருதுடா டேய்? 6 எல்லாம் வருது. 6 எல்லாம் வருது பாருங்க. x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 6. ஆன்சர்
6 பக்கம் வருது பாருங்க. B is answer. So t power minus 2x minus 2y minus z. 1 x plus y 1. Can you tell me the answer for this? Yes, good. B is answer. எங்க மிஸ் பண்ணிட்டோம் நான் பாருங்க பார்க்கலாம். m power x l square கரெக்டா? அப்படினா t power 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. minus 2 yes minus 4 plus yes correct only. So z oda value என்ன சொல்லலாம்? minus 2 plus 4. So this is what 2. So answer is B. Yes, good. Clear? Everyone understood it? Can we go to the next one? Yes, இது wait பண்ணு. Can you go to the next one? So take as homework for this. Homework எடுத்துங்க பார்க்கலாம். Can you tell me the answer for this? Try to take a homework. இத homework எடுத்துங்க. So try to solve this problem. Homework எடுத்துங்க. ஒரு problem homework. ஒரு problem homework நான் கொடுத்தறேன். Take a screenshot and tell me the answer for this. So question போட்டு answer பண்ணிருங்க. Yes. Try to answer this one. I will move the next question is that. Yes, next question is that என்ன கொடுத்துட்டாங்க? The dimension of physical quantity are given by m power a, l power b, l t power c னு கொடுத்துட்டாங்க. The physical quantity will be answers. So answer A னு கொடுத்துட்டாங்க. So answer check பண்ணி பார்த்தறலாம். A கரெக்ட்டானு சொல்லிட்டு. Answer is A. Okay. Answer check பண்ண பாருங்க. So physical quantity. So m power a, l power b, t power c. எது ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. So pressure ஓட வேல்யூ நான் எடுக்கிறேன். pressure நான் எடுத்துட்டேன்னா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? pressure is equal to force per unit area வா. force எப்படி எழுதலாம்? m l square sorry m l t power minus 2 divided by l square so இது cancel ஆச்சு அப்படினா m l power minus 1 t power minus 2 ஆப்ஷன் இருக்கா பாருங்க. a power 1 b power minus 1 t power minus 2. yes, it is option is correct. yes, good. a is correct. yes sir, எப்ப ஆன்சர் சொல்லிட்டீங்க சார்? ஆமா, என்ன பண்ணாதேன்றதா இருக்கு. so ஆன்சர் சொல்லிட்டேன். yes yes is the answer. Clear? Okay. உங்களுக்கு பிடிச்ச question percentage calculate பண்றது. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். percentage, before that we will go with this. percentage எப்படி calculate பண்ணலாம்? Can you tell me the percentage? The percentage எடுத்துட்டேன் அப்படினா listen, percentage அப்படினா so நான் எடுத்துட்டேன் so இங்க எடுத்து time period is equal to 2 power l by g ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். How you will calculate the percentage? See here, இங்க பாருங்க, multiplication addition இருந்துச்சுனோ, multiplication addition division இருந்துச்சு அப்படினா to calculate percentage error in t எப்படி calculate பண்ணலாம்? percentage error in t எப்படி calculate பண்ணலாம்? கான்ஸ்டன்ட்டா விட்டுறணும். கான்ஸ்டன்ட்டா விட்டுருங்க. இது என்ன சொல்லலாம்? it is a proportional to l power 1 by 2 g power 1 by 2. எப்படி calculate பண்ணலாம்? 1 by 2 delta l by l. that's it. இதுவும் 1 by 2 இருக்கு. 1 by 2 delta g by g. கிளியரா? இதுதான் என்ன சொல்லலாம்? fraction value. percentage என்ன பண்ணணும்? இது கூட 100 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நான் எடுத்துட்டேன் some physical quantity a square plus b power 1 by 2 c cube and d power 3 by 2. Can we calculate percentage error? calculate பண்ணலாமா? எப்படி calculate பண்ணலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். How you will calculate the percentage error? கமாண்டா பசங்களா, percentage error எப்படி calculate பண்ணலாம்? சோ இதெல்லாம் என்ன அப்படினா நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி சலிச்சு போயிருப்பீங்க இல்லையா? டக்குனு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். So delta y by y is equal to what is value? 2 into delta a by a plus what? 1 by 2 delta b by b plus c இருக்கு 3 into delta c by c plus இது 3 by 2 delta d by d. हो गया कदम. that's it. கதம் 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 கதம். clear? clear பசங்களா? so இதுதான் ஐடியா. clear? so now இத பேஸ் பண்ணி क्वेश्चन சொல்லுங்க பார்க்கலாம். இத கொடுத்துட்டாங்க. the time period of that, listen in the question. yes, the physical quantity p யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்கடா பசங்களா, யார் ஆன்சர் பண்ணா? Sabarish, can you answer this question? Answer this question. Sabarish, what happened? Road to Jipmer என்னாச்சு? road to Jipmer sir. bro என்ன டேஸ்ட் bro, உங்களுக்கு சாங் நல்லாவே இல்லை. என்னடா பண்றீங்க? என்னடா பண்றீங்க? எழுதுறீங்களா? சரி, எப்படி எல்லாம் சேட் பண்றீங்களா டேய் பசங்களா? எதுக்கு தெரியல? எதுக்கு சி தெரியல சார்? சி தெரியலையா? சியா? ஓகே. p ஓட வேல்யூ என்ன எடுத்துட்டேன் அப்படினா a cube p square divided by c root d. சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர்.
சும்மா தான் ப்ரோ சொன்னேன். சும்மா டேய் என்னடா பண்றீங்க? கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்களா இல்ல நீங்க சாட் பண்ணிட்டு இருக்கீங்களாடா? கிளாஸ் தவிர எல்லாமே பண்றீங்களா டேய்? எஸ் 13 ஆன்சரா எப்படி எழுதலாம்? டெல்டா பி பை பி இஸ் ஈக்குவல் டு 100 இல்லையா? இதுதான் பர்சன்டேஜ் எரர் இல்லையா? இதுதான் பர்சன்டேஜ். ஸோ இதை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு என்ன சொல்லலாம்? 3 டைம் டெல்டா ஏ பை ஏ இன்டூ 100 பிளஸ் 2 டைம் டெல்டா பி பை பி டெல்டா பி பை பி இன்டூ 100 பிளஸ் டெல்டா சி பை சி 100 பிளஸ் இது என்ன சொல்லலாம்? 1/2 டெல்டா டி பை டி டி. எஸ் ஆனோ? ஸோ ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ்? ஆன்சர் ரைட் ஆன்சரா பசங்களா? எஸ். என்னடா 1 எப்படா வருது? 1ங்கிறது 10% வருது. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம். 3 இன்டூ ஏவோட வேல்யூ 1%, ஏவோட வேல்யூ 1% பிளஸ் 2 இன்டூ பி ஓட வேல்யூ 3% பிளஸ் டெல்டா சி, சி ஓட வேல்யூ 2% பிளஸ் 1/2 டி ஓட வேல்யூ 4%. சொல்லுங்கடா பசங்களா, என்னடா பசங்களா? எஸ். So C is the answer, 13%. So 3 plus 6 plus 2 plus 2. So what is it? 10 plus 3, 13%. Yes, sir. Good ra pasangla. Any song for study? ஆமா, அத சொல்ல வேண்டியது. என்ன ஸ்ட்ராங்? ஸோ ஒன்று மட்டும் தான் ஸ்ட்ராங், வெற்றி நிச்சயம். எஸ், விஜய் டைலாக் சொல்லிட்டு போயிட வேண்டியதா, வெற்றி நிச்சயம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பார்க்கலாம். Next question is that. Can you do this one question? Everyone? யார் ஆன்சர் பண்ணாம தர? எதிர்நீச்சல் அடி. அதேதான் பசங்களா டே, படிக்கிற தவிர எல்லா வேலை. ஸோ நாம் இதுதான் என்ன சொல்லலாம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சொல்லலாம் இல்லையா? படிக்கிறத விட்டுட்டு நாம எல்லா விஷயம் போகிறோம். மோட்டிவேஷன், எஸ் மோட்டிவேஷன் வேணும் இல்லையா? எஸ், கொஸ்டின் பாருங்க. Time period of oscillation of simple pendulum is t is equal to 2 pi root under L by G. 2 pi L by G. The length of the pendulum is measured. என்ன சொல்லிட்டேன்? L is equal to 10 plus or minus 0.01 centimeter and the time period is equal t is equal to 0.1 and what 0.02. இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணோம்? பர்சன்டேஜ் எரர் G கால்குலேட் பண்ணோம். இதுதான் நமக்கு ஹிண்ட். எஸ் ஆனா இதுதான் क्वेश्चन. சோ G நம்ம கால்குலேட் பண்ணோம். டைம் பீரியட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 2 pi root under what L by G ன்னு சொல்லலாமா? இப்போ எனக்கு G வேணும், அதனால நான் என்ன பண்றேன்? G சொல்லுங்க. G பாருங்க, G இங்க. சோ எப்படி பண்ணலாம்னா, இத ஸ்கொயர் நான் எடுக்கிறது, இந்த ரூட்டை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நான் ஸ்கொயர் பண்றேன். இதை ஸ்கொயர் பண்றேன். 4 pi ஸ்கொயர் L by G. எனக்கு G வேணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? G is equal to 4 pi square L by T square. So இப்போ டெல்டா G ல எனக்கு வேணும். G க்கு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும். So acceleration due to gravity percentage. Delta G by G into 100 is equal to what? இது constant. No need to worry about the constant. So delta L by L into 100 plus what? Delta next to T square 2 delta T by T. Can you tell me the answer for this? பசங்களா ஆன்சர் பண்ணுங்க. B. Yes, it is B. Yes, B is the answer. Yes, 8%. Yes, it is 8%. Delta L ஓட வேல்யூ என்னது? Delta L is 0.01 divided by 10 plus into 100 நான் மல்டிப்ளை பண்ணணுமா? into 100 plus 2 into delta T by T. So 0.02 divided by what? 0.5 into 100. So இதை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, so இதை உள்ள மல்டிப்ளை 1/10 plus 1/10. இது என்ன ஆயிரும் பாருங்க. so இது 0.5 என்ன சொல்லலாம்? we can take it 1/2 ன்னு சொல்லலாமா? 1/2 மேல போயிரும் 2. so என்ன ஆயிரும்? you will get the answer for this. yes, good. B's answer. yes, good. Clear? so 2 into 2, so 100 உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிரும்? 8 plus 0.1. so என்ன சொல்லலாம்? 8%. yes or no? exactly. okay, next question போலாம். yes, can you go with this question? இது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நம்பர் டென்சிட்டில the density of the material n and c, அதாவது யூனிட்டும் the number என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட்டா இருக்கும். யூனிட்டும் நம்பர் இஸ் கான்ஸ்டன்ட், யூனிட் அண்ட் நம்பர் இஸ் கான்ஸ்டன்ட். this is idea. ட்ரை பண்ணுங்க. the density of the material CGS system unit 4 gram per centimeter கொடுத்துட்டாங்க. in the system unit in which one unit of length எவ்வளவு சொல்லிட்டாங்க? 10 centimeter கொடுத்துட்டாங்க. the unit of mass, one unit of mass எவ்வளவு சொல்லிட்டாங்க? 100 gram சொல்லிட்டாங்க. then the value of density of the material நம்ம கால்குலேட் பண்ணோம். so can we apply that? so இங்க பாருங்க, கொடுத்திருக்க வேல்யூ எல்லாம்
இனிஷியலா வச்சுக்கோ 1 வச்சுக்க n1 u1 which is equal to n2 u2. see கொடுத்திருக்க வேல்யூ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க வேல்யூ கிராம் பர்ல கொடுத்திருக்காங்களா சோ இத நான் என்ன எடுத்துட்டேன் இனிஷியல் யூனிட் எடுத்துட்டேன் ஜஸ்ட் ஐ அம் டேக்கிங் இனிஷியல் யூனிட் என்னது 4 இது என்ன சொல்லலாம் கிராம் பர் சென்டிமீட்டரா சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் கியூப் is equal to n2 தான் நான் கால்குலேட் பண்ணனும் சோ ஒவ்வொரு யூனிட்டும் சோ இந்த யூனிட் நான் என்ன கிராம்ல கொடுத்திருக்காங்க என்னல கன்வர்ட் பண்ணனும் கிலோகிராம்ல கன்வர்ட் பண்ணனும் கிலோகிராம்ல கன்வர்ட் பண்ணனும் எஸ்ஆனோ பட் இங்க கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு யூனிட்டும் நான் எடுத்துட்டேன் because mass per volume தான் என்ன சொல்லலாம் டென்சிட்டின்னு சொல்லலாம் இதுதான் யூனிட் இல்லையா சோ ஒரு யூனிட்டோட சோ 1 kg ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்கன்னா 1 kg ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க 100 கிராம்னு கொடுத்துட்டாங்க 1 kg ஓட வேல்யூ 100 கிராம் எஸ்ஆனோ 1 kg ஓட வேல்யூ 100 கிராம்னு கொடுத்துட்டாங்க கொடுத்திருக்கிறது அப்படியே எழுதுறேன் கிளியர் நெக்ஸ்ட் ஒன் 1 சென்டிமீட்டர் 1 மீட்டரோட யூனிட் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா 10 சென்டிமீட்டர் ஜஸ்ட் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம் டிவைடட் பை 10 சென்டிமீட்டர் கியூப் இல்லையா சோ கம்ப்ளீட் பண்ணுங்க பார்க்கலாம் இது என்ன கிடைச்சுன்னு சொல்லிட்டு சோ 4 கிராம் per சென்டிமீட்டர் கியூப் is equal to இது என்ன சொல்லலாம் n to 10 கிராம் by இது என்ன சொல்லலாம் 10 கியூப் அப்படினா 1000 into சென்டிமீட்டர் கியூப் சோ இது என்ன ஆயிரும் இது கேன்சல் ஆயிரும் g யும் g கேன்சல் ஆயிரும் இதுல 2 0 இங்க 2 0 கேன்சல் ஆகும் இந்த 10 இங்க எடுத்துட்டேன் அப்படினா 40 is equal to what n2 clear everyone understood right 40 is the answer yes good 40 is the answer yes road to zipmer clear road to zipmer ne eduthukken பேர் என்ன போனேஷா bonus good bonus clear everyone சரி 49 ரீச் பண்ணிட்டோம் யாராவது ஒரு லைக் போடுங்க 50 ரீச் பண்ணிரலாம் சோ ஃபர்ஸ்ட் மாரத்தான்ல 50 ரீச் பண்ணியாச்சு எஸ் சோ யார் ஒருத்தர் லைக் போடுங்க பார்க்கலாம் 40 50 மாறிட்டோம் நெக்ஸ்ட் டார்கெட் 100 மாறணும் எஸ் 50 ஓகேவா சோ இது கிளியரா சோ திஸ் இஸ் வாட் இஸ் தி யூனிட் அண்ட் டைமென்ஷனோட ஐடியா எனி டவுட் பசங்களா சோ யூனிட் அண்ட் டைமென்ஷன்ல யூ ஆர் ஃபீலிங் ஸ்ட்ராங் இன் தட் தயவு செய்து மிஸ் பண்ணிராதீங்க யூனிட் அண்ட் டைமென்ஷன்ல எஸ்ஆன் ஆர்கடமி பாயிண்ட் நெக்ஸ்ட் என்ன போக போறோம்னா கைனமேட்டிக்ஸ் shall we start with this kinematics இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரியுதா பசங்களா சோ this one is fine சார் பிரேக்கா டே இதுக்குள்ள பிரேக்கா 12 hours இருக்குடா டே சோ இந்த சாப்டர் முடிச்சனா பிரேக் எடுத்துக்கலாம் ஓகே இஃப் இட் இஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சனா பிரேக் எடுத்துறலாம் ஓகே இஃப் யூ கம்ப்ளீட்டட் ஃபர்ஸ்ட் சாப்டர் வில் கம்ப்ளீட் தட் இதுல ஒரு 10 20 क्वेश्चन இருக்கும் 10 20 10 क्वेश्चन தான் இருக்கும் 10 ல இருந்து 15 क्वेश्चन இருக்கும் ஓகே நான் முடிச்சிட்டு வில் பிரேக் தட் பிரேக் கன்ஃபார்மா எடுக்கறேன் பசங்களா சோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன் எடுத்துட்டேன் நான் யூனிஃபார்ம் மோஷன் இங்க பாருங்க ஒன் டைமென்ஷனல் மோஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுல இருந்து கன்ஃபார்மா ஒரு क्वेश्चन வரும் சிம்பிளா இருக்கும் ஜிபி क्वेश्चनா தான் இருக்கும் பசங்களா என்னன்னு பார்க்கலாம் சோ நான் யூனிஃபார்ம் மோஷன்ல மீடியம்ல இருந்து 2 क्वेश्चन வந்திருக்கு மீடியம் இஸ் 2 क्वेश्चन ஓகே அண்ட் ஆல்சோ யூனிஃபார்ம் மோஷன்ல 3 क्वेश्चन மீடியம்ல ஈஸில ஒரு क्वेश्चन மீடியம் இஸ் 3 क्वेश्चन மீடியம் 3 क्वेश्चन வந்திருக்கு ரெஸ்ட் அண்ட் மோஷன்ல அங்க பாருங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரெஸ்ட் அண்ட் மோஷன் சோ 3 क्वेश्चन டோட்டலா 4 क्वेश्चन கிளியர் சோ மோஷன் அண்டர் கிராவிட்டி ஒரே ஒரு क्वेश्चन தான் கேட்டிருக்காங்க பாருங்க மோஷன் அண்டர் கிராவிட்டி புரியாம தலை பிச்சுக்காதீங்க பசங்களா ஓகே சோ நீங்க அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் இருக்கு இல்லையா ஹரிசாண்டல் மோஷன் அத பத்தி படிச்சாலே தெரியும் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தெரிஞ்சாவே போதும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்ளை பண்ண தெரிஞ்சாலே உங்களால ஆன்சர் பண்ண முடியும்டா பசங்களா கிளியர் சோ அண்ட் கிராஃப்ல இருந்து 3 क्वेश्चन கேக்குறாங்க see நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்ன அப்படினா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கிளியர் ஒன் டைமென்ஷனல் மோஷன் பொறுத்த அளவுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கிளியரா படிச்சிரணும் புரியுதா நெக்ஸ்ட் கிராஃப் பத்தி கிளியரா தெரிஞ்சுக்கணும் then what is it ஃபைனலா தான் மோஷன் அண்டர் தி கிராவிட்டியை படிக்கணும் கிளியரா இதுதான் ஆர்டர் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பத்தி கிளியரா தெரிஞ்சுக்க டிஸ்பிளேஸ்மென்ட் அண்ட் ஸ்பீட் எல்லாம் எனக்கு கால்குலேட் பண்ண தெரியறதுக்காக ஸ்பீட் டிஸ்பிளேஸ்மென்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு இருக்காதீங்களா பசங்களா சோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படினா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போக பாருங்க yes we'll start the question yes or no shall we start so today only question solving sir yes da fast get your thoughts yes now we'll start with this yes question பாருங்க first question is that displacement speed and velocity first question பாருங்க can you answer this question பசங்களா யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்கடா பசங்களா டேய் வாங்கடா பசங்களா क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க what is the question is given solution can you tell me that what is the answer for this question so question என்ன கொடுத்திருக்காங்க a runner start from zero இதுக்கு முன்னாடி so you need revision just I'll give the revision then we'll start
don't depends only that marks mark இல்லனா என்னடா பண்றது? Okay, we'll start with this question. பார்க்கலாமா? Can we do this one question? Clear பசங்களா? Yes, blessed is the answer. Blessed is the answer. Two hours அப்புறம் ஒரு break எடுத்துக்கலாம். Okay, see here, displacement, just I'll give the idea. டக் டக்குன்னு கொடுத்துடலாம். First பார்க்கலாம். Distance, displacement. Distanceங்கிறது என்ன சொல்லலாம்? So displacement is shortest path. Shortest path. So இது என்ன சொல்லலாம் அப்படின்னா total distance. Actual path தான் என்ன சொல்லலாம்? Actual path. Displacement and distance சொல்லலாம் இல்லையா? So distance, and very important thing is that the distance, displacement always less than or equal to what? Distance. All less than or equal to displacement. Yes or no? Distance ங்கிறது yes, displacement. And also what? Distance, displacement ங்கிறது என்ன quantity? It is a vector quantity. Distance ங்கிறது என்ன சொல்லலாம்? It is a scalar quantity. Scalar. Distance is a scalar quantity. Clear? Average speed எப்படி calculate பண்ணலாம்? இது what is the distance and displacement. Average speed எப்படி calculate பண்ணலாம் அப்படின்னா average speed ங்கிறது பாருங்க, average speed எப்படி calculate பண்ணலாம்னு பாருங்க பசங்களா. average speed எப்படி calculate பண்ணலாம்? If it is the same distance, distance same ஆ இருந்துச்சுன்னு வெச்சுக்கங்க, A to B நான் போறேன், A ல இருந்து B க்கு போறேன், then B ல இருந்து என்ன வரேன், A க்கு வரேன்னு வெச்சுக்கங்க, distance என்னவா இருக்கும்? Same ஆ இருக்கும். A to B and B to A same distance இல்லையா? The distance are same. The distance are same. Distance same ஆ இருந்துச்சு அப்படின்னா speed எப்படி calculate பண்ணலாம்? Average speed எப்படி calculate பண்ணலாம்? 2v1 v2 divided by what? v1 plus v2. If it is a distance same, 2v1 v2 divided by v1 plus v2 ன்னு சொல்லலாம். If it is a distance is same. Clear? Now, இப்ப time same ஆ இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க. So d is same. இந்த கேஸ் என்னது? d same ஆ இருந்துச்சு. இப்ப time same ஆ இருக்கு. இப்ப நான் பாருங்க A ல இருந்து B க்கு நான் போறேன், then B ல இருந்து C க்கு போறேன். So இதோட distance d1, இதோட distance d2 ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. So இந்த distance cover பண்றதுக்கான speed v1, இந்த distance cover பண்றதுக்கான speed v2. This is time. ரெண்டுக்கும் time same ஆ இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க. Distance same ஆ இருந்துச்சு அப்படின்னா 2v1 v2 divided by v1 plus v2. Time same ஆ இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க, average speed எப்படி calculate பண்ணலாம்? So v1 plus v2 divided by 2 ன்னு எடுக்கலாம். So this is what is the idea. And also equation of motion எடுத்துட்டேன் அப்படின்னா, can you tell me that என்னென்ன equationல இருக்கு? மூணு equation. V is equal to u plus at, then S is equal to ut plus half at square, second equation. Next v square is equal to u square plus 2as, third equation. Nth displacement is equal to u plus a by 2 2n minus 1. இது nth displacement கான formula. nth displacement கான formula. Yes or no? Getting my point? So இத பேஸ் பண்ணி தான் நாம அப்ளை பண்ண போறோம். Clear? This is what is the formula revision. Clear? So இப்ப problem பார்க்கலாம். So first problem பாருங்க. Yes, question பாருங்க. The runner start moving O and goes to what? O following path. என்ன path எடுத்துட்டாங்க? இது O, then what? இது Q, இது R. So இப்படி போயிட்டு again எந்த பாயிண்ட்க்கு வந்திருக்கு? சேம் பாயிண்ட்க்கே வந்திருக்கு. போயிட்டு இங்க வந்து அப்படின்னா டிஸ்பிளேஸ்மென்ட் ஆயிரும், 0 ஆயிரும். வெலாசிட்டிங்கிறது என்ன சொல்லலாம்? டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம். இப்போ என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? டிஸ்பிளேஸ்மென்ட் becomes 0. So ஆப்ஷன் பாருங்க, எல்லாத்துலயும் 0. Clear? Nothing will use. நாம என்னதான் கால்குலேட் பண்ணோம்? Average speed தான் கால்குலேட் பண்ணோம். Average speed எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Yes, it is good option. Sabri is good. Dark night is good. Sabri is good. A is correct. Good Sabri. Blessed to be a doctor. Yes, is good. Everything is good. Yes, 52 ரீச் ஆயிட்டா டேய், வாங்கடா டேய். Happy for that. Yes, இப்போ நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So distance நான் கால்குலேட் பண்ணோமா? இங்க இருந்து இங்க போனா 6 இல்லையா? பிளஸ் இங்க இருந்து இங்க வந்தேன் அப்படின்னா அதாவது பாதி சர்க்கிள், அதாவது 1/4 ஆஃப் தட் சர்க்கிள் சொல்லலாமா? 2 pi r divided by 4. ஏன்னா பாதி சர்க்கிள் இல்லையா? இது பாதி சர்க்கிள். டோட்டலா 2 pi r, அதுல பாதினா pi r, அதுல பாதி pi r by 2. Again இங்க இருந்து இங்க வந்தனா r divided by what is the time taken? Is t is the time taken. Yes or no? Getting my point? So இத என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா இத நான் ஆட் பண்ணனும் வெச்சுட்டேன். இது கேன்சல் ஆயிரும். 2r plus what? Pi r by 2. Right? Pi r by 2. So 2r 1 rங்கிறது 1 plus what? 3.14 divided by 2. So இது exactly 1 pointல கிடைக்கும். ஆப்ஷன் இருக்கும் 2 plus 1. So approximately என்னது இருக்கும்? 3. So yes, it is option is a 3 is the answer. யாரெல்லாம் ஆன்சர் பண்ணுங்க? இப்போதான் ஃபோன் ஹேங்
Yes, clear? Everyone understood it? Clear da pasangla? Can I go to the next question? Yes, can you answer this question? Answer pannunga paakalam. Can you answer this question? Yaar answer பண்றாங்கன்னு பார்க்கலாம். வாடா பசங்களா. Come on பசங்களா. Come on. Just I'll take some water. Answer பண்ணுங்க பார்க்கலாம். Answer is D. V by 3. யார் ஆன்சர் பண்ண போறீங்க? V by 3. Yes, answer பாருங்க. A vehicle of, can you able to hear me? நான் பேசுறது கேக்குதா? Audible. Blessed to doctors. Good. So என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க பார்க்கலாம். So the vehicle travel half of the distance with the speed. So half of the distance என்ன சொல்றாங்க? A to B. Distance என்ன சொல்றாங்க? Total distance நான் என்ன எடுத்துட்டேன்? 2D ன்னு எடுத்துட்டேன். Half of the distance is speed V. Next to half of the distance என்ன சொல்றாங்க? 2V ன்னு சொல்லிட்டாங்க. இல்லையா? V அது 2V ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கால்குலேட் பண்ணணும்? Average speed கால்குலேட் பண்ணணும். So distance same ஆச்சுன்னா என்ன பண்ணலாம்? Average is equal to distance same ஆனா 2V1 V2 divided by V1 plus V2. So என்ன சொல்லுங்க? 2 into V1. V1ங்கிறது என்ன பாருங்க? V. V2ங்கிறது என்ன சொல்லலாம்? 2V divided by what? V plus 2V. So என்ன கிடைச்சிரும்? 4V square divided by V. So 3V. So cancel ஆச்சு அப்படின்னா 4V by 3. Yes, option is what is the answer is that? D is the answer. Yes or no? Clear? Clear பசங்களா டேய்? வாங்கடா பசங்களா. Yes. Clear? Everyone understood right? Clear. Any doubt up to here? So clear up புரிஞ்சுதா? So can we go to the next one? Next one பசங்க. Next question. See, இதுல தான் நிறைய ஸ்டூடெண்ட் ஃபேஸ் பண்ற மிஸ்டேக்ஸ். இங்க பாருங்க, இதுல தான் நிறைய ஸ்டூடெண்ட் ஃபேஸ் பண்றாங்க. So I am explaining this idea. Clear புரிஞ்சுக்கங்க. I am explaining this idea. Okay, I am explaining this idea. Clearly understand this one. Very important question பசங்களா இந்த டாபிக். ஏன்னா இதுல தான் நமக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆனாலும் சரி அண்ட் வெக்டர் அடிஷனோட அப்ளிகேஷன் ஆனாலும் சரி இதுதான் ஐடியா. இங்க பாருங்க எப்படி கேட்கலாம் அப்படின்னா கொஸ்டின் பாருங்க. This is question is that. So this is question. A football player is moving. Yes, north south எழுதலாமா? North, இது என்னது? East. This is what? South. This is what? West. Clear? Now, so the football player moving northwards and suddenly turn eastward direction. Question very important பசங்களா. So in the direction southward travel ஆயிட்டு இருக்கேன். Then suddenly turn into eastward direction. எப்படி east-ஆ turn பண்றேன்? This is what is east turn. With the same speed. So in the initial speed நான் V எடுத்துட்டேன். இந்த speed என்னது? V. Yes or no? V. To avoid the opponent. The force acting on the player will turning is. So force நான் கால்குலேட் பண்ணும். Force ஓட direction நம்ம கால்குலேட் பண்ணும். Direction எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Forceங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா mass into acceleration சொல்லலாமா? இப்போ accelerationங்கிறது என்ன சொல்லலாம்? Change in velocity v2 minus v1 divided by t. So இது vector பசங்களா. So you have to use the vector idea. So this is what is the two-dimensional case. பசங்களா. So இங்க பாருங்க final velocity இதுதான் v2. இது என்னது? v1. So இங்க பாருங்க v2 எடுத்துட்டேன். எந்த டைரக்ஷன்ல இருக்கு? What is the direction is that? X டைரக்ஷன்ல இருக்கு. So v2 எந்த டைரக்ஷன்ல இருக்கு? X டைரக்ஷன், பாசிட்டிவ் X டைரக்ஷன். v I cap. v1 எந்த டைரக்ஷன்ல இருக்கு? நெகட்டிவ் y டைரக்ஷன். So v minus j cap. எஸ் ஆர் நான் இதுல இருந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? So change in velocity ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். change in velocityங்கிறது என்ன? v2 minus v1. v2ங்கிறது எந்த டைரக்ஷன்ல இருக்கு? I cap. v I cap. இது என்ன சொல்லலாம்? v1ங்கிறது j capல இருக்கு. மைனஸ். So இங்க ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் into மைனஸ் பிளஸ் ஆயிடும். So vj cap. அப்ப நான் ரிசல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? I cap plus j cap இருக்குமா? I cap plus j cap. I capங்கிறது பாசிட்டிவ் I capங்கிறது எது? This is what is a positive I cap. Positive j cap னா இது. ரிசல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? This is what is the resultant value. கிளியரா? இதுக்கு மேக்னிட்யூட் எப்படி எழுதலாம்? b.
இது 1 இது 1 இது என்ன சொல்லலாம் root v சொல்லலாமா so இதோட resultant value root v எந்த டைரக்ஷன்ல இருக்கும் north eastல இருக்கும் what is the option is that northeast what is the answer for this northeast sir Deepak bro blank ஆயிட்டீங்க black ஆயிட்டீங்க டேய் என்னடா yes what is the answer is that north is the answer clear everyone understood right north is the answer so can you try this one இத ட்ரை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் what is the direction இத ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம் யார் ஆன்சர் பண்றாங்க பார்க்கலாம் கமெண்டா பசங்களா come on try to answer this question come on பசங்களா try to answer this question யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம் yes the position of the particle is given by கொடுத்துட்டாங்க சியா எடுத்தோனே ஆன்சர் பண்றீங்களா டேய் இப்போ மெசேஜ் தெரியுதா டேய் மெசேஜ் தெரியுதாவா okay the position of the particle is given by r is equal to 4t_i cap plus 2t²j cap plus 5k cap னு கொடுத்துட்டாங்க where t is a second and r is a meter find the magnitude and direction of velocity calculate பண்ணனும் so velocity calculate பண்ணனும் find the magnitude direction of velocity so solution first என்ன கொடுத்துட்டாங்க அப்படினா r கொடுத்துட்டாங்க இல்லையா r is equal to 4t_i cap plus 2t²j cap plus 5k cap இப்ப velocity calculate பண்ணனும் எப்படி calculate பண்ணலாம் velocity differentiate பண்ணனும் so dr by dt ங்கிறது என்ன சொல்லலாம் velocity தெரிஞ்சிரும் velocity can you do the differentiate பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர் என்ன வந்திருக்கு சொல்லுங்க can you try to answer this one so answer கேட்டனா 4i cap plus 4tj cap right 4i cap 4tj cap t is equal to 1 second கொடுத்துட்டாங்க இதுதான் என்னோட hint right இங்க பாருங்க இது என்னென்ன பாயிண்ட்ங்கிறது so we have to calculate magnitude and also t is equal to 1 second ல calculate பண்ணனும் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம் so 4i cap plus what 4j cap 4i cap plus 4j cap இப்போ நாம என்ன பண்ணோம் magnitude calculate பண்ணோமா எப்படி எடுத்துக்கலாம் 4 நான் எடுத்துட்டேன் i cap plus j cap so இதுக்கு நான் magnitude எடுத்தா என்ன கிடைச்சிரும் so 4 into root under இங்க 1 இருக்கு 1 square plus 1 square என்ன கிடைச்சிரும் 4 root 2 சொல்லலாமா so what is the answer is that 4 root 2 is the answer angle எப்படி calculate பண்ணலாம் tan theta is equal to vy by vx calculate பண்ணலாமா vy by vx tan theta is equal to vy by vx yes so 1 by 1 theta ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் 45 degree so answer is what so answer so this is what is c is answer that's good clear everyone understood right clear பசங்களா yes see here question பாருங்க எல்லாத்துக்கும் காமனா இருக்க ஒரு டவுட் என்ன அப்படினா சார் क्वेश्चन பார்த்த உடனே ஆன்சர் எப்படி அப்ரோச் பண்றது தெரியல அப்படியே சொல்றீங்க see இப்போ நான் கொடுக்குறேன் இல்லையா இந்த ஹிண்ட் இதுதான் ஐடியா பசங்களா blank ஆயிடுச்சா டேய் என்னடா பசங்க chat உங்களுக்குள்ளே chat பண்ணிக்கிறீங்களா டேய் சோ இது என்ன அப்படினா இதுதான் ஹிண்ட் இந்த ஹிண்ட்ங்கிறது உங்களுக்கு தெரியணும் இப்போ பாருங்க நெக்ஸ்ட் क्वेश्चन எடுக்கிறேன் listen so இந்த क्वेश्चनோட ஹிண்ட் நமக்கு என்னன்னு தெரியணும் பசங்க ஜெனிட்டா understand this question body is moving with velocity 30 meter per second towards east னு கொடுத்துட்டாங்க அப்படினா பாருங்க just you have to imagine this idea clear so இங்க பாருங்க நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஹிண்ட் நான் எழுதி கொடுக்கிறேன் பசங்களா ஹிண்ட தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க இந்த ஹிண்ட ஃபாலோ பண்ணுங்க north east south and what is it north சரி west clear so இங்க பாருங்க ஹிண்ட் பாருங்க இந்த क्वेश्चनோட ஹிண்ட் இப்போ என்ன கால்குலேட் பண்ணோம் so எந்த டைரக்ஷன்ல இனிஷியலா எந்த டைரக்ஷன்ல இருக்கு so this body is moving towards east ல இருக்கு எந்த டைரக்ஷன் velocity என்ன கொடுத்துட்டாங்க 30 meter per second கொடுத்துட்டாங்க கிளியரா ஜஸ்ட் டைரக்ஷன் மட்டும் போடுங்க அது கொடுத்திருக்கிறது அப்படியே நான் நரேட் பண்றேன் so இந்த क्वेश्चन ஈஸி நெக்ஸ்ட் क्वेश्चन வரும்போது பாருங்க after 10 செகண்ட் அப்படினா 10 நிமிஷம் கழிச்சு 10 செகண்ட்க்கு அப்புறம் இது velocity என்ன இருக்கும் 40 meter per second ஆ இருக்கு எந்த டைரக்ஷன்ல மாறிடுச்சு towards north அப்படினா after 10 செகண்ட் என்ன சொல்லலாம் 40 meter per second towards north இங்க பாருங்க towards east towards north கிளியரா சோ இப்போ என்ன இதுதான் நம்மளோட ஹிண்ட் என்ன கால்குலேட் பண்ணனும் இப்போ பாருங்க என்ன கால்குலேட் பண்ணனும் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணனும் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் what do you mean that average acceleration என்ன ஆக்சலரேஷன்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படினா change in velocity divided by time so time கொடுத்துட்டாங்க எவ்வளவு செகண்ட்ல 10 செகண்ட்ல கொடுத்துட்டாங்க right 10 செகண்ட் இப்போ ஆவரேஜ் வேல்யூ கால்குலேட் பண்ணனும் so
change in velocity calculate பண்ணலாம். v2 minus v1. Shall we start? இது எந்த டைரக்ஷன்ல இருக்கு? இனிஷியல். இதுதான் v1, இது என்னது? v2. கிளியரா? v2. ஹிண்ட் தெரிஞ்சிட்டா ப்ராப்ளம் முடிச்சிடலாம் பசங்களா. நீட் அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டா இல்ல. அந்த ஹிண்ட் கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். ஹிண்ட் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம் பசங்களா. கிளியர்? எஸ், ஐ வில் ஸ்டார்ட். ஐ வில் கம்ப்ளீட் திஸ் ஒன். ஸோ இது முடிச்சோன்னா நாம போயிடலாம். சரி, இங்க சொல்லுங்க பார்க்கலாம். v2 எந்த டைரக்ஷன்ல இருக்கு? ஜே கேப்ல இருக்கா? மேல இருக்கு. சோ இங்க பாருங்க v2, இதுதான் v2. 40 என்ன சொல்லலாம்? j cap 40 j cap இல்லையா? மைனஸ் v1 எந்த டைரக்ஷன்ல இருக்கு? x டைரக்ஷன்ல இருக்கு. 30 i cap. எஸ் ஆர் நோ? டைரக்ஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. சோ இப்போ என்ன எடுக்கலாம்? சோ நீங்க ஜஸ்ட் டைம் டேக்கிங் 10 வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? சோ திஸ் இஸ் மெட்டிங் 4j cap minus 3i cap. சோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மாடுலஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஆக்சலரேஷன் மாடுலஸ் எடுக்கணும். அப்படின்னா என்ன சொல்லலாம்? இதுக்கு மாடுலஸ் எடுக்கலாமா? சோ நான் இங்க எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 10 vj cap minus 3i cap divided by 10. இந்த 10 கேன்சலா. சோ இப்போ மாடுலஸ் எடுத்தா என்ன கிடைச்சிடும்? சோ 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். 4 ஸ்கொயர்ங்கிறது 16, 3 ஸ்கொயர்ங்கிறது 9. சோ என்ன கிடைச்சிடும்? 5 மீட்டர் per second. That's it. So what is the answer? Is that 5 meter per second is the answer. Yes or no? Clear? Mystery box. Hi sir. Hi mystery. Mystery என்ன அர்த்தம்? எதுக்காக mystery? Yes, C is the answer. Clear? Everyone understood, right? Can you go with the next question? இத பார்த்தன ஆன்சர் பண்ணலாம் இல்ல? ட்ரை பண்ணி சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். Can you try and solve the problem? Can you try and solve the problem? Okay, the particle moving distance x time t according to so equation கொடுத்துட்டாங்க. solution equation என்ன கொடுத்துட்டாங்கன்னா x t plus 5 whole power minus 1/2 ன்னு கொடுத்துட்டாங்க. x plus பார்த்தன ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் C ஆன்சர். டேய் இதுக்கு blessed to doctor. சோ இதோட ஆன்சர் நாம போகணும். இப்ப கிளியரா தெரிஞ்சுக்கங்க. listen carefully. So இப்ப பாருங்க x is a function of t னு கொடுத்துட்டாங்க. இப்ப நான் என்ன கால்குலேட் பண்ணேன்? acceleration கால்குலேட். Can we do the acceleration எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So velocity எப்படி கால்குலேட் பண்ணலாம்? First dx by dt. Acceleration எப்படி கால்குலேட் பண்ணலாம்? dv by dt. That's it. dv by dt. Clear? So dx by dt, then what is dv by dt? Clear? Now இப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ணா. First டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது velocity கிடைச்சிருமா? So டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க பார்க்கலாம். minus t plus 5 minus 2 சொல்லாம n into x power n minus 1. Just dx power n எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? n into x power n minus 1. n into x power n minus 1. So again உள்ள இருக்கிறது டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது t is 1. 1 டிஃபரன்ஷியேட் பண்ண t டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. Clear? So any doubt up to here பசங்களா? Is A is answer? Yes, A is answer. Yes is good. So இப்போ நான் acceleration கால்குலேட் பண்றேன். இங்க பாருங்க நான் இத எடுத்துட்டேன். So v is equal to இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணா என்ன எடுக்கணும்? ரூட் எடுக்கணுமா? இந்த நான் ரூட் எடுத்துட்டேன் அப்படின்னா இது என்ன இருக்கும்? So v is proportional to என்ன சொல்லலாம்? So v is proportional to 1 by root. v power 1/2 is equal to t plus 5 சொல்லலாமா? t plus 5 minus 1 சொல்லலாமா? This we can say it is a minus 1. t power 1/2 is proportional to t plus 5 minus 1. Clear? இப்போ again acceleration கால்குலேட் பண்றேன். acceleration ஓட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். again நான் இத டிஃபரன்ஷியேட் பண்ணனும். அப்படினா மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிருமா? மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிருமா? சோ இது என்ன இருக்கும்? t plus 5 and 2 minus 1 minus 2 minus 1 என்ன ஆயிரும்? minus 2 minus 1 minus 3. கிளியரா? minus 3. சோ இப்போ a ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? a is equal to t plus சோ கீழ கொண்டு வந்தறேன் இத. if I changes this equation கீழ கொண்டு வந்தறேன் 1 divided by t plus 5 whole power minus 10 ஆயிரும் plus ஆயிரும் இல்லையா? plus ஆயிரும். So இது எப்படி எழுதலாம் அப்படினா I am writing 1 divided by t plus 5 whole cube னு எழுதலாமா? 1 divided by t plus 5 whole cube. அப்ப அங்க பாருங்க இத நான் எழுதுறேன். t power 1/2 is proportional என்ன சொல்லலாம்? 1 divided by t plus 5 எழுதலாமா? அப்ப நான் 1 divided by t plus 5 க்கு பதிலா என்ன சொல்லலாம்? 1/2 சொல்லலாமா? v/2 னு சொல்லலாமா? v power 1/2 சொல்லலாமா? இதுக்கு பதிலா நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். v power 1/2 இது 3 எடுத்துட்டேன். அப்ப என்ன கிடைச்சிரும்? v power 3/2. So என்ன சொல்லலாம்? acceleration is equal to velocity power 3/2. Clear? Everyone understood, right பசங்களா? AC direction bro to V. என்னடா? ACCC. Clear பசங்களா? Any doubt up to here?
யாராவது புரியாம இருக்கா? Yes, answer is good. Can we go to the next question? Yes. Answer பண்ணுங்க பார்க்கலாம். இதை யார் ஆன்சர் பண்றான்னு பார்க்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுதுடாடி. ஸோ நம்ம பசங்க மல்டிபிள் ஸ்கில்ஸ் பசங்களா. இங்கேயும் வாட்ச் பண்றாங்க, சாட்டும் பண்றானுங்க, அங்கேயும் படிக்கிறானுங்க. சூப்பராடி. Acceleration directly proportional to velocity. The velocity is a vector. Velocity is a vector quantity and speed is a scalar quantity. Yes, it is good. So option is correct. Illaya? A. So B is correct. The reason is correct. Is the reason correct explanation? For a given interval, the average velocity is a single value. Average velocity is a single value. Average speed is a multiple value, many value. Yes, it is possible. ஏன்னா நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா இந்த given time intervalல சோ நான் எப்படி வேணா பாத் எடுத்துட்டு போலாம் இல்லையா? சோ இந்த given time intervalல பாத் எனக்கு டிஃபரண்ட் பாத்தா இருக்கலாம். இங்க பாருங்க, I can go with this different path. But displacementங்கிறது shortest point, only one line தான், ஒரே ஒரு வேல்யூ தான் வரும். பட் இந்த பாத்தை ரீச் ஆகிறதுக்கு எனக்கு டிஃபரண்ட் லைன் தான் சூஸ் பண்ணலாம், டிஃபரண்ட் பாத்தை ரீச் ஆகிக்கலாம். அதாவது ஏல இருந்து பிக்கு போகணும்னா ஓகே I can go with a different path. அப்படின்னா ஸ்பீடு டிஃப்ரெண்டா இருக்கும். ஸ்பீடுங்கிறது டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்டன்ஸ்ங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும், டிஃப்ரெண்ட் வேல்யூ வரும். பட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது ஒரே ஒரு வேல்யூ. ஸோ ரீசனும் கரெக்ட், அசிஸ்டன்ட் கரெக்ட், ரீசன் கரெக்ட். இது கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இட் இஸ் நாட் லைக் தட், இட்ஸ் நாட் எக்ஸ்பிளைன் தட் கரெக்ட் ரீசன். ஸோ பி இஸ் த ஆன்சர். எஸ் ஆனோ? ஸோ லஞ்ச் பிரேக் சார், பசிக்குதா? யாருக்கெல்லாம் பசிக்குது பசங்களா, குட்டி பசங்களா சொல்லுங்க பார்க்கலாம். பசிச்சுன்னா யாருக்கெல்லாம் பசிக்குது? சார் பசிக்குது சார். Yes. So okay. So just இதுல இருந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. 5 क्वेश्चन நாம ஸ்டார்ட் பண்ணலாம். 5 क्वेश्चन முடிச்சதுக்கு அப்புறம் பிரேக் எடுத்துக்கலாம். ஓகேவா? 5 क्वेश्चन. சரியா? 5 क्वेश्चन பசங்களா? ஓகேவா? So 5 क्वेश्चन. Okay, we'll start. First question பாருங்க. A particle moving eastward direction. No sir. 5 question. 2 question, 3 question தான் பசங்களா. Okay. A particle moving eastward direction with the velocity 5 meter per second. In 10 seconds, the velocity changes 5 meter per second northward direction. 5 meter per second northward. Average acceleration calculate பண்ணனும். எப்படி calculate பண்ணலாம்? Start with this. So என்ன கொடுத்துட்டாங்க? Particle moving eastward direction. North, east, south, west. இல்லையா? So particle moving eastward direction. Eastward என்ன directionல மூவ் ஆயிட்டு இருக்காங்க? So 5 meter per second in 10 seconds. The velocity changes to 5 meters per second northward. This is also north. The acceleration நம்ம calculate பண்ணணும். Average acceleration calculate பண்ணணும். Can you complete this average acceleration? எப்படி complete பண்ணலாம்னு பாருங்க. Delta V divided by delta T, right? The delta V யோட வேல்யூ பாருங்க. See 5 minus தப்பா 5 minus 5 0. Answer 0 இருக்கா? Yes 0. Yes, happy. Answer 0 வா? விட்டுறாதீங்கடா பசங்களா. So answer is not a 0. Clear? Answer is not a 0. 5 minus 5 னு போட்றாதீங்க. இது வெக்டர் அடிஷன், வெக்டரோட ரிலேஷன். So வெக்டர் சொல்லும்போது இது என்ன சொல்லலாம்? ஃபைனல் வெலாசிட்டிங்கிறது என்ன சொல்லலாம்? 5 j cap. இனிஷியல் வெலாசிட்டி i capல இருக்கு, minus i cap, 5 i cap divided by what is time? So 10 second. So n answer வந்து சொல்லுங்க பார்க்கலாம். So 5 வெளிய எடுத்துட்டேன் அப்படினா j cap minus i cap divided by 10. So cancel பண்ணா என்ன கிடைச்சிரும்? 1/2 j cap minus i cap. எஸ் ஆனோ? j cap minus i cap. இப்போ நீங்க மாடுலஸ் எடுத்துட்டீங்கன்னா என்ன கிடைச்சிரும்? If we take it as modulus, இது √2/2. So என்ன கிடைச்சிரும்? கேன்சல் ஆச்சுனா 1/√2. So option என்னது? 1/√2. 1/√2 மூணு ஆப்ஷன் இருக்கு. எந்த டைரக்ஷன் இருக்கு? டைரக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த டைரக்ஷன் இருக்கு பாருங்க. எந்த டைரக்ஷன்? So இது எந்த டைரக்ஷன்ல இருக்கு? So i plus j cap minus i cap. Plus j cap னா இந்த டைரக்ஷன், minus i cap னா இந்த டைரக்ஷன். Plus j cap minus i cap. The resultant value என்னவா இருக்கு? So it is in this direction. அப்படினா north west இருக்க ஆப்ஷன். Yes, it is a northwest. Is a B's answer. Clear? Clear da pasangala? Northwest is the answer. Clear? Everyone understood, right? Can you tell me this question? So it's a simple question. Can you try to answer this one? Yaar answer பண்றாங்க பார்க்கலாம். Dark night scorpion. Dark night அப்படினா டார்க்கா இருப்பீங்களா நீங்க?
Dark night scorpion. Can you tell me the answer for this? Can you try to answer this one question? Answer பண்றீங்களா பசங்களா? விடாதீங்களா டேய். Try to answer this question. So question பாருங்க. The mass oda value solution. Mass oda value என்ன கொடுத்துட்டாங்க? Mass is given 0.2 kg. Mass is given 0.2 kg. Is at rest. Initial velocity என்னது? 0. Is at rest அப்படிங்கிறது என்னது? Initial velocity becomes 0. Now force oda value கொடுத்துட்டாங்க. Force oda value என்ன சொல்லிட்டாங்க? 0.3 I cap minus 0.4 J cap னு கொடுத்துட்டாங்க. So question என்ன அப்படினா what is the velocity after 6 second கேட்டிருக்காங்க. velocity after 6 second கேட்டிருக்காங்க. final velocity கேட்டிருக்காங்க. எப்படி கால்குலேட் பண்ணலாம்? we know that force நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? force தெரிஞ்சிருச்சு அப்படினா F is equal to mass into acceleration சொல்லலாமா? F is equal to mass into acceleration. Just I am substituting the vector idea. So F ஓட வேல்யூ என்னது? 0.3 I cap minus 0.4 J cap. mass என்னது? 0.2. acceleration என்ன சொல்லலாம்? final velocity. V minus U divided by what? எந்த செகண்ட்ல? 6 செகண்ட்ல கேட்டிருக்காங்க. T, that is 6 செகண்ட். Initial velocity 0 னு கொடுத்துட்டாங்க. Initial velocity 0. So அப்படினா இது என்ன? 0.2 எப்படி எழுதலாம்? 2/10 எழுதலாமா? So this is what is a 10. So இப்போ இது கேன்சல் பண்ணா 30. So 3 into 10 30. So இங்க 0.3 I cap 0.4 J cap. So this is what is a J cap. So இங்க இத நான் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பாருங்க. So 10 into 3 3. So 10 into 0.3 3. 10 into 0.4 4. இங்க 3 multiply பண்ணா என்ன கிடைச்சிரும்? 9 I cap minus what? 12 J cap. So option is what? 9 I cap minus 12 J cap. A is the answer. Yes or no? Are getting me point? Sir, series sabaribo. Yes, clear, everyone understood it? Answer போக மாட்டேங்குது. Phone defect ஆயிருச்சா? Nancy. Okay, fine. So I will take a break here. Okay, so இதுல இருந்து because 2 hours முடிஞ்சிச்சு, over 2 hoursக்கும் நாம ஒரு பிரேக் மாதிரி சின்ன பிரேக் மட்டும் எடுத்துக்கலாம். Okay, so யாரெல்லாம் சாப்பிடலையோ அவங்க எல்லாம் சாப்பிட்டுருங்க. See, one thing I remember, I tell you one thing பசங்களா. So it is your life. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கேன். some போட்டு விட வேண்டியதான். So it is your life. So இந்த ஒரு 4 month உங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ற மொமெண்ட். So இந்த இயர் முடியும் போது பசங்களா, இந்த நீட் 2025 முடியும் போது என்னென்ன டவுட் இருக்கோ அதை எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்மா கான்ஃபிடென்ட்டா நீங்க டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த சீரீஸ் அட்டென்ட் பண்ணுங்க. திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சீரீஸ் அப்படின்னா இந்த 7 days. இந்த 7 daysல we are going to teach you the complete physics, chemistry, biology 11th 12th full 12 hoursல எல்லாத்தையும் நம்ம டீச் பண்ண போறோம். So be ready with this. And also don't miss this all this what is the opportunities. Okay, miss பண்ணிராதீங்க. So next I will take what is the break நான் எடுத்துக்கிறேன். Okay, so what is the time you have to be? So what is the break time? So break. Okay, so you have to be come. Yes, it is a 3 o'clock நான் வச்சுக்கலாம். So just for half an hour breaks. Okay, so 3 o'clock. Or else we take 2:55. Take lunch and come 2:55 p.m. Okay, so break is the break. Okay, so we'll start the session 2:55 p.m. Okay, so we'll start the next one. Okay, so be sharp at this time. பசிக்குதுடாடி, எனக்கு பசிக்குதுடாடி பசங்களா. ரொம்ப நேரம் தண்ணியே குடிச்சிருக்க பசங்களா. I'll take some break and I'll be there.
Hello, good afternoon. Can you hear me? I'm audible, right? எல்லாருக்கும் வணக்கம் 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 வணக்கம். So inform to everyone. So we are going to start the program. Okay, we are going to start the session. Yes. Thiagu, hello Thiagu. So இதுக்கப்புறம் non-stopper we are going to discuss that. So நாம next break எப்போ அப்படின்னா so nearly ஒரு 5 o'clock. So 5 or 5:30 தான் நான் next break. ஓகே, அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். மேக்ஸிமம் எல்லா ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஜெனிதா ஹாய், ஆடிபிள் சார். எஸ் இட் இஸ். என்ன கடுப்பு பிடிச்சா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஸோ ஐ எம் ஆடிபிள் ரைட் எல்லாருக்கும்? ஒன்ஸ் இஃப் இட் இஸ் ஆடிபிள் ஜஸ்ட் டெல் மீ, தென் வில் ஸ்டார்ட் த செஷன். நெக்ஸ்ட் செஷன் நம்ம போயிடலாம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா, வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் தட். ஆடிபிள், எஸ், வில் ஸ்டார்ட் தட். ஸோ லாஸ்ட் எது வரைக்கும் நம்ம முடிச்சிருந்தோம் அப்படின்னா ஒன் டைமென்ஷனல் மோஷனில் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன இருக்கும்? ஒன் டைமென்ஷனல் மோஷன் இருக்கும். அண்ட் ஆல்சோ வாட் we are going to discuss two dimensional motion. Physics formula sheet தருவீங்களா? Yes, I will give you that. Okay, don't worry, I will give you. Okay, so we will start the session. Okay, ஒரு நிமிஷம். Yes, so we'll start. So last classல என்ன பார்த்தோம் அப்படின்னா just we before that we started one dimensional motion apply பண்ணிருக்கோம். We continue the one dimensional motion continue பண்ணலாம். So because இதுல இருந்து நிறைய क्वेश्चन உங்களுக்கு கேட்பாங்க டைரக்டாவே. So I'll start the session. Okay, we'll start. Okay, so what we are going to discuss that this is the idea. So next question பாருங்க பார்க்கலாம். இதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். Okay, so we'll start. The body is projected. I am audible right எல்லாருக்கும்? I am audible. So உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. So we are going to start the session. Next breakங்கிறது ஒரு 3 hours, இங்க இருந்து 3 hours எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் போர்ஷன் நம்ம கவர் பண்ண பார்க்கலாம். மேக்ஸிமம் போர்ஷன் அப்படின்னா so we'll complete up to work energy power, அதுக்கப்புறம் collision வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் முடிக்க பார்க்கலாம். எஸ் ஆனோ? So we'll start the session. So a body is projected horizontally with a speed கொடுத்துட்டாங்க. Speed is what? 4√2 meter per second கொடுத்துட்டாங்க. The velocity of the body after 0.2 second will be in கேட்டிருக்காங்க. Try to solve the problem. So will be we have to calculate that. So after 0.7 second அப்புறம் நம்ம கால்குலேட் பண்ணணும் இல்லையா? So எல்லாரும் டயர்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். So are you feeling tired everyone? டயர்டா இருக்கீங்களா? இதுக்கப்புறம் ஒன்றும் வண்டி ஓடாது சார் அப்படிங்கிற மாதிரி டயர்ட்ல இருக்கீங்களா? இஸ் தேர் எனிபடி? சார் வண்டி ஓடாது சார், இதுக்கப்புறம் பசி முடிஞ்சிருச்சு, பசி சாப்பிட்டு தூங்க வேண்டியதான் சார். இஸ் தேர் எனிபடி லைக் தட்? ஐயோ ஐயோ ஆன்சர் தாரு. ஆமா, அதுதான் blessed to be doctor. எல்லாரும் சாட். அதான் நம்ம எப்படின்னு வச்சுக்குவேன், ஒரு இடத்துல மல்டிபிள் ஸ்கில் தான் சொல்லணும். பாரு, மல்டிபிள் ஸ்கில் எல்லாருமே இதே தான் பண்றாங்க. சி இஃப் யூஆர்ஸ் ஓகே, உங்களால கிராக் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ தயவு செய்து ஆன்சர் பண்ணுங்க. ஸோ சிம்பிளி டோன்ட் சேட் நத்திங். ஸோ சிம்பிள் வேஸ்ட் ஆகிற சேட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகே, டோன்ட் சேட் தட். ஸோ வில் ஸ்டார்ட் வித் திஸ் கொஸ்டின். ஸோ என்ன அப்படின்னா வில் ஸ்டார்ட். ஆன்சர் பாருங்க. ஷால் வி ஸ்டார்ட் வித் திஸ்? அதுதான் என்னடா? ஸோ ஷால் வி ஸ்டார்ட் தி செஷன்? இன்னும் ஆன்சர் பண்றீங்களா இல்லையான்னு தெரியல. ஷால் வி ஸ்டார்ட் தி செஷன்? கேட்டே இருக்க வேண்டியது, லாஸ்ட் வரைக்கும் கேட்டே இருக்க வேண்டியதான். செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நோபடி வில் ஆன்சர் தட். எஸ், வில் ஸ்டார்ட். ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா வெலாசிட்டி நமக்கு தெரிஞ்சிருச்சு. சொல்யூஷன் we are going to calculate that. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வெலாசிட்டி நமக்கு தெரிஞ்சிருச்சு. ப்ரொஜெக்டட் ஹரிசாண்டலி. ஸோ 4√2 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஹரிசாண்டலா நான் த்ரோ பண்ற வெலாசிட்டி 4√2 மீட்டர் பர் செகண்ட். The velocity of the body after 0.7 செகண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ the nearly g ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? 10 மீட்டர் பர் செகண்ட். ஹைட் எல்லாம் நமக்கு தெரியாது. இப்படி நான் த்ரோ பண்ணிருக்கேன், என்ன ஆகும்? இட் இஸ் மோஷன் அண்டர் த கிராவிட்டி தான். So I'm going to calculate that v is equal to என்ன யூஸ் பண்ணலாம்? u plus 80 யூஸ் பண்ணலாமா? v is equal to u plus 80. So initial velocity என்ன சொல்லிட்டாங்க? 4√2 னு கொடுத்துட்டாங்க. Now we have to calculate final velocity. நம்ம கால்குலேட் பண்ணணும் இல்லையா? So எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இனிஷியல் velocity எந்த டைரக்ஷன்ல இருக்கு? only horizontal directionல மட்டும் தான் இருக்கு. So
ஃபைனல் வெலாசிட்டி நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இது x டைரக்ஷன். வாட் அபவுட் y டைரக்ஷன்ல வெலாசிட்டி என்னது? 0. இனிஷியல் வெலாசிட்டி y டைரக்ஷன்ல என்னவா இருக்கும்? இட் இஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா? y டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0. லிட்டில் பிட் டயர்ட் சார். டயர்ட் ஆகாதீங்க பசங்களா. ஓகே, ஸோ டயர்ட் ஆனீங்க அப்படின்னா ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ட். நீங்க டயர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்க, நீங்க நீட் எக்ஸாம் எழுதி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீட் எக்ஸாம் எழுத போறதுக்கு அப்புறம் அட ஒரு நாள் இருந்துன்னா என்ன படிச்சிருக்கலாமே, ஒரு வாரம் இருந்திருந்தா படிச்சிருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் வரவே கூடாது உங்க மைண்ட்ல. புரிஞ்சுதா? சோ யூ ஹாவ் டு பி, நீங்க படிச்சது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். அந்த ஒரு தாட் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா ஒரு மணி நேரம் இருந்திருக்கலாமே, ஒரு நாள் இருந்திருக்கலாமே, நான் இதை படிச்சிருக்கலாம் அப்படின்னு மட்டும் எடுத்துடாதீங்க. அதை மைண்ட்ல வச்சுட்டீங்க அப்படின்னா சோ ஒரு மார்க்ல நமக்கு போயிருச்சு, 4 மார்க்ல நமக்கு போயிருச்சு, சீட் கிளியர் பண்ணாம போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 1 இயர் நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் பசங்களா. டோன்ட் பி டயர்ட். சோ ஜஸ்ட் பாருங்க 4 மாசம் தான், அந்த 4 மாசத்துல இது ஒரு பாயிண்ட், அந்த 4 மாசத்துல இது ஒரு இம்பார்ட்டன்ட் டே அப்படிங்கறது நினைங்க. அப்பதான் என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு நாளும் உங்களால 100% இன்வால்மெண்டா படிக்க முடியும். சரியா பசங்களா? நீங்க இந்த நாள் டயர்ட் ஆயிட்டீங்க, நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு படிச்சது இன்னைக்கு லேக் ஆயிருக்கும். லேக் ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு நாள் லேக் ஆக ஸோ நீங்க பிஃபோர் டுவர்ட்ஸ் எக்ஸாம் போகும்போது நிறைய லேக் ஆயிரும் பசங்களா. ஸோ டோன்ட் பி டயர்ட், உங்களால முடியும் பசங்களா. ரைட்? ஸோ பட் யூ ஹாவ் டு யூஸ் திஸ் ஒன். ஸோ இப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா வில் ஸ்டார்ட். ஸோ ட்ரை டு ஆன்சர் திஸ் பசங்களா. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம், என்ன ஆன்சர் பண்ண பார்க்கலாம். The question is that v is equal to u plus at gt இங்க initial velocity in y direction becomes 0. So 10 into time என்ன சொல்லிட்டாங்க, 0.7 சொல்லிட்டாங்க, 7 meter per second இல்லையா? So x directionல என்ன சொல்லிட்டாங்க, x direction velocity remains constant, y directionல தான் acceleration due to இருக்கனால velocity change ஆகும். அப்ப நான் total velocity என்ன சொல்லலாம், 4 root 2 I cap 7 j cap சொல்லலாமா? So இது என்ன கிடைச்சிரும், root under இது 16 into 2 இது என்ன இருக்கும், 49 ஆயிருமா? 16 into 2. Can you tell me the answer for this question? Can you try to answer this question? Answer பண்ணுங்க பசங்களா. Sorry, sir, can I get 120 plus? 120 plus in the 120? Yes, it is possible. அதுக்காக தான் நான் கொடுக்குறேன். நீங்க பிளைண்ட்ல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க ரொட்டேஷனல் மோஷன்ல எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா 120, அதாவது அதுல மார்க் எடுக்க முடியாது. ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு டாபிக், இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜான டாபிக் இருக்கு பசங்களா. அந்த வெயிட்டேஜான டாபிக் கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஏன்னா அந்த கொஸ்டின்ல இருந்து தான் ஒரு 5 இயர் 10 இயர் கொஸ்டின்ல இருந்து அப்படியே வந்துட்டு இருக்கும், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும். நீங்க அதுல இருக்க எல்லா கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க, டெஃபினட்டா அதுல கொஸ்டின் வரும்போது உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி நியர்லி ஒரு 30 to 35 கொஸ்டின் கான்செப்ட் கிளியரா இருந்தீங்க அப்படின்னா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். உங்களால 120 ஈஸியா கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? சோ ஆனா அது தெரியணும் என்னென்ன டாபிக்ல வெயிட்டேஜ், அதுதான் நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். This one we can say it is what? So 49 plus what is it? இது என்ன சொல்ல, 32 இல்லையா? 32 ன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா பேலன்ஸ் என்னவா இருக்கும், 81 ஆயிருமா? 81ங்கிறது என்ன சொல்லலாம், 9 is the answer. Yes or no? B is the answer. Yes, good. Nancy is good. Bioqueen starting from scratch. Yes, you have to start from that. Okay. So yes, good. Everyone understood, right? Clear? Yes. Can you go the next one is that? Can you start this question? Can you calculate? இங்க பாருங்க என்ன கொடுத்துட்டாங்க, கார் ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் பாயிண்ட். நீங்க ஒரு ப்ராப்ளம் பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி ஐடியா வரும்னா தெரிஞ்சுக்க, கார் ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி என்னவா இருக்கும் இந்த இடத்துல, இதுதான் நமக்கு வேணும். The initial velocity solution, initial velocityங்கிறது நமக்கு வேணும். Initial velocity becomes 0. First point நமக்கு தெரிஞ்சிருச்சா? லைன் பை லைனா அப்ப சால்வ் பண்ணுங்க பாருங்க. And accelerated, acceleration கொடுத்துட்டாங்க. So this is given. Acceleration கொடுத்துட்டாங்க இல்லையா? So acceleration ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, a is equal to 5 meter per second square னு கொடுத்துட்டாங்க. Next one is that t is equal to 4 second. எவ்வளவு செகண்ட் மட்டும் ஆக்ட் ஆயிருக்கு, 4 செகண்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா velocity increase ஆயிருக்குமா, velocity increase ஆயிருக்கும். எவ்வளவு செகண்ட் வரைக்கும் ஆக்ட் ஆயிருக்கு, t is equal to 4 செகண்ட் வரைக்கும் ஆக்ட் ஆகுது இல்லையா? t is equal to 4 செகண்ட். அப்படின்னா ஃபைனல் velocity கால்குலேட் பண்ணலாம். இனிஷியல் velocity 0, ஃபைனல் velocity எப்படி கால்குலேட் பண்ணலாம், v is equal to u plus at. இது இனிஷியல் velocity 0, ஃபைனல் velocity என்ன சொல்லலாம், 5 into 4 என்ன சொல்லலாம், 20 மீட்டர் per second. இதுதான் ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து எடுத்திருக்கேன் நான் இன்புட், இதுதான் நான் எடுக்கணும். So I have to take this idea. இப்படிதான் நான் இன்புட் 1 by 1 எடுக்கணும். A ball is dropped out the window. அப்படின்னா பாருங்க கார் முன்னாடி போயிட்டு இருக்கு. So accelerated டக்குன்னு என்ன பண்றேன், அதுல டிராப் பண்றேன், அப்படியே டிராப் பண்றேன். So இப்படி டிராப் பண்றேன் அப்படின்னா so கார் முன்னாடி போயிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு என்னவா இருக்கும், கார் கூடயே இருக்கு அப்படின்னா velocity of ball with respect to car என்னவா இருக்கும், சேமா இருக்கும். அப்படின்னா velocity of ball என்னவா தான் இருக்கும், 20 மீட்டர் per second தான் இருக்கும்.
கார்ல போயிட்டு இருக்கேன், டிராப் பண்ணணும்னு வச்சுக்குவேன். இந்த டிராப் பண்றோட பாலோட வெலாசிட்டியும் காரோட வெலாசிட்டி எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஓகே, சோ வெலாசிட்டி ஆஃப் பால் வித் ரெஸ்பெக்ட் டு கார் இல்லையா? velocity of ball with respect to car எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? velocity of ball minus velocity of car இல்லையா? so velocity of ball 0, velocity of carங்கிறது என்ன சொல்லலாம்? மைனஸ். பட் என்னவா இருக்கும்? அந்த இது பின்னாடி போற மாதிரி இருக்கும். நான் டிராப் பண்ண அப்படின்னா அந்த பால் என்ன இருக்கும்? பின்னாடி போற மாதிரி இருக்கும் with the same velocity. கிளியரா? சோ அதனாலதான் இந்த பாலோட velocity என்ன எடுத்துட்டோம்? சோ சேம் velocity நாம எடுத்துட்டோம். எஸ் ஆர் நோ getting me point? இது வரைக்கும் புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? கிளியர் பசங்களா? சார் ஐ நீட் டு கிளாஸ் 9 math. Please do this help. என்னது? ஒரே நிமிஷம். சோ என்ன சொல்லிட்டாங்க? I am 9th math. யாருக்குடா சொல்றீங்க? Yes. So இது வரைக்கும் புரிஞ்சுதா? Yes or no? Everyone understood, right? Clear? So velocity of ball என்னது? 20 meter per second. Now what we have to calculate that what is the velocity and acceleration of the ball னு calculate பண்ணனும். இப்போ velocity என்ன சொல்லிட்டோம்? 20 meter per second எடுத்துட்டோம். What is value is that? 20. எல்லாத்துக்குமே 20 தான். எஸ் ஆனோ? பட் இது ஆப்ஷன் இல்ல, இது ஆப்ஷன் இல்ல. சோ ஆப்ஷன் என்னவா இருக்கலாம்? ஏ ஆ இருக்கலாம், இல்லனா பி ஆ இருக்கலாம். ஆக்சலரேஷன் ஆஃப் த பால், ஆக்சலரேஷன் ஆஃப் த பால் என்ன கேட்டிருக்கேன்? சரி, ஆஃப்டர் t செகண்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா? இஸ் வெயிட் ஃபார் திஸ். சோ வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஆஃப்டர் t செகண்ட், அதாவது t is equal to 6 செகண்ட் அப்புறம் கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. t is equal to 6 செகண்ட் அப்புறம் கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க இல்லையா? now see here, இந்த first 4 செகண்ட் என்ன இருக்கு அப்படினா இந்த velocity வந்திருக்கு. அப்படினா நெக்ஸ்ட் இங்க பாருங்க, first 4 செகண்ட் இனிஷியல் velocity 0, இந்த first 4 செகண்ட் என்னவா இருக்கு? velocity is 20 meter per second ஆ இருக்கு இல்லையா? சோ நெக்ஸ்ட் 4 செகண்ட்ல, நெக்ஸ்ட் 2 செகண்ட்ல என்ன velocity ன்னு கால்குலேட் பண்ணனும். எஸ் ஆனோ? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இனிஷியல் velocity நமக்கு தெரியும் 20, இந்த இடத்துல வரும்போது ஃபைனல் velocity நாம கால்குலேட் பண்ணனும். எஸ் ஆனோ? எப்படி கால்குலேட்? v is equal to 20 இல்லையா? 20 horizontal இங்க பாருங்க, horizontal there is no acceleration. அப்ப acceleration இல்ல அப்படினா there is no acceleration. இது என்னவா இருக்கும்? 20 meter per second ஆ இருக்கும். remain same. எஸ் ஆனோ? vertical direction என்ன ஆகும்? accelerate ஆகும். ஏனா g ஆக்ட் ஆயிருக்கு. g will act. எஸ் ஆனோ getting me point? g ஆக்ட் ஆகும். சோ இந்த இடத்துல vertical velocity நான் 0 எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன், என்ன ஆகும்? மேல இருந்து கீழ வரும் இல்லையா? இப்ப பாருங்க, நான் த்ரோ பண்ணிட்டேன், இப்ப மேல இருந்து கீழ வரும். இந்த 2 செகண்ட்ல என்ன ஸ்பீட் இருக்கும் அப்படினு கால்குலேட் பண்றேன். v is equal to initial vertical velocity 0 plus what? 10 into 2 னு எடுக்கலாமா? can we take it as a 10 into 2? is it clear? so இது என்ன சொல்லலாம்? we have to calculate acceleration calculate பண்ணனும். sorry for this, acceleration calculate பண்ணனும். so acceleration calculate பண்ணனும். எப்படி calculate பண்ணலாம்? so இந்த velocity நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? so this is what is a, இது என்ன velocity ன்னு சொல்லலாம்? it is a horizontal velocity. இப்போ நாம acceleration calculate பண்ணனும். எப்படி calculate பண்ணலாம்? so can you try v is equal to u plus 80? can you try v is equal to u plus 80? can you try to tell me that answer? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன answer சொல்லுங்க? can you tell me the answer? c is the answer. yes, because it is horizontal velocity மட்டும் இருக்கு. so just wait. okay, so because நாம horizontal velocity மட்டும் தான் எடுத்துறோம், you have to take it as a vertical velocity also. so இந்த இடத்துல நான் எடுத்துட்டேன், this is u, this is v ன்னு சொல்லும்போது 20 meter per second. அப்ப நான் 2 செகண்ட்ல இங்க வந்திருக்கும் இல்லையா? horizontal velocity 20 meter per second. vertical velocity கால்குலேட் பண்ணலாமா? vertical velocityங்கிறது என்ன சொல்லலாம்? g into t ஆ? சோ இது என்ன இருக்கும்? 20 இல்லையா? t செகண்ட்ல 20. அப்ப நான் vங்கிறது என்ன சொல்லலாம்? vx i cap plus vy j cap இல்லையா? சோ இது என்ன சொல்லலாம்? 20 i cap plus what? 20 j cap. சோ இது என்ன கிடைச்சலாம்? 20 வெளிய எடுத்துட்டேன் அப்படினா √2. so what is it? 20 √2 at resultant point after 6 second. அதாவது இங்க இருந்து இங்க வரக்கான டைம் 2 செகண்ட் எடுத்துட்டேன். சோ என்ன acceleration மட்டும் தான் இருக்கும்? because it is falling vertically downward, acceleration due to gravity மட்டும் தான் இருக்கும். 10 √2 into what is it? 10 acceleration due to gravity. so what is the answer? is that c is the answer. yes or no? clear? everyone understood, right? yes. Sabri, you got answer, right? everyone? so next question answer பண்றா பசங்களா? can you tell me the answer for the next question? யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். சிம்பிளா போடுறீங்க, எதுக்கு சிம்பிள் போடுறீங்க? சோ இன்ட்ரெஸ்டா இருக்கறனால சிம்பிள் போடுறீங்களா, இல்ல தெரியாம கைப்பட்டு சிம்பிள் வந்ததா? என்னடா பண்றீங்க பசங்களா? எஸ், டார்க் நைட் ஸ்கார்பியன். எஸ், ஸ்கார்பியன் கொடுக்க வச்சிருக்கீங்களா? ஸ்கார்பியன் explain again sir, listen, see here. ஐயோ, yes, the question பாருங்க.
Listen, same question I am explaining one more time. Listen carefully புரிஞ்சுக்கங்க. Listen, நான் கார்ல போயிட்டு இருக்கேன். So I am taking the car. Okay, so நான் என்ன பண்றேன், இங்க இருந்து ஒரு பாலை டிராப் பண்றேன். Okay, இங்க இருந்து ஒரு பாலை டிராப் பண்றேன். So இதோட இனிஷியல் வெலாசிட்டி என்ன எடுத்துட்டேன், இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த கார் 0 எடுத்துட்டேன். So இது என்ன இருக்கு, 4 செகண்ட் ஆக்சலரேட் ஆயிருக்கு. So t is equal to 4 செகண்ட் வரைக்கும் ஆக்சலரேட் ஆயிருக்கு. ஓகே, ஆக்சலரேஷன் என்ன, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும் இல்லையா? சோ இந்த 4th செகண்ட்ல ஃபைனல் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணலாமா? see நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட் 5 ஆக்சலரேஷன் என்ன சொல்லிட்டாங்க, 5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்களா? அப்படின்னா நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், டைம் தெரியும், ஆக்சலரேஷன் தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணலாமா? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? v is equal to u plus at, ரைட்? இது u0, ஏங்கிறது என்ன 5, tங்கிறது என்ன சொல்லலாம் 4. இட் இஸ் 20 மீட்டர் per செகண்ட், ரைட்? அப்படின்னா இந்த 4 செகண்டுக்கு அப்புறம் காரோட ஸ்பீட் என்னவா இருக்கும், 20 மீட்டர் per செகண்டா இருக்குமா? காரோட ஸ்பீட் இஸ் 20 மீட்டர் per செகண்ட். இப்போ நான் ஃபாஸ்டா போகும்போது என்ன அப்படின்னா, நான் டிராப் பண்ணேன்னு வச்சுக்கேன், இதை டிராப் பண்றேன். இப்போ வெலாசிட்டி ஆஃப் பால் என்னவா இருக்கும், காரோட வெலாசிட்டியா இருக்கும். ஏன்னா வெலாசிட்டி ஆஃப் பால் வித் ரெஸ்பெக்ட் டு கார் இல்லையா, காரை பொறுத்து கால்குலேட் பண்றேன். வெலாசிட்டி ஆஃப் பால் என்னது, பிகாஸ் இட் இஸ் a freely falling zero. பட் வெலாசிட்டி ஆஃப் த கார், வெலாசிட்டி ஆஃப் த பால் என்ன சொல்லலாம், மைனஸ் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் கார். நான் டிராப் பண்ணேன் அப்படின்னா பால் எப்படி போகும், பின்னாடி போகும். என்ன வெலாசிட்டி, சேம் வெலாசிட்டில போகும். இப்போ பாலோட வெலாசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா, லிசன் எப்படி வரும், சோ இந்த டைரக்ஷன்ல வந்துருமா? சோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல டிராப் பண்ண அப்படின்னா டியூ டு ஏர் இப்படி வந்துரும், பின்னாடி வந்துரும், ரைட்? இப்போ என்னவா இருக்கும், ரெண்டு வெலாசிட்டி இருக்கும். பின்னாடி வரும்போது ரெண்டு வெலாசிட்டி, ஒன்னு ஹரிசாண்டல் வெலாசிட்டி, இன்னொன்னு இருக்கும் வெர்டிகல் வெலாசிட்டி இருக்கும். கிளியரா? அப்படின்னா இங்கிருந்து இங்க போறதுக்கான டைம் என்னது 4 செகண்ட். அப்படின்னா பேலன்ஸ் இருக்கு எவ்வளவு செகண்ட், 6 செகண்ட்ல தான் நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்படின்னா இது 4 செகண்ட் பிளஸ் வாட் இஸ் இட், இங்க வரக்கு என்னது 2 செகண்ட். அந்த 2 செகண்ட்ல இனிஷியல் வெலாசிட்டி என்ன, அந்த ஆக்சலரேஷன் என்ன, அப்படிதான் கால்குலேட் பண்றோம். எஸ் ஆர் புரிஞ்சுதா? கிளியர்? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட், ரைட்? கிளியர்? கிளியர்? டார்க் நைட் புரிஞ்சுதா? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட், ரைட்? சோ இது என்ன ஆகும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும்போது வெர்டிகல் வெலாசிட்டினால என்ன ஆகும், ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகும். சோ ஆக்சலரேஷன் சொல்லும்போது இனிஷியலா வெர்டிகல் வெலாசிட்டி என்னது, வாட் இஸ் வெர்டிகல் வெலாசிட்டி, vy is equal to 0, இனிஷியல் வெலாசிட்டி. மேல இருந்து கீழ வரும்போது என்ன ஆகும், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சோ vy கால்குலேட் பண்ணலாம், uy becomes 0, ஏங்கிறது என்ன s ஆனோ. சோ இந்த இடத்துல நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, listen, you should not use that equation. ஏன் அப்படின்னா, சோ மேல இருந்து கீழ வரும்போது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ என்ன இருக்கும், சேம். சோ a is equal to g, 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஹரிசாண்டல் there is no acceleration, ஹரிசாண்டல் ஆக்சலரேஷன் இருக்காது, வெர்டிகல்ல மட்டும் தான் என்ன ஆகும், ஆக்சலரேஷன் இருக்கும். ஹரிசாண்டல் ஆக்சலரேஷன் இல்லாதனால வெலாசிட்டி என்னவா இருக்கும், 20 தான் இருக்கும். வெர்டிகல் வெலாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, vy is equal to uy, இது 0வா, பிளஸ் a ஓட வேல்யூ என்னது 10 into what is it, t ஓட எவ்வளவு செகண்ட், 2 செகண்ட். அப்படின்னா vy ஓட வேல்யூ என்னது 20. சோ vx ஓட வேல்யூ என்னது 20. சோ இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, what you will get if you take a resultant value, v is equal to 20i cap plus 20j cap, என்ன கிடைச்சிரும், 20 எடுத்துட்டீங்க அப்படின்னா √2 னு சொல்லலாம். எஸ் ஆனோ? சோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி மட்டும் தான் ஆக்ட் ஆகும். கிளியர்? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட், ரைட்? எல்லாத்துக்கும் புரியுதா பசங்களா? கிளியர்? கிளியர்? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட், ரைட்? எஸ் நான்சி அண்ட் நியூ சப்ஸ்கிரிப்ஷன் நான்சி, எஸ் குட், thank you. டார்க் நைட் எல்லாத்தையும் வாட்ச் பண்றா டேய். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க என்ன அப்படின்னா, x and y component of the particle at any time, x and y component of the particle any time சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. லிசன், x காம்போனன்ட் கொடுத்திருக்காங்க, y காம்போனன்ட் கொடுத்திருக்காங்க. see அலர்ட்டா தான் இருக்காங்க பசங்க எல்லாரும், அலர்ட்டாவே தான் இருக்காங்க எல்லாரும். x காம்போனன்ட் y காம்போனன்ட் கொடுத்துட்டாங்க, where x மீட்டர். the acceleration calculate பண்ணோம் at t is equal to what, 2 செகண்டா இருக்கும்போது acceleration calculate பண்ணோம், t is equal to 2 seconds. Can you try? Can you tell me the answer for this? Yes? நீயா தீபக் ப்ரோ என்னெல்லாம் இருக்கிறாரு. x ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, x is equal to 5t minus 2t square, y ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் 10t. இப்போ acceleration t is equal to 2 செகண்ட் கால்குலேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் acceleration கால்குலேட் பண்ணலாம். இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைச்சிரும், வெலாசிட்டி கிடைச்சிருமா? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன சொல்லலாம், 5 minus 4t. எஸ் ஆனோ? அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சலரேஷன் என்ன கிடைச்சிரும், 4 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். சோ x ஆக்சிஸ்ல ஆக்சலரேஷன் இருக்கும். வாட் அபௌட் y ஆக்சிஸ் ஆக்சலரேஷன்? சோ இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது vy என்ன ஆயிரும் 10,
A என்ன ஆயிடும் G ஆயிடும். Yes or no? So எந்த direction மட்டும் தான் acceleration இருக்கும்? What is the answer is that? C is the 4. Mitra. Yes. So C yes, it is a C is the answer. Is minus 4 is the answer. Yes. Focus on everything, sir. Hey, fire ra. Vada. எல்லாத்தையும் focus பண்ணணும் இல்லையா? I can understand this one. I understand உங்களோட fire என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். Come on. Yes. எப்படி எக்ஸாம் ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்றேன். A along x y axis ல 0. ஓகே. So next question போலாமா? ஓகே, next one பாருங்க பார்க்கலாம். Can you solve this one? யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு பார்க்கலாம். What is the answer is that the particle moving such that the position coordinate கொடுத்துட்டாங்க. Initial position பாருங்க, இது initial one 2 meter 3 meter and at t is equal to 0 second. Next 6 meter 7 meter at t is equal to 2 second. 13 meter 14 meter at t is equal to 5 second. The average velocity calculate பண்ணணும். So first மைண்ட்ல வச்சுங்க, average velocity calculate பண்ணணும். velocityனா என்ன? displacement by time. displacement என்ன? initial position final position minus initial position தான் displacement சொல்லலாம் இல்லையா? final position minus initial position தான் displacement சொல்லலாம். இப்போ initial position என்னது? இதுதான் எனக்கு initial position, இதுதான் என்னது final position. அப்படின்னா இது எனக்கு தேவையில்லை, இது நமக்கு தேவையே இல்லை. இந்த பொசிஷன் தேவையே இல்லை. டிஸ்பிளேஸ்மென்ட் டிஸ்டன்ஸ்னா வெரி இம்பார்ட்டன்ட், பட் இட் இஸ் a displacement. ஃபைனல் பொசிஷன் இனிஷியல் பொசிஷன் மட்டும் தெரிஞ்சா போதும். அப்படின்னா பாருங்க சொல்யூஷன். ஃபைனல் பொசிஷன்ங்கிறது என்ன? ஃபைனல் எஃப் ஃபைனல்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா 13i cap plus what 14j cap, ரைட்? இனிஷியல் பொசிஷன்ங்கிறது என்ன சொல்லலாம்? 2i cap plus what 3j cap. எஸ் ஆர் கெட்டிங் மை பாயிண்ட்? சோ டிஸ்பிளேஸ்மென்ட் சொல்லுங்க பார்க்கலாம். டெல்டா எக்ஸ், கேன் யூ டெல் மீ த டெல்டா எக்ஸ் ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். What is the answer for delta x ஓட வேல்யூ? அதுக்குள்ள ஆன்சர் பண்ணிட்டீங்களா? இட்ஸ் மீ நான்சி. குட் நான்சி. சோ ஃபயர் திண்டல தட்டி விடுங்க. டேய் ஃபயரை தட்டி விடுங்க. ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படினா ஸ்ட்ரைட் ஆன்சர் சார். ஆமா ஸ்ட்ரைட் ஆன்சர், அவ்வளவுதான். ஸ்ட்ரைட் ஆன்சர்னா ஓகே. டிஃபரன்ஸ் எடுத்துட்டேன் அப்படினா டிஃபரன்ஸ் எடுங்க பார்க்கலாம். ஃபைனல் மைனஸ் இனிஷியல் 11i cap plus 14j cap. That's it. கிளியரா? சோ இப்போ என்ன கால்குலேட் பண்ணோம்? average velocity கால்குலேட் பண்ணோம் divided by time. Delta t. What is the time it's taken? Delta t ங்கிறது எவ்வளவு டைம்? total time. See இந்த இடத்துல delta t ங்கிறது என்ன? total time. 0 ல இருந்து எவ்வளவுன்னு பார்க்கணும். total time எவ்வளவு? So this is what is it? 2. This is what? total time 0 to 5. So this is 5. என்னன்னு சொல்லலாம்? 11/5. இது சிம்பிளா இருக்கா? சிம்பிள் தான். D is the answer. யாரெல்லாம் ஆன்சர் பண்ணிருக்கேன்? D. 11 1 மட்டும் தான் இருக்கு. 11 1 மட்டும் தான் இருக்கு. ஆமா அவ்வளவுதான். 11 1 மட்டும் தான் இருக்கு. ஒண்ணே மட்டும் தான் இருக்கு. That's it. Is clear, right? So can you go with this next question? பாருங்க பார்க்கலாம். Can you go with the next question? யார் ஆன்சர் பண்றாங்க பார்க்கலாம். Try to answer this question பசங்களா. யாரெல்லாம் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். So I'm waiting to answer this. Next question is D. அதுக்குள்ள D வந்துருச்சாடா டேய்? Bio Queen Satya, can you try to answer this one? Can you try to answer this one பசங்களா? சார் 14 இல்ல 11. 14 என்னடா 14? கரெக்ட்டா தான போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. டிஸ்டன்ஸ் டிராவல் பை क्वेश्चन. இந்த क्वेश्चन வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ என்ன क्वेश्चन கொடுத்துட்டாங்க பாருங்க. the distance traveled by the particle starting from rest. அப்படினா அங்க பாருங்க இதுதான் ஹிண்ட். See எப்படி क्वेश्चन பார்த்தால புரிஞ்சுக்கலாம் அப்படினா அந்த ஹிண்ட தெரிஞ்சாவே கிடைச்சிரும். and moving with acceleration என்ன கொடுத்துட்டாங்க? 4/3 ன்னு கொடுத்துட்டாங்க. the third secondல கால்குலேட் பண்ணோம். third second என்ன ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். third second என்ன? so நாலு ஃபார்முலா இருக்கு. third secondல நீங்க கால்குலேட் பண்ணணும். it is not a 3 second, it's third second. Sn is equal to u plus a/2 2n minus 1. This is what is the third second. So இது 0 initial velocity 0. a ஓட வேல்யூ 4/3 ன்னு கொடுத்துட்டாங்க into 2. so third second 2 into 3 minus 1. so என்ன ஆயிடும்? இது கேன்சல் பண்ணா 2. so 2/3 இது என்ன கிடைச்சிரும்? 6 minus 1 என்ன கிடைச்சிரும்? so 10/3. ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. 10/3 is answer. yes, it is a C is answer. யாரெல்லாம் ஆன்சர் பண்ணிருக்கீங்க பாருங்க. C is answer. yes, Nancy is good. Only 2 are answering. What about others? Hey, dark night scorpion. Hey, நீ எல்லாம் ஆன்சர் பண்ணணும்டா. டேய் அப்பதான் நீ ஸ்ட்ராங் ஆக முடியும்டா. டேய்
Sophia, Roshni, understood, right? Clear? புரிஞ்சுதா? Yes, Thiago is good. 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 Yes, yes. Nancy is good. Bio Queen Satya is good. But உங்க பேரை மட்டும் போறதில்ல. Bio Queen, see. Yes, it is Nancy is good. Yes. So can you go with the next question? Can you complete this one? Can you try to answer this one? The particle moves in a straight line at a constant acceleration. Particle moving in a straight line, constant acceleration. It changes its velocity. இங்க பாருங்க solution. Changes its velocity னு கொடுத்துட்டாங்க இல்லையா? Velocity change ஆயிருக்குன்னு கொடுத்துட்டாங்க. This is what is the velocity changes. அப்ப final velocity என்னது? Initial velocity 10. Final velocity என்ன சொல்லலாம்? 20. It passing through the distance 135. Distance எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 135 meter கொடுத்துட்டாங்க. So in t second, the value of t னு கால்குலேட் பண்ணோம். Value of t எவ்வளவு செகண்ட்ல 135 meter 35 meter கிராஸ் ஆயிருக்கும் அப்படிங்கறத क्वेश्चन. தீபக் bro கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாம தீபக் ஓகே ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? v is equal to v square is equal to u square plus 2as. சோ இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணலாம்? ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணா டைம் ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். Acceleration calculate பண்ணா time easier calculate பண்ணலாம். Yes or no? Even v is equal to u plus at போலாம். But acceleration நமக்கு தெரியாது. அதனால தான் நம்ம acceleration first calculate பண்றோம். எப்படினா v ஸ்கொயர்ங்கிறது 200 இல்லையா? இது ஸ்கொயர் பண்ணும்போது 200, u ஸ்கொயர் பண்ணும்போது 100 plus 2 into a இல்லையா? So இத நான் என்ன எழுதலாம் அப்படினா a into 135 into 2 135 into 2 0 7 270 சொல்லலாமா? 270. Are getting my point? Everyone understood, right? So this is what is a 400. ஏன்னா 20 சொல்லும்போது 400. இந்த சைடு வந்துச்சு அப்படினா 400 minus 100 is equal to a 270. So இது என்ன இருக்கும்? 300 is equal to 270 into a. 0 0 cancel. 30 by 27 is equal to a. What is the answer? Is 10 by 9. So a ஓட வேல்யூ 10 by 9. எல்லாத்துக்கும் கிடைச்சா பாருங்க. Yes or no? Chat boxல தான் இருக்கேன். ஏ தீபக், ஏ டார்க் நைட் தீபக்கா நீ வாடா தீபக். ஏ தீபக் சென்னை குட்டி டார்க் நைட் தீபக் டார்க் நைட் தீபக். ஓகே சோ திஸ் இஸ் ஆன்சர் இஸ் தட். சோ ஏ ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. நாம இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சோ வாட் இஸ் ஃபைனல் வெலாசிட்டி இஸ் 20, இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 10 பிளஸ் ஏ ஓட வேல்யூ 10 by 9 into t. சோ இது இந்த சைடு வந்துச்சுனா 10 ஆயிருமா? 20 minus 10 10 10 by 9 t. So 10 10 cancel. t ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? It is a 9. So option இருக்கா? Answer is the 9 is the answer. Clear? Everyone understood it? பசங்களா please share this video to your guys. Yes, share பண்ணுங்கடா டேய். தயவு செய்து ஷேர் பண்ணுங்கடா டேய். ஷேர் பண்ணா மட்டும் தான்டா டேய் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா we are doing hard work டா பசங்களா. நாங்க உங்களுக்காக வர்க் பண்ற பசங்களா. நீங்க எங்களுக்காக பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸாமை கிளியர் பண்ண அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருங்க? ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க அவங்கள. எஸ் சார் ஷேர். குட் தீபக், உங்களோட ப்ரொமோஷன் தானவா? எஸ். ஸோ கிளியர், எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுட்? கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கேன் யூ டூ திஸ்? நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் தட் two bodies A and B 1 kg and 3 kg dropped from height. என்ன கொடுத்துட்டாங்க? ஹைட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. dropped from the height. Yes or no? 16 meter and 25 meter. 16 meter and 25 meter drop ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? சோ ஹைட் கொடுத்துட்டாங்க. ஒன்னு என்ன 16 மீட்டர்ல டிராப் பண்றேன், இன்னொன்னு என்ன சொல்லலாம்? சோ இத நான் 25 னு வெச்சுக்கிறேன் ஏனா பெருசு. சோ 25 மீட்டர், this is what is a 16 meter. 60 meter. Yes or no? நான் ரேஷியோ ஆஃப் டைம் டேக்கன் கால்குலேட் பண்ணனும். see here initial velocity என்னவா இருக்கும்? u is equal to 0 வா? ஆன்சர் பண்ணுங்க. என்ன ஆன்சர்? சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன் சார். சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன். வாங்கடா சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்கடா. சர்ப்ரைஸ். ஆமா சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க. சர்ப்ரைஸ். எஸ். நெக்ஸ்ட் ஒன். சோ இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? பிகாஸ் இனிஷியல் வெலாசிட்டி 0. என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம்? s is equal to ut plus half at square. So இது 0. So initial velocity becomes 0. அப்படினா t square. T is directly proportional to root s. That's it. Can you complete and tell me the answer என்னவா இருக்கு? Nancy is good. Hey, ஒருத்தர் தான் ஆன்சர் பண்றீங்க. சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க. ஃபைன், குட். ரைட்? சர்ப்ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இத சால்வ் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுங்கடா. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கு.
Yes, I'm waiting others also. Come on pasangala. A dark night. Yes, good. Nancy is good. So எப்படி கால்குலேட் பண்ணலாம்? T1 by T2 ratio தான் கால்குலேட் பண்ணணும். So T1 divided by T2 என்ன சொல்லலாம்? root under, so first 25 divided by 6. So என்ன கிடைச்சிரும்? 5 by 6. Answer is 5 by 6. 5 by 6 answer? 5 by 12 how it will come 5 by 12? எதுக்கு ஆன்சர் பண்றீங்க? 16 by 20. சரி, இது first one 16. First one 16. Second one 25. So up now 4 by 5 is the answer. A is the answer. Check பண்ணுங்க. How would come D? So D எப்படி வரும்? How would come D? நீங்க ரெண்டு பேர் சால்வ் பண்றீங்களா? D இந்த क्वेश्चन சால்வ் பண்ணுங்க. நீங்க ஒரு क्वेश्चन எடுத்து வச்சு சால்வ் பண்ணிருக்காதீங்க. Dark night. Bio queen A is வருது சார். Yes, good. A is the answer. 4 by 5 is the answer. 4 by 5 is the answer. Yes, next question போக பார்க்கலாம். Can you try the next question? யார் ஆன்சர் பண்ணலாம்? ஆப்ஷன் பார்க்கல சார். Yes. Next question. Ball thrown vertically upward. It has a velocity. This is very important question. இந்த மாதிரி question கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. நோட் பண்ணிக்க. So என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ball is thrown vertically upward. Vertically. So it has a speed 10 meter per second when it is at reaches what? இதுதான் hint. 1/2 of the maximum height ன்னு சொல்லிட்டாங்க. 1/2 of the maximum height. அப்படின்னா maximum height நான் h னா எடுத்துட்டேன். Maximum height is h. So 1/2 of the height அப்படின்னா half of the height reach ஆகும்போது என்ன velocity சொல்லிட்டாங்க? Velocity is what? 10 meter per second சொல்லிட்டாங்க. அப்படின்னா final reach ஆகும்போது what is the final point reach? Final reach ஆகும்போது velocity 0. Balance இருக்க height h by 2 இல்லையா? So can you calculate that the how high does the ball rise ன்னு கேட்டிருக்காங்க. How high the ball rise ன்னு கேட்டிருக்காங்க. Yes or no? So D is the answer. 20 answer. Is it answer? Can you try me that? Can you tell me the A? A is a 10. எப்படி சால்வ் பண்றீங்க? Come on பசங்களா. See. Yes, Nancy is good. Good. Yes, can you tell me the answer for this? Yes. So what is the answer? We can say இங்க நான் substitute பண்ணனா என்ன கிடைச்சிரும்? So இங்க நான் substitute பண்ணனா so height எவ்வளவு சொல்லலாம்? h by 2. h by 2 is equal to final velocity என்னன்னு பார்க்க போறோம் இல்லையா? What is the final velocity becomes 0? Final velocity becomes 0 இந்த இடத்துல இருக்கும்போது 10 இல்லையா? So h ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிரும். So we can calculate the value. So எப்படின்னா final velocity என்னது? 0 is equal to v square 100 minus 2 into 10 yes by 2 இல்லையா? இந்த 2 cancel. இது இந்த சைடு வந்துச்சுன்னா minus 100 is equal to 10 yes. இந்த 10 cancel ஆச்சு அப்படின்னா s ஓட வேல்யூ என்னது? 10 meter. So option is 10 is correct. Yes or no getting me இப்போ? So we'll go with the speed. Now some appropriate கொடுத்துட்டாங்க. Question கொடுத்துட்டாங்க. Can you tell me the answer for this question? Come on பசங்களா. Yes, A is the correct answer. சபரிஷ் உங்களை தான் பார்க்குற சபரிஷ். சாரி சபரிஷ். So ஆன்சர் பண்ணுங்க சபரிஷ். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. Yes, சபரிஷ் I will watch you. Okay, உங்களை நான் பார்த்துட்டே இருக்கேன். சபரிஷ் ஆன்சர் this question. 2 divided by x எப்பரா சும்மா ஆன்சர் பண்ணாதீங்கடா டேய். Okay, so எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Some appropriate unit t and x கொடுத்துட்டாங்க. Acceleration கால்குலேட் பண்ணணும். See here, time is equal to x square plus x ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? x square plus x ன்னு கொடுத்துட்டாங்க. See Sabarish, can you hear me? சால்வ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நாம acceleration கால்குலேட் பண்ணணும் இல்லையா? acceleration எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So first இங்க பாருங்க, இத நான் accelerationங்கிறது என்ன சொல்லலாம்? d square x by dt square இல்லையா? or else dv by dt. First velocity calculate பண்ணோம், then we have to calculate acceleration. இப்போ acceleration எப்படி calculate பண்ணலாம்? First differentiate பண்ணுங்க. dt is equal to இது 2x plus x into what? dx. So time x பொறுத்து differentiate பண்ண. So இது inverse பண்ணா என்ன கிடைச்சிரும்? dx by dt is equal to what? 1 by 2x plus 1.
2x plus 1, right? So இது என்ன சொல்லலாம்? This is what is the velocity சொல்லலாமா? See here, velocity is a function of x. x பொறுத்து இருக்கு. x பொறுத்து இருந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணணும்? Chain rule apply பண்ணணும். x பொறுத்து இருக்கு. Chain rule apply பண்ணணும். Which means that acceleration is equal to v dv by dx. So v ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? v ஓட வேல்யூ நம்ம தெரிஞ்சிருச்சு 1 by 2x plus 1. இப்ப dv by dx எடுக்கணும். So what is the dv by dx? So dv by dx எடுத்துட்டேன் அப்படின்னா so இதை நான் மேல கொண்டு வரேன் 2x plus 1 minus 1 d by dx. x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைச்சிரும்? So minus 1 2x plus 1 minus 2 ஆயிருமா? This minus 2 உள்ள இருக்கத டிஃபரன்ஷியேட் பண்ணா what you will get? You will get a 2. So இத எடுத்து நாம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைச்சிரும் பாருங்க பார்க்கலாம். minus 2 divided by x 2x plus 1 whole square. So என்ன ஆயிரும்? denominator cube ஆயிருமா? So minus 2 divided by 2x plus 1 the whole cube. So what is the answer is that? Cube irukkanum, but it's wrong answer, right? Minus 2x plus, so what is the answer is that? B is the answer. Yes or no? Everyone understood, right? B is the answer. Yes, good. Thiagu is good. Thiagu is good. Yes, good. B is the answer. Dog scorpion is good. Sabari is good. Sabari, you are doing good, Sabari. Good, you are doing good, Sabari. Nancy, enga poitinga? And also Dark Knight, Thiagu is doing good. Thiagu are doing good, Thiagu. So next day உங்களை தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். Thiagu, Sabarish ரெண்டு பேர்த்த எக்ஸ்பெக்ட் பண்றேன் next question ஓட ஆன்சர். Okay, can you tell me the next question answer? யார் ஆன்சர் பண்றாங்க பாருங்க. Next question answer. Can you tell me the answer for next question? யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பாத்துறலாம். So question என்ன கொடுத்துட்டாங்க? Yes, the particle is moving along x direction. The position varying with what? X ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க alpha t power 4 plus what? Beta t square plus gamma t plus gamma. Yes or no? Delta. இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணோம்? இனிஷியல் வெலாசிட்டிக்கும் ஆக்சலரேஷனுக்கும் கால்குலேட் பண்ணோம். இனிஷியல் வெலாசிட்டினா டைம் t is equal to 0. ஆக்சலரேஷன் இனிஷியல் ஆக்சலரேஷனா டைம் t is equal to 0. ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ண 0 னு போடுங்க. காணாம போயிட்டீங்க. காணாம போயிட்டாங்களா? டேய் நீ ஆன்சர் பண்றா. சோ எப்படி வெலாசிட்டி கால்குலேட் பண்ணலாம்? இத டிஃபரன்ஷியேட் பண்ணனும் இல்லையா? இத டிஃபரன்ஷியேட் பண்ணா 4 alpha t cube plus 2 beta t plus gamma divided by இது ஆக்சலரேஷன் பண்ணா இது வெலாசிட்டி இல்லையா? வெலாசிட்டி ஆக்சலரேஷன் பண்ணுங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க 2 alpha t square plus 2 beta இல்லையா? t is equal to 0 னு போடுங்க பார்க்கலாம். இது 0 ஆயிருமா? இது 0 ஆயிரும். t is equal to 0 போடும்போது இது 0 ஆயிரும். t is equal to 0 போடும்போது இது 0 ஆயிரும். So என்ன மட்டும் தான் இருக்கும்? Alpha, so gamma divided by 2 beta. So what is the answer? Gamma divided by 2 beta. So D is the answer. Answer வருதான்னு பாருங்க எல்லாத்துக்கும். Yes, good. Sabari is good. Good, good, good. வாங்கடா வாங்கடா. போட் தள்ளுங்கடா டேய். Is it clear? Any doubt? Sabari is good. So உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Yes. So we'll start the next one as that. Okay, so next topic is that take as homework with this. Final topic of this. So this is what is the final question. இதோட ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். Can you try to answer this question? So இதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணலாம்? We can go with the two dimensional motion. நாம போயிடலாம். We can go with the two dimensional motion. Yes. D scorpion தெரியும்டா டேய். தீபக். டேய் தீபக். பக்கு பக்கு தான்டா நீ. Clear everyone? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? Clear? Yes, next question போலாம் பாருங்க. So இதையும் take as homework. This is what is a p by q. Okay. Clear பண்ணிருங்க. Yes. So இந்த ரெண்டு question homework for this. You have to solve the problem. So next question போலாம். I will go with this. Next topic என்ன அப்படின்னா yes, projectile motion. Very next topic we are going to do this projectile motion topic நம்ம பார்க்கிறோம். Yes sir, no, projectile motion. See here, projectile motionல எதுல இருந்து அதிகமா question கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. The projectile motion எடுத்துட்டேன் அப்படின்னா height calculate பண்றது and so happily we completed one dimensional motion. Sir, this year physics difficult level எப்படி இருக்கும் சார் நீங்க? So இந்த டைம் ஈஸியா தான் இருக்கும் பசங்களா. So NEET 2025 மாதிரி இருக்காது, 21 மாதிரி இருக்காது, 2022 மாதிரி இருக்கும், 2022 2023 மாதிரி இருக்கும், 24 மாதிரி இருக்காது. ஏன்னா அது ஈஸி. 2022 2023 என்ன அப்படின்னா மாடரேட் லெவல்ல கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும் பசங்களா. சி ஆனா நீங்க ரொம்ப ஈஸி நினைச்சிட்டு படிக்காதீங்க, ரொம்ப டிஃபிகல்ட் நினைக்கும் படிக்காம விட்டுறாதீங்க. ஸோ உங்களோட 100% நீ ஏன்னா
நீங்க தான் எக்ஸாம் எழுத போறீங்க, நீங்க தான் கிராக் பண்ணணும். உங்களுக்கு டாக்டர் வேணும்னா நீங்க தான் கிராக் பண்ணணும். அதனால நீங்க தான் ஈச் அண்ட் எவ்ரி ஐடியாவோட மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கஷ்டமா வந்தாலும் நான் சால்வ் பண்ணணும், ஈஸியா வந்தாலும் நான் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ கஷ்டமா வரும் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்காதீங்க. கஷ்டம் அப்படின்னு நினைச்சுன்னா நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்குவேன், நம்ம என்னதான் நினைப்போம், கஷ்டம் 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 தான் நினைப்போம். கஷ்டம் நினைக்கும் போது ஒரு சர்டன் பாயிண்ட்ல என்ன ஆயிரும், அது ரொம்பவே கஷ்டமா மாறிடும். ஓகேவா? ஸோ டோன்ட் ஓகே நெகட்டிவ் மைண்ட் செட் யாருக்கும் இருக்கக்கூடாது. ஸோ எல்லா டாபிக் அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்லி ஒன் திங் இஸ் த பயாலஜியோட லென்த்தியா இருக்கும் பசங்களா. பயாலஜி ஹார்டா இருக்காது, லென்த்தியா இருக்கும். அது மட்டும் ஃபிக்ஸ்டு ஒன். ஏன்னா லாஸ்ட் ஒரு 4 இயரா எடுத்து பார்த்துட்டீங்கன்னா கம்பேர் டு 20க்கு முன்னாடி எல்லாமே ஈஸியா இருந்துச்சு, 21க்கு முன்னாடி எல்லாம் அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சமா என்னமா மாறிடுச்சு, லென்த்தியா மாறிடுச்சு. ஸோ நீட் 2026 லென்த்தியா தான் இருக்க போகுது பயாலஜி கொஸ்டின். சி அதனால நீ பயாலஜி லென்த்தா இருக்கு நம்ம பிசிக்ஸ்ல கம்மியா அப்படிங்கறதுல இல்ல, நீங்க 90 மினிட்ஸ்னா 90 மினிட்ஸ் அப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? நீங்க எக்ஸாம் பேப்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 90 மினிட்ஸ்ல பயாலஜியை மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ண பாருங்க. பேலன்ஸ் 10 கொஸ்டின் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா டைம் இருக்காதீங்க. ஓகே, நீங்க எதுக்கு போகணும், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு போகணும். ஏன்னா ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு மேக்ஸிமம் மார்க் எடுத்துருங்க, அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு வரணும், பயாலஜிக்கு வரணும் மறுபடியும். புரியுதா? ஸோ யூ ஹாவ் டு டூ த சைக்கிள்ல தான் நீங்க என்ன பண்ணணும், ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். அப்பதான் உங்களால மேக்ஸிமம் மார்க் எடுக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும், நிறைய ஸ்டூடெண்ட் பயாலஜியில ஸ்கோர் பண்ணணுங்கிற நினைச்சு 1 hour 1.5 hour எடுத்துருவாங்க. 1.5 hour எடுத்துட்டா அப்படின்னா பயாலஜிக்கு 1.5 hour எடுத்துட்டீங்கன்னா பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு எங்க போவீங்க? பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 1.5 hourல சால்வ் பண்ண முடியுமா? வெரி டிஃபிகல்ட். ஸோ மேக்ஸிமமே நீங்க லென்த்தியா இருந்தா 1 hour தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. லென்த்தியா இருந்தா ஃபிக்ஸ் பண்ணிக்க 1 hour. புரிஞ்சுதா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு எங்க வரணும், பயாலஜிக்கு நீங்க வரணும். அப்பதான் உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் வரும். நீங்க பிசிக்ஸ் பயாலஜி மட்டுமே வச்சிருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் வரவே வராது. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. எஸ்டானோ பசங்களா? கிளியரா? கிளியர் பசங்களா? கிளியர்? Okay. So now we are going to discuss that. The projectile motion la easy-ana question 3, then medium question 2, tough-ana question varadu. Circular motion la 3 question easy, medium question is 1. Relative motion la no question, no relative motion question. Adha mind la vechukenge. No one will say that relative motion la explain pannite so vitruvaanga. So there is no last 5 year question la there is no relative motion question. Total projectile motion la enna question ketirukanga, 9 question ketirukanga. 9 into 4 36 mark. Last 5 year la mottum ketirukanga mark. புரிஞ்சுதா? See here, understand this one. Situation clear ah புரிஞ்சுங்க. எந்தெந்த டாபிக் நீங்க ஃபோக்கஸ் பண்ணனும்ங்கறது தெரிஞ்சுங்க. ஓகேவா? இப்போ நாம projectile motion எடுத்துட்டேன். We know that formula. Just I'll discuss the formula. டக்கு சொல்லுங்க பார்க்கலாம். H-max relation. So time to flight ஓட formula சொல்லுங்க பார்க்கலாம். time to flight நாம தெரிஞ்சிரும். time to flight எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So time to flight அப்படினா மேல போயிட்டு கீழ வரக்கான டைம். So t is equal to 2u sin theta divided by g சொல்லலாமா? This is what is time to flight. So time to reach maximum point reach ஆகறக்கான டைம் t is equal to small t is equal to u sin theta divided by g. So maximum point reach ஆகறக்கான டைம் இல்லையா? Next one is that. So h maximum எப்படி கால்குலேட் பண்ணலாம்? h maximum is equal to u square sin square theta divided by what is it? 2g. H maximum value. Then so range oda formula என்ன சொல்லலாம்? range oda formula so u square sin 2 theta divided by what is it? g. இது range formula. இது தெரிஞ்சா போதுமா? Yes, it is clear தெரிஞ்சா போதும் இந்த relation. Maximum range எப்ப கிடைக்கும்? R maximum எப்ப கிடைக்கும்? So theta ஓட value 45 degree ஆ இருக்கும்போது இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண அப்படினா u square divided by g is the maximum value. எஸ்ஆர் ஒரு கடிமே போ. So this very important thing. Clear ஆ? அப்புறம் projectile equation of trajectory question கேட்கலாம். equation of trajectory ங்கிறது என்ன சொல்லலாம்? y is equal to equation of trajectory எப்படி கால்குலேட் பண்ணலாம்? y is equal to tan x minus xg x square divided by u square cos square theta ன்னு சொல்லலாம். This is what is that equation of trajectory. So equation of trajectory என்ன சொல்லலாம்? y is equal to tan x minus g u square divided by g x square divided by 2u square cos square theta. So இது எப்படி எழுதலாம் அப்படின்னா y is equal to ax minus bx square எழுதலாமா? ax minus bx square.
இங்க மைனஸா இருக்கனால எப்படி இருக்கும்? parabola become like this. இந்த மாதிரி parabola இருக்கும், downward parabola இருக்கும். இப்ப ஏங்கிறது என்னன்னா, ஏங்கிறது tan theta. சோ இது மைண்ட் வச்சுக்க, ஷார்ட்கட் யூஸ் ஆகும். ஏங்கிறது tan theta. bங்கிறது என்ன சொல்லலாம்? g divided by 2u square cos square theta. இது என்ன சொல்லலாம்? b. tan theta எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, இனிஷியல் வெலாசிட்டி வச்சு தான் ரெப்ரசென்ட் பண்றேன். u cos sin theta divided by u cos theta தான் என்ன சொல்லலாம்? this is what is the tan theta. u sin theta divided by u cos theta. இதுதான் என்ன சொல்லலாம்? tan theta. and also நாம எடுத்துட்டோம் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படின்னா, இங்க பாருங்க, இது தீட்டா நான் ப்ரொஜெக்ட் பண்றேன்னு வச்சுக்கேன். சோ பேலன்ஸ் இந்த ஆங்கிள் என்ன இருக்கும்? 90 minus theta. இது என்ன ரெண்டு ஆங்கிள் சொல்லலாம்? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் சொல்லலாம். அப்படின்னா இந்த காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ல என்ன சேமா இருக்கும்? ரேஞ்ச் சேமா இருக்கும். the range is same. காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ல ரேஞ்ச் சேமா இருக்கும். yes or no? so this must be known clearly. இந்த ரிலேஷன் நமக்கு தெரியணும். h1 and h2 என்னவா இருக்காது? it is not equal. இந்த ரிலேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? so this is idea, you must know clearly. இத பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? any doubt up to here? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? clear? yes or no? சார் நான் போயிட்டு சாப்பிட்டு வர்றேன் சார். ஆனா இவ்வளவு நேரம் சாப்பிடலடா, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. தீபக் இவ்வளவு நேரம் சேட் பண்ணிட்டு தான் உட்கார்ந்துருக்குற, அது மட்டும் நல்லா தெரியுதுடா டி. எஸ். so I will start the problem based on this. first question பாருங்க. can you start this? a ball is projected from the point P. so point A னு சொல்லிட்டாங்க, இந்த பாயிண்ட்ல ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. now question என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. velocity 20 meter per second, angle is what? 60 degree to the horizontal direction. at highest point P B of the path, the velocity என்ன கொடுத்திருக்காங்க? velocity v meter per second கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல highest pointல நாம கால்குலேட் பண்ணலாம். அப்படினா highest pointல என்ன velocity மட்டும் தான் இருக்கும்? horizontal velocity மட்டும் தான் இருக்கும் இல்லையா? சோ இத ரெண்டு காம்போனன்ட்டா பிரிச்சா அப்படினா இது u cos theta, இந்த u cos theta எல்லா இடத்துலயும் என்னவா தான் இருக்கும்? u cos theta வா தான் இருக்கும். this is also u cos theta. this is everywhere it is u cos theta. அப்படினா horizontal topmost point என்னவா இருக்கும்? u cos theta. ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். what is the answer for this? yes. so answer சொல்லுங்க பார்க்கலாம். answer. so இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ண அப்படினா u ஓட வேல்யூ என்னது? so at highest point la velocity, so u cos theta, u cos theta, u ஓட வேல்யூ என்னது? 10, சரி 20. cos 60 ஓட வேல்யூ, cos 60 ஓட வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்கலாம். so cos 60 ஓட வேல்யூ is 1/2. yes, it is a 10 is the answer. 10 is the answer. yes. how many are answered this? 10 எல்லாத்துக்கும் வந்துச்சா பசங்களா? yes. Sabarish, Tyagu, have you answered this? Sabarish, Tyagu? yes, good Sabarish. I'm waiting for your answer only. Tyagu, can you? yes, Nancy is good. B is answer. good. can you go to the next question? வாங்கடா பசங்களா, டேய் ஆன்சர் பண்ணுங்கடா பசங்களா. dark night சாப்பிடாம இருக்க பாத்தியா? yes. so is there any doubt up to here? see, இந்த NEET 2026 யாரெல்லாம் எழுத போறீங்க? just comment பண்ணுங்க பார்க்கலாம். நான் எழுத போறேன் சார், நான் எழுத போறேன் சார். சாப்பிட்டீங்களா? yes, சாப்பிட்டாச்சு. பயோ குயின் சத்யா சாப்பிட்டாச்சு. yes. me sir. yes. yes, dark night. yes, Nancy. yes, good. Meena. yes, good. 1 2 3 4 பேர் தான் எழுத போறீங்களா? yes, Sabri is good. network problem. Tyagu is good. Tyagu நீங்க எழுத போறீங்களா? கமாண்டா விடாதீங்களா டேய். see, once தெரிஞ்சுக்கங்க, நிறைய பேர் நீட்டுங்கிறது நியர்லி 24 lakhs எழுதுறாங்க. இந்த 24 lakhsல தாரணி இஸ் குட். எஸ், இந்த 24 lakhsல நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், எவ்வளவு பேர் நல்லா ஸ்ட்ராங்கா ஹெவியா நாம கிளாக் பண்ணணும் அப்படிங்கிற படிக்கிற ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு இருக்கும்? 24 lakhs. ஸோ லாஸ்ட் இயர் 23 lakhs எழுதுனாங்க. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேரு இந்த 24 lakhsல எத்தனை பேரு ஸ்ட்ராங் காம்படிட்டர் சொல்லுங்க பார்க்கலாம். ஜஸ்ட் டைப் பண்ணுங்க பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு பேர் கமெண்ட் பண்ண பார்க்கலாம். சார் நோ சார், ஐ எம் 11th. எஸ், குட் தியாகு. பட் ஸ்ட்ராங் ஆகுங்க 11thல 4:1.
4:1. The answer 4:1. Sabarish. 10 lakhs. Yes. 10 lakhs students எழுதுறாங்க. 10 lakhs. 10 lakhs. Yes. Very high competition. Right? 10 lakhs மட்டும் தானவா சார் என்கிட்ட? Yes, yes, yes. Abhishri, correct? உங்களோட நேம் அபிஸ்ரீ. 10 lakhs. Right? கரெக்டா சொல்லிட்டுனா காயத்ரி, அபிஸ்ரீ நீங்க கமெண்ட் பண்ணுங்கம்மா. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ நீங்க யார் இருக்குன்னு தெரியாது இல்லையா? ஸோ யார் ஃப்ளோவா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போதோ அவங்க தான் எனக்கு தெரிய வரும். எஸ். ஸோ நான் உங்க பேரை சொல்லனா டோன்ட் ஹர்ட். ஓகே கரெக்ட் சார். ஏன் தெரியும், நீங்க கமெண்ட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிய வரும். ஓகேவா? இல்ல அப்படின்னா எனக்கு தெரியாது நீங்க யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு தெரியாது. ஓகே, ஸோ சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் பி 4:1. ஸோ எத்தனை பேர் 10 lakhs எழுதுறாங்களா? 10 lakhs. இந்த தமிழ்நாட்டில் எடுத்துட்டாங்க அப்படின்னா நியர்லி நமக்கு கவர்மெண்ட் சீட்டுனா நியர்லி 5,000 கவர்மெண்ட் சீட் தான் இருக்கு. அப்படின்னா கவர்மெண்ட்ல, அதாவது தமிழ்நாட்டில் லாஸ்ட் இயர் 1,27,000 ஸ்டூடெண்ட் எழுதுனாங்க. 1,27,000 ஸ்டூடெண்ட். அப்படின்னா அந்த 1,27,000 ஸ்டூடெண்ட்ல பாருங்க வெறும் 5,000 பேருக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் சீட். ஸோ மீறி போனா 6,000 பேருக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் சீட். ஸோ 5,000 some odd numbers. கிளியரா? அப்படின்னா பாருங்க எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்குன்னு பாருங்க. 1,27,000 பேர் எழுதுனதா 5,000 சீட்டு தான் நமக்கு. அப்படின்னா நீங்க அதிகமா படிச்சாதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நார்மலா வந்து ஒர்க் பண்ணிட்டு பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு சேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நத்திங் யூஸ்ஃபுல் பசங்களா. ஓகே, ஸோ படிக்கும்போது கிளியரா ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த 4 month பிளானை ப்ராப்பரா போடுங்க. சரியா? இந்த 4 monthல எப்படி நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தெரியணும் பசங்களா. உங்களுக்கு தெரியணும். ஏன்னா உங்களோட ஃபைனல் இங்க பாருங்க, நமக்கு ஃபைனல் பாயிண்ட் தெரியலனா அப்படின்னா நம்ம எப்படி வேணா போகலாம், உட்கார்ந்துருக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். பட் நமக்கு ஃபைனல் பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. May 3rd தெரிஞ்சிருச்சு. 4 மாசம் தான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா நம்ம எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா நமக்கு எல்லாமே டார்கெட் ஃபிக்ஸ்டா இருக்கு. நாம இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணல அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபேஸ் த இஷ்யூ. நீங்க ஒரு மைண்ட்ல மட்டும் வச்சுக்க, ஒன்னு மட்டும் திங்க் பண்ணி பாருங்க. இந்த நீட் 2026ல, அதாவது இந்த இயர் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா கிராக் பண்ண முடியலன்னா என்ன ஆகும்? அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பயம் வரும் இல்லையா? எகைன் நீங்க 1 more year படிக்கணும் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இன்னொரு 4 மாசம் இருக்கு. 4 மாசத்துல விட்டுறாதீங்க பசங்களா. ஸோ 4 மாசத்துல கன்ஃபார்மா கிராக் பண்ணி நாம மேக்சிமம் மார்க் எடுத்து எகைன் சேனல்ல வந்து ஹாய் சார் நான் கிராக் பண்ணிட்டேன் சார் சொல்றீங்க. ஓகே, ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட். ஸோ நீங்க கிராக் பண்ணுவீங்க அப்படிங்கறத நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன். ஒவ்வொருத்தரும். சபரி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ. பயோ குயின் சத்யா ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ. நான்சி எக்ஸ்பெக்டிங் யூ. எஸ். ஸோ டார்க் நைட் அவனதான் தெரியலையேடா. டார்க் நைட்டு உங்களை எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு தான் நீங்க தான் நிறைய சேட் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ். அபிஸ்ரீ try to solve more problem. Yes or no? Confident ஆன்சர் பண்ணிட்டே இருங்க. ஃபயரா ஒர்க் பண்ணுங்க. ஓகே, சோ இந்த வருஷம் நீங்க, அதாவது நாட் 2027, யாரெல்லாம் உங்களால கிராக் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட்ல பாருங்க உங்களோட பேரு, அதாவது டாக்டர் உங்களோட பேரை கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஐ கேன் ஃபீல் தட். சோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான வில் பவர், உங்களுக்கு ஸ்ட்ராங்கான மோட்டிவேஷன் இருக்குன்னு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். யாரெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். யாருக்கெல்லாம் டாக்டர்னு ஃபெல் பண்ணுங்க பார்க்கலாம். டாக்டர்னு கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் கமெண்ட் த டாக்டர். எஸ், யாரெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். சார் நீட் 2025ல ரவுண்ட் 3ல சீட் கிடைச்சது சார். எஸ் பண்ணுங்க. எஸ் கெஸ் கெஸ். டாக்டர் ஜெனிட்டா ஃபர்ஸ்ட் ஒன். எஸ். டாக்டர் மித்ரா. எஸ் குட். டாக்டர் அபிஷே இஸ் குட். 3 பேர் பாருங்க. டாக்டர் வந்துட்டீங்களா? தீபக். டாக்டர் சபரீஷ். எஸ். அவ்வளவுதானவா? இவ்வளவுதான். 4 பேர் தான் இருக்கீங்களா? பாத்துக்குங்க. 4 பேர் தான் இருக்கீங்களா? 4 பேர் தான் அந்த அளவுக்கு ஃபயரா இருக்கீங்களா? சாட் பண்ற ஆளு கூட வந்தாச்சு. எஸ். டாக்டர் முத்தமிழ். எஸ். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் இஸ் தட், சோ இதை முடிச்சுட்டு நாம டிஸ்கஷன் பண்ணலாம். எஸ். எஸ் குட். சோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? a projectile of same mass கொடுத்துட்டாங்க. maximum kinetic energy is maximum kinetic energy கொடுத்துட்டாங்க. சோ maximum kinetic energy ரெண்டோடது கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா maximum kinetic mass is same. அப்படின்னா maximum kinetic energy half mv1 square divided by half mv2 square இல்லையா? சோ இது கேன்சல் ஆயிரும். எவ்வளவு கொடுத்துருக்காங்க?
ஸோ v1 4:1 கொடுத்துட்டாங்க. அப்படின்னா v1 ஸ்கொயர் டிவைடட் பை v2 ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்காங்க 4:1 கொடுத்துருக்காங்க இல்லையா 4:1. Now the maximum height is also maximum height கொடுத்துட்டாங்க. What is the maximum height formula? So h maximum கான formula h maximum 1 divided by h maximum 2 எவ்வளவு கொடுத்துருக்காங்க. So it is 2 is given. What is value is that அதுவும் 4:1 கொடுத்துட்டாங்க. அதுவும் 4:1 கொடுத்துட்டாங்க. h maximum என்ன சொல்லலாம். So u1 square sin square theta divided by u2 square sin square theta இல்லையா 2g cancel ஆயிடும். இந்த u1 square by u2 square என்ன சொல்லிட்டாங்க அதுவும் 4:1 தான். So sin square theta 1 divided by sin square theta 2. So இப்போ 2 cancel ஆயிடுச்சு. இது cancel ஆயிடுச்சு அப்படின்னா so இது இந்த சைடு வந்துச்சுன்னா sin square theta 2 is equal to sin square theta 1. So இப்போ theta 1 is equal to theta 2. Angles are same. Angle same angle project பண்ணிட்டேன். அப்படின்னா range என்னவா இருக்கும். So r1 by r2 is equal to so u square sin 2 theta u1 square sin 2 theta u2 square sin 2 theta. So இது என்ன ஆயிரும் இது cancel ஆயிரும். So இப்போ என்ன கிடைச்சிரும் 4:1. So option is what is that B is the answer. Yes or no? யாரெல்லாம் ஆன்சர் பண்ணீங்க இந்த क्वेश्चनக்கு யாரெல்லாம் ஆன்சர் பண்ணீங்க சார் NEET 2025 ல ரவுண்ட் 3 ல சீட் கிடைச்சி ஜாயின் பண்ணல பட் ஐ கேன் yes you are eligible ma because நீங்க ஜாயின் பண்ணல அப்படி சொல்லாமே அது வேகன்சியா கிரியேட் ஆயிரும் you will join. So நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். Yes yes good. Everyone understood right? Clear ah புரிஞ்சுதா பசங்களா? Clear பசங்களா? So next question போறங்க பார்க்கலாம். Can you tell me that இப்பதான் நாம பார்த்தோம் horizontal range and maximum height of projectile equal. ரேஞ்சும் ஈக்குவல் சொல்லிடா ரேஞ்சும் ஹைட் ஈக்குவல் சொல்லிட்டாங்க. ரேஞ்சுங்கிறது என்ன சொல்லலாம் u square sin 2 theta divided by g. ஹைட்ங்கிறது என்ன சொல்லலாம். சோ இத நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா range is equal to height ன்னு சொல்லிட்டாங்களா. ரேஞ்சோட ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். So இது ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Can you tell me the answer for this question? Can you tell me the answer for this question பசங்களா? Sabarish, can you hear me? யூடியூப் உங்களை துரத்தி அடிக்குதா என்னடா துரத்தி அடிக்குதுன்னு போடுறீங்க. ஓகே சோ ரேஞ்சோட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். u ஸ்கொயர் sin theta cos theta 2 divided by g இல்லையா இதான் ரேஞ்ச். the height maximum u square sin square theta divided by 2g. so இது கேன்சல் ஆயிருமா u square cancel இதுல ஒரு sin cancel then இது cos theta so cos theta cancel ஆகுது g cancel இது இங்க மல்டிப்ளை பண்ணா 4 இது sin by cos tan theta. so tan theta ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் 4 theta ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் tan inverse of 4. yes or no? Everyone understood right? Sabri answer பண்ணீங்களா? Have you answered this question? Answer the question. தியாகு இருக்கீங்களா? தியாகு இருக்கீங்களா? எஸ் இப்போ நாம மேக்ஸிமம் முடிக்க பார்ப்போம். Clear? So this is the idea you must know clearly. இப்போ நாம பாருங்க the angle of projectile at an angle 45 degree minus theta and 45 degree plus theta. The horizontal range described by that what? The projectile are the ratio of கேட்டிருக்காங்க. Horizontal range projectile of ratio. See here இது ரெண்டு என்ன angle? Complementary angle. So theta இது என்ன சொல்லலாம் 90 plus theta. So 45 plus theta இல்லையா? This is what is that? Complementary angle. Complementary angle na range என்னவா இருக்கும்? Range is same. The horizontal range என்ன சொல்லிருக்காங்க 1:1 is the answer. Yes or no? Next one is that. Next, what is the range of the projectile thrown with a velocity 98 meter per second? இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? What is the range of projectile thrown with a velocity 98 meter per second with an angle 30 degree? Range calculate பண்ணனும். Can you tell me the answer for this one? Range oda formula range is equal to u square sin 2 theta divided by g இல்லையா? Range oda formula. So range oda formula இல்லையா? So இப்போ நான் எடுத்துட்டேன். So இப்போ u ஓட வேல்யூ என்னது 98. Can I write 98 into 98 into sin 2 theta sin 60 சொல்லலாமா? sin 2 into 30 right divided by what is it g ஓட வேல்யூ 9.8 எடுத்துட்டேன் right. So இப்போ 9.8 98 எழுதலாமா? அப்ப என்ன பண்ணனும்? இத multiply 10 divided by 10 right. So அப்ப நான் இந்த 98 இதுல ஒரு 98 cancel இது மேல போர்ஷன் என்ன ஆயிரும்? So we can say 980 sin
60ங்கிறது 1/2. ஸோ என்னவா இருக்கும் 4 times பேலன்ஸ் 1 90. 490 ஆப்ஷன் இருக்கா? thus 490 16 சொல்லும்போது sin 60 √3. so what is the answer is that 490 √3. clear? everyone understood, right? பசங்களா புரிஞ்சுதா? next one is the projectile. so this is very important question is that இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ the projectile initial velocity கொடுத்துட்டாங்க. what is the initial velocity? try to answer this one. initial velocity கொடுத்துட்டாங்க. u ஓட initial velocity எவ்வளவு கொடுத்திருக்காங்க? I cap plus 2j cap னு கொடுத்துட்டாங்க. I cap plus what? 2j cap னு கொடுத்துட்டாங்க. I cap plus 2j cap னு கொடுத்துட்டாங்க. the Cartesian equation of that motion calculate பண்ணனும். trajectory calculate பண்ணனும். இல்லையா? see இங்க பாருங்க, ஈஸியா நம்ம calculate பண்ணிரலாம். first tan theta calculate பண்ணனும். so y is equal to tan theta x minus g x square divided by 2u square sin square, so cos square theta. This is the general formula for equation for trajectory. see this is equation for trajectory. so இப்ப பாருங்க, நான் இது எப்படி எழுதலாம்னா ax minus bx square எழுதலாமா? ax minus bx square அப்படினா tan thetaங்கிறது a. tan theta எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இதுல இருந்து tan theta அங்க பாருங்க, இது ux, இது uy, இது u sin theta, இது என்னது u cos theta. எஸ்ஆனா சரி, இது u cos theta, இது u sin theta. இது என்ன சொல்லலாம்? u cos theta, இது என்ன சொல்லலாம்? u sin theta. அப்படினா tan thetaங்கிறது என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? tan theta is equal to sin by cos, இல்லையா? so sin இது என்னது? uyங்கிறது 2, uxங்கிறது 1. so tan thetaங்கிறது 1. சரி, 2/1, tan thetaங்கிறது 2, so 2x. a ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ b ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணலாம், இல்லையா? சோ இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ g divided by 2u square cos square theta, இல்லையா? சோ இப்போ நான் அதே மாதிரி எழுதுறேன். இங்க பாருங்க, 2u square cos square theta ஓட வேல்யூ பாருங்க. இதோட வேல்யூ என்னது? 2u square ஓட வேல்யூ என்னது? 2u square ஓட வேல்யூ is 1. சோ டைரக்ட்டா நாம என்ன பண்ணலாம்? we can substitute this one. சோ நான் இங்க எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சோ இதுதான் b ஓட வேல்யூ. சோ இந்த b ஓட வேல்யூ எடுக்கலாமா? b ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? b is equal to g divided by 2 into u cos square, u cos theta. u cos theta ஓட வேல்யூ என்னது? u cos theta ஓட வேல்யூ 1. u cos theta ஓட வேல்யூ 1. yes or no? இப்போ நான் கேன்சல் பண்ண அப்படினா என்ன கிடைச்சிரும்? 5. சோ என்ன கிடைச்சிரும்? சோ b ஓட வேல்யூ 5. 2x minus 5x square. ஆப்ஷன் என்ன சொல்லலாம்? b is the answer. yes or no? any doubt பசங்களா? clear பசங்களா? any doubt? clear பசங்களா? clear? எத்தனை ஐடியா சபரீஷ்? எத்தனை ஐடியா? என்ன பண்றீங்க? என்ன ஷேர் பண்ணிக்கிறீங்கன்னு தான் தெரியல. லைக் எல்லாம் கம்மியா தான் பண்றீங்க. போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. பயோ குயின் புரியல. எது புரியல நான்சி? Sabrish, can you hear me? பர்பிள் கலர் எழுதுறதா? என்னெல்லாம் பண்றீங்களா? Okay, next question போலாமா? Can I write next question is that? So can you answer this question? Come on, பசங்களா. Can you answer this question? Can you answer this question? If the initial velocity in a horizontal direction of projectile. So take as homework this one. Okay, fine. Okay, so question பாருங்க. If the initial velocity in horizontal direction of projectile
is a unit vector I னு கொடுத்துட்டாங்க. Equation of trajectory கொடுத்திருக்காங்க. So this is what is the equation of trajectory கொடுத்திருக்காங்க. இதுதான் equation of trajectory இல்லையா? The y component of the vector கேட்டிருக்காங்க. So equation of trajectory இங்க பாருங்க. So y is equal to 5x உள்ள multiply பண்ணுங்க 5x square 5x minus 5x square. So a ஓட வேல்யூ என்னது? So because tan theta வா a ஓட வேல்யூ. So because general equation என்னது? Y is equal to tan theta x minus x square g divided by 2 u square cos square theta. Right? இதுதான் question. Now tan theta ங்கிறது என்ன சொல்லலாம்? 5. Is it clear? So a ங்கிறது என்னது? 5. இப்போ நாம என்ன கேட்டிருக்காங்க? ஹரிசான் y component நாம கால்குலேட் பண்ணணும். y component நாம கால்குலேட் பண்ணணும். எப்படி நாம கால்குலேட் பண்ணலாம்? y component of initial velocity vector கால்குலேட் பண்ணணும். y component நாம கால்குலேட் பண்ணணும். Yes. So இங்க பாருங்க tan theta ன்னு எடுத்துட்டேன். tan theta ங்கிறது என்ன சொல்லலாம்? tan theta is equal to y component divided by x component. So 5 இது நமக்கு தெரியாது. So ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. That's it. y component என்ன velocity is that? 5 is the answer. Direct answer பண்ணிரலாம் பசங்களா. Clear? Everyone understood, right? Okay, so take his homework this one. In the question homework எடுத்துங்க. Just I'll take some water. Right? Can you tell me the answer for this question? So can you try to answer this question? பசங்களா ஆன்சர் பண்ணுங்க பசங்களா. யார் ஆன்சர்? பர்பிள் கலர்ல எழுதுங்க சார். பர்பிளா? டேய் போர்டு தெரியாம போயிரடா. So போர்டு தெரியவே இல்லையா? B is the answer. B are 200. So check this one. Answer is 100. A body of mass m throw horizontal with velocity v னு கொடுத்துட்டாங்க. Horizontal with velocity v னு கொடுத்துட்டாங்க. Body is thrown with horizontal with velocity v. From the top of the height என்ன கொடுத்துட்டாங்க? Height கொடுத்துட்டாங்க இல்லையா? Top of the height னு கொடுத்துட்டாங்க. Now that touches the ground எந்த டிஸ்டன்ஸ்ல கவர் ஆயிருக்கு? இந்த டிஸ்டன்ஸ்ல கவர் ஆயிருக்கு. 100 மீட்டர்ல கவர் ஆயிருக்கு. It touches the ground 100 meter from foot of tower. So இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ்ல கவர் ஆயிருக்கு 100 மீட்டர்ல கவர் ஆயிருக்கு. A tower of body. So tower, the body of mass 2m. So first m ல throw பண்ணிட்டேன். See body of mass m. இப்ப body of mass என்னது? 2m. So எந்த ஒரு equation of motionலயும் mass இருக்காது. So mass வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. But with velocity என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 2v/2 ன்னு சொல்லிட்டாங்க. height எவ்வளவு? 4 times height. இந்த height ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? 4 times height ன்னு சொல்லிட்டாங்க. 4 times height. So இதோட velocity இங்க பாருங்க v/2. இப்ப range நாம கால்குலேட் பண்ணனும் இல்லையா? So range எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பாருங்க. So rangeங்கிறது என்ன சொல்லலாம்? Range is equal to velocity into time the range ன்னு சொல்லலாமா? Velocity into time the range. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்ப மேல இருந்து கீழ வரதுக்கான டைம். So மேல இருந்து கீழ வர டைமும் இங்க இருந்து இங்க வர டைம் என்னதா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். So அப்படினா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இனிஷியல் velocity 0 எடுத்துட்டேன் அப்படினா so s is equal to half gt square அப்படினா time is proportional to என்ன சொல்லலாம்? root s. So இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். r1 divided by r2 is equal to v, initial velocity v, time என்னது? height இல்லையா? root h divided by இந்த கண்டிஷன் சொல்லும்போது செகண்ட் கண்டிஷன் v ஓட வேல்யூ என்னது? v/2 இல்லையா? v/2 h ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? root under 4 times h. So இப்போ என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். So இந்த v கேன்சல் ஆயிருமா? So root h divided by இது என்ன சொல்லலாம்? root 4 வெளிய எடுத்தா 2 root h divided by 2. So 2 cancel, h cancel. So r1 is equal to r2. What is that? Height என்ன? So range ஓட வேல்யூ என்னது? ரெண்டுமே ஈக்குவல் தான். 100 is the answer. Yes or no? Clear? 100 is the answer. Everyone understood it பசங்களா? Yes, A is good. Good. Good answer. Sabir is good.
Okay, next question போலாமா? Next question is that. So இப்ப பாருங்க, the child stand on the cliff of the cliff எவ்வளவு சொல்லிருக்கேன், 10 meter above from the height. So இந்த height எவ்வளவு கொடுத்துட்டாங்க? So this is what is a 10 meter கொடுத்துட்டாங்க, 10 meter above the height ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? A child is standing on the cliff 10 meter above. Thrown a stone with a velocity எவ்வளவு கொடுத்துட்டாங்க, initial velocity எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 5 meter per second கொடுத்துட்டாங்க. Initial velocity 5 meter per second கொடுத்துட்டாங்க. That neglecting the air resistor, the speed which stone hits the ground. அப்படினா இங்க ஹிட் ஆகும்போது என்ன ஸ்பீட்ல ஹிட் ஆகும், அதுதான் क्वेश्चन. எஸ் ஆர் நோ? So horizontal velocity change ஆகாது. Horizontal velocity no changes in horizontal velocity. இல்லையா? Horizontal velocity no changes. Yes, it is A is the answer, correct? 20. So can you tell me the answer for this? Sorry sir, B is the answer. இல்ல. So can you try to answer this question? Can you try to answer this question? Can you try to answer this question? Answer பண்ணுங்களா பசங்களா? See here, horizontal velocity என்னவா இருக்கும், சேமா இருக்கும், 5 meter per second. But vertical velocity என்ன ஆகும், change ஆகும். Initially vertical velocity என்னது, 0. Initial vertical velocity becomes 0. இப்போ இங்க பாருங்க 10 meter height, இங்க ஹிட் ஆகும்போது final velocity கால்குலேட் பண்ணலாமா? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? v is equal to initial velocity 0, g ஓட வேல்யூ 10, டைம் ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டு இருக்காங்க, 5. எவ்வளவு டைம்க்கு அப்புறம் we have to calculate. Or else we can go v square is equal to u square plus 2as யூஸ் பண்ணலாமா? initial velocity 0, v is equal to root under 2gs. so இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண அப்படினா root under 2 into g ஓட வேல்யூ 10, s ஓட வேல்யூ என்னது 5 மீட்டர் இல்லையா, 5. so என்ன கிடைச்சலாம், so we can take it is what, 10 root 5 சொல்லலாமா, 10 root 5. இப்போ ரிசல்டன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். can you tell me the answer for this? யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். can you tell me the answer for this? Batilo, Janita, voice of hurt Nancy. டேய் என்ன அது, clear? answer சொல்லுங்க பார்க்கலாம். what is the answer for this question? so இப்போ நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். can you tell me the answer for this question? யார் ஆன்சர் பண்றாங்க பார்க்கலாம். yes, Janita, can you answer this question? yes, B is the answer. so இப்போ நான் எடுத்துட்டேன் horizontal velocity is 5. so இப்போ resultant velocity எடுக்கலாமா? so 10 root 5 j cap plus 5 I cap. so நான் என்ன பண்ணலாம், ஸ்கொயர் பண்ண அப்படினா 100 சரி இது 25. so என்ன ஆகும், 500 plus what, 525. 525 ங்கிறது என்ன சொல்லலாம், 525 root under 525. that's it. can you tell me the answer for this? easy answer பண்ணிரலாம். clear? okay, so next motion is that circular motion. so very important topic, circular motion பசங்களா. circular motion. circular motion. hi Kalpana, hi Kalpana, hi Kalpana, can you hear me Kalpana? Kalpana, hi Kalpana. so we'll start circular motion. clear? Mitra, so you are late, so you are not at all answering. come on, answer பண்ண பாருங்க. yes, so circular motion எடுத்துட்டேன் அப்படினா so லீனியருக்கும் டிரான்ஸ்லேஷன் வெலாசிட்டிக்கு தான் மேக்ஸிமம் கேட்பாங்க क्वेश्चन. listen, இப்போ லீனியர்ங்கிறது என்ன அப்படினா circular motion very very important topic. இப்போ லீனியர் வெலாசிட்டிக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் என்ன ரிலேஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் தீட்டான்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட், ஆங்குலர் வெலாசிட்டிங்கிறது என்ன சொல்லலாம், ஒமேகான்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம் இல்லையா, டி தீட்டா பை டிடின்னு சொல்லலாம். லிசன், ஸோ நமக்கு ரெவல்யூஷன் பர் மினிட் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம், ரெவல்யூஷன் பர் மினிட்னா ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் பசங்களா. ரெவல்யூஷன் பர் மினிட்னா ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ ஆங்குலர் ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா
revolution per just 2 pi கூட மல்டிப்ளை பண்ணா angular velocity உங்களுக்கு கிடைச்சிடும். அதாவது revolution per minute கொடுத்திருந்தாங்கன்னா revolution per minute கொடுத்துருவாங்க. இப்போ ஒமேகா கால்குலேட் பண்ணோம்னா just 2 pi f நீங்க கால்குலேட் பண்ணா போதும். அதே மாதிரி angular acceleration என்ன சொல்லலாம் அப்படின்னா d omega by dtங்கிறது தான் angular acceleration. This is what is it? So circular motionல இருக்க first point. Second pointங்கிறது என்ன அப்படின்னா இத மைண்ட்ல தெரிஞ்சுக்க. செகண்ட்ல இருக்க பாயிண்ட் என்ன அப்படின்னா listen, circular motion எடுத்துட்டேன்னு வெச்சுக்க. செகண்ட் இருக்கிற sacral motional point, important point is that. So linear translation, linear motionக்கும் circular motionக்கும் இடையில இருக்க ரிலேஷனை ரெப்ரசென்ட் பண்றது தான் second point is that. எப்படி சொல்லலாம் அப்படின்னா r is equal to so circular motion இங்க பாருங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் ds is equal to r d theta னு ரெப்ரசென்ட் பண்ணலாம் because if it is a moving in a circular path arc length எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் this arc length is what ds is equal to r d theta னு நாம ரெப்ரசென்ட் பண்ணலாம் arc length. so இத நான் டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா v is equal to r ஒமேகாங்கிறது கிடைக்கும். this is what is it, the value of v is equal to r omega. omega வேணா என்ன கால்குலேட் பண்ணலாம் v by r. yes again நான் இத டிஃபரன்ஷியேட் பண்ணேன் அப்படினா இத டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்ஸலரேஷன் கிடைக்கும். ரெண்டு ஆக்ஸலரேஷன் இருக்கும். இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ரெண்டு ஆக்ஸலரேஷன் இருக்கும் இல்லையா? சோ ரெண்டு ஆக்ஸலரேஷன் இருக்கும். என்னென்ன ஆக்ஸலரேஷன்? டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன் இருக்கும். இன்னொன்னு என்ன சொல்லலாம் சென்ட்ரிபிட்டல் ஆக்ஸலரேஷன் இருக்கும் when it is a circular motion. clear? இப்போ டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன் எப்ப கிடைக்கும் அப்படினா so tangential acceleration is equal to dv by dt. so இது என்ன சொல்லலாம் velocity change with respect to time tangential acceleration கிடைக்கும். centripetal acceleration எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படினா so v square divided by r இதுதான் என்ன சொல்லலாம் centripetal acceleration. or else v இங்க எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிரும் so omega termsல சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிரும் so v க்கு பதிலா omega square r square divided by r so என்ன சொல்லலாம் omega square r னு கிடைச்சிரும். இது என்ன சொல்லலாம் tangential centripetal acceleration நாம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இது என்னது tangential acceleration centripetal acceleration. அதனால எனக்கு ஃபோர்ஸ் கிடைக்கிறது என்ன ஃபோர்ஸ் சொல்லலாம் centripetal force சொல்லலாம் m omega square r or else we can say what mv square by r னு சொல்லலாம். so this must be known clearly. இதுதான் என்ன அப்படினா நம்ம சர்க்குலர் மோஷன்ல தெரியிற ஈக்குவேஷன். இதுதான் நமக்கு கிளியரா தெரியணும். சர்க்குலர் மோஷன்ல இருக்க எனக்கு தலை சுத்துதா எதனால தலை சுத்துது yes இது circular motionல இருக்க ஐடியா. clear? so now I am going to start with this first problem based on this. listen carefully. இங்க பாருங்க கிளியரா புரிஞ்சுக்கங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுனா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் ஈஸியா. clear? now a wheel has an angular acceleration கொடுத்துட்டாங்க. angular acceleration கொடுத்துட்டாங்க. the wheel has an angular acceleration alpha கொடுத்துட்டாங்க. what is value is that? so 3 radian per second கொடுத்துட்டாங்க. second square னு கொடுத்துட்டாங்க. clear? now initial angular velocity கொடுத்திருக்காங்க omega கொடுத்துட்டாங்க. what is value 3 radian per second கொடுத்துட்டாங்க. 3 radian per second கொடுத்துட்டாங்க. in the time 2 second rotated through an angle theta calculate பண்ணனும். theta calculate பண்ணனும். yes or no? first உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படினா equation of motion தெரியணும். translation motion equation of motion v is equal to u plus at இல்லையா? then s is equal to what ut plus half at square. then final v square is equal to u square plus 2as. இது என்ன சொல்லலாம் translation motionல இருக்க equation of motion. இதே circular motionல இருக்க equation of motion எப்படி போலாம் அப்படினா just you have to apply that. so v same relation apply பண்றேன். so final velocity is equal to initial velocity plus alpha t. next one is that theta is equal to omega naught t plus alpha t 1 by 2 alpha t square. so இத நான் எப்படி எழுதட்டேனா omega square is equal to omega naught square plus 2 alpha theta. புரியுதா? இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துட்டாங்க பாருங்க. ஆல்பா கொடுத்துட்டாங்க, ஒமேகா கொடுத்துட்டாங்க இனிஷியல் வெலாசிட்டி, டைம் கொடுத்துட்டாங்க t is equal to 2 செகண்ட்ல கொடுத்துட்டாங்க. கிளியரா? t is equal to 2 செகண்ட்ல கொடுத்துட்டாங்க. சோ என்ன ஈக்குவேஷன் கால்குலேட் பண்ணலாம் தீட்டா கால்குலேட் பண்றதுக்கு? can we use this equation theta is கால்குலேட் பண்ணலாமா இந்த ஈக்குவேஷனை? yes am everyone understood right? can you tell me the answer for this question? can you tell me the answer for this question? யாரெல்லாம் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். கமெண்ட் பசங்களா. what is the answer for this question? so எப்படி கால்குலேட் பண்ணலாம்? I am using this theta எடுத்துட்டேன். theta is equal to initial velocity 3, time எவ்வளவு செகண்ட் 2 செகண்ட் plus 1 by 2 alpha what is 3 into t square ங்கிறது என்ன சொல்லலாம் 9 சரி 4 இல்லையா? ஏன்னா டைம்ங்கிறது t so 4. so இது cancel 2. அப்ப எனக்கு 3 into 2 ங்கிறது 6 plus what 6. answer is 12 is the answer. clear? everyone understood right பசங்களா? b is the answer.
Clear, everyone? Can you understand this one? So அமைதியா இருக்காதீங்க பசங்களா, ஆன்சர் பண்ணுங்க பசங்களா. குட்டி பசங்களா டேய் வாடா டேய். Clear, everyone understood, right? எல்லாத்துக்கும் பசங்களா புரிஞ்சுதா? எனக்கு தலை சுத்துது சார். Everyone understood, right? Bio Queen, yes. Thank you for comment. Clear? Can you go to the next question? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Two particles A and B are moving in a uniform circular motion in a concentric circle of radius RA and RB with a speed VA and VB. The time period of the rotation is same. Time period of the rotation is same னு கொடுத்துட்டாங்க. Time period எப்படி கால்குலேட் பண்ணலாம்? T is equal to 2 pi pi omega இல்லையா? 2 pi pi omega. Clear? 2 pi pi omega. See, time period same ஆ இருந்துச்சுன்னா time period same. TA is equal to TB. Time period same னு கொடுத்துட்டாங்க. இதுதான் நோட் பாயிண்ட். நோட் பண்ணிக்க, the time period of rotation are same னு கொடுத்துட்டாங்க. இதுதான் பாயிண்ட், ஹிண்ட் பாயிண்ட். கிளியரா தெரிஞ்சுக்கங்க. சோ இப்போ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணா இப்போ நான் என்ன கொடுத்துரும்? 2 divided by omega A is equal to what? 2 divided by omega B. அப்ப நான் என்ன இருக்கும்? எல்லாமே ஒமேகா சேமா இருக்கும். ஒமேகா சேமா இருந்துச்சுன்னா VA by VR. So A is equal to what? VB by RB. என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். So what is the answer is that 1:1 is the answer. Yes or no? Both are equal. எனக்கு தான் yes, both are equal. Yes or no? Both are equal. Okay va? So next question சொல்லுங்க பார்க்கலாம். See here, the vehicle of mass 200 kg is moving 200 kg. Vehicle of mass 200 kg is moving in a circular curved road of radius கொடுத்துட்டாங்க. Radius கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல radius கொடுத்துட்டாங்க. So given எழுதுங்க பார்க்கலாம். Solution given எழுதுங்க first. Given என்ன அப்படினா first என்ன கொடுத்துட்டாங்க? The radius is given. R is equal to 70 meter கொடுத்துட்டாங்க. Angular velocity omega கொடுத்துட்டாங்க. 0.2 கொடுத்துட்டாங்க. Angular velocity is omega 0.2. Centripetal force calculate பண்ணனும். Can you tell me the answer for this? யார் ஆன்சர் பண்றாங்க பார்க்கலாம். Centripetal force எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. F is equal to m omega square by r. So m omega square r. Centripetal force. Can you tell me that யாரெல்லாம் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். யாரோட ஆன்சர் பண்றாங்க பார்க்கலாம். வாங்க வாங்க. So answer சொல்லுங்க பார்க்கலாம். What is the answer for this question? Mass கொடுத்துட்டாங்க. Mass is 200 kg. M is equal to 200 kg. இப்போ centripetal force calculate பண்ணணும். Can you tell me that? Mitra Saravan, Kalpana, Bio Queen, try to answer this one. Abhishri, irukingla Abhishri? Abhishri, can you hear me, Abhishri? Abhishri, can you hear me? Answer பண்ணுங்க பார்க்கலாம். Answer என்ன question சொல்லுங்க பார்க்கலாம். Can you try to answer this one? Yes, answer சொல்லுங்கம்மா. Sorry, my phone is going to switch off. Yes, 560. Yeah. Yes, good. It is 560. Teju is good. 560. So m oda value என்ன பாருங்க. M oda value is 200. Omega oda value என்ன சொல்லலாம்? 2 divided by 10 சொல்லலாமா? Square. R oda value என்னது? 70. So இங்க எடுத்துட்டா அப்படினா 200 into 4 divided by 100 into 70. So இந்த இது cancel ஆ. So 2 8s are 2 4s are 8. 8 into 70. 560. Yes, good. Good ma. So mean teller first. Yes, Bio Queen, good. It's good. Answer பண்றீங்க, நல்லா ஆன்சர் பண்றீங்க. Come on. So answer பண்ணுங்க பசங்களா.
next question. So can you do this one? Can you try to answer this one? Next question. Yes. இது யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். Who will answer the first? I'm expecting யார் ஆன்சர் பண்றாங்க பார்க்கலாம். Can you go with this first one? யார் ஆன்சர் பண்றாங்க பார்க்கலாம். First question. யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். next ன்னு கேட்டா அப்படினா டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Can you try? The question பாருங்க, next question. A probe is worked in a horizontal circle by means of string at the initial speed. See here என்ன இருக்கு, ஒரு string என்ன இருக்கு, rotate ஆயிட்டு இருக்கு, right? So எவ்வளவு revolution பாருங்க, initially it is a revolution என்ன கொடுத்துட்டாங்க, 10 revolution per minute கொடுத்துட்டாங்க, 10 revolution per minute. If the tension in the string is quadrupled, அப்படின்னா இது double 4 time ஆயிருக்கு. Quadrupled அப்படின்னா it is not half, 4 times. So இங்க பாருங்க, r by 4 எழுதுறாதீங்க, t by 4 எழுதுறாதீங்க, it is 4 time ஆயிருக்கு. So இதுதான் மிஸ்டேக் பண்ணாதீங்க பசங்களா, குவாட்ரன் எழுதிட்டு t by 4 எழுதிராதீங்க, ஓகேவா? While springing radius is constant, radius constant ஆ வச்சுட்டு டென்ஷன் என்ன ஆயிருக்கு, 4 time ஆயிருக்கு, the new speed ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? So டென்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னா இங்க பாருங்க, it is a rotating இல்லையா, is rotating. அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கும், டென்ஷன் ஆக்ட் ஆகும், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் Fc. அப்படின்னா டென்ஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், m omega square r ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாமா, ஏன்னா v சேம் னு சொல்லிட்டாங்க, சரி ரேடியஸ் சேம் னு சொல்லிட்டாங்க, சோ ரேடியஸ் ஈக்குவேஷன் எடுத்துட்டேன். ஒமேகாக்கு ரெவல்யூஷன் பர் செகண்ட் கொடுத்துட்டாங்க, அதனால தான் ஒமேகாவோட ஈக்குவேஷன் எழுதுனேன். See you can write t is equal to mv square by r, இப்படி எழுதலாம். பட் இந்த v நமக்கு தெரியாது, இந்த v நமக்கு தெரியாது. பட் கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்க, ஒமேகா கொடுத்திருக்காங்க. சோ இது கூட 2 π மல்டிப்ளை பண்ணா ஒமேகா கிடைச்சிரும், புரிஞ்சுதா? So இப்போ நான் என்ன சொல்லலாம், இனிஷியல் டென்ஷன் சொல்லலாம் T1 is equal to omega 1 square, T2 is equal to what, omega 2 square, right? இப்போ நான் எடுக்கிறேன், சோ இப்போ omega 1 omega 2 வேணும் அப்படினா எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஏன்னா omega 2 தான் வேணும். என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க, ஃபைனல் ஸ்பீடுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? டென்ஷன் 4 டைம் ஆயிருக்கும் போது ஃபைனல் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. சோ இத எடுத்துலாம் அப்படினா T1 by T2 இல்லையா? இனிஷியல் t ன்னு எடுத்துட்டேன், √t divided by 4 times t. இப்போ இது கேன்சல் ஆயிருமா, அப்ப என்ன கிடைச்சிரும், √4 என்ன சொல்லலாம், 1 by t. சோ ஒமேகா 2 என்னவா இருக்கும், ஒமேகா 2 நான் எடுத்துட்டேன், ஒமேகா 1 by omega 2 is equal to 1 by 2. ஒமேகா 2 ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், ஒமேகா 2 is equal to 2 times omega, ரைட்? அப்ப நான் இனிஷியல் ஒமேகா 10 revolution per minute அப்படினா நியூ ஒமேகா என்னவா இருக்கும், into 2 20 revolution per minute. Here is the answer. Yes or no, academy part 20 revolution per minute ன்னு சொல்லலாம். சபரி bro நீங்க தானே, yes, D is answer, good. D is answer. Yes, Teju, D is answer. See பாருங்க, D is not answer, 20 is the answer. 20 is the answer. So next question போறதுக்கு முன்னாடி இத கம்ப்ளீட் பண்ணுங்க, ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிருங்க பசங்களா. Complete this question fully. So அப்பதான் next question போக முடியும். Can we go to the next question? Yes, can you try to? So yes, next one is that finally என்ன reach item, laws of motion or amri reach item. Laws of motion, very important thing. Laws of motion இங்க பாருங்க, எல்லாரும் ஃபேஸ் பண்ற டிஃபிகல்ட் பார்ட் எதுல ஃபேஸ் பண்றாங்கன்னா இந்த laws of motion. See இந்த laws of motionக்கு அப்புறம் தான் என்ன இருக்கு அப்படின்னா ரியல் பிசிக்ஸே இருக்கு பசங்களா, laws of motionக்கு அப்புறம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க தான் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, laws of motionலயே ஸ்ட்ரகிள் பண்ணிடுவாங்க. So laws of motion struggle பண்ணும்போது நெக்ஸ்ட் ஒர்க் எனர்ஜி பவர்ல ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இதுல ஸ்ட்ரகிள் பண்ணிடுவாங்க, ரொட்டேஷன் மோஷன்ல ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ தயவு செய்து லாஸ் ஆஃப் மோஷன்ல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களால ரொட்டேஷன் மோஷன் ஈஸியா ஸ்ட்ராங் கிராக் பண்ணிடலாம், அதுல இருக்க எல்லா கொஸ்டினும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் தட் லாஸ் ஆஃப் மோஷனோட ஐடியாவை நம்ம போயிடலாம்.
So then we will discuss one by one. Yes or no? இங்க பாருங்க. So laws of motionல இருந்து மொத்தமா எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க லாஸ்ட் 5 இயர்ஸ்ல. So இந்த laws of motion என்ன அப்படின்னா 5 இயரோட கொஸ்டின், 5 இயர்ஸ் கொஸ்டின், 5 இயர் கொஸ்டின் பசங்களா. See எதுல அதிகமா கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபிரிக்ஷன்ல தான் அதிகமா கேட்டிருக்காங்க. 3 கொஸ்டின் ஃபிரிக்ஷன்ல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தென் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ல இங்க பாருங்க, நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் என்ன அப்படின்னா மொமெண்டம் கன்சர்வேஷன் அண்ட் ஈக்விலிபிரியம் அந்த ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்றது இருக்கு இல்லையா, நியூட்டன்ஸ்ல F is equal to ma, அதுல இருந்து பாருங்க 1 2 மொத்தம் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல இருந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிளியர்? சோ ஈக்விலிபிரியம்ல இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க பசங்களா. சி நீங்க படிக்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஃபிரிக்ஷனை கிளியரா தெரிஞ்சிருக்கணும். ஒரு டைம் படிச்சிருங்க, ஆனா ஃபிரிக்ஷன்ல இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் அப்ளை பண்ணி பாருங்க. நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. ஃபிரிக்ஷன்ல இருந்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நீட் 2026ல அந்த ஃபிரிக்ஷன்ல என்ன கொஸ்டின் வந்தாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர் பண்ற முடியற அளவுக்கு நீங்க சால்வ் பண்ணிருக்கணும். ஓகேவா? சோ வாட் ஹேப்பன் நான்சியா? ரிப் இன் பீஸ் டே. இங்க பாருங்கடா டிஸ்கஷனை. Okay, so we'll start this one. Nah. Yes, first we'll start. So idu start பண்ணுங்க பார்க்கலாம். First question, can you do this one? Try to solve this one. Can you try to solve this question பசங்களா? Yes, first question போலாமா? Now, see here, Newton's law of motion எடுத்தனா நமக்கு என்ன தெரியணும் அப்படினா first force ஓட property தெரியணும். ஃபோர்ஸ் ஓட வேல்யூ நமக்கு தெரியணும். ஃபோர்ஸ் ஓட டைரக்ஷன் நமக்கு கிளியரா தெரியணும் பசங்களா. ஃபோர்ஸ் ஓட டைரக்ஷன் கிளியர்னா என்னன்னா பாத்துங்க. இப்ப நார்மல் ஃபோர்ஸ் எடுத்துட்டேன். நார்மல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? ஆல்வேஸ் அந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும் இல்லையா? சோ இது நார்மல் ஃபோர்ஸ் அப்வர்டா இருக்கும். mg எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? டவுன்வர்ட்ல இருக்கும். இது நார்மல் ஃபோர்ஸ். கிளியர்? நெக்ஸ்ட் டென்ஷன் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னா ஆல்வேஸ் அவே ஃப்ரம் தி ஆப்ஜெக்ட். இது டென்ஷன் எடுத்து இது மாஸ் எடுத்துட்டேன்னா இந்த மாஸ்ல இருந்து அவே ஃப்ரம் தான் இருக்கும். டென்ஷன் இஸ் ஆல்வேஸ் அவே ஃப்ரம் தட் மாஸ். கிளியர்? சோ இந்த இடத்துல என்ன சொல்லலாம்? mg. இப்போ நான் என்ன சொல்லலாம்? t is equal to என்ன சொல்லலாம்? mg ன்னு சொல்லலாம். கிளியரா? சோ இந்த ரெண்டு மைண்ட்ல வெச்சுக்கணும். எஸ் ஆர் while solving that. நார்மல் ஃபோர்ஸ் ரெண்டு பாடிக்கு இடையில இருக்க நார்மல் ஃபோர்ஸ் நான் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா லிசன், இது m1 எடுத்துட்டேன், இது m2 எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். இந்த ரெண்டு பாடிக்கு இடையில இருக்க நார்மல் ஃபோர்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இந்த பாடி இது மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும் இல்லையா? சோ இந்த பாடி இது மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும், இந்த பாடி இது மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ். அப்ப எப்படி சொல்லலாம் அப்படின்னா இங்க பாருங்க, திஸ் m1 எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். சோ இந்த m2க்கு எது சர்ஃபேஸ்? m1 தான் சர்ஃபேஸ் இல்லையா? சோ எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? m. சோ திஸ் ஒன் m2 ன்னு எடுத்துட்டேன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஜஸ்ட் n எடுத்துட்டேன். ரைட்? அதே மாதிரி இந்த பாடி இங்க பாருங்க, இந்த m2க்கு எது சர்ஃபேஸ்? m1 சர்ஃபேஸ். அதுதான் இந்த டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா? சோ இப்போ நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சேன்னு வெச்சுப்பேன். எதோட ஃப்ரீ பாடி டயக்ராம்? m2 ஓட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையறேன். m2 ஓட ஃப்ரீ பாடி டயக்ராம் எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன். சோ இந்த m1 இது மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் என்ன சொல்லலாம்? n எடுத்துட்டு. அதே மாதிரி m1க்கு மேல ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சேன்னு வெச்சுப்பேன். இந்த m2 இது மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். n இந்த டைரக்ஷன்ல இருக்கும். சோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் வேர்ட். சோ அப்ப இந்த n ரெண்டு என்ன டைரக்ஷன்ல இருக்கும்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். இத மைண்ட்ல வெச்சுக்கங்க. எஸ் ஆர் நோ? கெட்டிங் மீ பாயிண்ட்? சோ யூ மஸ்ட் நோ கிளியர்லி. எஸ் ஆர் நோ? சோ இது தெரிஞ்சாவே போதும் பசங்களா. அண்ட் ஆல்சோ நெட் ஃபோர்ஸ் ஆன் தி சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் சொல்லலாமா? சோ சம்மிங் ஓவர் ஆல் தி மாசஸ். சோ இந்த மூணு ஐடியா வெச்சு தான் ப்ராப்ளமே சால்வ் பண்ண போறோம். கிளியரா தெரிஞ்சுக்க. லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இந்த கிளியரா ஐடியா தெரிஞ்சிச்சு அப்படினா we can solve the problem. yes, நான் क्वेश्चन பாருங்க. a uniform rod of mass m, mass 20 kg, length என்ன சொல்லிட்டாங்க? 5 meter, lies against a smooth vertical wall. lies against a smooth vertical wall சொல்லிட்டாங்க. இது என்னோட வால் நான் எடுத்துட்டேன். I am taking, this is my wall. இதுல என்ன இருக்கு அப்படின்னா சோ இதுல ஒரு பாடி என்ன இருக்கு? வெர்டிகல் இருக்கு. ஓகே, இப்படி இருக்கு. listen carefully. so this must be know clearly. என்ன சொல்லிட்டாங்க? யூனிஃபார்ம் ராட் ஆஃப் வாட் இஸ் 20 kg and length என்ன சொல்லிட்டாங்க? 5 மீட்டர் சொல்லிட்டாங்க. length lies against a smooth vertical wall. இது என்ன சொல்லிட்டாங்க? ஸ்மூத் வால் சொல்லிட்டாங்க. this is what is a smooth wall.
இது ஸ்மூத் வால் சொல்லிட்டாங்க. The wall making an angle 60 degree. இது கூட என்ன எடுத்துட்டாங்க 60 degree ன்னு கொடுத்துட்டாங்க. இது 60 degree. The order to rest on the rough horizontal surface. அப்படின்னா இதுல சொல்லிருக்காங்க இது rough surface. இது என்னோட rough surface இல்லையா? rough horizontal surface எடுத்துட்டேன். The friction force, the friction that flows exerted on the rod calculate பண்ணோம். இங்க பாருங்க இப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கேன். இது ஸ்மூத் சர்ஃபேஸ். அப்படின்னா என்ன ஆகும்? வெயிட் அதிகமாக ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா என்ன ஆகும்? இது கீழே வரும். இது என்ன ஆகும்? இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். இது இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். இது கீழே வரும். இப்ப ஃபிரிக்ஷன் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் அப்படின்னா the friction will act in the direction act ஆகும். This is what is the friction in the direction act ஆகும். So இந்த friction force தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். எஸ்ஆர் அகாடமி இப்ப ஒன்ஸ் மூவ் ஆச்சுனா இப்போ என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகும் இப்ப பாருங்க. இது மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எல்லாம் என்னென்ன ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்க. வாட் ஆர் த ஃபோர்ஸ் will act will start. இங்க பாருங்க இது நார்மல் ஃபோர்ஸ். இது என்னோட சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் இது மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணிருக்கும் மேல அப்பர் டைரக்ஷன் n1 எடுத்துட்டு. அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ் இது மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணிருக்கும் இது n2 ன்னு எடுத்துட்டேன். ஃபிரிக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இதை மூவ் பண்ண விடாம இருக்குது ஃபிரிக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும் இல்லையா? சோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி இனிஷியலி. எஸ் சார் 1 மீட்டர் per செகண்டா? ஏய் நியூட்டன்டா ஃபோர்ஸ் நாம கால்குலேட் பண்ணனும்டா. எஸ் ஆர் நோ எர்கடிம் இப்போ. சோ நார்மல் ஃபோர்ஸ் n2 இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். இது n1. இங்க எனக்கு ஃபிரிக்ஷன் இல்லாதனால there is no. So there is a smooth surface, there is no friction. நார்மல் ஃபோர்ஸ் மட்டும் தான் இல்லையா? இப்போ நான் என்ன எடுத்துட்டேன்? ஈக்குவலிபிரியம் எடுத்துட்டேன். சோ இது சிஸ்டம் ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவலிபிரியம் ஈக்குவலிபிரியம்னா என்ன ஈக்குவலிபிரியம் சொல்லலாம் அப்படின்னா ஈக்குவலிபிரியம்னா எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. நெட் ஃபோர்ஸ் ஆன் தி சிஸ்டம் 0வா இருக்கும் அண்ட் ஆல்சோ நெட் டார்க் ஆன் தி சிஸ்டம் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். இதுதான் கண்டிஷன் ஃபார் ஈக்குவலிபிரியம் சொல்லலாம். நெட் ஃபோர்ஸ் ஆன் தி சிஸ்டம் 0, நெட் டார்க் ஆன் தி சிஸ்டம் இஸ் 0. இப்போ நெட் ஃபோர்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா லிசன் அப்வர்ட் ஃபோர்ஸ். இங்க பாருங்க n1 ஆக்ட் ஆயிருக்கு. டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வெயிட் ஆக்ட் ஆகும். இது மேல வெயிட் ஆக்ட் ஆகும். mg will ஆக்ட் ஆகும். அப்படின்னா என்ன சொல்லலாம்? அப்வர்ட் ஃபோர்ஸ் n1 that must be equal to what? mg. இது அப்வர்ட் ஃபோர்ஸ். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் எடுக்கலாமா? இங்க பாருங்க ஃபிரிக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. n2 ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. சோ கேன் ஐ டேக் n2 is equal to friction சொல்லலாமா? அப்படின்னா n2 ஓட வேல்யூ தெரிஞ்சுச்சுனா ஃபிரிக்ஷனோட வேல்யூ ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். சோ நம்மளோட क्वेश्चन we have to calculate friction force தான் நாம கால்குலேட் பண்ணனும். எஸ் சார் இதுதான் நான் கால்குலேட் பண்ணனும். இதுதான் என்னோட क्वेश्चन. எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. நான் டார்க் எடுக்கிறேன். டார்க்ங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனை பேஸ் பண்ணி இருக்கும். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனை பேஸ் பண்ணி இருக்கும். இங்க பாருங்க இப்போ நான் எடுத்துட்டேன். இங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா ரொட்டேட் ஆகும் இல்லையா? பட் இந்த இடத்துல ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா ரொட்டேட் ஆகுமா? ரொட்டேட் ஆகாது இல்லையா? இட்ஸ் நெவர் ரொட்டேட். ரொட்டேட் ஆகாது. ரொட்டேட் ஆகவே ஆகாது. அப்படின்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா ரொட்டேட் ஆகாது. அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொல்லலாம்? இந்த இடத்துல ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல எப்பவுமே என்ன எடுத்துனா ஏதாவது ஒரு ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அங்க டார்க்கோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். எஸ் ஆனோ? சோ ஈக்குவலிபிரியமா இருக்கு. டார்க்கோட வேல்யூ 0. சோ இந்த இடத்துல என்ன சொல்லலாம்? இது என்னோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ்னால எனக்கு ஒரு டார்க் கிடைக்காது. இந்த எஃப்னாலையும் எனக்கு டார்க் கிடைக்காது. ஏன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா வாட் இஸ் த டியூ டார்க் டியூ டு தட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஏன்னா அதனால என்ன ஆகாது? ரொட்டேட் ஆகாது. இங்க நான் அப்ளை பண்ணா இது ரொட்டேட் ஆகும். இங்க அப்ளை பண்ணா ரொட்டேட் ஆகும். சோ அப்படின்னா இந்த n1னால ரொட்டேட் ஆகாது. ஃபிரிக்ஷன்னால ரொட்டேட் ஆகாது. எதனால ரொட்டேட் ஆகும்? mg னால ரொட்டேட் ஆகும். n னால ரொட்டேட் ஆகும். n2 னால ரொட்டேட் ஆகும். எப்படின்னா பாருங்க. Listen, I am going to take. Listen carefully. இப்படி இருக்கா? Now what I am going to do this one. Clear? mg கீழ ஆக்ட் ஆயிருக்கு and n2 இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. சோ டார்க் கால்குலேட் பண்ணலாமா? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இதோட வேல்யூ இது ஃபுல்லாவே நான் l ன்னு எடுத்துட்டேன். இது l ன்னு எடுத்துட்டேன். ஓகே. சோ இந்த ஆங்கிள் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 16 கொடுத்துட்டாங்க இல்லையா? This is what is 16 கொடுத்துட்டாங்க. டார்க்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா டார்க் is equal to r bar cross f ன்னு சொல்லலாமா? டார்க்ங்கிறது r bar cross f bar. r barங்கிறது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல தான் கால்குலேட் பண்ணணும். இது என்னோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். சோ இந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது? டவுன்வர்ட். சோ இந்த டென்ஷன் கால்குலேட் பண்ணலாமா? இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாமா? எஸ் ஆர் நோ? இது என்னவா இருக்கும்? இது டோட்டல் l அப்படின்னா அதுல பாதி இது என்னவா இருக்கும்? l/2வா இருக்குமா? திஸ் l/2. இது என்னவா இருக்கும்? l/2 cos θவா இருக்குமா? அப்படின்னா இந்த டார்க்ங்கிறதுனால பாருங்க mg கீழ ஆக்ட் ஆயிருக்கு. தென் l/2 cos θ இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிருக்கு. சோ we can say clockwise or anti-clockwise. என்ன சொல்லலாம்? இட் இஸ் a clockwise. டார்க் என்னவா இருக்கும்? இன்வர்டா இருக்கும். சோ அப்ப என்ன சொல்லலாம்? mg l/2 cos θ. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுதா? இது mg l/2 cos θ. கிளியர்? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட்? l/2 cos θ. அதே மாதிரி n2 எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது பாருங்க. n2 இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிருக்கு. இது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன சொல்லலாம்? l.
ஸோ இங்க பாருங்க எது பர்பெண்டிகுலர், இது என்னோட ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷனா, இதுக்கு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் எடுக்கணும். இதுதான் என்னோட பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். என்ன சொல்லலாம், எல்னு சொல்லலாம். இதனால டார்க் என்னவா இருக்கும், இட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ். டார்க் என்ன சொல்லலாம், எல் இன்டூ என் பை என் இன்டூ டூ, ஸோ N2. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், இது கிளாக் வைஸ் டார்க், இது ஆன்டி கிளாக் வைஸ் டார்க், ரெண்டு ஈக்குவேட் பண்ணலாமா? ஸோ ஈக்குவேட் பண்ணா அப்படின்னா mg L/2 cos theta is equal to இதோட டார்க் L into N2. ஸோ L cancel, right? So N2 ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், mg cos theta by 2. So this is what is that friction சொல்லலாம். ஏன்னா நாம ஏற்கனவே சொல்லிட்டோம் N2 is equal to friction. இதுதான் friction வேல்யூ. அப்ப இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன கிடைச்சிரும். So 60 degree எடுத்துட்டேன், cos 60 எடுத்துட்டேன். So இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம். Can you tell me the answer for this? ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா. Can you tell me the answer for this? 100√3 ஆ, 100√3, 100√3 ஆ, sin theta. Sorry, this is what is sin theta, not mg. L sin theta. So இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம். N2 is equal to mg so by 2 cos theta by sin theta. m ஓட வேல்யூ என்னது 20 into g ஓட வேல்யூ 10 divided by 2. So this is what sin 30 cos 30 1 by 2 √3 by 2. Clear? Correct answer. Answer சொல்லுங்க பார்க்கலாம். Can you tell me the answer for this question? Answer சொல்லுங்க பசங்களா. Understood or not? Explain again, sir. It's the previous question answer, sir. B's answer. Yes, B's answer. Answer is B. Can you check this one? B's answer. Can you do this one question? Try to solve. இதை சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். இதை ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Can you answer this question? The horizontal force எவ்வளவு கொடுத்துட்டாங்க, 10 நியூட்டன் எடுத்துட்டேன். Listen block, இதை பாருங்க, block கொடுத்துட்டேன். So கொடுத்துட்டேன், listen carefully. The horizontal force எவ்வளவு அப்ளை பண்ணிருக்கேன், 10 நியூட்டன் அப்ளை பண்றேன். Can you tell me the answer for this question? யாரெல்லாம் ஆன்சர் பண்றாங்க பார்க்கலாம். So can you tell me the answer for this question? 6C, ரோஷினி 6C ஆ, C is option. We'll start. எப்படி ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். So 10 நியூட்டன், இது என்ன சொல்லலாம் 2 kg, இது 3 kg. Now I told you that இங்க பாருங்க, இது மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் நார்மல் ஃபோர்ஸும் இந்த ஆப்ஜெக்ட் இது மேல ஆக்ட் ஆகிற நார்மல் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும் இல்லையா, ரைட்? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, லிசன் கேர்ஃபுல்லி, லிசன் எவ்ரிவன். இதை நான் எடுத்துட்டேன், இந்த பிளாக் நான் எடுத்துட்டேன், லிசன். இப்போ நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்குவேன். இப்போ நான் எது மேல ஆப்ஜெக்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன்னா இது மேல தான் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். இங்க பாருங்க, I'm applying the force on this. சரி, இப்போ ரெண்டுமே மூவ் ஆகுது இல்லையா? எதனால அப்படின்னா, நான் இது மேல அப்ளை பண்ணும்போது ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இது மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸைட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும், நார்மல் ஃபோர்ஸ். அப்படின்னா இந்த டோட்டல் பாடி, இங்க பாருங்க, இந்த டோட்டல் பாடி எந்த ஃபோர்ஸ்னால மூவ் ஆகுது, இது 10 நியூட்டன்னால மூவ் ஆயிருக்கு இல்லையா? So எப்படி சொல்லலாம், F is equal to mass into acceleration சொல்லலாமா? F is equal to mass into acceleration. So free body diagram வரையலாமா? 1 by 1 free body diagram வரையறேன். So எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, இதோட total acceleration ஏன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்க, free body diagram வரையறேன். So இந்த 2 kg மேல free body diagram prime பண்ணுங்க பார்க்கலாம். 2 kg மேல free body diagram. So 10 newton இந்த direction act ஆகும், 10 newton. Then acceleration இந்த directionல இருக்கும், acceleration in the direction. அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த 2 kg எது சர்ஃபேஸ், 3 kg சர்ஃபேஸ். 2 kg ஓட சர்ஃபேஸ் என்ன பண்ணும், சோ நான் இப்படி புஷ் பண்ணும்போது இந்த 3 kg இது மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். நார்மல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அதே மாதிரி 3 kg மேல ஒரு ஃபோர்ஸ் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். சோ இதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் ஃபோர்ஸ் 2 kg இந்த 3 kg மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். நான் புஷ் பண்ணும்போது நான் அந்த மேல ஆப்ஜெக்ட் மேல எக்ஸர்ட் பண்ண ஃபோர்ஸும் அந்த ஆப்ஜெக்ட் எம் மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அப்படின்னா 3 kg மேல இந்த 2 kg எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும்.
அதனால தான் இது மூவ் ஆகும். ஆக்சலரேஷன் இஸ் a. அப்ப இந்த ஈக்குவேஷன் எழுதலாமா? ஈக்குவேஷன் இங்க பாருங்க, 10ங்கிறது along the direction of acceleration is positive 10. நார்மல்ங்கிறது ஆப்போசிட் டு தி ஆக்சலரேஷன், நார்மல் இஸ் ஈக்குவல் டு 2a சொல்லலாமா? இது ஒரு ஈக்குவேஷன். 10 minus n is equal to 2a. இப்போ நான் இது எழுதிட்டேன் அப்படின்னா, ஸோ எழுதுங்க பார்க்கலாம். நார்மல் இஸ் ஈக்குவல் டு 3 into a ன்னு சொல்லலாமா? ஏன்னா இந்த நார்மல் ஃபோர்ஸ்னால இது மூவ் ஆகுது. அப்போ நான் இதை எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணலாமா? 10 minus 3a is equal to 2a. இது இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா 10 is equal to what? 2a plus 3a என்ன கிடைச்சிரும்? 5a வா? ஸோ a ஓட வேல்யூ என்ன கிடைச்சிரும்? 2 meter per second square. ஸோ இது கிடைச்சிச்சு அப்படின்னா 3 into 2ங்கிறது என்ன சொல்லலாம்? 6. So Newton சொல்லலாம். So what is the answer is that 6 Newton. Clear? Everyone understood, right? பசங்களா 6 Newton is over. Clear? யாருக்கெல்லாம் ஆன்சர் பண்ணீங்க 6 Newton? ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருக்குங்க. சோஃபியா ரோஷினி is good. Sophia Roshni is good. Yes, good. சூப்பர்மா. ஒருத்தங்க மட்டும் தான் ஆன்சர் பண்றாங்க. What about others? பசங்களா come on பசங்களா. What about others? So யாரெல்லாம் ஆன்சர் பண்ணீங்க? Yes, hello Sandy Kutti. Sandy Kutti, hello, hi. So answer பண்ணுங்க பார்க்கலாம். Next question போலாமா? Thank you sir. Yes, good Roshni. Thank you, thank you. So good. Are doing good ma? Everyone are doing good. But try to answer more questions. Answer பண்ணாம அமைதியா உட்காராதீங்க. So யாரெல்லாம் இருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். So யாரெல்லாம் present? So I am present. Just பேரை சொல்லி present போடுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் இருக்கீங்க? We can use shortcut formula this sir. Yes, you can use the shortcut formula. But நிறைய பேருக்கு shortcut difficult-ஆ இருக்கனால தான் நான் இத சொல்லிட்டேன். Okay, just I'm using what? The relation. Shortcut எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படினா, so net force is equal to summing over all the mass into acceleration. இல்லையா? So shortcut பாருங்க. This is what is the shortcuts. So net force என்ன force மட்டும் தான் ஆக்ட் ஆயிருக்கு இங்க பாருங்க. இந்த நார்மல் force cancel ஆயிடும். It's never used for the net force. எந்த ஃபோர்ஸ்னால மட்டும் தான் யூஸ் ஆகுது? இந்த 10 நியூட்டன்னால மட்டும் தான் யூஸ் ஆகுது. 10 நியூட்டன் is equal to summing over all the mass. ஆட் பண்ணுங்க 5. ஏவா இது கிடைச்சிருச்சு. a is equal to 2 கிடைச்சிருச்சா? 2 meter per second. அப்ப நான் இந்த ஃபோர்ஸ் மேல எடுத்துட்டேன் அப்படினா ஃப்ரீ பாடி டயகிராம் நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க into a. So normal force equal to 2 into 3. That's it. So within a second we can calculate. Yes or no? So but நீங்க எது கம்ஃபர்ட்டபிளா இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்க. If you are comfortable you can use that. Yes, Janita is good. Santosh good. Sorry for the late. Moon artist. Yes. Mitra is good. Hi. Yes, fine. 4 பேர் தான் பிரசன்ட்டா? 6 பேர் தான் பிரசன்ட்டா? பட் ஆன்சர் பண்ணுங்க பசங்களா. காம்படிஷனா இருங்க பசங்களா. See here, you are going to be a doctor. Competition world. நீங்க காம்படிஷன் அதிகமா டக்குன்னு ஆன்சர் பண்ணா மட்டும் தான் so everyone will attract. So everyone you can attract everyone. புரியுதா? சோ நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அரல்ஸ் நீங்க வீக்கா இருக்கீங்கன்னு எப்ப தெரியும் அப்படின்னா நீங்க ஆன்சர் பண்ணும்போது இல்லனா ஆன்சர் பண்ணாம இருக்கும்போது தான் தெரியும். ஓகே, ஆன்சர் பண்ணாம இருந்துச்சுன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சிடும். சி உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ தயவு செய்து சொல்லுங்க. ஐ எம் ஹியர் டு வாட் இஸ் இட் ஆன்சர் பண்றதுக்கு நான் இங்க இருக்கேன். சரியா? ஸோ ட்ரை டு ஆன்சர். ஷண்மதிகா எஸ். ரொட்டேஷன் மோஷன் வரும். ரொட்டேஷன் மோஷனும் நான் டிஸ்கஷன் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ரொட்டேஷன் மோஷன் தான் போவோம். So can you go with this one? இது சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். Can you do this one question? யாரெல்லாம் ஆன்சர் பண்றீங்க? Yes, Roshni. I am expecting that. More notice. I am gonna crack knees. J sir, not need. Attend this session sir. Yes, it is useful ma. Yes, it is useful. Okay, J க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த செஷன். More notice, it is useful for you only. Because இன்னும் 28 days தான் இருக்கு ஜேஇக்கு. ஸோ கம்ப்ளீட்டா இந்த செஷனை பார்த்துட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். 28 செஷன். The picture is not clear, so I am drawing the picture. Acceleration calculate பண்ணணும். Acceleration calculate பண்ணணும். Can you calculate the acceleration? பசங்களா acceleration calculate பண்ணுங்கடா பசங்களா. I am 11th sir. Okay, 11th தானே? Yes, இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். It is the beginning of the class. So இங்க பாருங்க, JE prepare பண்ணனும் அப்படினா நீட் லெவல்ல இருக்க क्वेश्चन எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிருங்க. Then you can go with the JE level questions. So தரவா இருக்கும், பர்ஃபெக்ட்டா இருக்கும்
ஃபார் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் நீட் லெவல் ஜேஇ லெவல் கொஸ்டின் அடிச்சிங்க அப்படின்னா அப்படியே பக்கா மாசா இருக்கும் நான் பையன் ரைட். 3 ஆர்டிஸ்ட் you can call Rose. Yes, Rose. Roshni. Yes, Roshni. It is useful for you, ma. So நம்ம ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கேன். நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் கிட்ட இருக்க ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா தே குட் இன் ஸ்டடீஸ். நிறைய கொடுத்தீங்கன்னா எவ்வளவு வேணாலும் படிச்சிருவாங்க. ஆனா ப்ராப்ளம் ஸ்கில் அப்ளிகேஷன் சொல்லும் போது ஃபேஸிங் அ ப்ராப்ளம், அப்ளிகேஷன்ல ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. ஸோ நீங்க அப்ளிகேஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னு வச்சுக்கேன் ஈஸியா எந்த எக்ஸாம் வேணா கிராக் பண்ணலாம். சி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ நீங்க ஜேஇ நீங்க போறீங்க அப்படின்னா நீட்ல இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிருங்க. தென் யூ கேன் கோ வித் ஜேஇ லெவல். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் கிரியேட் பண்ணுங்க, தென் யூ கேன் கிரியேட் வாட் இஸ் இட் ஸ்ட்ராங் இன் ஜேஇ லெவல். கிளியரா? ஸோ இப்போ நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம், இதுல நாம சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கால்குலேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு கால்குலேட் தி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஸோ g by 5 ஓகே, g by 5 யாருக்கெல்லாம் g by 5 கிடைச்சது? g by 5 அபிஸ்ரீ ரொம்ப நேரம் கழிச்சு வர்றீங்க. அபிஸ்ரீ யூ கேம் லேட். ஸோ அபிஸ்ரீ ரொம்ப டைம் ஆகி கழிச்சு வர்றீங்க. சாப்பிட்டு வர்றீங்களா, தூங்கிட்டு வர்றீங்களா? ஓகே, ஸோ இதுக்கு ஈக்குவேஷன் கால்குலேட் பண்ணலாமா? இதோட ஈக்குவேஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ட்ரெடிஷனல் மெத்தட் வேணாம், ஆக்சலரேஷன். சி புள்ளி ப்ராப்ளமா இருந்துச்சுனாலே ஆக்சலரேஷன். இங்க பாருங்க எந்த மாஸ் அதிகமா இருக்கு, m2 is greater than m1 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இது m2 இது m1 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? m2 minus m1 divided by what? m1 plus m2 into what is it? g. This is what is the acceleration. General idea. பட் இது நாம ட்ரெடிஷனல் மெத்தட் தான் நீங்க போவீங்க அப்படின்னா நீங்க சால்வ் பண்ணலாம். ட்ரெடிஷனல் எப்படின்னா ஃபர்ஸ்ட் நாம இதில் சால்வ் பண்ணலாம். m1 எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. m1 மேல என்ன ஆக்ட் ஆகும்? டவுன்வர்ட் 4 kg ஆக்ட் ஆகுமா? 4g ஆக்ட் ஆகும். டென்ஷன் மேல ஆக்ட் ஆகும். ஆக்சலரேஷன் அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். ஏன்னா இது கீழே வரும், இது மேல போய் ஆக்சலரேட் ஆகும். இதுக்கு ஈக்குவேஷன் எழுதுனா என்ன கிடைச்சிரும்? t minus 4g is equal to what? mass 4 into a ன்னு சொல்லலாமா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் இதுக்கு நான் எடுத்துட்டேன் அப்படின்னா m2 க்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் இருந்துச்சு அப்படின்னா வெயிட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? கீழே ஆக்ட் ஆகும். ஆக்சலரேஷன் இஸ் ஆல்சோ கீழே ஆக்ட் ஆகும். டென்ஷன் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? மேல ஆக்ட் ஆகும். சோ அப்ப என்ன சொல்லலாம்? 6g minus t is equal to what? 6a வா? சோ ரெண்டு ஈக்குவேஷன் எழுதலாமா? 6g minus t is equal to 6a. சோ ஆட் பண்ணா இது கேன்சல் ஆயிருமா? சோ இங்க பாருங்க இது என்ன சொல்லலாம்? 6g minus 4g 2g என்னங்க g இல்லையா? சோ இது ரெண்டு ஆட் பண்ணா 4a 6a 10a. a ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? சோ g divided by 5. yes or no? This must be no clearly. yes or no? clear? So answer is g divided by 5. clear? Everyone understood right பசங்களா? clear? sir இல்ல sir? ஓகே மேம், பட் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. கொஞ்சம் லேட்டா பண்ணாலும் பரவாயில்ல. ட்ரை டு ஆன்சர் திஸ். டோன்ட் பி சைலண்ட். ஓகே, யூ ஹாவ் டு பி ஃபயர். நீங்க லேட்டா பண்ணாலும் பண்ணுங்க, பிகாஸ் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். உங்களுக்கு டவுட் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். கிளியரா? அபிஸ்ரீ, கமான் அபிஸ்ரீ, உங்களால முடியும். ட்ரை டு ஆன்சர் திஸ். கிளியர்? நாட் ஓன்லி அபிஸ்ரீ, ஸோ அண்ட் ஆல்சோ வாட்? ரோஸ் அண்ட் ஆல்சோ வாட்? பேரே தெரியலையே. மித்ரா, சாண்டிக்குட்டி, ஜெனிட்டா, மதி. எஸ், எல்லாரும் ட்ரை டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். அப்பதான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் சப்ஜெக்ட்ல. ஓகே, நவ we will apply the friction. friction எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் applying the friction எடுக்கிறேன். இப்ப friction சொல்லும்போது என்னவா இருக்கும்? சாண்டிக்குட்டி, sir there is a equilibrium conditions means force net force 0. yes, it is a equilibrium condition na net force equal to 0 ma. equilibrium condition na net force equal to 0. clear? so இப்ப பாருங்க friction நான் எடுக்கிறேன். what frictionங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் friction இருக்கு இல்லையா? static friction. see அதுக்கு முன்னாடி எப்படி friction ஆக்ட் ஆகும்னு பார்த்தறலாம். சோ இங்க நான் எடுத்துட்டேனா இது ஒரு flat surface எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. சோ mass of object m எடுத்துட்டேன். இப்போ இது friction coefficient mu எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. this is what is a friction coefficient mu எடுத்துட்டேன். இப்போ நான் force apply பண்ணேன்னு வெச்சுக்கோங்க. இது மேல இந்த ஆப்ஜெக்ட் மேல force apply பண்ணனா என்னென்ன force எல்லாம் ஆக்ட் ஆகும்? நார்மல் force மேல ஆக்ட் ஆகும், mg கீழ ஆக்ட் ஆகும், friction force எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? பேக்வர்ட் இருக்கும். நான் friction இத புஷ் பண்ணா அப்படினா friction force ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் இல்லையா? சோ இப்போ நான் ஈக்குவேட் பண்ணனா see என்ன சொல்லலாம்? இப்போ acceleration இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வெச்சுக்கோங்க.
I'm writing that n is equal to mg ன்னு சொல்லலாமா? n is equal to mg. ஏன்னா upward force equal to downward force. Next one is that friction நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, so இது என்ன சொல்லலாம்? applied force இந்த directionல இருக்கு, acceleration same directionல இருக்குன்னா positive. பட் ஆக்சலரேஷனுக்கு friction இந்த directionல இருக்கு, ஆப்போசிட் இருக்கு. friction என்ன பண்ணும்? velocity change பண்ணாம வச்சிருக்கும். அப்படின்னா என்ன ஆகும்? ஸ்பீடை சேஞ்ச் பண்ணாம தடுக்கும். அதான் என்னதெல்லாம் friction. எந்த directionல இருக்கு? ஆப்போசிட் ma ன்னு சொல்லலாம். கிளியரா? சோ இப்போ friction எடுத்துட்டேன் அப்படின்னா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் friction இருக்கு. just if we take friction எடுத்துட்டேன் அப்படின்னா மூணு டைப் ஆஃப் friction இருக்கு. பட் we are going to discuss two types here. சோ என்னென்ன friction சொல்லலாம்? ஒன்னு static friction, static என்னன்னு சொல்லலாம்? kinetic friction சொல்லலாம். ரெண்டு friction, static friction என்னன்னு சொல்லலாம்? kinetic friction நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். see இந்த static friction எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா, இங்க பாருங்க நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். இப்போ நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன், ஆப்ஜெக்ட் என்ன ஆகாது? மூவ் ஆகாது. சோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். அப்படின்னா ஃபோர்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட வேல்யூ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சர்டன் பாயிண்ட்ல இது மூவ் ஆகிடும். அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் என்னவா மாறிடும்? கைனடிக் ஃபிரிக்ஷனா மாறிடும். ஸோ ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா F is equal to mu s into normal force. நார்மல் ஃபோர்ஸோட வேல்யூ என்னது? mg. ஸோ mu s into mg. கிளியரா? mu s into mg. கைனடிக் ஃபிரிக்ஷன்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா F is equal to mu k into what? mg ன்னு சொல்லலாம். so mu k into mg. normal force it is mg mu k. so mu s ங்கிறது static friction coefficient, static friction coefficient. mu k ங்கிறது என்ன சொல்லலாம்? kinetic friction coefficient சொல்லலாம். static friction coefficient and kinetic friction coefficient நாம சொல்லலாம். so this is mu s and mu k. is it correct? everyone understood it? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் என்ன இருக்கு அப்படின்னா இன்க்ளைன்ல இருந்து மேல இருந்து கீழே வருதுன்னு வெச்சுக்கோங்க. if it is object is coming downward direction, mg sin theta இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஏன்னா வெயிட் இல்லையா? this is mg cos theta இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். so friction இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஆக்சலரேஷன் இருந்துச்சுன்னா எப்படி எழுதலாம்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கிளியரா தெரிஞ்சுக்கங்க. எப்படி எழுதலாம் அப்படின்னா now so mg sin theta downward direction, friction இந்த டைரக்ஷன்ல இருக்கும், மேல ஆக்ட் ஆகும், is equal to mass into acceleration. so mg sin theta friction எப்படி டிஃபைன் பண்ணலாம்? mu into normal force. normal force மேல ஆக்ட் ஆகும், normal force mg cos theta என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்குமா? mg cos theta is equal to what? ma. so இதுதான் என்ன சொல்லலாம்? மேல இருந்து கீழே வரும்போது இதுதான் equation of motion. clear? this is what is the equation of motion when it is coming from up to top to bottom. இதே பாட்டம்ல இருந்து டாப்புக்கு போகுதுன்னு வெச்சுப்பேன், பாட்டம்ல இருந்து டாப்புக்கு போகுதுன்னு வெச்சுப்பேன். சோ ஃபிரிக்ஷன் ஏன்னா நான் மேல தான் புஷ் பண்றேன், ஃபிரிக்ஷன் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும். வெயிட் எந்த டைரக்ஷன் தான் ஆக்ட் ஆகும்? டவுன்வர்ட். g sin theta டவுன்வர்ட் தான் ஆக்ட் ஆகும். சோ ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா எப்படி எழுதலாம்? சோ மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுமே டவுன்வர்ட் இருக்கு இல்லையா? சோ டவுன்வர்ட் இருந்துச்சு அப்படின்னா mg sin theta plus what is a friction force ன்னு சொல்லலாம். mg sin theta plus friction force ன்னு சொல்லலாம். சோ இந்த mg sin theta friction force என்ன சொல்லலாம்? plus mu k or else mu mg cos theta ன்னு சொல்லலாம். this is must be know clearly. so இது என்னது? மேல இருந்து கீழே வரும்போது, இது என்னது? கீழ இருந்து மேல போகும்போது this is acceleration. புரிஞ்சுதா பசங்களா? so this must be know clearly. any doubt பசங்களா? clear? Five o'clock break up. Yes, we'll take a 5 o'clock break. So check பண்ணுங்க என்னோட நேம் என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க பார்க்கலாம். yes, so இப்போ நாம பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். yes, clear? now question is that can you try to solve this one? யார் ஆன்சர் பண்றாங்க பார்க்கலாம். யார் 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 யாருவன் 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 யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். yes, so can you go with this question? யாராவது ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். யார் ஆன்சர் பண்றீங்க? ஃபர்ஸ்டா யார் ஆன்சர் பண்றீங்க?
ஃபர்ஸ்டா யார் ஆன்சர் பண்றது பாக்க. So என்ன கொடுத்துருக்காங்க, there are two inclined surface. So this is final question. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்துட்டு ரெண்டு கொஸ்டின். ஸோ இதை நாம முடிச்சுட்டு போகலாம். A block of mass 2 kg is placed on an inclined rough surface. என்ன கொடுத்துட்டாங்க, இது பிரேக் பண்ணியிருக்காங்க, பிளேஸ் பண்ணியிருக்காங்க inclined rough surface. The inclined friction எவ்வளவு கொடுத்துட்டாங்க, மியூ கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க பாருங்க, இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா inclined surfaceல ஒரு பிளாக் ரெஸ்ட்ல இருக்குன்னு எடுத்துட்டேன். ஸோ இதோட friction coefficient என்ன சொல்லிட்டா 1/√3 சொல்லிட்டார். The friction coefficient is 1/√3. The net force கேட்டிருக்காங்க. net force அப்படின்னா net force என்னவா இருக்கும்? See பாருங்க என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகும். இப்போ ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா இது என்ன சொல்லலாம், இது mg cos theta, mg sin theta இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், friction இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகும், ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்படின்னா இந்த ஆக்சலரேஷன் தான் net force. net force equal to என்ன சொல்லலாம், mg sin theta minus friction force. So friction forceங்கிறது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், mg sin theta minus friction force என்ன சொல்லலாம், mu mg cos theta. சோ ஆன்சர் பண்ணுங்கடா பசங்களா, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஆன்சர் பண்ணுங்கடா பசங்களா, யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். கொஸ்டின் மாத்திட்டீங்க சார், அதை முடிச்சுட்டு வரலாம், இதை முடிச்சுட்டு அதுக்கு போயிடலாம். ஓகே, இது ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். கேன் யூ டெல் மீ திஸ் ஆன்சர், யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம், விடாதீங்கடா பசங்களா. சோ மறுபடியும் எனர்ஜி கிடைச்சிருச்சு அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜீரோ இஸ் ஆப்ஷன் இஸ் டி. எஸ் ரோஸ் ஆப்ஷன் ஜீரோவா, எஸ். எம்ஜி நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா எம்ஜி சைன். சோ இந்த ஆங்கிள் என்ன சொல்லிட்டாங்க, 30 சொல்லிட்டாங்க இல்லையா. sin 30ங்கிறது என்ன சொல்லலாம், 1/2 மைனஸ் மியூவோட வேல்யூ என்னது 1/√3, cos 30 ஓட வேல்யூ √3/2. சோ இந்த √3 கேன்சல் ஆயிரும், 1/2 மைனஸ் 1/2. எஸ் இட் இஸ் 0. தட்ஸ் இட். குட் குட். ஆமா சார், எஸ் ரோஸ் ஃபயர், ரோஸ் ஆன் ஃபயர். ரோஸ் மட்டுமா ஃபயர்? கம் ஆன், ட்ரை டு ஆன்சர் திஸ் ஒன். Yes, Satya, Bio Queen Satya. Satya, can you answer? See, நீங்க எங்க கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணாதான் உங்களுக்கு என்ன இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் நீங்க ஆன்சர் பண்ணல அப்படின்னா போரா தான் இருக்கும். பயோ குயின் சத்யா, சத்யா. சோ நிறைய ஆன்சர் பண்ணுங்க, கூடவே ஆன்சர் பண்ணுங்க. பாஸ்ட் கொஸ்டின் போடுங்க சார். எஸ், வில் ஸ்டார்ட். சோ இந்த கொஸ்டின் நாம் போலாம். லிசன் கொஸ்டின், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். There are two inclined surface. There are two inclined surface of length equal length. ரெண்டுமே ஈக்குவல். இது நீட் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின், லாஸ்ட் இயர் டைம் ஸ்டூடெண்ட்டுக்கு டைம் எடுத்த கொஸ்டின், வேஸ்ட் பண்ண கொஸ்டின். ஏன்னா லென்த்தி கொஸ்டின், நிறைய கொஸ்டின் லென்த்தியா இருந்தது பசங்களா. கிளியர்? சோ இதுல ஒரு கொஸ்டின், இந்த கொஸ்டின் தான். எஸ் ஆர் நோ? சோ வில் ஸ்டார்ட் தி கொஸ்டின். ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஃபயர் சிம்பிளை தட்டி விடுங்க. ரொம்ப நேரம் ஆயிருச்சு, ரொம்ப நேரம் நான் பேசிட்டே இருக்கேன். உங்களோட ஃபயர் சிம்பிளை பார்த்தாதான் ஐ வில் கெட் ஃபயர். ஃபயரா இருக்க முடியும். ஆனா பசங்களா, யாராரும் ஃபயரா இருக்கீங்க, ஃபயரை போட்டுருங்க அடி, அப்பதான் தட்டி எரிய முடியும். தும்சம் பண்ணலாம். எஸ் சோஃபியா ரோஷினி, எஸ் குட். உங்க ஃபயர், எஸ். அவ்வளவுதானவா, ஒருத்தர் தானவா, ஒருத்தர் தானே ஃபயர் ஆயிட்டு இருக்கீங்க. எஸ் ரோஷ், கரெக்ட். தேங்க்யூ மாரியம்மா, தேங்க்யூ. எஸ் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. 0.75. It is not a concept. So கொஞ்சம் நான் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். I am explaining this is concept. இது கான்செப்ட் பாருங்க, இதெல்லாம் கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் வச்சு எப்படி அப்ளை பண்ணலாம்ங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். கிளியர்? Now இப்போ ப்ராப்ளம் பாருங்க. ரெண்டு சர்ஃபேஸ், two inclined plane, right? So there are two inclined plane. ரெண்டு inclined plane எடுத்துட்டேன். ஒன்னு என்ன சொல்லிட்டாங்க, ஸ்மூத் சொல்லிட்டாங்க. ஒன்னு இட் இஸ் ஸ்மூத். So length என்ன சொல்லிட்டாங்க, இதோட length என்ன சொல்லிட்டாங்க, L ன்னு சொல்லிட்டாங்க. inclined plane ஓட length L ன்னு சொல்லிட்டாங்க. This is what L பசங்களா. See? Yes. So previous question ஓட answer 0. See, என்ன question கொடுத்துட்டாங்க, ரெண்டுக்கு என்ன angle 45 degree. Listen, understand this one பசங்களா. See, நீங்க டாக்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா I am happy. நான் மட்டும் ஹாப்பி இல்ல, உங்களோட பேரண்ட் நினைச்சு பாருங்க. See, the parent. So full conceptக்கும் இன்னைக்கு finish பண்ணிடுவீங்களா? Yes, I will complete everything. ஓகே, உங்களோட பேரண்ட்ஸும் ஹாப்பி ஆவாங்க பசங்களா டாக்டர் ஆயிட்டீங்கன்னா. நீங்க இன்னும் விளையாட்டுத்தனமா இருந்தீங்க அப்படின்னா டாக்டருங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பசங்களா. ஓகே, ஸோ
while preparing my previous year, நான் அதை என்னோட ஸ்டோரியும் சொல்லிடுறேன், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா, ஸோ என்னோட டிகிரியை நான் எங்கே படித்தேன் அப்படின்னா என்ஐடியில் நான் படித்தேன். ஓகே, ஸ்மால் ஸ்டோரி அபவுட் மீ. ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஏன்னா எவ்வளவு பேர் காம்படிஷன் வேர்ல்ட்ல இருந்து அப்படியே புதுசாக கிளம்பி வர்றாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? சி வைல் ஸ்டடிங் மை நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும் போதே சொல்லிட்டாங்க, லிசன், என்னோட என்ஐடியில் நான் படிச்சிருந்தேன் சூரத்கல். ஓகே, அந்த என்ஐடியில் நான் கிராக் பண்ணிட்டேன், எக்ஸாமை கிராக் பண்ணிட்டேன். ஸோ என்ஐடியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணணும், ஒரு அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ அந்த டைமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இனிஷியல் அமௌண்ட் என்கிட்ட இல்லவே இல்லை. ஓகே, ஸோ எப்படா பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை. நான் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தேன், என்ஐடி கிடைக்கிற அளவுக்கு நான் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல என்ன அப்படின்னா அப்பா ஃபினான்ஷியலே ப்ராப்ளம் ஃபேஸ்ட். அப்பா ரொம்பவே ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க. ஓகே, அந்த டைமில். ஸோ அப்பா கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி என்ஐடி நான் கிராக் பண்ணிட்டேப்பா, ஸோ அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நான் போய் ஜாயின் பண்ணியிருப்பேன், என்னோட டிகிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். பட் அந்த டைமில் அப்பா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள், ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ எனக்கு நல்ல என்ஐடி கிடைச்சிருச்சு, பட் ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இல்லாதனால என்னால் ஜாயின் பண்ண முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். ஓகே, எங்கள் வீட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு டிகிரி ஹோல்டர். எங்கள் வீட்டில் யாரும் படிக்கல, நான் மட்டும்தான் படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு மட்டும்தான் என்ஐடியோட வேல்யூ தெரியும். அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு டிகிரி, அவ்வளோதான். ஸோ லாஸ்ட் மினிட் வந்துட்டே இருக்கு, லாஸ்ட் டேட் வந்துட்டு இருக்கு, என்கிட்ட அமௌண்ட்டே இல்லை. ஜஸ்ட் எக்ஸாம்பிள், டுமாரோ இஸ் லாஸ்ட் டேட், இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட அமௌண்ட்டே இல்லை, சுத்தமாக என்கிட்ட அமௌண்ட்டே இல்லை. ஸோ ஐம் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு கிராக் பண்ணி ஸ்மால் ஒரு அமௌண்ட், நியர்லி வாட் இஸ் இட், ஒரு 20,000 நான் பே பண்ணணும். ஸோ பே பண்ண முடியல அப்படின்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. எப்போ அப்படின்னா 2012. ஓகேவா? ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், எப்படியாவது கிடைக்குமா, யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஸோ நாளைக்கு லாஸ்ட் டேட்டில் மார்னிங் எனக்கு கிடைக்குது அந்த அமௌண்ட், நியர்லி வாட் இஸ் இட் 20,000. அந்த டைமில் ஸோ புவர் ஃபேமிலியில் தான் இருந்து வர்றேன் நான். ஓகே, ஸோ அப்படின்னா பாருங்க, நான் அப்போதான் நினைச்சேன் என்ன அப்படின்னா, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன், ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக அந்த டைமில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. கடவுள் நம்பிக்கை லாஸ்ட் வரைக்கும் நான் விடவே இல்லை, எனக்கு கிடைச்சிரும், அதுக்காக நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி 4-5 பேருக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டு எடுத்திருந்தேன், அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டு எடுத்திருந்தாங்க. லாஸ்ட் டைமில் அந்த பணம் வந்துச்சு. ஸோ ஐ அப்ளை தட் அண்ட் ஜாயின் தட். சி, நீங்கள் 100% ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான பலன் 100% உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஜாலியாக மட்டும் இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னதான் பண்ணாலும் கிடைக்கவே கிடைக்காது. ஓகேவா? ஸோ யூ ஷுட் பி ட்ரூ ஃபார் யுவர் ஃபேமிலி, யுவர் பேரண்ட், யூ ஷுட் பி ட்ரூ ஃபார் யுவர் செல்ஃப். ட்ரூவா இருங்க. நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, ரெகுலரா கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணும்போது நிறைய சேட் பண்றது, ஸோ 4 பேர் கூட பேசுறது, கவனிக்காம எங்கேயோ பார்த்துருக்கு, இட்ஸ் நாட் அட் ஆல் யூஸ்ஃபுல் ஃபார் யூ பசங்களா. புரிஞ்சுதா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்றாங்க, சாப்பாட்டுக்கே ஸ்ட்ரகிள் பண்றாங்க. பட் நாமெல்லாம் நல்லா இருக்கோம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் ப்ராப்பராக அட்டன் பண்ணிட்டு இருக்கோம், தென் லைவ் கிளாஸ் நம்ம போகிறோம், ஸோ ரெகுலர் ஆஃப்லைன் கிளாஸுக்கு நம்ம போகிறோம், நமக்கு இனஃப், அதாவது நமக்கு வேண்டிய பொருட்கள் நமக்கு கிடைக்குது. ஸோ அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி இந்த நீட் 2026 கிராக் பண்ணுங்க பசங்களா. ஸோ அப்போ தான் உங்களால் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் இயர் சொல்லும் போது உங்களால் டாக்டர் ஆகி அந்த ஒயிட் கோட் மாட்டும் போது ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அது எல்லாமே உங்களோட ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச கடைசி பரிசு. புரிஞ்சுதா? ஸோ this is what I have to inform you to all. So தயவு செய்து 100% இன்வால்மெண்டோட படிங்க. Okay, few seconds wait. Okay, just wait for that. Hello.
Clear? So hard work பண்ணுங்க. Sorry for that. So you have to do the hard work. ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களால எந்த ஒரு சக்சஸ்க்கும் ரீச் ஆக முடியும். ஹார்ட் ஒர்க் பண்ணாம எந்த ஒரு சக்சஸும் கிடைக்கவே கிடைக்காது. இதை மைண்ட்ல வச்சுக்கேன். எஸ் ஆனோ? நான் சேட் பண்ண கூட ஃபுல்லா ஃபோக்கஸ் கொஸ்டின் சால்விங் தான் சார். எஸ், குட். ஸோ எனக்கு ஐஐடி போய் படிக்கணும் சார். எஸ், ட்ரீமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் த ட்ரீம். உங்களோட ட்ரீமை ஃபிக்ஸ் பண்ணுங்க, கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க, அந்த கோலுக்காக ஓடுங்க. அப்பதான் என்ன பண்ண முடியும், உங்களால அந்த கோலை ரீச் பண்ண முடியும். நாம கோலை ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா படிக்கும்போது என்ன அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன், மோர் டிஸ்ட்ராக்ஷன். டிஸ்ட்ராக்ஷன் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை பசங்களா. உங்களோட லைஃப்ல 1 year வேஸ்ட் தான் ஆக போகுது. சி, ஒவ்வொரு மினிட்டும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா 4 மாசத்துல ஒவ்வொரு மினிட்டும் இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு செகண்டும் இம்பார்ட்டன்ட் எடுத்து படிக்க பாருங்க. போர்னு சொல்லிடலாம், நாளைக்கு உங்களை சொல்லக்கூடாது, அடடா அந்த ஒரு மினிட்ல அந்த ஒரு கொஸ்டின் போட்டிருந்தா நமக்கு ஆன்சர் வந்திருக்குமா. பாருங்க, இந்த 3 மணி நேரம் தான். நீங்க 1 year நீங்க படிக்கிறீங்க இல்லையா, நீட்டோடது 1 year படிக்கிறீங்க. ஆனா அதை டிசைட் பண்றது 3 மணி நேரம் தான். இந்த 3 மணி நேரத்துல அரை மணி நேரம் போயிடுச்சுன்னா பாருங்க எப்படி இருக்கும். 1 மணி நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும். அப்படின்னா ஒவ்வொரு செகண்ட் இம்பார்ட்டன்ட் பசங்களா. அந்த 3 மணி நேரம் நீங்க நல்லா எழுதுறதுக்கு 1 year நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். கிளியரா தெரிஞ்சுக்கு புரிஞ்சுதா? 3 மணி நேரம் எழுதுறதுக்கு இந்த மாதிரி எல்லா லெக்சரும் அட்டெண்ட் பண்ணணும், நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஆனா நிறைய பேர் அந்த மைண்ட் செட்டே இல்லை, ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கேன். இஃப் யூ ஆர் ஃபீல் இப்போ நீங்க கஷ்டப்பட்டா ஃபியூச்சர்ல நல்லா இருக்கலாம், இப்போ நீங்க ஜாலியா இருந்தா அப்படின்னா ஃபியூச்சர்ல நீங்க தான் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கும் பசங்களா. பிகாஸ் இட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். புரிஞ்சுதா? ஸோ நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி கிடைச்சனாலதான், ஹார்ட் ஒர்க் பண்ணனாலதான் ஒரு சில திங்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு. நான் வேணும்னு நினைச்சேன், ஓகே, என்னோட டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணேன், அதுக்கு நான் ஒர்க் பண்ணேன். அப்படி ஒர்க் பண்ணும்போது தான் ஐ காட் மெனி திங்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது தான் ஒரு சக்சஸ் வரும்போது ஐ வில், அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத சக்சஸ் பசங்களா. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, வெற்றி அடைவீங்க. வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹார்ட், அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சக்சஸ். புரிஞ்சுதா? லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் நாம சொல்லலாம். சி, ஸோ இந்த செஷன்ல ஸோ தயவு செய்து நான்சென்ஸ் திங்க் எல்லாம் பண்ணாதீங்க. ஸோ சேட் பண்றது இதெல்லாமே பண்ணாதீங்க பசங்களா. பிகாஸ் நான் உங்களுக்கு இங்க பாருங்க, இங்க இருக்க எல்லா ஃபேக்கல்ட்டியும் உங்களுக்கு 100%. இது பாருங்க, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஐ டுக் இட் இஸ் 4 weeks. 1 week ஃபுல்லாவே நான் உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அப்படின்னா நீங்க ஜாலியா இருக்கீங்க அப்படின்னா வாட் இஸ் யூஸ்? ஸோ நான் உங்களுக்காக ஒர்க் பண்றேன், நாங்க உங்களுக்காக ஒர்க் பண்றோம், நீங்க என்ன பண்றீங்க? தயவு செய்து புரிஞ்சுக்குங்க பசங்களா, சரியா? ஸோ நமக்காக ஒருத்தவங்க ஒர்க் பண்றாங்க, ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் யூ. நீ உங்களோட சக்சஸ்க்கு நாங்க ஒர்க் பண்றோம், உங்களோட சக்சஸ்க்கு நீங்க ஒர்க் பண்றீங்களா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. ஓகே, ஸோ இன்னும் ஒர்க் பண்ணலனா இன்னும் டைம் இருக்கு பசங்களா. 4 மாசம் இருக்கு. 4 மாசத்துல மறுபடியும் புரிஞ்சுட்டு ஒர்க் பண்ணுங்க பசங்களா. டோன்ட் மோர் வேஸ்ட் 1 more year. ஓகே, நீங்க 12th படிக்கிறீங்க அப்படின்னா இந்த இயர் நீட் 2026 கிராக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிருங்க. ஸோ 11th படிக்கிறீங்க அப்படின்னா 2027க்கு அப்புறம் நீங்க 27 முடிக்கும் போது நீங்க டாக்டர் ஆயிடணும் அப்படிங்கிற மைண்ட்ல வச்சுட்டு படிங்க. புரியுதா? ஒரு 2வது ரிப்பீட் பண்ணலாம், 3வது தயவு செய்து அந்த மாதிரி எல்லாம் யோசிக்காதீங்க. பிகாஸ் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் கேப்பபிள் டு ஸ்கோர் குட் ஹியூஜ் மார்க், 600+, 650+ ஸ்கோர் பண்றதுக்கு பாசிபிள். ஆனா எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறாங்கிறது தான் முக்கியம். நீங்க 100% உங்களுக்கு ட்ரூத்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா கிராக் பண்ணுவீங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். சி, உங்களுக்கு ப்ராப்ளம் போட வரலையா, நாங்க இருக்கோம். புரிஞ்சுதா? ஸோ மிஸ்டேக் வருதா, நாங்க இருக்கோம், அதை சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்க இருக்கோம். ஆனா உங்களுக்கு நீங்க உங்களை ஏமாத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. படிக்கிறேன், இல்ல டயர்டா இருக்கு, நான் போய் படிக்காம விட்டுறலாம் அப்படி சொல்றதெல்லாம் வேஸ்ட் பசங்களா. ஏன்னா அப்படின்னா அது உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு டைம் தெலுங்க. ஸோ நினைச்சு பாருங்க, உங்களோட பேரண்ட்ஸ் எவ்வளவு அமௌண்ட் கட்டி படிக்க வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நாம ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன், அதாவது அவங்களுக்கு அவங்க கொடுத்த அமௌண்ட்டை நாம ரிட்டர்ன் பண்ண போறது இல்லை. நாம நல்லா இருந்தாவே அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. நாம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நம்பிக்கை. ஓகே, அதுக்கு நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஸோ தயவு செய்து டோன்ட் வேஸ்ட் த டைம் பசங்களா. ஈவன் போர்டு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா போர்டு எக்ஸாம்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. தென் வாட் இஸ் நீட் எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. தயவு செய்து ஜாலியா இருக்கணும்னு நினைச்சிடாதீங்க. ஜாலியா இருந்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 12th
ஆர்எஸ் ஜாலியாக இருந்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டர் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரிப்பீட்டர் யாரெல்லாம் ரிப்பீட்டர் பண்ணுறீங்களோ ஜாலியாக இருக்குன்னு மைண்ட் செட்டே விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி 1 more year வேஸ்ட் பண்ணிட்டீங்க. எகெயின் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா இருக்க டைம் எல்லாத்தையும் உங்களோட ஸ்டடிக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, நீங்க டாக்டர் ஆயிட்டுனா நோ ஒன் வில் ஆஸ்க் யூ நீங்க டாக்டர் ஏன்னா டாக்டர் ஆனா ஏன்னா படிக்கல அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. டாக்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் டாக்டர், ஃபேமிலிக்கே ஹாப்பி, அவங்க பேரண்ட்ஸ் ஹாப்பியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. டாக்டர் ஆயிட்டாங்க, நம்ம எப்படியாவது அவன் மேல வந்துருவான் அப்படிங்கிறது. பட் டாக்டர் ஆகல 1 more year ரிப்பீட்டர் அப்படின்னா சொல்லவே முடியாது, அவங்க வெளியவே தலை காட்ட முடியாத பசங்களா, ரைட்? ஏன்னா மறுபடியும் படிக்கிறேன்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப அவனால முடியல, ஏன் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களோட மனசு தாங்காது பசங்களா. பேரண்ட்ஸ் ஆர் சோ ப்ரீசியஸ். ஓகே, ஸோ அவங்களோட ஹோப்பை தயவு செய்து உடைச்சிடாதீங்க. டாக்டர் அப்படின்னா அதுக்கு ஒர்க் பண்ணுங்க. நல்ல போர்டு எக்ஸாம்ல மார்க் எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு ஒர்க் பண்ணுங்க. போர்டு எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீட் நீங்க ஒர்க் பண்ணுங்க பசங்களா, ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டஃபா இருக்கா, இதுக்கு கிளியர் பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிறது அப்ப பார்க்கலாம். நீங்க 100% இன்வால்மெண்ட் ஆகுங்க, அப்பதான் உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை நான் சொல்லிட்டேன். ஸோ டோன்ட் வேஸ்ட் டூ மச் ஆஃப் டைம் ஹியர் ஆஃப்டர். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் சார் சொல்லுங்க. டாக்டர் சத்யா MBBS MD, yes good, gynecologist good, all the best for you. I have interested but I have interested. So ஒர்க் பண்ணுங்கம்மா, ஒர்க் பண்ணதான் வரும், அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்க. வெசானோ இப்போ திஸ் கொஸ்டின் முடிச்சதுக்கு அப்புறம் வில் டேக் a break. ஓகேவா? there are two inclined surface equal length கொடுத்துட்டாங்க L. so இப்போ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா see here one of them is rough, another one smooth சொல்லிட்டாங்க. so இது என்ன எடுத்துட்டேன், இது ஸ்மூத்னு எடுத்துட்டேன், இது என்ன எடுத்துட்டேன், ரஃப் சர்ஃபேஸ்னு எடுத்துட்டேன், ரஃப் சர்ஃபேஸ். ஓகே, இதை முடிச்சதுக்கு அப்புறம் we can go with this. எது போலானா ஒர்க் எனர்ஜி பவர் நம்ம போயிடலாம். given so 2 times set இங்க என்ன கொடுத்துட்டாங்க, the given body takes 2 times as much as time to slide down in a rough surface then that what smooth surface. அப்ப நாங்க பாருங்க ரஃப் சர்ஃபேஸ்ல ஈஸியா வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ்ல ஈஸியா கீழே வந்துரும். ரஃப் சர்ஃபேஸ்ல வரும்போது என்ன, it will take more time, மேல இருந்து கீழே வரது it will take more time. அப்ப என்ன கொடுத்துட்டாங்க, time taken to rough surface equal to 2 times rough time taken to smooth surface னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இங்க இருந்து இங்க வர்றதுக்கான இது ஸ்மூத் சர்ஃபேஸ்க்கு ஆகிற டைம் நான் எடுத்துட்டேன், TS னு எடுத்துட்டேன், இது TS. ஸ்மூத் சர்ஃபேஸ்ல TS, ரஃப் சர்ஃபேஸ்ல TR எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இப்போ டைம் கால்குலேட் பண்ணுவோம். மேல இருந்து கீழே வரும்போது தான் இனிஷியல் வெலாசிட்டி என்னவா இருக்கும், 0. இனிஷியல் வெலாசிட்டி பிகம் 0 இல்லையா? இனிஷியல் வெலாசிட்டி பிகம் 0. ட்ரை டு ஆன்சர் திஸ். யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். சார் ரெஸ்பாண்ட் மீ சார். சாண்டி குட்டி சொல்லுங்க குட்டி. சார் எனக்கு ரோபோட்டிக்ஸ் சயின்டிஸ்ட் ஆகணும் சார். ஒர்க் பண்ணுங்க. ரோபோட்டிக்ஸ் சயின்டிஸ்ட் அப்படின்னா யூ ஹேவ் டு பி an engineer. எஸ் ஆர் நோ? ரோபோட்டிக்ஸ்ல என்ஜினியர் ஆகணும். ஓகே, அதுக்கு JEE நீங்க ஸ்ட்ராங்கான இன்ஸ்டியூட்ல படிச்சா மட்டும் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். IIT இஸ் பெஸ்ட் ஃபார் யூ. ஸோ ஒர்க் பண்ணுங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் சொல்லுங்கம்மா சாண்டி குட்டி, நான் கேட்டே தான் இருக்கேன். ஸோ இப்போ டைம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இனிஷியல் வெலாசிட்டி 0, S is equal to UT plus half AT square சொல்லலாமா? half AT square. ஸோ இது 0, இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்படின்னா T square is equal to 2AS சொல்லலாமா? then T is equal to root under 2AS. அப்படின்னா T is equal to proportional to root A ன்னு சொல்லலாமா? எஸ் ஆர் நோ? இப்போ ரஃப் சர்ஃபேஸ் ஸ்மூத் சர்ஃபேஸ்ல வரதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸ்மூத் சர்ஃபேஸ்ல சொல்லும் போது என்னவா இருக்கும், இந்த ஆப்ஜெக்ட் வரும்னா G sin θனால தான் கீழே வரும் இல்லையா? இப்பதான் பார்த்தோம். இதுல வரும்போது G sin θ minus mu mg cos θவா இருக்குமா இதுல வரும்போது? ஏன்னா ஹாரிசான்டல் ரஃப் சர்ஃபேஸ்ல வரும்போது. கிளியர்? சோ இப்போ நான் டைம் எடுத்துட்டேன் அப்படின்னா ரூட் அண்டர் G sin θ. இது ஸ்மூத் சர்ஃபேஸ்ல. ரஃப் சர்ஃபேஸ்ல என்னவா இருக்கும்? ப்ரொபோர்ஷனல் டு இது எழுதலாமா? G sin θ minus mu G cos θன்னு சொல்லலாமா? not mg, it is a cos G θ. so இப்ப ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. எதோட ரேஷியோ? the coefficient of static friction. so இத என்ன கொடுத்துட்டாங்க, double the value. so நான் இத எடுத்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இதுல தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் இந்த ரிலேஷனை. yes or no? can you tell me that? இங்க நான் எழுதுறேன். I am going to write. so இதுல நான் எழுதுறேன் அப்படினா rough surfaceல. so time taken rough surface. so root under G sin θ minus mu G cos θ because sorry inversely proportional இல்லையா? direct proportional. sorry, G is inversely proportional. sorry, இங்க பாருங்க G டைம் தான் வேணும். டைம் சொல்லும்போது yes, டைம் சொல்லும்போது என்ன சொல்லலாம்? so T square is inversely proportional to A, right? T square is inversely proportional to A.
அப்படின்னா என்ன கிடைச்சோம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். தயவு செய்து நோட் பண்ணிக்க. ஸோ டி ஸ்மூத் ஈக்குவல் டு 1/g sin theta root under. So T rough surface சொல்லும்போது 1 divided by root under g sin theta minus mu g cos theta. Can you tell me the answer? Equate பண்ணுங்க பார்க்கலாம். இந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா? What is the answer? Can you explain again, sir? Yes, I will explain for you. Wait ma. I will explain that. See here, question பார்த்துங்க, ஃபுல்லா பார்த்துங்க. இந்த கண்டிஷன் எடுத்துட்டேன். See here, கிளியரா தெரிஞ்சுக்கங்க இந்த கண்டிஷன். Now, so இங்க பாருங்க, ரஃப் சர்ஃபேஸ் ஸ்மூத் சர்ஃபேஸ் எடுத்துட்டேன். ஸ்மூத் சர்ஃபேஸ்ல இருந்து மேல இருந்து கீழே வரக்கான டைம் நான் கால்குலேட் பண்ண போறேன். எஸ் ஆனோ? சோ இந்த லென்த் என்ன எடுத்துட்டேன்? எஸ் ன்னு எடுத்துட்டேன். ஏன்னா ரெண்டுத்துக்கும் சேம் சர்ஃபேஸ் தான், லென்த் தான் இல்லையா? ரஃப் சர்ஃபேஸ்ல சேம் லென்த் தான். இதோட லென்த் என்னது? எஸ் தான். சோ எல் ன்னு கொடுத்திருந்தாங்க, எல் ன்னு எடுத்துட்டேன். எஸ் ஆனோ? இப்போ இங்கிருந்து இங்க வரக்கான டைம், மேல இருந்து கீழே வரக்கான டைம் நான் எடுக்கலாமா? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? s is equal to ut plus half at square. So initial velocity 0, right? இப்போ t எனக்கு வேணும். t என்ன அப்படின்னா இது கீழே கொண்டு வந்துடலாமா? s 2 இங்க போயிடும். 2a 2s by a is equal to what? t root under இல்லையா? இதுதான் டைம் டேக்கன். கிளியரா? சோ இப்போ என்ன கொடுத்துட்டாங்க? டபுள் த வேல்யூ. ரஃப் சர்ஃபேஸ்ல மேல இருந்து கீழே வர டைம் என்ன சொல்லலாம்? டபுள் த வேல்யூ ஆஃப் ஸ்மூத் சர்ஃபேஸ்ல இருந்து மேல இருந்து கீழே வர டைம்னு சொல்லிட்டாங்க இல்லையா? சோ என்ன கொடுத்துறாங்க? given body takes 2 times as much time to slide down rough surface then what? Smooth surface. அப்படின்னா இதுல வர டைம் அதிகமா இருக்குமா இல்ல இதுல வர டைம் அதிகமா இருக்குமா? அது மட்டும் தெரிஞ்சா போதும். ரஃப் சர்ஃபேஸ்ல வர டைம் தான் அதிகமா இருக்கும். அதனாலதான் ரஃப் சர்ஃபேஸ்ல வர டைம் is equal to double the what is it? Time to smooth surface. அப்படின்னா டைம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So we can calculate that 2 into length என்னது? L divided by a ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? g sin theta for rough surface ஆ இருக்கும்போது என்ன சொல்லலாம்? g sin theta rough surface ஆ இருக்கும்போது என்னவா இருக்கும்? So 2s divided by g sin theta minus mu g cos theta ன்னு சொல்லலாமா? இப்பதான் நாம பார்த்தோம். Just now we discussed. மேல இருந்து கீழே வரும்போது, இப்ப மேல இருந்து கீழே வரும்போது என்ன ஆகும்? So இந்த இடத்துல friction act ஆகும். mg sin theta in the direction act ஆகும். mg sin theta will act downward direction. So friction என்ன சொல்லலாம்? mu mg cos theta. இது equal to என்ன சொல்லிட்டாங்க? Double the value of 2s divided by g sin theta. s ஆனா g sin theta. இப்போ நாம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாமா? இந்த ரூட் கேன்சல் ஆயிருச்சு. சோ இது என்ன ஆயிரும்? இத நான் இந்த ரூட்டை கேன்சல் பண்ணா இத என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணுமா? ஏன்னா எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணேன். இந்த சைடு ஸ்கொயர் பண்றேன், இதையும் ஸ்கொயர் பண்றேன். இது என்ன ஆயிரும்? 4 ஆ மாறிடுமா? 4 divided by g sin theta வா? 1 divided by g sin theta minus mu g cos theta. ரெண்டும் ஆங்கிள் சேமா இருக்குனா? ஆங்கிள் சேமா இருந்துச்சுனா இது இதெல்லாமே என்ன ஆயிரும்? 1 ஆ மாறிடுமா? சோ எல்லாமே கேன்சல் ஆயிரும். 1 divided by 1 minus mu is equal to 4. கம்ப்ளீட் பண்ணுங்க பார்க்கலாம். Can you complete? 1 by 1 minus mu is equal to 4. Can you tell me the answer for this? Can you answer this one? புரிஞ்சுதா பசங்களா? சோ புரிஞ்சுதா பசங்களா? சோ இந்த ரெண்டு சைடு நான் ஸ்கொயர் பண்றேன். just I'm squaring that. இதையும் ஸ்கொயர் பண்றேன், இதையும் ஸ்கொயர் பண்றேன். சோ என்ன கிடைச்சிரும்? சோ ஸ்கொயர் பண்ணா 2s divided by g sin theta minus mu g cos theta is equal to இது என்ன ஆயிரும்? 4 ஆயிரும். 4 2s divided by g sin theta. சோ இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். theta is equal to 45 டிகிரியா? 45 டிகிரியா இருக்கும்போது இது 45 டிகிரி 1/2, இது 45 டிகிரி 1/√2, எல்லாமே 1/√2 1/√2. சோ எல்லாமே சேம் வேல்யூவா இருக்கும். சோ கேன்சல் ஆயிரும். நோ நீட் டு வரி அபௌட் தட். ஜியும் கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன இருக்கும்? 1 divided by 1 minus mu is equal to 4. கம்ப்ளீட் பண்ணுங்க பார்க்கலாம். Can you complete? 0.4 ஆ? 0.75 ஆ? Got it? 0.75. Everyone understood it? 0.75 ஆ? Clear? பசங்களா 0.75 ஆ? Yes, answer is what is it? 0.75. செக் பண்ணுங்க, செக் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தான் ஆன்சர் பண்ணாங்க. சத்யா, ரோஸ் அண்டர்ஸ்டுட் ரைட்? ரோஸ் கிளியர்? யாரெல்லாம் இருக்கீங்க ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சார் ஐ அம் பிரசன்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு தெரிஞ்சு வந்துரும். சோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டட்? எஸ்
சொல்லுங்க சார். எஸ், நீங்க ஆன்சர் பண்ணுங்கம்மா. ரோஸ், சபரி இஸ் பிரசன்ட். எஸ், குட். பயோ குவீன் இஸ் பிரசன்ட். பயோ குவீன் யாரு? பயோ குவீன். சோஃபியா இஸ் குட். பிரசன்ட். 3 பேர் தான் பிரசன்டா, பட் 14 பேர் இருக்கீங்களே. எஸ், சோஃபியா இஸ் பிரசன்ட். எஸ், thank you. So I will take some break. Okay, next என்ன பார்க்கலாம் அப்படின்னா, we'll discuss that. So work energy power நாம போயிடலாம். Okay, this is what is the Newton's law of motion. We'll discuss work energy power. Okay, so first I'll start with this work energy power oda idea na edutittu. So we'll start with this. So we'll start. Take break. So this is what is a break. Tea break. Okay, so எப்போ present ஆகணும் அப்படின்னா, you have to be present 5:45. 5:45 p.m. Thank you. Okay, we'll discuss that. 5:45 ல நாம discussion பண்ணலாம். Yes, thank you. Thank you to all. I'll be back 5:45. So 5:45 வந்தோடனே நீங்க வந்துருங்க பசங்களா. ஓகேவா? Thank you.
finally. Yes, I came finally. Yes. Yes, I'm audible, right? I'm audible. Clear, I'm audible. Everyone. Once if it is audible, just tell me, then we'll start the session. Yes. Once if it is audible, just tell me, we'll start the session. Yes, yes, sir. Yes, yes. Thank you. Thank you. Thank you to everyone. Yes. And I have to give some advertisement. So there is a live session at 7:45 especially. Okay, 8 o'clock exactly. So on the time we are going to launch some surprise things today. Okay, it will be useful for you. Okay, so definitely it is useful for you. So on the session, definitely useful arkum. Pramila ma'am kodupanga. So 8:40, 7:45. Okay, so 8 o'clock will start out. Okay, so I'm audible, right? I'm audible, right, everyone? Yes, audible. Only one present, but தெரியவேலையே. Yes. டேய், சின்ன ஹெல்ப்னு கேட்டா எதனா சொல்றது? என்னடா சின்ன ஹெல்ப்? ப்ளீஸ் சாண்டி, சொல்லுடா சாண்டி. என்ன சின்ன ஹெல்ப்? Yes, we'll start the session. Tomorrow you have a live session. உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, tomorrow உங்களுக்கு it is a holiday, I hope everyone, because it is a happy Christmas. Okay, இதுக்கு இன்னொரு ஜீசஸ் பிறக்கும்போது நம்மளோட வெற்றியும் சேர்ந்து கொண்டு வருவார்னு நினைக்கலாம். Okay, so tomorrow is a holiday. So நாளைக்கு உங்களுக்கு 12 hours marathon sessionல உங்களுக்கு chemistry இருக்கும். Complete 11th chemistry ஓட உங்களுக்கு இருக்கும் பசங்களா. So அந்த செஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். And கூடவே இந்த செஷன் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். Okay, so we'll wait for a few minutes, we'll start. So we'll start the session. Wait. So now understand this one. If you need this 250 question, nearly or 200 questions irukku. Okay, nearly 200 questions. Everything it is a PPT adha irukku. So if you attend this session, complete session, full of session attend panninga appadina, I will send you. Okay, in the Telegram channel, we will post you that what is in that corresponding PPT உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, அது டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். சேம் நீங்க ஏற்கனவே சால்வ் பண்ணிருப்பீங்க, அதை மறுபடியும் என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணும்போது யூ வில் கெட் அ குட் ப்ராக்டிஸ் ஃபார் தட். ஓகேவா? ஸோ மறுபடியும் நீங்க சால்வ் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் நிறைய ஸ்டூடெண்ட் ஃபேஸ் பண்றது என்ன அப்படின்னா, the ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ற இஷ்யூ என்ன அப்படின்னா, நமக்கு ப்ராப்ளம் ஃபார்முலா தெரியும், படிச்சா கொஸ்டின் புரிஞ்சுப்போம். அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே இருப்பாங்க. எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே இருப்பாங்க, ரைட்? ஸோ நீங்க இந்த ப்ராப்ளமை, இந்த சேம் செஷன், இந்த சேம் கொஸ்டினை நீங்க மறுபடியும் நீங்க அட்டன் பண்ணும்போது என்னவா இருக்கும், டெஃபினட்டா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. ஓகேவா? ஸோ டெஃபினெட்லி திஸ் PPT is useful for you. So நீங்க கண்டினியூஸா, if you are alive in the channel, alive தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, so many of them they are not answering that.
Okay, so in the end of the video வரைக்கும், end of this session வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா I will share this PPT, okay, with a solution ஓட. So நான் என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்கணும் அது அப்படியே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட எவ்வளவு முடிச்சிட்டோம் அப்படின்னா 84 ப்ராப்ளம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 84 ப்ராப்ளம் ஸ்டில் நியர்லி இப்போ 90 எடுத்துட்டேன் அப்படின்னா ஸ்டில் நமக்கு என்ன இருக்கும் 190. ஸோ 110 ப்ராப்ளம் இருக்கு பசங்களா. ஸோ இந்த 110 ப்ராப்ளம் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம் இந்த 12 hours செஷன்ல. ஸ்டில் வி ஹாவ் 6 hours. 6 hoursல நம்ம முடிக்க போறோம் மேக்ஸிமம். 12 to 6 முடிஞ்சிருச்சு. தென் அகைன் 6 to 12. 12 இன்னொரு 6 hoursல we are going to complete entire 11th part நாம கம்ப்ளீட் பண்ண போறோம். சோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு தான் நாங்க இருக்கோம் பசங்களா. See, I am doing work. So we are doing work. Okay, so ஒவ்வொரு PPTM ப்ரிப்பேர் பண்றதுக்கு it is take more 1 week, at least ஒரு minimum 1 week ஆகும். ஓகேவா, நியர்லி ஒரு 250 கொஸ்டின் 200 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றது. See, we are doing work. உங்களுக்காக நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பசங்களா. ஓகே, என்னோட சைட்ல பாத்தீங்க அப்படின்னா it took what 1 week ஆயிடுச்சு இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு, PPT கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஸோ உங்களுக்காக நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்காக நீங்க ஒர்க் பண்றீங்களான்னு ஒரு டைம் திங்க் பண்ணி பாருங்க. நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா யூ ஆர் இன் குட் ட்ராக். ஓகே, யூ ஆர் இன் ப்ராப்பர் ட்ராக். நீட் 2026 தட்டி தும்சம் பண்ணிடலாம் பசங்களா. ஆனா இன்னும் நீங்க கிராக் பண்ணல, அதாவது ப்ராப்பர் பிளான் இல்லாம இருக்கீங்கன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் பசங்களா. இன்னும் 4 month தான் இருக்கு. இந்த 4 monthல நாம என்ன, நீங்க எங்க போய் முட்டி வாதினாலும் ஐயோ 3 மாசம் ஆயிடுச்சு, 2 மாசம் ஆயிடுச்சு, 2 மாசத்துல முடிச்சிடலாம் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. ஓகேவா, ஸோ ஸ்டில் வி ஹாவ் டைம். 4 month இருக்கு. இந்த 4 monthல இஃப் யூ டூ ப்ராப்பர் ரிவிஷன் டில் தட் வாட் பிப்ரவரி முடிச்சதுக்கு அப்புறம் மார்ச் அண்ட் ஏப்ரல் உங்களால என்ன பண்ண முடியும். ஸோ ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணதுக்கு அப்புறம் யூ கேன் அட்டெண்ட் தட் ஃபுல் டெஸ்ட் பசங்களா. ஈவன் ஃபுல் டெஸ்ட்ல நீங்க, பிகாஸ் நம்ம மென்டலாவே என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து எப்படி மென்டலா ரெடி ஆயிருப்போம்னா, நம்ம எக்ஸாமுக்கு 1 month உட்காந்தெல்லாம் படிச்சிருக்க மாட்டோம். எக்ஸாமுக்கு 1 week உட்காந்தெல்லாம் படிச்சிருக்க மாட்டோம் இல்லையா. 11th ஒரு குவார்டர்லி வருதுன்னா, ஹாஃப் இயர்லி வருதுன்னா, ஃபுல் டெஸ்ட் வருது அப்படின்னு வச்சுக்கேன், நாம என்ன பண்ணுவோம் 1 week முன்னாடி உட்காந்து படிச்சிருப்போம். ஜஸ்ட் 1 day முன்னாடி உட்காந்து படிச்சிருப்போம். அப்படின்னா அந்த தியரி பார்ட் மெமரி பண்ணி எழுத வேண்டிய டாபிக்கை 1 day முன்னாடி 2 days முன்னாடி படிச்சிருப்போம் இல்லையா. சோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்லீஸ்ட் உங்களுக்கு மினிமம் ஒரு 4 month ஆர் 3 month முன்னாடி உட்காந்து ப்ராப்பரா படிக்கணும் பசங்களா. அட்லீஸ்ட் மினிமம் 4 month உங்களுக்கு நீங்க உட்காந்து ப்ராப்பரா படிக்கணும் பசங்களா. ஸோ அந்த 4 month இந்த டாபிக். ஸோ இந்த மந்த் தான். ஸோ இந்த மந்த்ல நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி வேணா படிச்சிருக்கலாம், இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சீங்களோ இல்லையோ அப்படிங்கிறது எல்லாமே நோ மேட்டர். இதுக்கப்புறம் இந்த 4 month எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இந்த 4 monthோட ஹார்ட் ஒர்க் டெஃபினட்டா அந்த 3 hoursல புரியும். அந்த 3 hoursலோட ரிசல்ட்ல உங்களுக்கு புரியும் பசங்களா. ஸோ டோன்ட் வேஸ்ட் டைம். இதுக்கப்புறம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா. ஸோ டூ ஹார்ட் ஒர்க். புரியுதா. அப்பதான் யூ வில் பி கம்ஃபர்டபிள். நீங்க நார்மலா நெக்ஸ்ட் எக்ஸாக்ட்லி இப்ப நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ஆகஸ்ட் சொல்லும் போது, ஆகஸ்ட் இல்லைன்னா செப்டம்பர் ஒயிட் கோட்டை மாட்டிட்டு என்ன பண்ணலாம், உங்களோட காலேஜ் MBBS ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் தட் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச காலேஜ், உங்களுக்கு பிடிச்ச MBBS ஹாஸ்பிட்டல், காலேஜ், எஸ்பெஷலி காலேஜ். ஓகே, நீங்க எங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எங்க உங்களோட MBBS படிக்கணும்னு நினைக்கிறீங்க. சோ நான் நினைச்சேன் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் MMC படிக்கணும்னு நினைப்பாங்க, CMC படிக்கணும். ஏன்னா சேஃபஸ்ட் ஒன், கோயம்புத்தூர் சேஃபஸ்ட் ஒன், மதுரை மெடிக்கல் காலேஜ். ஸோ நிறைய டாப் காலேஜஸ் இருக்கு. ஸோ உங்களோட விஷ், நீங்க டாக்டர் ஆனீங்க அப்படின்னா எந்த காலேஜ்ல படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஐ கேன் see that. ஸோ உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் பார்க்க போறேன். எஸ் ஆர் நோ. ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறத நான் சொல்ல போறேன் பசங்களா. எஸ் ஆர் நோ. MMCன்னு சொல்லும் போது இட் இஸ் யூ ஹாவ் டு டூ மோர் ஹார்ட் ஒர்க். இந்த நீட் 2026ல யூ ஹாவ் டு கிராஸ் 650 கிராஸ் பண்ணாதான் உங்களுக்கு MMC கிடைக்கும். ஓகே, ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தட். ரைட், ஸோ வில் ஸ்டார்ட். 8 o'clock லைவ் ஒன்று இருக்கு, அதை நான் சொல்லிட்டேன். எஸ் எஸ் ஜிப்மர், சுபஸ்ரீ ஜிப்மர் பாண்டிச்சேரி. எஸ் குட், ஆல் தி பெஸ்ட். எஸ், நீங்க தான் ஒர்க் ஹார்ட் பண்ணணும். அதே மாதிரி ஜிப்மர்ல ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் சீட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க பசங்களா. ஸோ ஹாப்பி நியூஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு பாசிபிலிட்டி, ஜிப்மர் பாசிபிலிட்டி இருந்து உங்களுக்கு ஜிப்மர் தான் நடந்துருச்சு அப்படின்னா நோ ஒன் வில் வாட் இஸ் இட், அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ ஜிப்மர்னா ஜிப்மர் தான். எஸ், நெக்ஸ்ட் ஒன் யாரு? பிரஜி ஜிப்மர். எஸ், இட் இஸ் ஜிப்மர். எஸ், சரி கவியரசி MMC. எஸ் குட், ஆல் தி பெஸ்ட்.
வினோ எம்பிபிஎஸ், வினோ எம்பிபிஎஸ். பட் எம்பிபிஎஸ் என்ன காலேஜ் சொல்லவே இல்லையே. ஹாய் சார், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆச்சு சார், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். எஸ் ஃபைன், பட் கண்டினியூ பண்ணுங்க. எஸ் நான்சி சிஎம்சி, ஹாய் நான்சி, ஃபைனலி யூ கேம். எம்எம்சி, எஸ் ஐம் குவிட் டிஃபரன்ஸ் சார், ஐ விஷ் ஸ்டடி பிடிஎஸ் சென்னை டென்டல் காலேஜ். எதனால டென்டல்? சீங்க டென்டலுக்கும் அந்த எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் இந்த இது இருக்கலாம், மெடிக்கல் இருக்காங்க இல்லையா, டென்டல் அண்ட் ஆல்சோ வாட் இஸ் நார்மல் சர்ஜரி எல்லாம் எடுத்துட்டோம் இல்லையா. சரி, டென்டலுக்கு நீங்க எல்லாமே என்ன எக்யூப்மெண்ட் வேணும், யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் அ லாட். பட் நார்மல் எம்பிபிஎஸ் இருக்கு இல்லையா, டென்டல் தவிர. ஓகே, நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் ஹியூமன் ஹெல்த். ஸோ இந்த நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அதுல எதுவுமே தேவையில்லை, எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க ஒரு சேர், ஒரு டேபிள், முடிஞ்சிருச்சு. தென் மெடிசனை கூட நீங்க எழுதி கொடுத்தா போதும், அவங்க வெளியே வாங்கிடலாம். ஸோ ஈஸியா என்ன பண்ணிடலாம், யூ கேன் earn லாட் ஆஃப் அமௌண்ட். ஓகே, ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்க. எம்எம்சி மதி, எம்எம்சி சார் ப்ளீஸ் டெல் வேர் யூ டெலிகிராம் ஐடி. ஸோ நம்ம டெலிகிராம் ஐடி இல்லை, ஸோ இட் இஸ் வேதாந்து நீட் தமிழ் தான் டெலிகிராம் ஐடி. ஸோ அதுல வெயிட் பண்ணுங்க. ஸோ வி வில் போஸ்ட். ஓகே, வினோ எம்பிபிஎஸ், எஸ் ஓகே, எஸ் அவ்வளவுதானவா? 13-14 பேர் இருக்கீங்க, பட் நோபடி இஸ் ஆன்சரிங். எங்க ஜாயின் பண்ண போறேன், எங்க ஜாயின் பண்ண போறேன்னு ரொம்பவே கஷ்டமா இருக்கா அங்க சொல்றது. பிகாஸ் வில் ட்ரை. நமக்கு ஐம்ஸ் தான் வேணும் அப்படிங்கறதுல, நமக்கு ஒரு காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ், பட் நம்மளோட ஆம்பிஷன் ஃபிக்ஸ் பண்ணிடும். இந்த இதுல இருந்துச்சு அப்படின்னா ஐ எம் ஃபீலிங் ஹாப்பி. அதை ட்ரை பண்ணுங்க பசங்களா. ஓகேவா? எஸ். ஸோ வில் ஸ்டார்ட் வித் திஸ். எஸ், டெலிகிராம் சேனல் போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் வித் திஸ். எஸ், எம்பிபிஎஸ் இஸ் குட் சார். நான் பெங்களூர் சார். அபிஸ்ரீ பெங்களூரா? அது எந்த காலேஜ்? அதான் தெரியல சார். ஸோ இன் 11th should I have studied too hard? Yes, you have to study hard 11. ஏன்னா 12th நீங்க போர்டு எக்ஸாம்லயே நல்லா கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. கொஞ்சம் படிச்சா போதும், கொஞ்சம் லிட்டில் படிச்சா போதும். என்ன அப்படின்னா 12th நீங்க இந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்கன்னா வச்சுக்கோ, 11th 12th இந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணா போதும். ஏன் அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு போர்டு எக்ஸாம்ல தரவா படிச்சிருப்பீங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன். எஸ், ஓகே, shall we start? So ஸ்டார்ட் பண்ணலாம்னா சொல்லுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர் நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். So just ஃபயர் திம்பல தட்டி விடுங்க, and then I can start the session. Yes, we'll start. Yes. Shall we start? தட்டி விடுங்க. டேய் சோஃபியா, ரோஷினி is good, thank you. Yes, we'll start. Yes, we'll start the session. So என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நமக்கு எதுல இருந்து கொஸ்டின் வரும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கேன். அப்போ எதுல படிக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எதை படிக்கணும் நமக்கு தெரிஞ்சிடும். எனர்ஜியில இருந்து லாஸ்ட் 5 இயர்ல கொஸ்டின் மட்டும் 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மீடியம் கொஸ்டின், டைரக்ட் ஆன்சர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஹார்ட் ஒன்று தான் கேட்டிருந்தாங்க. டோட்டலா 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இந்த எனர்ஜியில இருந்து. ஒர்க் டன்ல இருந்து கம்மியான கொஸ்டின், ஏன்னா எல்லாரும் சால்வ் பண்றது என்னது ஒர்க்ல எல்லாரும் சால்வ் பண்ணிடுவாங்க. என்ன கொஸ்டின் கொடுத்தாலும் அது தம்ஸ் உடச்சு எரிஞ்சிருவாங்க. அதான் ஈஸியா இருக்கும் கொஸ்டின். ஒரே ஒரு கொஸ்டின் நம்மளோட மைண்ட் செட்டை புரிஞ்சிருக்காங்க என்டிஏ இல்லையா. ஸோ எதுல அவன் ஆன்சர் பண்ணுவானோ அதை நம்ம கொடுக்க கூடாது, எதுல டிஃபிகல்ட் பிளேஸ் பண்றானோ அதுல கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட மட்டும் தான் இருக்கிறானுங்க. அதனாலதான் நீட் 2025 நம்மளோட மண்டை எல்லாத்தையும் உடச்சு விட்டானுங்க. எஸ், ஸோ இந்த டைம் அவங்களோட மண்டையை நாம உடைக்கிறோம். ஏன் அப்படின்னா இஃப் யூ அட்டெண்ட் திஸ் ஆல் தி செஷன் 7 செஷன் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா என்டிஏவோட மண்டைய உடைச்சு மாவிளக்கு வச்சிட வேண்டியதுதான். ஓகே, ஏன்னா அந்த பவர்ஃபுல் செஷனா இருக்கும். we are going to give one by one, step by step all the ideas. Yes or no? So definitely யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. பவர்ல பாருங்க, easy question 1, hard, so medium question 3, hard question and a tough question is 1. so பவர்ல பாருங்க, பவர், எனர்ஜி அண்ட் பவர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் திங். சர்க்குலர் மோஷன்ல இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் மோஷன், வெர்டிகல் சர்க்குலர் மோஷன், அது ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம் பசங்களா. சோ டோட்டல் எவ்வளவு இருக்கு? 12 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ல மட்டும் 12 கொஸ்டின். எதுல இருந்து? எனர்ஜி அண்ட் வாட்? பவர். சோ ப்ரிஃபரன்ஸ் பாருங்க, நீங்க எதை கம்ப்ளீட் பண்ணணும்? எனர்ஜியை கம்ப்ளீட் பண்ணிடணும், தென் பவரை கம்ப்ளீட் பண்ணிடணும், தென் வாட் இஸ் இட்? ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் ஃபைனலா. எஸ் ஆர் நோ? திஸ் இஸ் வாட் இஸ் அ ப்ரிஃபரன்ஸ். while doing the revision this must be know clearly. this is path while starting work energy theorem. work energy theoremனா எல்லாரும் ஒர்க்ல ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா கம்மியான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. சோ சால்வ் பண்ணிட்டு டோன்ட் ஃபீல் தட் பசங்களா. எஸ், சோ ஐ ஸ்டார்ட் வித் திஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? shall we start? தட்டி தூக்குங்க. சோ வில் ஸ்டார்ட். எஸ், சோ வில் ஸ்டார்ட் திஸ் ஒன். சோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் தட். சோ வில் ஸ்டார்ட், ஆல்வேஸ் வில் ஸ்டார்ட் வாட் இஸ் சிம்பிள் ஒன், ஒர்க் டன். அதுக்கு முன்னாடி I will explain that. so workங்கிறது நான் என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா, just I will explain that
So then we'll start. Work நான் எடுத்துட்டேன் அப்படின்னா I'm taking the work relation. Work energy ஒரு ஐடியா நம்ம போயிடலாம். So workக்கு எனர்ஜிக்கு எல்லாத்துக்குமே ரிலேஷன் இருக்கு இல்லையா? So first workங்கிறது என்ன அப்படின்னா see எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா வேரியபிள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஒர்க் பண்ணலாம். ரெண்டு ஒர்க் இருக்கு, ஒன்னு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், இன்னொன்னு என்ன சொல்லலாம் வேரியபிள் ஃபோர்ஸ். இப்போ நான் ரெண்டு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒன்னு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஒர்க் டன் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இதே வேரியபிள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஒர்க் டன் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இன்டெகிரல் ஓவர் f டாட் dx னு டிஃபைன் பண்ணலாம். ஓகே, சோ வேரியபிள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஒர்க் டன் f டாட் dx னு அப்ளை பண்ணலாம். எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? திஸ் இஸ் வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஐடியா. இப்போ f டாட் dxங்கிறது என்ன சொல்லலாம் fx cos θ ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். fx cos θ. see இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் லிசன் கேர்ஃபுல்லி ஃபோர்ஸ் நீ அப்ளை பண்ணிருக்கேன், டிஸ்பிளேஸ்மென்ட் சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க. θ ஓட வேல்யூ என்னவா இருக்கும் 0வா இருக்கும். the work done என்னவா இருக்கும் fx ஆ இருக்கும். so force and displacement both are same direction, work done is positive. yes or no? so this is what is a positive. இப்போ theta இப்போ நான் எடுத்துட்டேன், force இந்த டைரக்ஷன்ல இருக்கு, force I am taking in the direction, but displacement opposite directionல இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன ஆங்கிள் இருக்கும், இதுக்கு ரெண்டு கிடையில ஆங்கிள் 90 சரி 180 டிகிரி. 180 டிகிரியா இருந்துச்சுன்னா ஒர்க் டன் என்னவா இருக்கும் -f ஆ இருக்கும். yes or no? இதுவே perpendicular இருக்குன்னு வெச்சுக்கோங்க, இது force இந்த டைரக்ஷன்ல இருக்கு, displacement இந்த டைரக்ஷன்ல இருக்குனா θ என்னது 90 டிகிரி, work done என்னவா இருக்கும் 0 இருக்கும். yes or no? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பசங்களா, can you try to answer this one? இது ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஜெக்ட் நான் என்ன பண்றேன் மேல தூக்கி போறேன். சோ நீங்க பாருங்க work done எந்த displacement எந்த டைரக்ஷன்ல இருக்கு மேல இருக்கு, mg எந்த டைரக்ஷன்ல இருக்கு கீழ இருக்கு, force due to gravity கீழ இருக்கு. can you tell me work done by gravity? can you tell me that? கமெண்ட் பண்ணுங்கடா பார்க்கலாம். work done by gravity பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்? நான் மேல தூக்கி போறேன், மேல தூக்கி போடும்போது work done பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்? யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். can you try to answer this question? மதி, அபிஸ்ரீ, 𝑬𝒙𝒑𝒔, yes, கவி அரசி, can you try to answer this one? எல்லா பேரும் சொல்லியாச்சு, யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். so I am throwing object upward direction, so mg எந்த டைரக்ஷன்ல இருக்கும் downward direction. யாருக்கும் இன்ட்ரஸ்ட் இல்லையா, யாருக்கும் தெரியல क्वेश्चन. ஓ ஷேம். so இந்த அளவுக்கு yes நெகட்டிவ் குட். சோ எல்லாரும் எம்பிபிஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டீங்க, சிம்பிளான ஒரு क्वेश्चन ஆன்சர் பண்ண முடியல. சேம் பசங்களா, வாங்கடா பசங்களா. டேய் சுபஸ்ரீ இஸ் குட் நெகட்டிவ், எஸ் குட், நெகட்டிவ் எஸ் குட். ஓகே, ட்ரை டு ஆன்சர் தி சிம்பிள் क्वेश्चन. இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ண முடியலனா நோ ஆன்சர் பண்ணியே ஆகணும். எஸ் இட் இஸ் a நெகட்டிவ். இதுவே இப்ப மேல இருந்து கீழ வரேன், வரேன்னு வெச்சுக்கு, மேல இருந்து கீழ வர work done by displacement எந்த டைரக்ஷன்ல இருக்கு mg டைரக்ஷன் சேம் டைரக்ஷன்ல இருக்கு, work done என்னவா இருக்கும் பாசிட்டிவா இருக்கும். எஸ் ஆர் ஆர்கனிமி பாயிண்ட். சோ மேல தூக்கி போட்டனா work done பாசிட்டிவ், மேல இருந்து கீழ விட்டனா work done by gravity நெகட்டிவ். சரி, மேல தூக்கி போட்டனா work done நெகட்டிவ், மேல இருந்து கீழ விட்ட அப்படினா work done is positive by gravity. எஸ் ஆர் ஆர்கனிமி பாயிண்ட். this must be no clear. any doubt up to here? this is what a simple one. see இந்த gravitational force நான் எடுத்துட்டேன் அப்படினா gravitational force is a conservative force. gravitational forceங்கிறது என்ன சொல்லலாம் conservative force, conservative in nature, conservative na எடுத்துட்டேன்னு வெச்சுக்க. if I take it as a conservative force na எடுத்துட்டேன்னு வெச்சுக்க, what do you mean the conservative force? anybody? what do you mean the conservative force? so conservative force எடுத்துட்டேன் அப்படினா work done around the closed loop என்னவா இருக்கும் work done around closed loop, work done around closed loop என்னவா இருக்கும் this is what is a 0 வா இருக்கும். yes or no? work done around closed loop 0. this is very important. அப்படினா the work done எதை பொறுத்து இருக்கு அப்படினா இங்கிருந்து நான் எடுக்கிறேன், இங்கிருந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேல எடுத்துட்டு போய் இங்க வைக்கிறேன். ஓகேவா? சோ இங்கிருந்து மேல போகும்போது என்னவா இருக்கும் work done by gravity -mg h இல்லையா? mg எவ்வளவு ஹைட் மேல கொண்டு போறீங்க h. இப்ப மேல இருந்து கீழ வந்தானே வெச்சுக்கிறேன், சோ என்னவா இருக்கும் +mgh. அப்படினா மேல போயிட்டு கீழ வந்தா அப்படினா என்ன ஆயிரும் எனர்ஜி லாஸ். மேல போயிட்டு கீழ வந்தா என்ன இருக்கும் work done என்னவா ஆயிரும் 0 இருக்கும். ஏனா -mg +mg 0. ஓகே, எதை பொறுத்து மட்டும் தான் இருக்கும் அப்படினா இனிஷியல் ஸ்டேட்டையும் ஃபைனல் ஸ்டேட்டையும் பொறுத்து மட்டும் தான் இருக்கும். இட் இஸ் independent of path. clear? work done by independent of path. see விடாதீங்க பசங்களா, 10க்கு கீழ குறையவே கூடாது. ஓகே, see I am always positive. I am always what is a think positive only. so each and every session நான் விட மாட்டேன். நான் பாஸ் ஆகணும் அப்படினா நான் எந்த ஒரு செஷனையும் விட மாட்டேன். எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா நான் எந்த ஒரு செஷன் ஈவன் இஃப் இட் இஸ் a 1 minute வீடியோவோ ஆர் எல்ஸ் 1 second வீடியோவோ வாட் எவர் அப்படி சொன்னாலே ஓகே தான்.
Okay, and the video na vida maata pasangla. So this session will definitely useful for you. So don't miss this channel, don't miss this what is a session pasangla. So நீங்க ரெக்கார்டட் வீடியோ பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. ஓகே, ரெக்கார்டட் வீடியோல ரெக்கார்டட் மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. இஃப் யூ ஹேவ் டவுட் அதெல்லாம் மிஸ் பண்ணுவீங்க பசங்களா. ஸோ இன்ஃபார்ம் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ, இந்த செஷன் நல்லா இருக்கு ஜஸ்ட் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருங்க. கீழே விடாதீங்க, 10க்கு கீழே விடாதீங்க பசங்களா. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ தட். ஓகே, ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் எவ்ரிவன், ஐ எம் எக்ஸ்பெக்டிங். ஸோ நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்க டாக்டர் ஆகிருவீங்க அப்படின்னு நினைக்கிறனோ நீங்களும். ஸோ இந்த ஃபுல் செஷனையும் இன்ட்ரெஸ்டா அட்டென்ட் பண்ணணுங்கிறது நினைக்கிறேன். எஸ் ஆனோ? So understand this. Independent of what? Gravitational, independent of path. Work done is what? Independent of path. Path. Yes, sir. Independent of path. Clear? So then I edit that. Now I will start with this. Okay. So இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஒரு நிமிஷம். So can you try to answer this one? So இப்ப என்ன क्वेश्चन கொடுத்துட்டாங்க அப்படினா, இந்த क्वेश्चन try to answer this one. क्वेश्चन என்ன அப்படினா, this is question is that. யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். சொன்னேன் சார், யாரும் வர மாட்டேங்கிறாங்க. யாரும் வர மாட்டேங்கிறாங்களா? பரவாயில்ல. ஓகே, நீங்க இருக்கீங்க இல்லையா? ஐ அம் ஹாப்பி ஃபார் தட். விடுங்க அவங்களுக்கு எல்லாம் வரி பண்ணாதீங்க. ஓகே, நீங்க டாக்டர் ஆனீங்கன்னா நீங்க மட்டும் தான் டாக்டர். எஸ். சோ பசங்க பாருங்க, the gravitational field present in the region and a mass is m is shifted from a to b. so எங்க இருந்து எங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு? so it is shifted from a to b க்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. see here diagram நான் வரையற பாருங்க. this is what is the diagram. so இது எங்க இருந்து இப்படி போயிருக்கு a to b. so this is இந்த பாத் எடுத்துட்டேன், இன்னொரு பாத் இந்த பாத். எஸ் ஆனோ? a b, இது a க்கு போறேன். so b ல இருந்து a க்கு போறேன். so the different paths shown in figure w1 w2 w3. so எது w1? இது 1, இது 2, இது 3, இது 4, இது 4. yes. the work done by gravitational force னு கேட்டிருக்காங்க along that respective path. Can you tell me the answer for this? Yes. Blessed to doctor. Doctor, you are a doctor, I know that. Yes. So blessed to doctor. உங்களோட பேரை அப்படியே டைப் பண்ணிருக்க பார்க்கலாம். அதுல இருந்து நெக்ஸ்ட் டைம்ல இருந்து உங்களோட பேரை மட்டும் நான் கூப்பிடுறேன். Yes. The blessed to be doctor அப்படிங்கிறது நல்லா இல்ல. So yes, the answer is Subhashree is good. Subhashree மட்டும் தானவா? Blessed to doctor மட்டும் தானவா? Yes. வேற ஆன்சர் பண்ணலையா? Yes. Can you try to answer this one? வேற லெவல்ல போயிட்டே இருக்கணும் இல்லையா? Yes. So what is the answer is that? Yes, option is C. எதனால answer? Nancy. Yes, Nancy. So what is the answer is that work done. So it is independent of path. So W1 is equal to W2 is equal to W3. That's it. Yes or no? Next one போலாம். Yes, next question பாருங்க. Yes, the object of mass 500 gram. இதுக்கு answer Nancy, try to answer this question. So the object of mass 500 gram initially at restல இருக்கு, அமைதியா இருக்கு, no speed, no velocity, no acceleration. Yes, the variable force x. so எங்க கொடுத்துட்டாங்க அப்படினா I'll draw that graph. so தயவு செய்து ஆன்சர் பண்ண பாருங்க. try to answer this one question. ஆன்சர் பண்ண பாருங்க. this is 5. wait. இது 5, இது 8, this is 10, this is 12. then in the point 10 in the part, then this is 20, this is what? minus இதோட part. இங்க பாருங்க, இந்த small part ஓட region, இந்த part ஓடது minus 25, இந்த part ஓடது 20. clear? Can you try to answer this one? See ya. Answer பண்ணுங்க பார்க்கலாம். Can you tell me the answer for this question? Can you try to answer this question? Can you try to answer this question? See here, question பாருங்க. You have to calculate area under the curve calculate பண்ணணும்.
f versus x அப்படின்னா listen f versus x. இப்போ நான் work done எப்படி calculate பண்ணலாம்? What we have to calculate that the velocity of the object at x is equal to 8 meter and x is equal to 12 meter கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியணும் work energy relation நமக்கு என்ன தெரியணும்? work energy relation தெரிஞ்சுக்க. work done என்ன சொல்லலாம் அப்படின்னா work done is equal to change in kinetic energy சொல்லலாம். work done is equal to change in kinetic energy சொல்லலாம். and work done is equal to minus change in potential energy சொல்லலாம். Okay, this must be known clearly. And one more thing is that f versus x ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்க, f versus x இதுல நீங்க ஏரியா கால்குலேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுல ஏரியா கால்குலேட் பண்ணீங்கன்னா அதுதான் என்ன சொல்லலாம், this is what is a work done சொல்லலாம். ஏன்னா work done என்ன சொல்லலாம், integral over f dot dx சொல்லலாமா. so integral over f dot dxங்கிறது என்ன சொல்லலாம், it is a work done. அப்படின்னா f versus x ல ஏரியா கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன சொல்லலாம், so நீங்க work done கால்குலேட் பண்ண முடியும் உங்களால. இதுதான் ஐடியா. எஸ் ஆனோ ஸ்டார். what is your name? my name Shiva Kumar. yes, so we have to calculate this. so first calculate பண்ணலாமா, the velocity of the object at x is equal to 8. so initially rest னு கொடுத்துட்டாங்க. இதுதான் ஹிண்ட். லிசன் பசங்களா, இதுதான் என்னோட ஹிண்ட். ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணானா இதுதான் என்னோட ஹிண்ட். இனிஷியல் வெலாசிட்டி என்னது, இனிஷியல் வெலாசிட்டி is equal to 0. ரைட். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, the velocity of the object x is equal to 8 meter. x is equal to 8 மீட்டரா இருக்கும்போது என்ன வெலாசிட்டி and x is equal to 12 மீட்டரா இருக்கும்போது என்ன வெலாசிட்டின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் நாம என்ன சொல்றோம், 8 மீட்டரா இருக்கும்போது ஏரியான்றத கால்குலேட் பண்ணலாமா. ஏன்னா work done is equal to change in kinetic energy. அப்படினா final kinetic energy of mv square, initial kinetic energy 0. ஏன்னா velocity என்ன சொல்லிட்டாங்க, 0 னு சொல்லிட்டாங்க. இப்போ ஏரியா கால்குலேட் பண்ணா என்ன கால்குலேட் பண்ணலாம், work done கால்குலேட் பண்ணிரலாமா. ஏரியா கால்குலேட் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் I am calculating ஏரியா. எப்படி கால்குலேட் பண்றேன்னா இதோட ஏரியா ஃபர்ஸ்ட் இதோட கால்குலேட் பண்றேன் இல்லையா. சோ இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம், this I am going to calculate. அதுதான் work done இல்லையா. சோ இது என்ன சொல்லலாம், 1 by, சோ என்ன சொல்லலாம், because it is a rectangle, இது rectangle இல்லையா. இதோட டிஃபரன்ஸ் என்னது, இது 5, இது 5. எஸ், இதோடது 5. இங்க பாருங்க, இது என்னது 5, இது என்னது 20 இல்லையா. சோ என்ன சொல்லலாம், we can say 20 into what, 5 plus இதோட ஏரியா கிராஸ் செக்ஷன், இதோட ஏரியா கிராஸ் செக்ஷன். இது என்ன பாருங்க, இது 5 3. இங்க பாருங்க, இது 5, இது 3 இல்லையா. சோ இது என்ன சொல்லலாம், இதோட டிஃபரன்ஸ் என்ன சொல்லலாம், 3. இதோடது 10. அப்படினா 10 into 3 சொல்லலாமா, 10 into 3. this is what is that, half mv square இல்லையா. சோ இது work done, இதுதான் என்னது work done. சோ என்ன சொல்லலாம், 10 into 20 into 5 100 plus what, 30 இல்லையா. சோ 130 சொல்லலாமா, 130. clear. சோ இப்போ நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன், half m ஓட வேல்யூ என்னது, மாஸ்ங்க 500 gram, which mean that 100, so 10 to the power of minus 3 kg ன்னு சொல்லலாமா. v square அதுதான் நான் கால்குலேட் பண்ணோம், v square is equal to என்ன சொல்லலாம், இதோட வேல்யூ 130. எஸ் ஆனோ, இது 130. கிளியரா. சோ இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் இங்க மல்டிப்ளை பண்ணிட்டேன், இங்க மல்டிப்ளை 2, இங்க நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இங்க 2 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைச்சிரும், 0 6 260. இந்த 5 கீழே கொண்டு வந்துடுறேன், 500 into 10 to the power of minus 3 மேல போச்சுன்னா 10 to the power of plus 3 ஆயிருமா. எஸ் ஆனோ, 10 to the power of plus 3. அப்ப நான் இங்க பாருங்க கேன்சல் பண்றேன், I am going to cancel this one. சோ இங்க பாருங்க, நான் எடுத்துட்டேன் 2600 000 ன்னு எடுத்துக்கலாம், divided by what, என்ன சொல்லலாம், 500. சோ இதுவும் கேன்சல் இல்லையா, இதுவும் கேன்சல். சோ நான் எது கேன்சல் பண்ணேன் அப்படின்னா, இங்க பாருங்க நான் என்ன சொல்லலாம், சோ can I take this approximation 25 நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இது 5 times. சோ v வேணும் அப்படின்னா √500. √500ங்கிறது என்ன சொல்லலாம், சோ இது எப்படி எழுதலாம், √500 2 into 25 எழுதலாமா. so this is what, 5√2 இல்லையா. 5√2 ஓட ஆன்சர் பாருங்க பார்க்கலாம். yes, x is equal to 8 சொல்லும்போது செக் பண்ணிக்கங்க, கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க, செக் பண்ணுங்க. just check it 500. so this is what is the 500 இல்லையா. இப்போ நான் இதையும் கேன்சல் பண்றேன், this is what 5. இந்த 0 எடுத்துட்டேன். so answer சொல்லுங்க பார்க்கலாம். answer, what is the answer for this பசங்களா? clear? answer this question. can you answer this question? can you answer this question? so என்ன சொல்லலாம், so இத கேன்சல் பண்ணிருங்க பார்க்கலாம், டக்குனு ஆன்சர் பண்ணு. v square is equal to இந்த 2 இங்க மல்டிப்ளை பண்ணா 260 divided by 500.
So 10 to the power of minus 3. So இது மேல போச்சு அப்படின்னா இந்த 0 cancel. இங்க ஒரு 0 இது cancel. Right? So 26 divided by 5 into 10 to the power of what? We can say it is a minus 2 சொல்லலாமா? Minus 2. So இதை எடுத்துட்டேன் அப்படின்னா இது exactly it is 5 எனக்கு கிடைக்கும். 5 point. Yes, 5.2. But நான் 5 எடுத்துட்டேன் 500. மேல போச்சுன்னா plus. So root 500ங்கிறது என்ன சொல்லலாம்? root 500. இல்லையா? So இதை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இது 10 எடுத்துட்டேன் root 5. root 5ங்கிறது என்ன சொல்லலாம்? 2.23. So nearly what is 22 நமக்கு கிடைச்சிரும். 23 is the answer. Yes or no? Nearly what is the answer is that 23 ல option வரும். So இது எனக்கு answer வராது. So you can go with this option B 23 24.4 option. Same idea நீங்க எதுக்கு கால்குலேட் பண்ணுங்க? So இங்க இருந்து எதுக்கு கால்குலேட் பண்ணுங்க? 12 க்கு கால்குலேட் பண்ணுங்க. You can get the answer for this. Can you try? Could you not? Sir, could you not explain? Not explain again. I will explain, ma. I will explain. Same question I will explain. Listen carefully. இதை புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இது நீட்ல கேட்ட கொஸ்டின், அதனால தான் நான் இதை மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Just wait. இதுதான் கொஸ்டின். இதுதான் கொஸ்டின் பசங்களா. லிசன், ஐ அம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் தட். See here, இதோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபோர்ஸ், இது டிஸ்பிளேஸ்மென்ட் கொடுத்துட்டாங்க இல்லையா? சோ இதோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க 5. I'll take 5. This what 8 ன்னு சொல்லிட்டாங்க. இது 8, இது 8 சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் 10 12. இது என்னது 10, இது என்னது 12. சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா this is 20, இது 25. சோ இது என்ன சொல்லிட்டாங்க, இது 20, இதோட பாயிண்ட், இந்த பாயிண்ட் என்ன சொல்லிட்டாங்க 10 கொடுத்துட்டாங்க. சோ இது என்ன சொல்லிட்டாங்க 20 மைனஸ் இது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா மைனஸ் 25 கொடுத்துட்டாங்க. சீகா இப்ப क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா x is equal to 0 ல இருந்து x is equal to 8, இந்த 8 செகண்ட்ல என்ன ஸ்பீடுன்னு கேட்டிருக்காங்க. இனிஷியலா ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க, இனிஷியல் ஸ்பீடு 0. இப்ப ஃபைனல் ஸ்பீடு நான் கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஃபைனல் ஸ்பீடை கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? so work done is equal to change in kinetic energy, change in kinetic energy, final kinetic energy of mv square, initial kinetic energy 0. இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணோம், ஏரியான்றத கர்வுக்கு தான் கால்குலேட் பண்ணனும். work done. so f versus x கொடுத்துட்டாங்க. இந்த f versus x ல இங்க பாருங்க work done is equal to integral over f dot dx. so இதுல ஏரியா கால்குலேட் பண்ணனா work done கிடைச்சிரும். இதுதான் ஐடியா. if you calculate area you can calculate the value of this. is it clear? இப்போ பாருங்க ஏரியா கால்குலேட் பண்ணலாமா? ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இத நான் போலாமா? கேன் ஐ டேக் இந்த ஏரியா கால்குலேட் பண்ணலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏரியா கால்குலேட் பண்றேன். லெந்த் இன்டு ஹைட் ன்னு சொல்லலாமா? லெந்த் என்னது? இதோட லெந்த் இங்க பாருங்க, இங்க இருந்து இங்க 5 இன்டு ஹைட் என்னது 10. ஏனா இது 10, இது 20. 20 minus 10 10 பிளஸ் இந்த ஃபுல் ஆட தான் நான் எடுக்கிறேன். இதோட ஏரியா கிராஸ் செக்ஷன் எடுக்கிறேன். ஐ அம் டேக்கிங் வாட் இஸ் திஸ் ஏரியா கிராஸ் செக்ஷன் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் சோ ஹைட் என்னது 10, length என்னது 8 இல்லையா? 8 which is equal to இல்லையா? so what is it, half mv square இல்லையா? ஏனா final velocity becomes 0. இந்த இடத்துல நமக்கு கிடைச்சிரும். clear? so இப்போ நாம என்ன பண்ணலாமா? 50 plus 80 is equal to 1/2 mv square. clear? இப்போ v தான் கால்குலேட் பண்ணனும். 50 plus 80 130 is equal to 1/2. மாஸ்ங்கிறது 500 gram, 10 to the power of minus 3 v square இல்லையா? சோ நான் இது இங்க மல்டிப்ளை பண்றேன். இது மல்டிப்ளை பண்ணா 260 is equal to 500 10 to the power of minus 3 v square இல்லையா?
260. Can I take? இங்க பாருங்க இதை நான் எடுத்துட்டேன். ஸோ இதையும் நான் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா? அப்ராக்சிமேட்லி இப்போ நான் 250 எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன இருக்கும், டபுள் த வேல்யூ கிடைக்கும் இல்லையா? டபுள் த வேல்யூ, தட்ஸ் ஐடியா, யூ ஹேவ் டு நோ கிளியர்லி. எஸ் ஆர் கெட்டிங் மீ பாயிண்ட்? நம்ம கேன்சலே பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் கீழே கொண்டு வந்துட்டேன், 260 divided by 500 10 to the power of 3 மேல போயிருமா, இது v ஸ்கொயர். கிளியரா? now இந்த 0 கேன்சல். கிளியரா? இந்த 0 கேன்சல். ஸோ இப்போ நான் டபுள் த வேல்யூ எடுக்கிறேன். இப்போ எனக்கு v வேணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம், √226 இல்லையா, 000 divided by 500. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிட்டேன். ரைட், தட்ஸ் இட், கம்ப்ளீட் திஸ். ஸோ இப்போ நான் இதை கேன்சல் பண்ண என்ன கிடைச்சிடும், 26 5 இல்லையா, 5 times 25 balance 1 point, so 52 இல்லையா? so 52ங்கிறது என்ன சொல்லலாம், this is what is a 52 26 and 5 5.2 இல்லையா, 5.2 into 100 இல்லையா? so என்ன கிடைச்சிரும், 520. √520 ஓட வேல்யூ என்னது, √520 ஓட வேல்யூ, that's it, you will get the answer for this. Can you tell me what is the answer? Yes, what is the answer for this? Can you tell me that? √500. Clear everyone? Can I go the next question? So next question பாருங்க பசங்களா. Can you start? The next question is that a force F is equal to 20 plus 10y acts along y direction. F is what is a Newton, y is what is a meter கொடுத்துட்டாங்க. Work done by this force to move what is it, x is equal to 0 ல இருந்து x is equal to 1 வரைக்கும் போகணும். Listen carefully. So it is a variable force நான் எடுத்துட்டேன். Variable force எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. Now I will start. Work done எப்படி கால்குலேட் பண்ணலாம், variable force ஆ இருந்தா work done எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So try to answer this one. Don't sit simply பசங்களா. Blessed. Yes, it is C. Nancy C யா 25 ஜூலா. எப்படி தெரிஞ்சுக்கலாம், integral over f into dx இல்லையா? So எடுத்துட்டேன் அப்படின்னா f ஓட வேல்யூ என்னது, 20 plus what, 10y dx னா எடுத்துட்டேன். So integrate பண்ணுங்க பார்க்கலாம். So இத எடுத்துட்டேன் 20 dx plus what, integral over 10. So not dx, it is dy because it is variable is y. So dy னு எடுத்துட்டேன், இது dy. So இது என்ன சொல்லலாம், 10y dy இல்லையா? So இது என்ன கிடைச்சிரும், 20 into y plus what, 10y square divided by 2 என்ன சொல்லலாம், 0 to 1. Substitute பண்ணுங்க, 20 plus upper limit substitute பண்ணும்போது 1, lower limit substitute பண்ணும்போது 0 plus 10. So இது cancel பண்ணா 5, upper limit substitute பண்ணும்போது 1, lower limit substitute பண்ணும்போது 0. So answer என்னது, C. Yes, Kaviyara C. Yes, good. Vino MBBS is good. Yes, you are doing good. Clear sir, நீங்க எப்படி ஸ்லோவா? Yes. Okay, answer சொல்லுங்க பார்க்கலாம். 25 is the answer. Yes or no? Clear? Yes, everyone is good. Your solving is good. See, ஒவ்வொரு கொஸ்டினும் சால்வ் பண்ணும்போது so உங்களுக்கு நீங்களே சொல்லிருங்க, good, I am solving. Good, I am solving. ஏன்னா ஒரு டைம் நான் என்னோட ஸ்டோரியை சொல்லிடுறேன். என்னன்னா என்னோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிராக் பண்ண அந்த டைம்ல, ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் எழுதுனேன், அந்த டைம்ல என்னால் கிராக் பண்ண முடியல, 2 மார்க்ல போயிருச்சு அந்த செஷன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் எழுதுனேன், ஃபர்ஸ்ட் இயர் எழுதுனேன், கிராக் பண்ண முடியல. செகண்ட் டைம் எழுதுனேன், செகண்ட் டைம் கிராக் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது எழுதுனேன். சி, அப்படி எழுதும் போது நல்லா கேட்டுங்க, ஒவ்வொரு கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன். லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் போய் உட்கார்ந்துட்டேன் அந்த எக்ஸாம்ல, கொஸ்டின் பாக்குறேன். சி, கொஸ்டின் பார்க்கும்போது என்னவா இருந்துச்சு அப்படின்னா, எல்லா கொஸ்டின் எனக்கு ஆன்சர் தெரியுது. ஹாப்பி 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 அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்றேன், சால்வ் பண்றேன், ஆன்சர் வந்துருச்சு. செகண்ட் கொஸ்டின் சால்வ் பண்றேன், ஆன்சர் வந்துச்சு. தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் அப்படியே வந்துட்டே இருக்கு. 10th கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னா, ஐ அம் சோ எனர்ஜி, அடிச்சு தும்சா பண்ணிடலாம், நான் இந்த கொஸ்டின் ஈஸிடா அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே மறந்துருச்சு. ஸோ நமக்கு தெரிஞ்சது ஒன்னே தான், எக்ஸைட்மெண்ட். சோ மச் எக்ஸைட்மெண்ட் ஆனா வச்சுக்குவேன், நமக்கு படிச்சது என்ன ஆயிரும், மறந்துருச்சு. 11வது கொஸ்டின் 10வது கொஸ்டின் ஆன்சர் பண்றேன், ஆன்சர் வரல. சரி, 11வது கொஸ்டின் ஆன்சர் பண்ணது வரல, 12 ஆன்சர் வரல, 13 ஆன்சர் வரல, 14 ஆன்சர் வரல. ஸோ ரொம்பவே இனிஷியலா எந்த டைம்ல ஹாப்பியா இருந்தனோ, எனக்கு ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லி ஹாப்பியா இருந்தனோ, இது எல்லாமே பிரேக் ஆயிருச்சு அந்த 4 கொஸ்டின்ல, 5 கொஸ்டின்ல. ஏன்னா எதுவுமே ஆன்சர் வரல. எக்ஸைட்மெண்ட்ல எல்லாமே மறந்துருச்சு, எல்லா ஐடியாவும் மறந்துருச்சு. புரிஞ்சுதா? ஸோ அந்த நியர்லி ஒரு ஐ வேஸ்டட் வாட் இஸ் இட், ஒரு 10ல இருந்து 15 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணிருப்பேன். இதுக்காக சால்வ் பண்றேன், பாதியில நின்றும், ஐடியாவே வராம போயிடும். ஏன்னா எக்ஸைட்மெண்ட், எனக்கு மண்டையில ஃபுல்லாமே ஹாப்பி தான்.
ஹாப்பி மைண்டே இருக்குது தவிர கிராக் பண்ணணுங்கிற மைண்டே இல்லை. ஹாப்பி சந்தோஷம் சந்தோஷம் ஹாப்பி 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 அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல அந்த எக்ஸாம்ல என்ன ஆயிடுச்சு, 15 மினிட்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. அதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணல. ஐயோ இப்படியே இருந்தா அப்படின்னா லைஃபே வேஸ்ட் ஆயிரும், 1 more year ரிப்பீட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு பயம். ஸோ அட்ஜஸ்டட். ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ மேமே வந்து கேட்டாங்க, நான் க்ளோஸ் பண்ணி நான் அமைதியாக உட்காந்துட்டேன். அமைதியாக உட்காந்து ஜஸ்ட் ஐ ரிலாக்ஸ்ட். ஜஸ்ட் 5 minutes ஐ ரிலாக்ஸ்ட். நார்மலாக ரிலாக்ஸ் பண்ணேன். எதுவும் நான் எக்ஸைட்மெண்ட் ஆகக்கூடாது. நான் என்னோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா ஆல் இண்டியா ரேங்க் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். ஏன்னா கொஸ்டின் ஈஸியாக இருக்கு, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இதை கிராக் பண்ணணும், ஆல் இண்டியா ரேங்க்ல வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நியர்லி 5 minutes ஜஸ்ட் நான் காமாக இருந்தேன். மேம் வந்தாங்க, முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் அமைதியாக இருக்கிற வரைக்கும் அவங்க நின்றுட்டே இருந்தாங்க, என் பக்கத்துலேயே தான் நின்று இருந்தாங்க இன்விஜிலேட்டர். நான் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். ஜஸ்ட் நான் இதை தான் மட்டும் தான் சொன்னேன், ஜஸ்ட் இட் இஸ் அ சம் ஜர்க், அவ்வளோதான். ஸோ மறுபடியும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க புரிஞ்சுட்டாங்க, they said all the best, நல்லா பண்ணு இதுக்கப்புறம் அப்படி சொன்னதுக்கப்புறம் ஐ டிட் மை ப்ராப்பராக என்ன பண்ணேன், நான் எழுத ஆரம்பித்தேன். தென் ஐ காட் ஆல் இண்டியா ரேங்க். புரிஞ்சுதா? சி அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், நீங்கள் எக்ஸைட்மெண்ட் ஆகி ஒரு பிரயோஜனம் இல்லை பசங்களா. நீங்கள் ஈஸியாக இருக்கோ டஃப்பாக இருக்கோ, டஃப்பாக இருக்கிறதுனால பயப்பட்டு நீங்கள் எந்த பிரயோஜனம் இல்லை. ஈஸியாக இருக்கிறதுனால ஹாப்பியாகி எல்லாமே நீங்கள் லூஸ் பண்ணுறது தான். மார்க் லூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு டாக்டர் சீட்டு கன்ஃபார்ம் ஆகாது தான் ரீசனாக மாறும். ஓகேவா? ஸோ என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் தயவு செய்து ப்ராப்பராக அமைதியாக நாம் கிராக் பண்ணணும், நாம் இந்த இயர் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு. டிஃபிகல்ட்டாக கொஸ்டின் வரும்போது நீங்கள் பயப்படுறதோ, ஈஸியாக கொஸ்டின் வரும்போது சந்தோஷப்படுறதோ இருக்கக்கூடாது. நார்மலாக இருக்கணும். எல்லா டைமும் நார்மலாக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் அந்த 3 மணி நேரத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம் பசங்களா. புரிஞ்சுதா? சி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் என்ன அப்படின்னா நான் ஆல் இண்டியா 1000 கீழே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஐ எக்ஸைட்டட், அது கீழே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஓகே, ஸோ நியர்லி வாட் இஸ் 2000 கீழே தான் வந்துச்சு. 1000 to 2000 தான் என்னோட ரேங்க் வந்துச்சு. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், ஸோ காமாக இருங்க பசங்களா. எந்த ஒரு கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக ஈஸியாக வருதோ நீங்கள் உங்களோட கிராக் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோட போங்க. ஏன்னா நீட் 2025ல 96 மார்க் எடுத்த பிசிக்ஸ்ல எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஆல் இண்டியா கோட்டாவிலே சீட்டு கிடைச்சது. ஆல் இண்டியா கோட்டாவிலே சீட்டு கிடைச்சது பசங்களா, 96 மார்க் எடுத்த பசங்களுக்கு. சி நீங்களும் ஒரு 100+ எடுத்திருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, டெஃபினட்டா உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கும். தோஸ் who are not clearing the exam. ஓகேவா? ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்க. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The particles move in a point -2i cap plus j cap to what? 4i cap plus 3j cap. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறது தான் பசங்களா. மோட்டிவேஷன் எடுத்துட்டு இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. The particle move from a point -2i cap plus 5j cap to 4i cap plus 3j cap. When the force, என்ன ஃபோர்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, நம்ம டிப்பு மட்டும் தான் எழுதணும். டிப் எடுத்துக்க பார்க்கலாம். என்ன டிப் இதுல இருந்து? ஸோ ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நான் மூவ் ஆகிறேன். ஃபோர்ஸோட வேல்யூ என்னது? இது. ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? ஒர்க் டன் கால்குலேட் பண்ணணுமா? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆன்சர் சொல்லுங்க பசங்களா பார்க்கலாம். ஒர்க் டன் என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். வணக்கம், மீண்டும் வந்தடே வாடா. ஏய் பாத்தியா, டிபி மாத்திட்டு வந்திருக்கிற பாத்தியா? டிபி மாத்திட்டு வந்துட்ட. டிபி மா டார்க் தீபக். எஸ், கேன் யூ டெல் மீ தி வொர்க் டன் என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வொர்க் டன் தயவு செய்து சொல்லிருங்க பார்க்கலாம். சோ 4i cap plus 3j cap, இது என்னது? ஃபோர்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட், see final minus initial இல்லையா? ஃபைனல்ங்கிறது 4. so this is what r2ங்கிறது என்ன சொல்லலாம்? 4j cap. so இதுல மிஸ் பண்ணிராதீங்க, இது i cap இல்ல, i cap இல்ல, அதையும் நான் எழுதிறேன். so இது என்ன சொல்லலாம்? 0 நான் எடுத்துட்டேன். so r2 is equal to 0i cap plus 4j cap plus what is 3k cap. r1ங்கிறது என்ன சொல்லலாம்? r1ங்கிறது -2i cap, இதுல 5j cap plus 0k cap. ஆன்சர் என்ன பசங்களா? எஸ், Nancy is good. C is the answer. 5 வருது. C is the answer. So difference எடுங்க பார்க்கலாம். R2 minus R1 is the displacement. அப்படினா final minus initial. 0 minus of -2 plus. ஏனா இது final, இது final point, 0 minus of initial point. அதே மாதிரி final point என்னது? 4 minus of 5 then plus final 3 minus 0. So என்ன கிடைச்சிரும்? 2i cap plus minus ஆயிரும் இல்லையா? minus j cap then plus 3k cap.
So இங்க எடுத்துருங்க பார்க்கலாம். So 2i cap yes minus j cap plus what 3k cap. So என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். So இது 8 so இது என்ன plus 9 8 plus 9 8 plus 9 வருது சரி. Is it 8 plus 9? 8 plus 9 sorry sir கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. Yes பரவாயில்லமா. Yes answer சொல்லுங்க பார்க்கலாம். What is the answer for this? Answer சொல்லுங்க பார்க்கலாம். தூக்கம் வருதா? டேய் தூக்கம் வராம So can you tell me the answer for this? Final minus initial. Can you tell me the answer for this? So 4j cap plus 3k cap minus 2i cap plus 5j cap 0k cap. Final minus initial. Final minus initial 2i cap. Final minus initial minus 5 sorry j cap minus j cap. Final minus initial plus 3k cap. So நான் எடுத்துட்டேன். இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். So இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? So 2i cap minus j cap plus 3k cap. Right? So இது j cap, not a k cap. It is sorry, இது k cap. It is j cap. So I dot 8 plus what? Minus 3. 8 minus 3 is the 5 is the answer. Yes or no? Okay. So this is the answer you must know clearly. Yes or no? Everyone understood, right? Can you go with the next question? இதை சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ இது பாருங்க ஏரியா under the curve தான் கால்குலேட் பண்ணனும். The force on the particle moving in a straight line varies with distance. அப்படினா ஃபோர்ஸ்க்கும் டிஸ்டன்ஸ்க்கான ரிலேஷன் இப்ப கொடுத்துட்டாங்க என்ன அப்படினா so this is graph கொடுத்திருக்காங்க தயவு செய்து நோட் பண்ணிக்கங்க என்ன அப்படினா இது ஃபோர்ஸ் இது டிஸ்டன்ஸ் எப்படி கொடுத்திருக்காங்க அப்படினா it's like this இந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. Can you tell me the answer for this? Nancy, welcome back. Yes. So this is what is a 3, இது 7, இது 12. So இது என்ன சொல்லலாம் இது 2. Can you calculate that answer for this? Work done calculate பண்ணுங்க. So இங்க பாருங்க ஃபோர்ஸ்க்கும் டிஸ்டன்ஸ்க்கும் கிராஃப் கொடுத்திருந்தாங்கன்னா வர்க் டன் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஏரியா அண்டர் தி கர்வ். ஏரியா அண்டர் தி கர்வ் கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ் ஹே எஸ் ஏரியா அண்டர் தி கர்வ் கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். Can you calculate area under the curve? Can you calculate area under the curve calculate பண்ணுங்க பார்க்கலாம். ஏரியா அண்டர் தி கர்வ் கால்குலேட் பண்ணுங்க பசங்களா. Can you calculate area under the curve? So what is the area under the curve? So சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரபீசியம் எடுக்கலாமா? இது ஃபுல்லாவே ட்ரபீசியம் மாதிரி இருக்கா? So ட்ரபீசியம் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்? 1/2 sum of parallel side. Parallel side எது parallel? இதுவும் இதுவும் parallel சைடா? So sum of the parallel side. இங்க பாருங்க இது 12 இது 3. 12 minus 3 இதோட distance வேணும் 12 minus 3ங்கிறது என்ன சொல்லலாம்? 9 plus இந்த side இதோட டிஃபரன்ஸ் பாருங்க இது 7 இது 3. 7 minus 3 it is a 4. Height என்ன சொல்லலாம் 2. இந்த 2 cancel என்ன கிடைச்சது 9 plus 4 13. So answer is C is answer. Yes or no? Are getting me point? So try to answer this one. அபிஷி இருக்கீங்களா? கவியரசி இருக்கீங்களா? டார்க் நைட் தீபக் நான்சி இருக்கீங்களா? அனன்சி இருக்கீங்களா? எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதா. தீபக் தியாகு சுபஸ்ரீ yes சுபஸ்ரீ is good. சுபஸ்ரீ மதி is good. Vino MBBS is good. You are doing good. Okay, next question போலாம். Yes, this question is very important. Very very important பசங்களா. யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். யார் ஆன்சர் புரியல சார்? புரியலையா? புரியல சார். புரியலன்னா என்னது? இங்க பாருங்க. இப்போ நான் ஏரியான்றத கர்வ் கால்குலேட் பண்ணணும் இல்லையா? சோ இதோட ஏரியா இந்த டயகிராம் தெரிஞ்சிருச்சா? சோ இதுதான் டயகிராம். இதோட ஏரியான்ற கர்வ் தான் வர்க் டன் இல்லையா? சோ இது ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா லிசன். இதோட ஏரியா தான் கால்குலேட் பண்ணணும். லிசன் கேர்ஃபுல்லி. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இதோட ஏரியா கால்குலேட் பண்ணணும். இதோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்கன்னா f இது என்னது x. இப்ப கிராஃப் இப்படி தான் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்படினா இதோட ஏரியா நமக்கு கால்குலேட் பண்ணனும். இதோட வேல்யூ என்ன அப்படினா 2. இதோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்கன்னா 7. இதோட வேல்யூ 12 ன்னு கொடுத்துட்டாங்க. இது 3 ன்னு கொடுத்துட்டாங்க. கிளியரா? உங்களுக்காக தான். பாருங்க உங்களுக்காக தான் எழுத போறேன். ஓகே. சோஃபியா ஃபார் யூ ஒன்லி. ஓகே ஒவ்வொருத்தரும் நான் எடுக்கிறேன். சாட்ல வரேன்.
Hey Deepak, I never say that. What is it? Chat பண்ண வேணாம்னு சொல்லல. So answer பண்ணுங்க. ஆன்சர் பண்ணிட்டே நீங்க பேசுனீங்க அப்படின்னா I never bother about that. ஓகேவா? அதுக்காக தான் சொல்றேன். சோ இங்க பாருங்க எப்படி கால்குலேட் பண்ணலாம். இதோட ஏரியா கால்குலேட் பண்ணணும். ரெண்டு வேல கால்குலேட் பண்ணலாம். இது ட்ரபீசியமா எடுத்துடலாம். இது ஃபுல்லாவே ட்ரபீசியமா எடுத்துக்கலாம். You can take it as a trapezium-ஆவே எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாவே ட்ரபீசியம் கூட எடுத்துக்கலாம். ட்ரபீசியம் நான் எடுத்துட்டேனா, இப்போ ட்ரபீசியம் ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு வெச்சுக்கோங்க. இது A எடுத்துட்டேன், இது B எடுத்துட்டேன், இது ஹைட் h ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. See இதுதான் என்னது parallel side. இது ரெண்டு தான் எப்படி இருக்கும்? parallel-ஆ இருக்கும். It is not a parallel. ஏனா இது ஒரு slight angle இருக்கு. ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 1/2 இந்த ரெண்டு ஏரியா A plus B sum of the parallel side into height. இதுதான் ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம். இப்போ நான் ட்ரபீசியம் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. இல்லனா நீங்க என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க இது ஒரு ரெக்டாங்குலரா எடுத்துக்கங்க. இல்லனா இது என்ன ட்ரையாங்குலரா எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துறேன் ரெக்டாங்குலர் ட்ரையாங்குலர் எடுக்கறேன். See ரெக்டாங்குலர் சொல்லும்போது இதோட ரெக்டாங்குலர் எடுக்கலாமா? இது ரெக்டாங்குலர். What is the difference? இங்க பாருங்க height என்ன சொல்லலாம்? Height is 2 into difference என்னது? 4 7 minus 3ங்கிறது இதோட height, இதோட thickness இல்லையா? 7 minus 2ங்கிறது 4 plus இது ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் சொல்லும்போது 1/2 ஹைட்ங்கிறது என்ன? 2 இந்த ஹைட் 2 into what is the difference? 12 minus 7 12 minus 7 12 minus 7 என்னது? 12 minus 7 12 minus 7 5. Yes or no? யார்கடிமே இப்போ? So இந்த 2 cancel. இது என்ன ஆகும்? 8 plus 5 8 plus 5 அப்படினா 13 joule. Yes or no? Answer is what? 13 joule. Clear? Yes, trapezium நான் எடுத்துட்டேன். See இங்க trapezium சொல்லும்போது இது sum of the parallel side இல்லையா? So trapezium சொல்லும்போது sum of the parallel side னா இதோட சைடு என்னது? இது 12 இது 13. 12 minus 13 12 minus 13 12 minus 13 என்னது? Sir, not 13. 12 minus 3 12 minus 3ங்கிறது 9 சொல்லலாமா? So 1/2 இந்த சைடோடது 9 plus இந்த சைடோடது பாருங்க 7 minus 3 7 ஏனா இந்த width நமக்கு தெரியணும். இங்க பாருங்க இந்த width தெரியணும். இது 7 இது 3 அப்படினா 7 minus 3 4 into height ஓட வேல்யூ என்னது 2 9 plus 4 30. Clear? Clear? Yes sir. Yes is good. Clear, everyone understood, right? So உங்களுக்காக தான் நான் பசங்களா ஒரு நிமிஷம் சார்ஜர் போகுயா. see understand one thing பசங்களா, உங்களுக்காக தான் நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, உங்களுக்கு புரியலனா you have to ask. so அப்பதான் கிளியரா புரியும் பசங்களா. so அதை விட்டு நாம புரிஞ்சுது எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. yes can we start next one? yes question பாருங்க. next question. yes இது பாருங்க, a body of mass 3 kg is under the constant force which causes the displacement. yes meter in it. given என்ன கொடுத்துட்டாங்க? displacement கொடுத்துட்டாங்க. given understand this one clearly. given என்ன கொடுத்திருக்காங்கடா பாத்துங்க. so s is equal to half t 1/3 இல்லையா? 1/3 t square இதுதான் கொடுத்திருக்காங்க. இதுதான் displacement. ஓகேவா? the work done by 2 second கேட்டிருக்காங்க. work done by force in 2 second. work done by force in 2 second. t is equal to 2 second இருக்கும்போது work done எப்படி கால்குலேட் பண்ணலாம்? distance நமக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி work done கால்குலேட் பண்ணலாம்? force into displacement சொல்லலாமா? force into displacement work doneங்கிறது என்ன சொல்லலாம்? force into displacement. நமக்கு displacement தெரியும், force நமக்கு தெரியாது. எப்படி நாம force கால்குலேட் பண்ணலாம்? anybody tell me that? யாராவது தெரிஞ்சிச்சுனா ஆன்சர் பண்ணுங்க. 8/3 ஆ? 8/3 is answer. so displacement நமக்கு தெரிஞ்சிருச்சு. force எப்படி கால்குலேட் பண்ணலாம்? டிஃபரன்ஷியேட் பண்ணனும். இத நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன் அப்படினா velocity கிடைச்சிருமா? so 1/3 2t ன்னு சொல்லலாமா? acceleration சொல்லும்போது என்ன சொல்லலாம்? again differentiate பண்ணா 2/3. right? so mass கொடுத்திருக்காங்க 3 kg ன்னு கொடுத்திருக்காங்க. mass is 3, acceleration is equal to 2/3. displacement எப்போ? t is equal to 2 second இருக்கும்போது இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 1/3 t க்கு பதிலா 2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 2 ஸ்கொயர். so என்ன கிடைச்சிரும்? இந்த 3 கேன்சல் ஆயிரும். 2/3 இத நான் எடுத்துட்டா இத ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைச்சிரும்? 2 ஸ்கொயர் பண்ணா 4. so என்ன கிடைச்சிரும்? 8/3. so 8/3. yes it is answer. D is answer. yes or no? clear, everyone understood, right? யாரெல்லாம் ஆன்சர் பண்ணீங்க பசங்களா? யாரெல்லாம் ஆன்சர் பண்ணிருந்தீங்க? D. yes, Nancy is good. Nancy, you are doing good. super Nancy. Nancy is good. அவங்க மட்டும் தான் ஆன்சர் பண்ணிருக்காங்க. சுபஸ்ரீ கிளியர் மட்டும் போட்டுருக்கீங்க. யாரெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த क्वेश्चनக்கு யாரெல்லாம் ஆன்சர் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். okay, so this is also important question.
D's answer. Yes, clear, everyone understood, right? பசங்களா யாராவது புரியா இருக்குதா பசங்களா? புரியாம இருந்துச்சுனா சொல்லுங்க, I can solve the problem. Next one is it. Consider a drop of rain water having a mass என்ன கொடுத்துட்டாங்க? Having a mass 1 gram சொல்லிட்டாங்க. Rain water ஓட mass என்ன சொல்லிட்டாங்க? 1 gram சொல்லிட்டாங்க. Rain water ஓட mass 1 gram சொல்லிட்டாங்க. Falling from height எங்க இருந்து fall ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க? It is a falling from height 1 kilometerல இருந்து fall ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. 1 kilometerல fall ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. Hit the ground with a speed என்ன சொல்லிட்டாங்க? இந்த speed என்ன சொல்லிட்டாங்க? 50 meter per second ல hit ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. It's 50 meter per second. Take g is constant. அப்படின்னா initial என்னவா இருக்கும்? It is equal to 0. Initial drop வருது அப்படின்னா initial velocity becomes 0. Okay, the work done by gravitational force னு கேட்டிருக்கும். So work done by gravitational force எப்படி calculate பண்ணலாம்? mgh. Simply we can calculate mgh. அப்படின்னா என்ன சொல்லலாம்? m ஓட வேல்யூ என்னது? drop ஓட 1 gram 1 into 10 to the power of -3. இதோட வேல்யூ 10 into 10 to the power of +3. ஏன்னா கிலோமீட்டர் சொல்லும்போது மீட்டர் கன்வெர்ட் பண்ணா. So இது கேன்சல் ஆச்சு அப்படின்னா work done by gravity என்னவா இருக்கும்? 10. இது பாசிட்டிவா நெகட்டிவா? Anybody? Is it positive or negative? Work done by gravity. Work done by gravity positive or negative? Work done by gravity is positive or negative? நான் கேக்குறது கேன்சல் பண்ணுங்க. Work done by gravity is positive or negative? Yes, D is the answer. Yes, good, good, good. You are solving good. Yes. So இங்க பாருங்க இது நெகட்டிவ் ஒன்னு மட்டும் தான் இருக்கு. So ஒரே ஒரு ஆன்சர். So 10 is D is the answer. That's it. Clear? Everyone understood, right? இப்போ क्वेश्चन என்ன அப்படினா work done by friction எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறது தான் क्वेश्चन. அப்படினா net work done is equal to net work done தான் நாம கால்குலேட் பண்ண போறோம். இல்லையா? net work done என்னவா இருக்கும்? work done by gravitational force plus work done by friction. Work done by gravitational force, work done by friction. இந்த work done எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இனிஷியல் ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளவு ஹிட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க? ஃபைனல் 50 மீட்டர் per second சொல்லிட்டாங்க இல்லையா? So m v square 50 square. Initial velocity 0. So fg minus what? f. சரி f ன்னு எடுத்துட்டேன் அப்படினா இதோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு work done by gravitational force இல்லையா? work done by gravitational force and also friction force. So எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படினா you will get -8.75 உங்களுக்கு கிடைச்சிரும். Yes or no? Clear, everyone understood, right? பசங்களா? Yes, good, good, super. Kavi, Arasi is doing good. Nancy is doing good. Abhishri is positive, is good. Abhishri, yes, good. Sorry, Subhashri is good. Abhishri இருக்கீங்களா? அப்படியே நீங்க போயிட்டீங்க போல இருக்கு. டார்க் நைட் இருக்கியா? டார்க் நைட் தீபக் பிரச்சனையா? ஆன்சர் பண்ணா பார்க்க மாட்டேங்கிறேனா? நீ பண்ணது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். எஸ் தீபக், நீ பண்றது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகேவா? Can you do this question? A body of mass 1 kg is thrown upward with a velocity 2 meter per second. It is momentarily comes to rest ன்னு சொல்லிட்டாங்க. It momentarily come to rest. At height என்ன சொல்லிட்டாங்க? 8 meter. How much losses the energy in calculate பண்ணணும்? By the friction. How much losses energy in calculate பண்ணணும்? ஏன்னா எவ்வளவு எனர்ஜி லாஸ் ஆயிருக்கும் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்றோம். சோ என்ன பண்றேன் அப்படின்னா I'm throwing an object. என்ன பண்றேன்? இனிஷியல் velocity என்னது? 20 meter per second. 20 meter per second இல்லையா? Now so இது எவ்வளவு ஹைட் ரீச் ஆயிருச்சு அப்படின்னா 18 மீட்டர் ரீச் ஆயிருக்கு. 18 மீட்டர் ரீச் ஆயிருக்கு இல்லையா? 18 மீட்டர் ரீச் ஆயிருக்கு. Now we have to calculate that. So ஆக்சுவலா 18 விட அதிகமா போயிருக்கணும். பட் ஃபிரிக்ஷன்னால என்ன இருக்கு? கம்மி ஆயிருச்சு. சோ இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணணும்? We have to calculate loss கால்குலேட் பண்ணணும். எப்படி நாம loss கால்குலேட் பண்ணலாம்? How can we calculate loss? How can we calculate loss? So initial velocity நமக்கு தெரியும், final velocity நமக்கு தெரியும் இல்லையா? initial velocity, final velocity. Work done is equal to என்னனால work done இருக்கும்? Work done by gravity plus what? Work done by friction இருக்கும். மூணு நாள் இருக்கும் total work done. இந்த work done எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா change in kinetic energy ரெப்ரசன்ட் பண்ணலாமா? Work done is equal to change in kinetic energy. Yes or no? Getting me point? So what is the final kinetic energy? Final velocity becomes 0. Final kinetic energy என்னவா இருக்கும்? 0 வா இருக்கும். What is the initial kinetic energy? Half m v square இல்லையா? 20 into 20. மாஸ் ஓட வேல்யூ 1 kg எடுத்துட்டா 1 எடுத்து போட்டுக்கலாம். சோ நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். Final is what? Final is 0. Initial சொல்லும்போது half m ஓட வேல்யூ 1, 20 into 20 is equal to work done by gravity என்ன சொல்லலாம்? mgh. work done by gravity ஏன்னா மேல போயிருக்கு. mgh ன்னு சொல்லலாமா? mgh. m ஓட வேல்யூ என்னது? m ஓட வேல்யூ 1 into g ஓட வேல்யூ 10.
height oda value என்ன எவ்வளவு போயிருக்கு 18. This is what is the work done. This is what. Clear? So இது இந்த சைடு வந்துச்சுனா இந்த இது கேன்சல் ஆச்சு அப்ப என்ன கிடைச்சிரும் 10 into 20 10 into 20 200 see here மேல போயிட்டு இருக்கு work done by gravity என்னவா இருக்கும் because displacement மேல இருக்கு mg கீழ இருக்கு work done by gravity என்ன சொல்லலாம் நெகட்டிவ் புரியுது எதனால நெகட்டிவ் தெரிஞ்சுதா ஏனா மேல ஆப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு displacement is upward mg downward direction so இது இந்த சைடு வரும்போது என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிருமா so 180 is equal to what wf so என்ன சொல்லலாம் 200 minus what minus 200 plus 180 minus 20 so work done by friction so this is what is it this is what is value is that minus 20 is it clear இதுதான் லாஸா மாறி இருக்கும் is it clear everyone understood right everyone புரிஞ்சுதா பசங்களா clear-டா பசங்களா yes a is the answer super-டா பசங்களா Sophia is good yes Ansi good yes you came D John you came finally D John வாங்கடா D John yes Nancy Subhashri is good okay so this what is the energy relation can you tell me the energy for this energy relation inga paru energy nama calculate pannalam the potential energy of long spring when stitched by 2 cm is u so inga paru potential spring eduthuta appadina spring potential energy can you tell me that eppadi represent pannalam spring potential energy half kx square na represent pannalam spring potential energy என்ன சொல்லலாம் half kx square na represent பண்ணலாம் spring potential energy இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் can you try if you are answering I can agree with this definitely உங்களுக்கு NEET 2026 ல சீட் கிடைச்சிரும் ஓகே ஏனா இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க பார்க்கலாம் can you tell me answer பசங்களா ஆன்சர் பண்ணுங்க blessed yes it is a 16u is good Subhashri is good இதுக்கு ஆன்சர் a வா என்னடா டேய் Nancy is good Kavirasi is good எல்லாரும் சூப்பரா ஆன்சர் பண்றீங்கடா அப்புறம் என்னதான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க நீங்க வாங்காட்டி டாக்டர் சைட் யார் வாங்க போறோம் எஸ் so answer is 16 yes good எப்படி 16 will start see here so internal இது என்ன கொடுத்துட்டாங்க அப்படினா ஸ்ப்ரிங் எனர்ஜி கொடுத்துட்டாங்க எப்பனா 2 cm ஸ்ட்ரெச் ஆயிருக்கும்போது இல்லையா so half k x square இல்லையா so we can say x square ன்னு சொல்லும்போது 4 ன்னு சொல்லலாமா is it clear so இதுதான் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படினா 8 cm ஸ்ட்ரெச் ஆயிருக்கு 8 cm ஸ்ட்ரெச் ஆயிருக்கு இல்லையா 8 cm 8 cmங்கிறது என்ன சொல்லலாம் u is equal to u dash is equal to அப்படியே ரேஷியோ எடுத்துறலாமா எதுக்கு so we can take u1 is equal to what 2 square u2 is equal to 8 square so இது 4 இது என்ன சொல்லலாம் 64 so இது கேன்சல் பண்ணா 60 u2 become what 60 into u that's it is it clear yes can you tell me this question இது very very important question பசங்களா see here last இது very important question இது neat question இந்த questionல நிறைய ஸ்டூடண்ட் ஆல் இந்தியா கம்பேர் பண்ணும்போது இந்த questionல நிறைய ஸ்டூடண்ட் ஃபேஸ் பண்ணாங்க difficult ஃபேஸ் பண்ணாங்க பசங்களா so இது ஆன்சர் பண்ணிருங்க பார்க்கலாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்களான்னு பார்க்கலாம் நம்ம பசங்க ஃபேஸ் பண்ணுவாங்களான்னு பார்த்தறலாம் can you tell me the answer for this இதுக்கு ஆன்சர் ஏவா இதுக்கு ஆன்சர் ஏவா எஸ் சார் ஒன்னு நோட் so ஒன்னு நோட் பண்ணீங்களா so நான் எஸ் நான்சி இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கீங்களா மண்டை மேல இருக்க கொண்டைய மறந்துட்டீங்களே yes so can you do this one question சொல்லுங்க பார்க்கலாம் can you do this one yes b is answer 2/3 எப்படி தெரிஞ்சுக்கலாம் 2/3 Subhashri is good blessed yes Nancy is good yes என்னடா எல்லாரும் ஆன்சர் பண்றீங்க நம்ம பசங்கள ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்களா Kavirasi is good பாத்துங்க yes b is answer kinetic energy of the two similar car எவ்வளவு கொடுத்திருக்காங்க 10 joule சரி 100 joule 220 joules the applying a brake car stops எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஸ்டாப் ஆயிருக்கு 1000 meter and what is it 1500 meter FAB applied by the brakes so இப்போ என்ன கால்குலேட் பண்ணோம் பிரேக் அப்ளை பண்றத கால்குலேட் பண்ணோம் எப்படி கால்குலேட் பண்ண Nancy sir yes I understand yes okay
மண்டை மேல அந்த கொண்டை மறந்து விட்டுட்டோமா? அப்படியே பார்த்து சால்வ் பண்ணி நான் எல்லாத்தையும் சால்வ் பண்றேன். நான் சால்வ் பண்ணிடலாம் நினைக்கும் போது எல்லாமே ஏற்கனவே சால்வ் பண்ண கொஸ்டின்ஸ். எஸ், பட் இதை ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் என்ன? எஸ். ஸோ கொஸ்டின் என்னது? 2/3. எல்லாருமே 2/3 2/3 செக் பண்ணிக்க எல்லாரும். இஃப் இட் இஸ் கம், கேன் ஐ சால்வ் திஸ் கொஸ்டின்? நான் சால்வ் பண்ணலாம், இல்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? எஸ், சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சொல்லிருங்க பார்க்கலாம். எஸ், கேன் ஐ சால்வ் திஸ் கொஸ்டின்? Okay, so this question is, so I'll go with the next question is that, yes, next question number 4. So after falling from height of 10 meter above the ground, see this question is that, so enga solitanga 10 meter above the ground, so மேல இருந்து கீழ போறேன். Okay, this question is very important. மேல இருந்து கீழ போறேன். So 10 meter above the ground, after striking the ground it loses 50%. அப்படின்னு நாங்க பாருங்க, மேல இருந்து கீழே வரேன்னு வச்சுக்கேன், திரும்ப சேம் ஹைட் போச்சுன்னு வச்சுக்கேன், there is no loss. பட் 50% லாஸ் அப்படின்னா எவ்வளவு ஹைட் தான் மேல போயிருக்கும்? h/2 தான் மேல போயிருக்கும் இல்லையா? 50% லாஸ்னா h/2 தான் மேல போயிருக்கும் இல்லையா? the height up to which the object can rebound, முடிஞ்சு சிம்பிளா வருது. ஏன்னா 50% இங்க பாருங்க 100, there is no lossனா 10 மீட்டர் மேல போயிருக்கும். 50% லாஸ் ஆச்சுன்னா என்ன இருக்கும்? h/2, which mean that 10/2 எவ்வளவு மீட்டர் தான் மேல போயிருக்கும்? This what is it? 5 meter upside. எஸ் ஆனோ? சிம்பிளான கொஸ்டின் தான் பசங்களா. பாருங்க என்ன பசங்களா, அவ்வளவுதான் அடி. எஸ், குட். என்னடா திருப்ப ஆன்சர் பண்ணிட்டே இருக்கீங்க. டூயிங் குட். யூ ஆர் ஸ்ட்ராங். நான் தான் உங்களை வீக்கா நினைச்சிட்டேன், பட் யூ ஆர் ஸ்ட்ராங். யூ ஆர் டாக்டர்ங்க, நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஐ அக்ரி வித் தட். எஸ், கேன் யூ டூ திஸ் கொஸ்டின்? ஸோ என்ன கொடுத்துட்டாங்க? ஆப்ஜெக்ட் மூவிங் along x direction with a kinetic energy 10 joule. 10. So 10 joule, yes, is displaced. It is displaced. எவ்வளவு சொல்லிட்டாங்க? So kinetic energy என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 10 joule கொடுத்துட்டாங்க. Kinetic energy is what? 10 joule கொடுத்துட்டாங்க. Is displaced என்ன சொல்றாங்க? 3i cap by the force ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? -2i cap plus 3j cap னு கொடுத்துட்டாங்க. The kinetic energy of the object end of the displacement கேட்டிருக்கோம். ஏடா அதுக்குள்ள ஆன்சர் பண்ணிட்டீங்க. Right. Fire. Students are fire. Yes, அதுக்குள்ள ஆன்சரா? இதை நம்ம பார்க்க கூடாதுடாடி. இதை பார்த்தோம்னா வச்சுக்க எல்லாருமே டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுறாங்க. எஸ், ஸோ நான் செக் பண்ணிட்டா ஒரு டைம், நான் செக் பண்ணிக்கிட்டா இது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ஃபயரிங். ஆமா, டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு இருந்தா. எஸ், நான் என்னையும் சால்வ் பண்ண விடுங்கடா கொஸ்டினை. நீங்களே சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுறீங்களே. விடக்கூடாதுடாடி. நெக்ஸ்ட் கொஸ்டின் டக்குன்னு வந்தானே நானும் ஆன்சர் பண்ணிடுறேன். உங்ககிட்ட கேட்கக்கூடாது. கேட்டிங்கன்னா வச்சுக்கோ ஆன்சர் பண்ணிடுங்க, என்னால் சால்வ் பண்ண முடியாமல் போயிடும். ஓகே, ஃபைன். ஸோ எஸ், எவ்ரி ஒன் இஸ் ஃபயரிங். எஸ், குட். ஸோ சி இஸ் ஆன்சர். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாமா? யார் ஆன்சர் பண்றாங்க பார்த்தலாமா? பட் சீக்க அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். நீங்க சால்வ் பண்ணி சொல்லணும் ஆன்சரை. ஓகேவா? சால்வ் பண்ணி சொல்லணும். டவுட் இருந்தா சால்வ் பண்ணி பாருங்க சார். எஸ், ஐ வில் டூ தட். Yes, next question. Yes, question பாருங்க. The potential energy of the particle force is what? The force field is U is equal to A divided by R square minus B divided by R, where A and B is positive constant. The distance of the particle from the center of the field, the stable equilibrium. இதுதான் நம்மளோட பாயிண்ட், stable equilibrium. ஓகேவா? இதெல்லாம் நான் ஹிண்டா எடுக்கணும். stable equilibriumனாவே நெட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அப்படின்னா நெட் ஃபோர்ஸ்க்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ரிலேஷன்? So F is equal to minus du by dr. இல்லையா? So இது 0வா இருந்துச்சு அப்படின்னா U என்னவா இருக்கும்? மேக்ஸிமமா இருக்கும். எய்தர் மேக்ஸிமம் ஆர் எல்ஸ் என்னவா இருக்கும்? மினிமமா இருக்கும். இதுதான் ஐடியா. எஸ் ஆனோ? சம்திங் the slope is equal to 0, du by dr 0 இருந்துச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட்ல the corresponding function மேக்ஸிமமா இல்லைன்னா மினிமமா இருக்கும். கொஸ்டின் என்ன அப்படின்னா distance of the particle, அதாவது ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமா இருக்கும்போது distance of the particle கால்குலேட் பண்ணணும். r ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். Can you try? ஆன்சர் பண்ணலாமா? இதை நாம ட்ரை பண்ணலாமா? பி அதுக்குள்ள சொல்லிட்டீங்களா? நான் இப்ப ட்ரை பண்ற பாருங்க. ஓகே, ஈக்குவல் டு 0 du by dr நான் கால்குலேட் பண்ண போறேன். சோ மைனஸ் du by dr. சோ டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? சோ டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் du by dr கால்குலேட் பண்றேன். தென் ஐ அம் சப்ஸ்டிட்யூட்டிங் தட். சோ ஆன்சர் பண்ணலாம். யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்த்தறலாம். சோ ஃபர்ஸ்ட் u ஓட வேல்யூ நான் எழுதிக்கலாம். u ஓட வேல்யூ a r பவர் -2 minus b r பவர் -1. டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க பார்க்கலாம். So minus 2 a r power minus 3 minus இதை differentiate பண்ணும்போது plus b r power minus 2. Clear?
ஸோ இதை நான் என்ன பண்ணணும், ஈக்குவல் டு 0 எடுக்கலாமா, ஈக்குவல் டு 0. ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணா 2a r பவர் -3 இஸ் ஈக்குவல் டு b r பவர் -2. கிளியரா? இப்போ ஆரோட வேல்யூ தான் கால்குலேட் பண்ணோம். இதை கீழே கொண்டு வரேன், இதை கீழே கொண்டு வந்துடுறேன், எகைன் மேலே கொண்டு போறேன். 2a is equal to divided by b is equal to r power -2 plus 3. So இது என்ன r. So rங்கிறது என்ன சொல்லலாம், 2a divided by b. 2a divided by b. b is answer. யார் ஆன்சர் பண்ணிருக்கேன்னு பார்க்கலாம். என்னடா அதுக்குள்ள ஆன்சர் பண்ணிட்டீங்க, டேய் விடக்கூடாதே டேய், என்னடா அதுக்குள்ள ஆன்சர் பண்ணிட்டீங்க. It's good, doing good, you are solving so smart. Yes, good, everyone is doing good. பசங்களா விடாதீங்கடா பசங்களா. மைண்ட் கால்குலேஷன் சார், இது சூப்பரா டேய், மைண்ட் கால்குலேஷன் you are doing good. Happy for that. So NEET examல 500 எடுக்கிறது ஈஸி. NEET examல 500 எடுக்கு, ஆனா 600 பிளஸ் எடுக்கிறோம்ல, 650 670 and 700 எல்லாம் எடுக்கிறதுக்கு மைண்ட் கால்குலேஷன் முக்கியம் பசங்களா. ஏன்னா நாம 1 into 1 அப்படி போட்டு போடுறதுக்கு டக்குன்னு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, வெரி குயிக்கா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அதாவது 1 minute சொல்றோம் இல்லையா, ஒரு கொஸ்டின் இங்க பாருங்க, நமக்கு 180 மினிட் இருக்கு, 180 கொஸ்டின் இருக்கு, ஒரு கொஸ்டின் 1 minute சால்வ் பண்ணணும். அது எப்படி கால்குலேஷன்னா, உங்களோட மைண்ட் கால்குலேஷன் ஒர்க் பண்ணா மட்டும்தான் அதை ஸ்பீட் அப் பண்ண முடியும். மைண்ட் கால்குலேஷன்ல வீக்கா இருந்தீங்க அப்படின்னா உங்களால நீங்க கிராக் பண்ணுவீங்க, மேக்ஸிமம் மார்க் எடுப்பீங்களானா இல்ல. ஓகே, ஸோ யூ ஹேவ் டு இன்க்ரீஸ். ஸ்மார்ட் வேங்கிறது இதுதான், திங்க் பண்றது, டக்கு 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 டக்குன்னு திங்க் பண்ணி ஆன்சர் பண்றது தான். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் ஹேவிங் திஸ் ஐடியா. ஸோ என்ன ஸ்பீடா போறீங்களா வாடா சார், எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ல அவாய்ட். ஆமா அது ஒண்ணு இருக்கு. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். எஸ், ஆமா எக்ஸாம் ப்ரெஷர்லாம், பட் நம்ம மைண்டை இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ண பார்க்கணும். எக்ஸாம்ல ப்ரெஷர் ஆகக்கூடாது, ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது. அந்த கொஷின் பார்த்தாலே எங்கிருந்து வரும்னு தெரியாது. நாம சொல்லுவோம் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவோம். கொஷின் பேப்பர் வந்து பக்கு பக்குன்னு இதயத்தை தொட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, இதயம் வெடிச்சு வெளியே வந்துடும், அந்த அளவுக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் இல்லையா? யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி? நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். அந்த 3 hours அந்த 15 minutesல ஐ ஃபேஸ் தட் பக்கு பக்குன்னு இருக்கும். எஸ் சார், யாருக்கெல்லாம் இருந்துச்சு அந்த பக்கு பக்கு? யாருக்கெல்லாம் பக்கு பக்கு இருந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம், கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் அந்த எக்ஸாம் கொஸ்டினை பார்த்து அடுத்த செகண்டே பக்கு பக்குன்னு அப்படியே கொஸ்டின் கொண்டு வருவாங்க, ஸ்லோ மோஷன். நம்ம கிட்ட வரும்போது அப்படியே ஸ்லோ மோஷனா வருவாங்க, அப்படியே ஸ்லோ மோஷனா வந்து கொஸ்டின் கொடுப்பாங்க. அது வரைக்கும் அப்படியே ஐயோ அதெல்லாம் தாங்க முடியாது. லாஸ்ட் மினிட்ல வரும் சார். ஆமா லாஸ்ட் மினிட்ல வரும் பாரு, லாஸ்ட் 5 minutes, லாஸ்ட் 15 minutes சொல்லும் போது வரும் பாருங்களேன் ஒரு பக்கு. அந்த பக்கெல்லாம் பயங்கரம். சுபஸ்ரீ எஸ், கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. we'll see the ஆறு ஆன்சர் பண்ணிடுறாங்க பார்க்கலாம். at any instant of time t the displacement of any particle is given by, the displacement கொடுத்துட்டாங்க 2t minus 1 கொடுத்துட்டாங்க, 2t minus 1 under the influence of force எவ்வளவு கொடுத்துருக்காங்க, influence of force 5 Newton. the value of power கேட்டிருக்காங்க. பவர் எப்படி டிஃபைன் பண்ணலாம், பவர் எப்படி டிஃபைன் பண்ணலாம், work done by unit time டிஃபைன் பண்ணலாம் பவர், or else the பவர் எப்படி டிஃபைன் பண்ணலாம், energy per unit time டிஃபைன் பண்ணலாம், or else instantaneous powerனா force into displacement டிஃபைன் பண்ணலாம், force into displacement டிஃபைன் பண்ணலாம். இதெல்லாமே பவரோட ரிலேஷன்ஸ். எஸ் ஆர் நோ? பவர் யார் ஆன்சர் பண்றாங்க பாருங்க. ஏய் பண்ணியிருக்க கூடாது ஆடி, அதுக்குள்ள ஆன்சர் பண்ணிட்டீங்களா ஆடி 10 எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், the value of instant power கால்குலேட் பண்ணலாம் இல்லையா? வேல்யூ ஆஃப் இன்ஸ்டன்ட் பவர், இன்ஸ்டன்ட் பவர் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணி, வெலாசிட்டி கால்குலேட் பண்ணோம்னா ஸோ 2 இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2. ஸோ ஃபோர்ஸ் இன்டூ வெலாசிட்டி எஸ் 5 into 2. நான் ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டுனா 10. Anybody is there? ஆனால் ஆன்சர் பண்ணிட்டாங்களா ஃபர்ஸ்ட் 5 இல்லைங்க. Yeah, 10 is the answer. Yes, good. You are doing good. So next question பார்க்கலாம். யார் காம்படிஷன்? We'll start with this competition. யார் சால்வ் பண்ணாங்கன்னு பார்த்தலாம். Yes. So we'll start. Ready? Next question போலாமா? ஷட் ஃபயர் சிம்பிளை தட்டி விடுங்கடா. நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் சால்வ் பண்றாங்கன்னு பார்த்தலாம். எஸ். ஸோ எக்ஸாமுக்கு படிக்கிற டேஸ்ல ஃபாஸ்டா, பட் கொஸ்டின் பேப்பர் சீக்கிரமா போகாது. ஆமா அது ஒண்ணு இருக்கு. ஆமா நாம சும்மா டெஸ்ட் எழுதும் போதெல்லாம் அப்படியே டைம் எப்படா போகும்னு சொல்லிட்டு இருக்கும், பட் எக்ஸாம் டைம்ல என்ன ஸ்பீடா போகும் பாரு. எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ரெடி? சுபஸ்ரீ ரெடி ஆயிக்கீங்க? எஸ், எவ்ரி ஒன் ரெடி? சார் ஷி வாஸ் வெல் ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ். எஸ், குட். ஐ எம் ஸ்டார்டிங் நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் பாருங்க. A particles moves with velocity 5i cap minus 3j cap plus k cap 6k cap horizontal under the action of constant force. யார் ஆன்சர் பண்றாங்க பார்க்கலாம். நான் தான் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ். So instant power கால்குலேட் பண்ணலாமா? is equal to force into velocity is the power, right? So dot product
5 I dot I. இது என்னது force, இது velocity, இது force. So 10 I cap plus 10 J cap plus what? 20 K cap. So எனக்கெல்லாம் என்ன அப்படின்னா மைண்ட் கால்குலேஷன்லாம் வராதப்ப நான் முன்னாடி சால்வ் பண்ணி தான் ஆகணும். minus 3 J cap plus K cap. So what is the answer is that? So நான் எடுத்துட்டா இது ஆன்சர் பண்ணா 50. So இது ஆன்சர் பண்ணா minus 30. இது ஆன்சர் பண்ணா plus what? 120. So answer சொல்லுங்க பார்க்கலாம். So இது சொன்ன அப்படின்னா this is what? 20 plus 120. This is what? 140 is the answer. Is there anybody answer? டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டீங்களா? Yes, I'm first. இல்லையா? Yes, good. B is answer. 140. Yes, 140. Hey, DJ John, என்னடா பண்ற? காம்படிஷன் பண்ண சொன்னா என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? ஆன்சர் பண்ணி போடுவியா? அப்படியே என்னது காமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? மத்தவங்க எல்லாம் சால்வ் பண்ணும்போது நாம காமா உட்கார்ந்து அமைதியா கேட்க வேண்டியதுதான். இல்லையா? Yes, can we go to the next question? Next question போலாம். Ready? Everyone ready? I am first. இந்த டைம் யார் ஃபர்ஸ்ட்னு பார்க்கலாம். கலையரசி. கவியரசி. Yes. கவியரசி. We'll start. I did first. Please sir. Okay, இந்த டைம் பார்க்கலாம். Okay, ready? We'll start this question. Yes. Question is that. Yes, question பாருங்க. அச்சச்சோ இது என்னடா இது? Water falls from height 60 meter. Water falls from height 60 meter. 60 மீட்டர்ல இருந்து என்ன இருக்கு? Yes. சிவபெருமான் தலையிலிருந்து அருவி கொட்டுற மாதிரி எப்படி என்ன இருக்கு? கொட்டிட்டு இருக்கு வாட்டர். So it water is கொட்டிங். Okay, water is கொட்டிங். ஓகே, எது மேல விழுது? ஒரு டர்பன் மேல விழுது. டர்பன் என்ன ஆகும்? இது ரொட்டேட் ஆகும். அதனால என்ன ஆகும்? பவர் ஜெனரேட் ஆகும். இல்லையா? இதுதான் கொஸ்டின். அப்படின்னா என்ன சொல்லலாம்? பொட்டன்ஷியல் எனர்ஜி கன்வெர்டட் டு கைனடிக் எனர்ஜி. இல்லையா? பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா மாறும்? கைனடிக் எனர்ஜியா மாறும். இப்போ இதுல கொஸ்டின் பாருங்க. சோ இதுல எவ்வளவு லாஸ் ஆயிருச்சு? சோ டியூ டு ஃபிரிக்ஷன்னால 10% லாஸ் ஆயிருச்சு. அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ் கன்வெர்ட் ஆயிருக்கு? 90% கன்வெர்ட் ஆயிருக்கு. அதாவது இதோட டோட்டல் எனர்ஜிங்கிறது mgh. இல்லையா? மேல இருந்து கீழே விழுது எனர்ஜிங்கிறது mgh. ஆனா 100% கன்வெர்ட் ஆகல. எவ்வளவுதான் கன்வெர்ட் ஆயிருக்கு? இட் இஸ் கன்வெர்டட் டு 90% தான் கன்வெர்ட் ஆயிருக்கு. இல்லையா? 90% ஆஃப் mgh தான் கன்வெர்ட் ஆயிருக்கு. இல்லையா? இதுதான் என்னவா இருக்கு? இதுதான் என்னவா மாறி இருக்கு? the input energy, how much power generated நம்ம கால்குலேட் பண்ணணும். how much power generated? energy per unit time என்ன சொல்லலாம்? t ன்னு சொல்லலாம். இல்லையா? energy per unit time is t. கிளியரா? இதுதான் பவரா ஜெனரேட் ஆயிருக்கும். எனர்ஜி பர் யூனிட் டைம். எவ்வளவு எனர்ஜி கன்வெர்ட் ஆயிருக்கு? 90% எனர்ஜி கன்வெர்ட் ஆயிருக்கு. 10% எனர்ஜி லாஸ் ஆயிருச்சு. இப்ப क्वेश्चन என்ன அப்படின்னா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னா 15 kg per second அப்படின்னா மீட்டர் சரி மாஸ் பர் செகண்ட் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 15 கொடுத்துட்டாங்க மாஸ் பர் செகண்ட். m/t கொடுத்துட்டாங்க. சோ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? m/tங்கிறது 50 into g-ங்கிறது 10. ஹைட் எவ்வளவு ஹைட்ல இருந்து வருது? 60 மீட்டர். 60 மீட்டர். ரைட்? இங்க 90%. 90 divided by 100. இல்லையா? பர்சன்டேஜ் சொல்லும்போது the value கன்வெர்ட் பண்ணும்போது என்ன சொல்லலாம்? 90 by 100. So this is power. கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். இங்க 2 0 கேன்சல், இது கேன்சல். So can you tell me the answer for this? So 5 6 are 30 balance 3. So 90 into 90. So what is the answer? சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா. What is the answer for this? யார் ஆன்சர் பண்றீங்களா? என்னடா அதுக்குள்ள போட்டீங்க? எனக்கு C தான் சார் வருது சார். C தான்டா ஆன்சர். 81. Yes, good. Good. Why my answer is D? உனக்கு தான்டா தெரியும் ஆன்சர் என்ன சொல்லிட்டு. ஹே மா T John. Yes. Me too and Nancy, but wrong K after. See here. இதை கன்வெர்ட் பண்ணீங்களா? 90% கன்வெர்ட் பண்ணீங்களான்னு பாருங்க. இங்க மிஸ்டேக் பாருங்க. 90% தான் கன்வெர்ட் ஆயிருக்கும். 90% only converted. புரிஞ்சுதா? 90% only converted. So this is power. Any doubt up to here? Clear பசங்களா? So 10க்கு கம்மியாகாம பாத்துக்கடா பசங்களா. Okay. So you have to be strong. Mind fix பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. சார் क्वेश्चनல ஆன்சர் இருக்கு சார். இருக்கா? Yes, C is answer. அட டே இத பார்க்காம எழுதிட்டு இருக்கமே. எஸ் அதை ஃபைனலா பாத்துட்டானுங்கடா பையன்லைங்க. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கடா. So this is final question. யார் ஆன்சர் பண்றாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ஆன்சர் பண்ணல, நீங்க பண்ணுங்க. போர்ட்லயே ஆன்சர் இருக்கு சார். எஸ், ஐ அம் ஃபர்ஸ்ட். யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு நானும் சால்வ் பண்ணல, நீ சால்வ் பண்ணலாம். So will answer this question. யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். அப்பப்ப என்னடா டிஜே ஜான் என்னடா போட்டிருக்கேன்? அடே தானம் பண்ற மாதிரி அப்படியே அமைதியா உட்காந்து என்னது அம்மா சமாதியில் உட்காந்து தானம் பண்ற மாதிரி என்னடா காமா இருக்கிறியா? காமா சால்வ் பண்ணணும் இல்லையா? So I'm just chill guy sir. Chillடா. Chill. Next also
Next also, well, yes, just wait. 100 likes. 100 போகக்கூடாது, 200 போங்க. You have to go 200. எனக்கு 200 வேணும். ஸோ உங்களால் நீங்கள் லைக் பண்ணாதான் வரும் பசங்களா. எஸ், தேங்க்யூ ஃபார் திஸ். உங்களால தான் பசங்களா இது. எஸ், குட். தேங்க்யூ ஃபார் ஆல் திஸ் திங்ஸ். எஸ், தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ ஆன்சர் ஏவா? ஆன்சர் ஏவா ஆன்சர்? இது ஏதாவது போர்டில் இருக்கா? இல்லை. ஸோ ஆன்சர் ஏ இஸ் த ஆன்சர். ஏ இஸ் த ஆன்சர். எஸ், இட் இஸ் ஏ. ஸோ நீங்க போடுறீங்க, போடலன்னு சொல்லி தான் இங்க பாருங்க, நீங்க ஆன்சர் பண்ணனால தான் நான் பண்றேன். ஏ இஸ் ஆன்சர். விடாதீங்களா பசங்களா? ஏ இஸ் ஆன்சர். ஏ டியா 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 டிஜே டிஜேனாலும் டியா. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் டிரைவ் த மெஷின்ஸ் கான்ஸ்டன்ட் பவர் கே. பவர் என்ன சொல்லிட்டாங்க? கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. பவர் இஸ் ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷனல் டு கான்ஸ்டன்ட். பவர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க இல்லையா? பவர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. நவ if the particle start from rest, initial velocity என்ன கொடுத்துட்டாங்க? 0 னு கொடுத்துட்டாங்க. the force of the particle நாம f கால்குலேட் பண்ணலாம். எஸ் ஆர் நோ? சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபோர்ஸ் எப்படி நாம கால்குலேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட். பவர்ங்கிறது என்ன சொல்லலாம்? work done by unit time சொல்லலாமா? work done by unit time இல்லையா? work done by unit time. சோ இத நான் என்ன சொல்லலாம் அப்படினா, நாம we are starting from force தான் எனக்கு வேணும். we have to calculate force. எப்படி கால்குலேட் பண்ணலாம்? work done by unit time சொல்லலாமா? work done by unit time, this is force. ஸோ இதை சொல்லலாம், இது டீன்னு சொல்லலாம் இல்லையா? எஸ் ஆனோ? கான்ஸ்டன்ட் பவர். எஸ். ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்? ஃபோர்ஸுங்கிறது எனக்கு வேணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்? கொஸ்டின் ரீட் பண்ணிக்கலாம். த பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் m இஸ் மூவிங் பை அ மெஷின் டெலிவர்ட் கான்ஸ்டன்ட் பவர் k. இஃப் த பார்ட்டிகல் ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட், ஃபோர்ஸ் ஆஃப் த பார்ட்டிகல் அட் t இஸ் ஈக்குவல் டு கேட்டிருக்காங்க இல்லையா? ஃபோர்ஸ் ஆஃப் த பார்ட்டிகல். ஸோ இங்கே பாருங்க, எல்லாத்துக்கும் சேம் தான் இருக்கு. நாம் எதுவுமே பண்ண முடியாது. we have to go. பவர் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஹவு டு டீல் வித் திஸ் பவர்? பவர் 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 ஃபோர்ஸ் 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 வெலாசிட்டி இப்படி நாம போகலாம். டீயோட வேல்யூ நமக்கு வேணும் இல்லையா? ஸோ நான் என்ன, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம் இஸ் ஈக்குவல் டு, கேன் வி டேக் இட் இஸ் அ டி. இன்ஸ்டன்டேனியஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா வி கேன் கோ வித் திஸ். எப்போ சால்வ் பண்ணீங்க? ஆன்சர் பண்ணுங்களாடி. ஹவுஸ் சார் சிவசக்தி, எது ஆன்சரா? டிஜே. Yes. So anybody answer? So A is answer. Can I solve this question? யாரெல்லாம் சால்வ் பண்ண முடியல சொல்லுங்க பார்க்கலாம். So யாருக்கெல்லாம் டவுட்? So doubt understand, I'll start with this. If it is doubt, I'll start with this. If it is doubt, I can start. Can I start? Any doubt? யாராவது டவுட் இருக்கா? Can I solve? Sir, related force, acceleration, integration. Find this. Solve the velocity as a function of time. Yes. Sorry sir. Solve பண்ணுங்க sir. Yes, I'll start. So I'll start with this. So இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணோம்? power is equal to constant சொல்லிட்டாங்க. power is equal to constant இல்லையா? power is equal to constant. Now இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, power is equal to constant. power எப்படி டிஃபைன் பண்ணலாம்? It is a rate of doing work done. dW what is a dt. So this is what is a k னு சொல்லலாமா? This is what is a k. நாம என்ன சொல்லணும்? ஃபோர்ஸ்க்கும் இதுக்கு தான் நான் கால்குலேட் பண்ண போறோம். So இது என்ன சொல்லலாம்? dW is equal to, we can say it is that and dt னு சொல்லலாமா? So இத நான் இன்டகிரேட் பண்ணலாமா? Can I integrate this one? So இத இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? W is equal to k into t சொல்லலாமா? This is what is a w into k into t. Yes or no? இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, so clearly understand this one. இப்போ initially particle rest னு சொல்லிட்டாங்க. Initially particle rest. So can I take, இதுக்கு பதிலா நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, so work done is equal to change in kinetic energy போலாமா? work done is equal to change in kinetic energy. work done is equal to change in kinetic energy relation போலாமா? Can I go with this? Yes or no? So இப்ப change in, இங்க பாருங்க, நான் இதுல substitute பண்ணிட்டேன் அப்படின்னா, listen, work done is force into displacement is equal to ft னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். சரி, kt னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். ஆப்ஷனே இல்ல. Don't go with this.
f is equal to k into t எல்லாம் எடுத்துறாதீங்க. இப்போ நான் x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாதான் நமக்கு ஆன்சர் வரும். எஸ் ஆனோ? சோ அப்பதான் கிளியரா நமக்கு தெரியும் பசங்களா. கிளியரா தெரிஞ்சுக்க. எஸ் ஆனோ? பட் நமக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா I am going to do this. சோ எப்படி சால்வ் பண்ணலாம்னா இத நான் I am going to take this one. கிளியரா தெரிஞ்சுக்க. சோ இப்போ நான் என்ன எடுத்துட்டேன் work done is equal to k into t சொல்லலாம். work doneங்கிறது என்ன சொல்லலாம்? change in kinetic energy of mv square is equal to 0. that is equal to k into t இல்லையா? சோ இப்போ என்ன பண்ண போறேன் 2 நான் மல்டிப்ளை பண்றேன் இது 0. so இந்த 2 இங்க மல்டிப்ளை பண்ணா 2 times kt divided by m. so இத என்ன சொல்லலாம் v square v ங்கிறது என்ன சொல்லலாம் root under 2 kt divided by m. இதுதான் velocity. acceleration எப்படி கால்குலேட் பண்ணலாம்? how you will calculate acceleration? இத டிஃபரன்ஷியேட் பண்ணனும். a is equal to I am differentiating. constant பாருங்க 2k divided by m is constant. t power 1 by 2 ஏடா t root t ங்கிறது t power 1 by 2. இத நான் டிஃபரன்ஷியேட் இது velocity இல்லையா? இத நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா dv by dt. சோ என்ன கிடைச்சிரும் சொல்லுங்க பார்க்கலாம். 1 by 2 root under 2k divided by m t power 1 by 2 minus 1 இல்லையா? this is what is the acceleration இல்லையா? this is what is the acceleration. சோ இப்போ நான் என்ன கிடைச்சிரும் இது minus 1 by 2 மாறிடுமா? சோ இதோட ஆன்சர் பாருங்க 1 by 2 root under 2k by m. இது என்னவா இருக்கும்? t power minus 1 by 2 இருக்கும். t power 1 by 2. இது என்னது? acceleration. எனக்கு ஃபோர்ஸ் வேணும்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? மாஸ் இன்டு ஆக்சலரேஷனா? மாஸ் இன்டு டிவைடட் பை 2 ஆக்சலரேஷன் இல்லையா? சோ 2k டிவைடட் பை m t பவர் -1 by 2. எஸ் ஆனோ? இப்போ நான் எடுத்துட்டேன். நான் உங்க பாருங்க இதையும் கேன்சல் பண்ணாமா? இத நான் எப்படி எழுதலாம்? √m * √m எழுதலாமா? இது எப்படி எழுதலாம்? √2 * √2. சோ இந்த 2 கேன்சல். இந்த m கேன்சல். இப்போ என்ன இருக்கும்? ரூட் அண்டர் mk divided by 2 t power -1 by 2. so this is what is the answer is. answer is what? a is the answer. yes or no? everyone understood right? clear? pasangala understood right? pasangala purinjudha? everyone understood right? so this is the idea we must know clearly. yes, next topic is that we are going to solve collision problem. is it clear right? so idukku appuram ellame answer irukku nenikiren. yes, option irukku. ஓகே சோ இதுக்கு அப்புறம் நாம எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படினா சோ நீங்க ஆன்சரை நான் கொடுத்துறேன். சோ யாருக்கெல்லாம் இந்த ஆன்சர் எக்ஸாக்ட்டா ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கறத நாம பார்க்கணும். எஸ் ஆர் நோ? சோ திஸ் இஸ் வாட் இஸ் a smart game. சோ இத நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா சோ I give an answer. உங்களுக்கு நான் ஆன்சர் கொடுத்துட்டேன். clear understand this one. சோ நான் இப்போ ஆன்சர் கொடுத்துட்டேன் அப்படினா நீங்க இந்த ஆன்சர் வந்தாகணும். எஸ் ஆர் நோ? you have to work for that. எஸ் ஆர் நோ academy இப்போ இந்த ஆன்சர் கிளியரா வரணும். எஸ் சோ யாருக்கெல்லாம் வருதுன்னு பாருங்க. கிளியரா? டிஜே இந்த ஒரு சிம்பிளா போட்டு விட்டுறாரு. ஸ்மார்ட் காயா சில் பண்ணிட்டா இருக்கிறேன். இருடா. சோ இப்போ நீங்க சால்வ் பண்ணணும். ஓகே சோ இங்க பாருங்க என்ன டாபிக் டிஸ்கஷன் பண்ண போறோம்னா collision and center of mass டிஸ்கஷன் பண்ண போறோம். இதுல collision வெரி இம்பார்ட்டன்ட். சென்டர் ஆஃப் மாஸ் என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ்ல கம்மியான क्वेश्चन தான் வந்துச்சு. பட் collisionல நம்பர் ஆஃப் क्वेश्चन அதிகமா இருந்துச்சு பசங்களா. சோ இத பேஸ் பண்ணி நாம சால்வ் பண்ண போறோம். கிளாஸ் ஸ்டில் ஒரு 12 வரைக்கும் இருக்கும். ஏன்னா 12 hours 12 to 12 அத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? சோ இப்போ the collision இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினா rotational motion, gravitational, properties of fluid, properties of solid, then thermodynamics, oscillation, அதே மாதிரி waves. சோ நியர்லி என்னவா இருக்கும்? இன்னும் 6 சாப்டர் இருக்கு. கிளியர்? சோ collision பார்க்கலாம். collision நான் சொல்லும்போது என்ன அப்படினா collisionல சோ ரெண்டு ஐடியா எடுத்துட்டேன். listen carefully. This is what is a mass m. It is a moving with velocity. நான் எடுத்துட்டேன் u1 எடுத்துட்டேன். It is a mass m moving with velocity. Another mass is m2 is a moving with velocity u2 னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்க. u1 is greater than u2. So collision ஆகும். ஏனா இதோட ஸ்பீட் கம்மியா இருக்கும், இதோட ஸ்பீட் அதிகமா இருக்கும். அப்படியே போய் டம்னு இடிச்சிரும் இல்லையா? So after collision என்ன சொல்லிட்டேன் அப்படினா it is a moving with velocity v1 ல போயிட்டு இருக்கு. It is a moving with velocity என்ன சொல்லிட்டேன் v2 ல போயிட்டு இருக்கு. சோ இப்போ क्वेश्चन என்ன அப்படினா சோ பிகாஸ் இங்க பாருங்க இந்த ஒரு பாடி இன்னொரு பாடி மேல ஹிட் பண்ணும்போது என்னவா இருக்கும்? ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? நெட் ஃபோர்ஸ் ஆன் தி சிஸ்டம் என்னவா இருக்கும்? 0 இருக்கும். ஏனா நெட் நார்மல் ஃபோர்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0. இப்போ நார்மல் ஃபோர்ஸோட வேல்யூ 0வா இருந்துச்சுன்னு வெச்சுக்கேன். the force எப்படி டிஃபைன் பண்ணலாம்? f net is equal to dp by dt ன்னு டிஃபைன் பண்ணலாமா? dp by dt. இப்போ f force 0 வருதுன்னா அப்படினா dp by dt என்ன இருக்கும்? p is constant, which mean that conservation of momentum சொல்லலாம். yes or no? அப்ளை பண்ண தெரிஞ்சுக்கங்க. conservation of momentum எப்ப conservation momentum இருக்கும்? chemistry ma'am live வருவாங்க சார். yes so அந்த டைம்ல I will take a break. நான் பிரேக் எடுத்துப்பேன். அந்த டைம்ல chemistry ma'am வருவாங்க 8 o'clock. yes
So momentum conservation சொல்லலாம். Can you tell me momentum na எப்படி conservation சொல்லலாம்? Initial mass அதோட velocity plus final initial mass m2 u2 final mass final momentum m1 v1 plus what m2 v2 சொல்லலாம். This is what is a momentum conservation. Momentum conservation இத மைண்ட்ல வச்சுக்க. momentum conservation m1 u1 plus what m2 u2. Clear? So kinetic energy conservation ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படினா half m1 u1 square plus half m2 u2 square plus half m v1 square plus half m v2 square சொல்லலாம். இது என்ன சொல்லலாம்? It is a kinetic energy conservation நாம சொல்லலாம். சரியா? One more thing is that restitution ங்கிறது என்ன அப்படினா coefficient of restitution. Coefficient of restitution. See, this coefficient of restitution ங்கிறது என்ன சொல்லலாம்? It is a relative separation னு சொல்லலாம். அதாவது it is depends on that material பொறுத்து இருக்கும். Surface of the material பொறுத்து இருக்கும். It is independent of velocity of the object. So எப்படி define பண்ணலாம்னா E is equal to v2 minus v1 divided by u1 minus u2. This is must be known clearly. So இத பேஸ் பண்ணி தான் நாம அப்ளை பண்ண போறோம். இந்த collision எடுத்துட்டாவே நாம very important concept என்ன அப்படினா momentum conservation is very important concept. Collision எடுத்துட்டாவே see பசங்களா இந்த question momentum conservation வராட்டி you can ask me. சார் எங்க சார் momentum conservation? Momentum conservation பசங்களா எல்லா டைமும் கேட்பாங்களா பசங்களா? ஏனா collision எடுத்துட்டாவே momentum conservation இருக்கும். ஏனா momentum conservation இல்லாம கொஸ்டினே இருக்காது. So இந்த question important. Yes or no? So first question போலாமா? Yes, first momentum conservation எடுத்துட்டேன். Can you tell me that? So answer is A. நீங்க சால்வ் பண்றது ஆன்சர் வரணும். ஓகேவா? இங்க பாருங்க 300 3 into 100 அப்படினு சொல்லக்கூடாது. ஓகே. So 3 into 100 சொல்லக்கூடாது. அதே மாதிரி பாருங்க. Okay, 400 minus 100 னு சொல்லக்கூடாது. You have to solve and you have to tell me the answer for this. Yes or no? So யாருக்கெல்லாம் கரெக்ட் ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். We'll see. இப்போ யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். First question. First பசங்களா. நீலம். So யாரெல்லாம் இருக்கீங்க? நான்சி இருக்கீங்களா? தீபக் இருக்கீங்களா? தீபக், டார்க் ஸ்கார்பியன், தீபக். சிவசக்தி இருக்கீங்களா? சிவசக்தி. அபிஸ்ரீ இருக்கீங்களா? நான்சி, அனன்சி, டிஜோ ஜான், பிளஸ்ட் டு டாக்டர் ரோஸ் இருக்கீங்களா? யாரெல்லாம் இருக்கீங்க? ஒரு கமெண்ட் போட்டுருங்கடா டேய். வாங்கடா. கமெண்ட் போட்டு தட்டுங்கடா டேய். So we'll start. Comment போடு. Yes. 300. Yes. First question answer வந்துருச்சு. Blessed. Nancy is good. Yes, good. So the distance covered by the object நாம கால்குலேட் பண்ணனும். Distance d கால்குலேட் பண்ணனும். The mass of the object என்னது? Mass of the object 5 gram. Mass of the object 5 gram. Linear momentum. Momentum என்ன கொடுத்துட்டாங்க? 0.3 இல்லையா? 0.3 கொடுத்துட்டாங்க. t is equal to 5 செகண்ட்ல. Yes or no? இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Distance எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Velocity கால்குலேட் பண்ணலாமா? Yes or no? Mass into velocity. இது சொல்லலாம். Momentumங்கிறது என்ன சொல்லலாம்? Mass into velocity. Momentum 0.3. Mass என்னது? 5 into 10 to the power of minus 3. ஏனா kg கிராம்ல கொடுத்திருக்காங்க. Conversion very important thing. இது v. So நான் இங்க கீழ கொண்டு வந்துட்டேன்னு வெச்சுக்குவேன். 3.0 divided by what? 5. இந்த மேல போச்சு அப்படினா 10 to the power of 3. This is what is a v. So இது என்ன சொல்லலாம் அப்படினா 3 yes 13 சொல்லலாமா? Yes. So 30 10 to the power of 10. So this is what is 5. என்ன சொல்லலாம்? 60 இல்லையா? 60 நான் சொல்லலாமா? 60 தான் வருதே. Yes, செக் பண்ணுங்க. 0.3 ஆ? Yes, 0.3 kg. So இது கீழ வந்து மேல போச்சு அப்படினா 300 இல்லையா? 300 ஆ? 3 பாயிண்ட் 30 தான். So இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணோம்? டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம். So டிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம்? டிஸ்டன்ஸ். The speed is equal to distance by time. So இத நான் எடுத்துட்டேன் அப்படினா ஸ்பீடுங்கிறது 0.3 divided by 5 into 10 to the power of 3 into timeங்கிறது என்ன சொல்லிட்டாங்க? What is the time? 5 second. அப்ப நான் இது கேன்சல் பண்ணா what is answer is that 300 is answer. Yes, good. Clear? பசங்களா யாரெல்லாம் ஆன்சர் பண்ணீங்க? யாரெல்லாம் ஆன்சர் பண்ணிருக்கீங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்ணிட்டு இந்த டைம்ல just I got the answer. thumbs up போடுங்க பார்க்கலாம். So ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா thumbs up போடுங்க. I'm waiting for your answer. So reaction, action and reaction மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். Momentum conservation, action and reaction. Yes. thumbs up போட்டுருங்க பார்க்கலாம். முடிச்சிட்டீங்க அப்படினா thumbs up போடுங்க பார்க்கலாம். Yes. So next question போக பார்க்கலாம். இதோட ஆன்சர் பாருங்க. D is the answer. But you must know clearly. எப்படி ஆன்சர் பண்றீங்க பாருங்க. D is the answer. Can you tell me the answer for this? Yes, போடுறா. Yes. நீலம். நீலம் நீலம். நீலம் என்றால் என்னது? நீலம் என்றால்
Can you tell me the answer for this question? Next question. The particle of mass 5 meter at the rest, 5m, not 5 meter, 5m is at rest, suddenly broken into on its 3 fragment. See here, இங்க பாருங்க, ஏதாவது ஒரு பிளாக் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், இது பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கேன். பிரேக் ஆச்சு அப்படின்னா எதனால பிரேக் ஆகும்னா இன்டர்னல் எனர்ஜினால, இன்டர்னல் ஃபோர்ஸ்னால தான் பிரேக் ஆகும். ஏன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், இன்டர்னல் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால பிரேக் ஆகும். அதனால நெட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? 0 இருக்கும். ஸோ நெட் ஃபோர்ஸ் 0வா இருந்துச்சு அப்படின்னா மொமெண்டம் என்னவா இருக்கும்? மொமெண்டம் மஸ்ட் பி கன்சர்வா இருக்கும். இனிஷியல் மொமெண்டம் தட் மஸ்ட் பி ஃபைனல் மொமெண்டம். See, இந்த மாதிரி கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் பசங்களா, don't miss this question. Okay, so don't miss this question. Listen carefully. Momentum is conserved. So break ஆச்சுனாவே net force என்னவா இருக்கும்? 0 இருக்கும். Momentum is conserved. See, the particle of mass 5m at rest suddenly breaks on what is it? One fragment. என்ன சொல்லிட்டாங்க? 2 fragment of mass m. 2 fragment of mass m. நான் எடுத்துட்டேன். So இது என்ன எடுத்துட்டேன்? இது m, இது m. ஓகேவா? Each moves mutually perpendicular direction with each other. With speed என்ன கொடுத்துட்டாங்க? b னு கொடுத்துட்டாங்க. இது v, இது v. ஓகே, யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். கமெண்ட் பசங்களா. Answer the question. கமெண்ட் பசங்களா. b னு கொடுத்துட்டாங்க. So இன்னோட velocity நமக்கு தெரியாது. 3m ஓட velocity நமக்கு தெரியாது. இப்போ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? எனர்ஜி ரிலீஸ் during this process னு கேட்டிருக்காங்க. அப்படினா டோட்டல் எனர்ஜி நாம கால்குலேட் பண்ணனும். டோட்டல் எனர்ஜி during this process. அப்படினா நம்மளோட இதோட எனர்ஜி தெரியும். சோ இதோட டோட்டல் எனர்ஜிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படினா ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிளோட எனர்ஜி half mv² பிளஸ் இந்த பார்ட்டிகிளோட எனர்ஜி half mv² இல்லையா? mv². இந்த பார்ட்டிகிளோட எனர்ஜி நமக்கு தெரியாது. எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இதோட மாஸ் என்ன சொல்லலாம்? பிளஸ் 1/2 மாஸ் என்னது? 3m. இதோட வெலாசிட்டி நமக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? how will calculate the velocity? யார் கால்குலேட் பண்ணிருக்கீங்க பார்க்கலாம். எப்படி கால்குலேட் பண்ணிருக்கீங்க? எஸ், யாராவது ஆன்சர் பண்ணிருக்கீங்களா? how you will calculate velocity of third mass? இதோட மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? how you will calculate? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? மொமெண்டம் கன்சர்வேஷன் அப்ளை பண்ணணும். எப்படின்னா இனிஷியலி பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி ரெஸ்ட்ல இருக்கா? இட் இஸ் அட் ரெஸ்ட் இனிஷியல். சோ இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு 0. ஃபைனல் மொமெண்டம் எப்படின்னா பிரேக் ஆனதுக்கு அப்புறம். சோ ஃபைனல் மொமெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ திஸ் இஸ் இனிஷியல் மொமெண்டம் 0. ஃபைனல் மொமெண்டம் என்ன சொல்லலாம்? இந்த பார்ட்டிகல் என்ன இருக்கு? m இன்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கு? v x டைரக்ஷன் i கேப் இல்லையா? இது எந்த டைரக்ஷன்ல இருக்கு? டவுன்வர்ட் டைரக்ஷன். டவுன்வர்ட்னா j கேப். சோ மைனஸ் m இன்டு v j கேப். இது என்ன அப்படின்னா பிளஸ் இதோட மாஸ் நமக்கு தெரியாது இல்லையா? சோ 3m மாஸ் நமக்கு தெரியும், வெலாசிட்டி நமக்கு தெரியாது. அப்ப நான் இதை ரீஅரேஞ்ச் பண்றேன், இந்த சைடு கொண்டு வரேன், இது இந்த சைடு கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க. சோ m minus m into v I cap, இது என்ன ஆயிரும்? plus 3m into v j cap is equal to 3m into v. So m cancel. So v யோட வேல்யூ என்ன சொல்லலாம்? 1/3 minus v. So v ன வெளிய எடுத்துட்டேன், I cap plus what is it? j cap. Is it clear? இது நமக்கு தெரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம இது velocity, இதுக்கு ரிசல்டன்ட் எடுக்கணும். எப்படி எடுக்கலாம் பாருங்க. So v/3 constant, இதுக்கு நான் ஸ்கொயர் பண்ண ரூட் எடுத்துனா என்ன கிடைச்சிரும்? So this is what is the root 2. இதுதான் velocity. So அந்த தேர்ட் பார்ட்டிகளோட velocity பாருங்க, v√2 divided by 3. So இங்க நாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? So v√2/3 the whole square. Yes or no? Whole square. So இப்போ என்ன ஆயிரும்? half mv² என்ன ஆயிரும்? mv² ஆயிரும் பிளஸ் இது 1/2, இது என்ன சார்? 3m. இதை நான் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைச்சு? v into 2 divided by what? 9. So இது கேன்சல் பண்ணா 3. Yes or no? So இந்த 2 நான் கேன்சல் பண்ணிட்டேன். என்ன கிடைச்சிரு பாருங்க, mv² வெளிய எடுத்துட்டா இங்க 1 இருக்கும் பிளஸ் இங்க என்ன இருக்கும்? எதுவுமே இருக்காது, 1/3 மட்டும் இருக்கும். So what is the answer? Is 4/3 mv². So யாருக்கெல்லாம் ஆன்சர் வந்திருக்குன்னு பாருங்க பார்க்கலாம். I got first நானு. சுபஸ்ரீ என்னோட மீத்திட்டீங்க. Yes, good. சுபஸ்ரீ is good. சுபஸ்ரீ is good. சுபஸ்ரீ doing good ma? Good. So what is the answer? Is that 4/3? Yes, it is a 4/3. D is the answer. யாரெல்லாம் ஆன்சர் பண்ணிருக்காங்க? ஒரே பொண்ணு மட்டும் தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. Only she has the potential. மத்தவங்களுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுங்க. யாராவது புரியாம இருக்கா? ஃபர்ஸ்ட் அதுவும் ஒன்னு क्वेश्चन கேட்றணும். யாராவதுக்கெல்லாம் புரியாம இருக்கா? புரியாம இருந்தாலும் ஆன்சர் வராது இல்லையா? Is there anybody having doubt? Thank you, sir. Good, Subhashri. That's it. Clear. Scorpion, Vara. Yes. Nancy and Nancy. LM. DJ Bravo. எங்கடா இருக்க? DJ Bravo. DJ John இருக்கியா? DJ John புரியல சார். அட வாடா டேய். எதெல்லாம் புரியல? எந்த இடத்துக்கு புரியலன்னு சொல்லுங்க.
where you not understand momentum conservation use பண்ணது. Okay, இன்னொரு question நான் பார்க்கும்போது நான் explain பண்றேன். Same question இன்னொரு time வரும் பாருங்க. I'm explaining the same question. I told sir. Yes, good. Object is flying air with a velocity. This question is important. So object is flying in air with a velocity v கொடுத்துட்டாங்க. என்னது initial velocity கொடுத்துட்டாங்க. Initial velocity 20 i cap plus 25 j cap minus 12 k cap. Okay, suddenly break into two pieces. So எவ்வளவு break ஆயிருக்கு? ரெண்டு பீஸா இருக்கு. m break ஆயிருக்கு. We don't know what is that two pieces of the mass ratio m1 m2 ratio. m1 divided by m2 ratio என்ன சொல்லிட்டாங்க? 1/5. அப்படினா total mass என்னவா இருக்கும்? 6 ஆ இருக்கும் இல்லையா? m1 plus m2ங்கிறது என்ன சொல்லலாம்? It is a 6. Total mass is 6. அது 1:5 ரேஷியோவா பிரேக் ஆயிருக்கு இல்லையா? 1:5 பிரேக் ஆயிருக்கு. Now the smaller mass flies off with a velocity. Smaller mass ஓட velocity கொடுத்துட்டாங்க. Larger mass ஓட velocity நாம calculate பண்ணனும். எப்படி calculate பண்ணலாம்? How can I calculate this value? So அப்படினா இனிஷியலா என்ன இருக்கு அப்படினா இந்த total mass 6m இல்லையா? 6 இது மூவ் ஆயிட்டு இருக்கு. with velocity இந்த velocityல மூவ் ஆயிட்டு இருக்கு. இது பிரேக் ஆயிருச்சு. So break ஆயிருக்கும்போது m1 m2 ratio. So இத m1 ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. m1 ஓட velocity கொடுத்துட்டாங்க. இப்போ m2 ஓட velocity நமக்கு தெரியும். இதுதான் क्वेश्चन. இனிஷியலா பிரேக் ஆகறதுக்கு முன்னாடி இருக்க velocity. ரைட்? பிரேக் ஆகறதுக்கு முன்னாடி இருக்க velocity. பிரேக் ஆனதுக்கு அப்புறம் ஸ்மால் மாஸ் ஓட velocity. இப்போ பிரேக் ஆனதுக்கு அப்புறம் கேபிட்டல் மாஸ் ஓட velocity கால்குலேட் பண்ணனும். அதாவது பிகர் மாஸ் ஓட velocity கால்குலேட் பண்ணனும். இதுதான் क्वेश्चन. எஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? we'll start with this. எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இனிஷியலா நான் எடுத்துட்டேன். ரைட்டா? So initial சொல்லும்போது என்ன 6m இல்லையா? 6m would move with velocity இல்லையா? So 6m என்ன velocityல இருக்கு? இங்க பாருங்க, object is flying in air. Yes or no? 6m is moving with velocity 20 i cap plus what? 25 j cap minus 12 k cap. இது என்னது? momentum, initial momentum. இதுதான் என்ன சொல்லலாம்? momentum conservation. which is equal to ரெண்டு மாஸ் பிரேக் ஆயிருக்கு. ஒரு மாஸோட வேல்யூங்க பாருங்க 1/6 ன்னு எழுதலாமா? 1/6 is ஒரு மாஸோட வேல்யூ. செகண்ட் மாஸோடது 5/6 ன்னு எழுதலாமா? ஏன்னா டோட்டல் மாஸ் ஆட் பண்ணா உங்களுக்கு கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் மாஸ் 1/6 ஓட மாஸ், ஸ்மால் மாஸோட வெலாசிட்டி என்னன்னு கொடுத்துட்டாங்க? 100 i cap plus 35 j cap plus 8 k cap ன்னு கொடுத்துட்டாங்க. இது ஸ்மால் மாஸோட வெலாசிட்டி. கேபிட்டல் மாஸோட வெலாசிட்டி நமக்கு தெரியாது. So this is what we need. Yes or no? Are getting me point? Everyone understood, right? Clear? Everyone understood, right? Is it clear? So rearrange பண்ணுங்க. Can you calculate v ஓட வேல்யூ calculate பண்ணுங்க பார்க்கலாம். Can you do this one? Can you try to calculate this one? என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். Yes, ma'am will come. நான் அப்புறம் வரேன். Ma'am வருவாங்க. So ma'am will come. There is a surprise for you. Okay, it is useful for surprise. Subscribe and surprise. Ma'am live வருவாங்களா சார்? எஸ் வருவாங்க. அபிஷி, ஐ மீன் ஹாஸ்பிட்டல் சார், ஃபுல் ஃபீவர் கேம். என்னாச்சு? கன்ஃபியூஷன் ஆகுது சார் லைட்டா. லிசன், மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு டைம் பாருங்க, then I will explain that clearly. ஒரு டைம் பாருங்க, I will explain clearly this question. So என்ன கொஸ்டின் கொடுத்துட்டாங்க? ஃபர்ஸ்ட், ஆப்ஜெக்ட் இஸ் flying in air with velocity. ஆப்ஜெக்டோட மாஸ் m ன்னு எடுத்துட்டேன். ஓகேவா? இது ஃப்ளைல இருக்கு. ஸோ வாட் இஸ் இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மாஸ் நான் எடுத்துட்டேன், கேபிட்டல் எம் எடுத்துட்டேன். ரைட்? ஸோ இது என்ன சொல்லலாம்? 20 i cap plus 25 j cap 25 j cap minus 12 k cap. கிளியர்? இந்த சடன்லி பிரேக் ரெண்டு பார்ட்டா பிரேக் ஆயிருக்கு. அதாவது ரெண்டு பார்ட்டா பிரேக் ஆயிருக்கு. ஒன்னோட மாஸ் m1, இது m2 பிரேக் ஆயிருக்கு. மாஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. m1/m2 ஓட வேல்யூ என்னது? 1:5 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது ரெண்டு ஆட் பண்ண வச்சுக்குவேன். m1 plus m2ங்கிறது என்னவா இருக்கும்? திஸ் இஸ் வாட் இஸ் 6ன்னு சொல்லலாமா? ஏன்னா 1 + 5 6 இல்லையா? அப்படின்னா m1 ஓட மாஸ் என்ன சொல்லலாம்? அப்படின்னா m/6ன்னு சொல்லலாம். m2 ஓட மாஸ் என்ன சொல்லலாம்? திஸ் வாட் 5 m/6ன்னு சொல்லலாமா? இதுதான் மாஸ் ரிலேஷன். நீங்க ஆட் பண்ணுங்க, யூ வில் கெட் த சேம் m தான் வரப்போகுது. டோட்டல் வேல்யூ ஆஃப் இந்த கேபிட்டல் m தான் வரப்போகுது இல்லையா? கேபிட்டல் m தான் வரப்போகுது. கிளியர்? எஸ். ஸோ இப்போ பிரேக் ஆயிருக்கு அப்படின்னா இனிஷியலா இருக்க மொமெண்டமும் ஃபைனலா இருக்க மொமெண்டம் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஏன்னா நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0.
இனிஷியல் மொமெண்ட் என்ன சொல்லலாம்? மாஸ் இன்டு யூ, டோட்டல் மாஸ் கேபிட்டல் M. கேபிட்டல் M சொல்லலாமா? ஸோ டோட்டல் மாஸ் என்னது? கேபிட்டல் M. இந்த டோட்டல் மாஸ் என்ன சொல்லிட்டேன்? கேபிட்டல் M. இன்டு U ஓட வேல்யூ என்னது? 20I cap பிளஸ் 25J cap minus 12K cap. இதுதான் இனிஷியல் மொமெண்டம். டோட்டல் மாஸ் இன்டு த ரிலேஷன். எஸ் தானா? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஸோ ஐ எம் எக்ஸ்பிளைனிங் தட். ஸோ ஐ எம் எக்ஸ்பிளைனிங். மதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், மதிக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். யாருக்கெல்லாம் புரியலையோ ஐ எம் எக்ஸ்பிளைனிங் தட். ஸோ சுபஸ்ரீ ஐ எம் எக்ஸ்பிளைனிங் ஃபார் யூ. அப்போ நீங்க சார். ஸோ நெக்ஸ்ட் ஒரு half an hour ஐ வில் பி பேக். ஸோ ஐ வில் டேக் மை பிரேக். மேம் வருவாங்க, மேம் முடிச்சதுக்கு அப்புறம் ஐ வில் கம் பேக். எஸ், தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ ஃபைனல் மொமெண்டம். ஸோ ஃபைனல் மாஸ் ஸ்மால் மாஸோட என்ன? m/6. அதோட வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 100I cap பிளஸ் 35J cap பிளஸ் 8K cap. இது ஃபைனல் மாஸ், ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் த ஸ்மால் பார்ட்டிகல். செகண்ட் பார்ட்டிகல் கேபிட்டல் 5m/6 கேபிட்டல் இன்டு பி இல்லையா? இப்போ என்ன கேன்சல் ஆயிரும்? இந்த m இந்த m இந்த m கேன்சல் ஆயிரும். ரைட்? ஸோ நான் இதை இந்த சைடு கொண்டு வரேன். ஐ எம் சேஞ்சிங் திஸ் ஒன். அப்போ இந்த சைடு கொண்டு வந்துட்டுன்னு வச்சுக்கேன். கேன் யூ கேன்சல் திஸ் ஒன்? ஸோ இப்போ எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த 6 நான் இங்கே மல்டிப்ளை பண்ணிடலாமா? 6 இன்டூ 20I cap பிளஸ் 25J cap மைனஸ் 12K cap. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணா இது அப்படியே இந்த சைடு கொண்டு வரேன். மைனஸ் இங்கே பாருங்க, இங்கே இருக்க 6 ரெண்டோட 6ஐயும் எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் எடுத்துட்டேன், இதை நான் இந்த சைடு கொண்டு வரேன். ஐ எம் சேஞ்சிங் திஸ் ஒன். ஸோ இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன ஆயிரும் பாருங்க? லிசன். ஸோ மைனஸ் 100I cap plus 35J cap plus 8K cap plus what is equal to what? 5V. 5V யா? எஸ் ஆன் ஆர் கெட்டிங் மை பாயிண்ட்? ஸோ இங்கே பாருங்க, நான் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். 120I cap plus so 6 உள்ள மல்டிப்ளை 6 into 25 30 பேலன்ஸ் 3 12 15 150 ரைட்? மைனஸ் இதை கூட மல்டிப்ளை பண்ணா 6 2 12 பேலன்ஸ் 1 6 7 72 K cap. இது J cap மைனஸ் 100I cap மைனஸ் 3J cap 3 35 தானே? எஸ் 35J cap minus 8K cap is equal to 5V. Can you complete this one? Answer என்ன வருதுன்னு பாருங்க. அவ்வளவுதான். Hello sir. It's clear, everyone understood right? இதை கம்ப்ளீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். You will get the answer what? ஏங்கிற ஆன்சர் வரும். ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். Complete this one. Can you try? ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. So take as homework. Complete பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். Complete this one. அப்படின்னா 100 மைனஸ், so 120 மைனஸ் 100 என்ன சொல்லலாம்? 20 20I cap. Next 150 minus 35 150 minus 35 150 minus 35 150 minus 35 150 J cap. 72 minus 8 72 minus 8 போயிருச்சு அப்படின்னா 72 60 60 64 64 65 எஸ். ஸோ இப்போவே டிவைட் பை 5 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இது கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். திஸ் இஸ் வாட் இஸ் இட்? 4I cap. ஆப்ஷன் இருக்கா? எதுக்கு 4 வந்திருக்கு? ஒருக்கு மட்டும் தான் 4 வந்திருக்கு, அவ்வளோதான். கிளியரா? ஸோ ஒன்லி ஒன் ஆன்சர் இஸ் தட் 4. எஸ், கிளியர்? எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுட் ரைட்? கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, see this very important question is that, see here F versus T கொடுத்துட்டாங்க. F versus T கொடுத்துட்டாங்க. Clear sir? Thank you sir. Subhashri. Yes, good. Okay, இப்போ F versus T கொடுத்துட்டாங்க. Listen, Fங்கிறது என்ன சொல்லலாம்? dp by dt ன்னு சொல்லலாமா? Fங்கிறது dp by dt, right? இப்போ dp எனக்கு வேணும்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? dp is equal to f dt ன்னு சொல்லலாமா? Can we take it as f dt? So அப்படின்னா see dp is equal to f dt ன்னு வெச்சுக்குவேன். So இன்டகிரேஷனா என்ன மீனிங்? ஏரியான்றதுக்காக தான் இன்டகிரேஷனா மீனிங். இப்போ நீங்க இதுல ஏரியா கால்குலேட் பண்ணீங்கன்னு வெச்சுக்கேன், F versus T கொடுத்திருக்கிறது, F versus T கொடுத்திருக்காங்க. இதுல ஏரியா கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைச்சிரும்? சேஞ்ச் இன் மொமெண்டம் கிடைச்சிரும். இதுதான் என்ன சொல்லலாம்? இம்பல்ஸ் ன்னு சொல்லலாம். சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் நதிங் பட் வாட்? இம்பல்ஸ் ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் இம்பல்ஸ். So can you calculate this one? இப்போ என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படினா, listen, the force acting on the particle of mass m indicated by force resistance கொடுத்துட்டாங்க. listen, நான் வேல்யூ நான் நோட் பண்றேங்க பாருங்க. So this is what is that graph. இது 2, இது 4, இது 6, இது 8. So எப்படி கிராஃப் கொடுத்திருக்காங்க அப்படினா, it is given like this.
கிளியரா? சோ இது என்ன சொல்லிட்டாங்க, -3 ன்னு கொடுத்துட்டாங்க, இது 3 ன்னு கொடுத்துட்டாங்க, இது 6 ன்னு கொடுத்துட்டாங்க. சோ இப்போ என்ன கால்குலேட் பண்ணோம், what we have to calculate change in momentum of the particle over interval of 0 to 8 second. இதுல change in momentum என்ன அர்த்தம், ஏரியா under the curve கால்குலேட் பண்ணனும்னு அர்த்தம். கிளியரா? யாராவது புரியாம இருக்கா? சோ change in momentum is equal to integral over f dot dt. இது என்ன சொல்லலாம், ஏரியா under the curve னு சொல்லலாம், ஏரியா under curve. f versus what, t. Can you tell me the answer? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பசங்களா, யாரு பசங்க ஆன்சர் பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம். Can you tell me the answer for this question? Clear? Can you tell me answer for this question? So ma'am class முடிச்ச, ma'am live முடிஞ்சனா என்னோட live இருக்கும், again it will start. Okay, so don't miss this section. Next என்ன பார்க்க போறோம் அப்படினா, we are going to discuss rotational motion discussion பண்ண போறோம், and also rotation motion, அதுக்கப்புறம் yes gravitation discussion பண்ண போறோம், அதுக்கப்புறம் thermodynamics, properties of solid, then waves and oscillation. That's it. Okay வா? Clear? Everyone understood, right? So இது ஆன்சர் பாருங்க பார்க்கலாம். சோ இது என்ன சொல்லலாம், இதோட ஏரியா நான் எடுக்கிறேன், இதோட ஏரியா பாருங்க half into base எவ்வளவு 2, height எவ்வளவு 6 plus இதோடது பாருங்க, இது மைனஸ் எடுக்கணும், இந்த இடத்துல மைனஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா, மைனஸ் இம்பார்ட்டன்ட். சோ ஏன்னா நெகட்டிவ் மொமெண்ட்ங்கிறது வெக்டர் குவாண்டிட்டி, மைனஸ் இம்பார்ட்டன்ட். சோ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, பேஸ் எவ்வளவு, இதோட வேல்யூ இங்க பாருங்க இது 2, இதோட ஹைட் என்னது இங்க பாருங்க, இந்த ஹைட் என்னது -3 பிளஸ் இது ஃபுல்லாவே இதோட ஃபுல்லா. சோ இதோட ஃபுல்லா என்ன சொல்லலாம், சோ 8 - 4 4, ஹைட் என்னது 3. சோ கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். சோ இது என்ன ஆயிரும், 2 × 6. எஸ், இந்த 2 கேன்சல் ஆயிரும், 6 in -6 plus 12. சோ என்ன ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும், 12 is the answer. Yes, C is the answer. Yes, எனக்கு வந்துருச்சு. உங்களுக்கு வந்துச்சா பசங்களா? யாருக்கெல்லாம் வந்துச்சு பசங்களா? யாருக்கெல்லாம் வந்துச்சு? Yes, 12 is. Shubhashri is good. Shubhashriக்கு மட்டும் தான் வந்துச்சு ஆன்சர். மத்தவங்களுக்கு என்னாச்சு, மத்தவங்க காணாம போயிட்டீங்களா பசங்களா? Shubhashri, Abhishri, are you there? அப்போ உங்க லைவ் எங்க சார்? நான் லைவ்ல தான் இருக்கேன், நீங்க இருக்கீங்களா? ஹலோ சொன்னவங்க ஹலோவே காணாம போயிட்டாங்க. எஸ், டி ஜான், நான்சி, NNC, சுபஸ்ரீ, are you there? I got it. அப்பப்ப நாம பண்ணி விட வேண்டியதா, நீ நல்ல பையனா மாறிட்டீங்களா தீபக்? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். இதெல்லாம் வெடி. We'll go with the center of mass. So this question is that, can you calculate center of mass? That finally 43. Okay, so next class la center of mass நாம பார்த்துட்டு இருக்கோம். So next class la நாம என்ன பண்ணலாம் அப்படினா, we will go with that rigid body dynamics நாம போயிரலாம். Okay, rotational motionக்கு நாம போயிரலாம். So center of mass பாருங்க, 3 identical sphere each of mass m. So எங்க கொடுத்துட்டாங்க பாருங்க, 3 identical sphere each of mass, இது m, இது m ன்னு கொடுத்துட்டாங்க. So இன்னொரு mass m ன்னு கொடுத்துட்டாங்க. இது நீட்டோட क्वेश्चन பசங்களா. Are placed on the corner at the angle triangle with that mutual perpendicular to the side என்ன சொல்லிட்டாங்க, 2 மீட்டர். இது எல்லாமே 2 மீட்டர். The taking the point of intersection to mutually perpendicular to side the origin. Find the position of center of mass calculate பண்ணலாம். Find the position of center of mass. So எந்த question கேட்டிருக்காங்க, taking the point of intersection to mutual perpendicular side அப்படினா origin. So இதுதான் நான் origin எடுத்துக்கணும். So this is what is 0, 0. So center of mass எப்படி calculate பண்ணலாம்? We can calculate center of mass. Position vector of center of mass எப்படி calculate பண்ணலாம்? m1x1 plus m2x2 divided by m1 m2 plus m summing over all the masses. இல்லையா? m3 x3. எஸ் ஆனோ? இதுதான் என்ன சொல்லலாம், center of mass னு சொல்லலாம். Clear? First இந்த position vector நாம represent பண்ணலாம். Position of the particle. இந்த பாயிண்ட் என்ன சொல்லலாம், so 2, 0 சொல்லலாமா? இந்த மாஸ், இந்த சென்டர் ஆஃப் மாஸ் என்ன இருக்கு, இந்த 0, 0. இந்த மாஸ் எங்க இருக்கு, 0, 2ங்கிறதுல இருக்கு. அப்படினா இது x ஆக்சிஸ்ல இருக்கு, இது y ஆக்சிஸ்ல இருக்கு. ரைட்? x ஆக்சிஸ்ல சென்டர் ஆஃப் மாஸ் பொசிஷன் கால்குலேட் பண்ணலாமா? சோ எந்த பார்ட்டிகல் இருக்கு, இந்த பார்ட்டிகல் இருக்கு, m into பொசிஷன் என்னது 2, அதாவது m1 x1. இப்போ இந்த பார்ட்டிகல் என்ன இருக்கு, பிளஸ் m into x ஓட வேல்யூ என்ன 0. இந்த பார்ட்டிகல் எடுத்துட்டேன், பிளஸ் m into x ஓட வேல்யூ 0. எஸ் ஆனா பொசிஷன் தான், அந்த பார்ட்டிகளோட x பொசிஷன். இங்க பாருங்க, இதுக்கு x வேல்யூ இருக்கு,
இதுக்கு x வேல்யூ 0, இதுக்கு x வேல்யூ 0. எஸ் ஆர் அதனால தான் எடுத்துட்டேன். டிவைடட் பை டோட்டல் மாஸ் 2m. ஸோ 2m 3m. ஸோ என்ன கிடைச்சிரும் 2m டிவைடட் பை 3m. ஸோ கேன்சல் ஆச்சு அப்படின்னா என்ன கிடைச்சிரும் 2/3. ஸோ இது எந்த டைரக்ஷன் i கேப் டைரக்ஷன். இதே j கேப் போயிட்டேன்னு வச்சுப்பேன் சென்டர் ஆஃப் மாஸ் along j கேப். ஸோ எது இருக்கு இது 0 இருக்கு, இதுல y டைரக்ஷன் இல்ல, இது y டைரக்ஷன் இல்ல, இது மட்டும் தான் இருக்கு. ஸோ என்ன சொல்லலாம் ஸோ m into 2 divided by 3m. ஸோ என்ன mm cancel 2/3 j cap. ஆப்ஷன் பாருங்க 2/3. yes it is c is answer. yes c is answer. see I am solving that. I am solving. நீங்க சால்வ் பண்றீங்களா அப்படிங்கறத क्वेश्चन. I am not going to write the exam. நான் எழுதல பசங்களா, நீங்க தான் எழுத போறீங்க, நீங்க தான் சொல்லணும். silent mode on sir, silent mode. நல்ல பையனா, நல்ல பையனா சைலண்ட்லாம் இருக்கக்கூடாதுடா, ஆன்சர் பண்ணணும். கிளியர்? எனி டவுட் you are facing? anybody having doubt? டவுட் இருக்குங்களா பசங்களா, குட்டி பசங்களா? எனி டவுட்? எனி டவுட்? எனி டவுட்? பட் ஆப்ஷன்ல i is equal to j இருக்கே சார். i is equal to j வா? எங்கடா i is equal to j? i plus j cap. ஸோ இப்போ பொசிஷன் வெக்டர் எடுத்துட்டோம்னா ஆர் வெக்டர் 2 டைமென்ஷன்ல இருக்கும், xi cap plus yj cap இல்லையா? ஸோ along x டைரக்ஷன் என்ன சொல்லிட்டான் 2/3. 2/3 i cap. what's 2/3 j cap? so what is the answer? 2/3 எடுத்துட்டீங்கன்னா i cap plus j cap. clear? clear? yes Subhashri i plus j 2/3. yes option பாருங்க, செக் பண்ணிக்கங்க. yes so next question பாருங்க பார்க்கலாம். இப்போ என்ன क्वेश्चन கொடுத்துட்டாங்க, two particles of mass 5 kg 10 kg respectively are attached to end of the rigid rod of length 1 meter, negligible mass. so ரெண்டு மாஸ் நான் என்ன பண்றேன் அட்டாச் பண்ணிட்டேன் of rigid board 5 kg. இது என்ன சொல்லிட்டாங்க, so this is what is a 10 kg ன்னு கொடுத்துட்டாங்க, 5 kg and 10 kg. so that the center of mass of the system 5 kg ல எங்க இருக்கும் அப்படிங்கற கேட்டிருக்காங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஆன்சர் பண்ண பார்க்கலாம். எஸ் ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. கேன் யூ டெல் மீ தட்? சோ இது என்ன அப்படினா xங்கற டிஸ்டன்ஸ்ல நாம கால்குலேட் பண்ணனும் இல்லையா? நவ சோ இந்த 5 kg ல இருந்து எப்படி நாம கால்குலேட் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். லிசன், ஐ அம் கோயிங் டு டேக், லிசன் கேர்ஃபுல்லி. நான் பொசிஷன் வெக்டரை அதாவது என்னோட ஒரிஜினை ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த பாயிண்ட்ல இருந்து எந்த அதாவது 5 kg ல இருந்து எங்க சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இல்லனா சென்டர் ஆஃப் மாஸே நான் ஒரிஜினா சூஸ் பண்ணலாம், இல்லனா 10 kg நான் ஒரிஜினா சூஸ் பண்ணலாம். சோ ஐ அம் கோயிங் டு டேக் சென்டர் ஆஃப் மாஸ் ஒரிஜினா சூஸ் பண்றேன். திஸ் இஸ் வாட் இஸ் 0,0 ன்னு எடுத்துட்டேன். எஸ் ஆர் 0,0. கிளியரா? சோ இப்போ எவ்வளவு மீட்டர், இதோட மீட்டர் என்ன சொல்லிட்டாங்க 1 மீட்டர் நான் எடுத்துட்டேன். இஃப் ஐ டேக் திஸ் இஸ் வாட் 1 மீட்டர். அப்ப நான் இது x எடுத்துட்டா இது என்னவா இருக்கும் 1 - x ஆ இருக்குமா? திஸ் இஸ் வாட் 1 - x. கிளியர்? கிளியர் எவரிவன் அண்டர்ஸ்டுட்? இது 0,0, இது 1 - x, இது x. இது பாசிட்டிவ் x ஆக்சிஸ். அப்படினா 1 - x, 0. இது என்னது நெகட்டிவ் x ஆக்சிஸ் -x, 0 ன்னு சொல்லலாமா? கிளியர்? சோ அப்படினா பொசிஷன் வெக்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் என்னது 0. அப்படினா x m1x1 plus m2x2 divided by m1 plus m2, ரைட்? அப்படினா இந்த பொசிஷன் வெக்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கு 0 ல இருக்கு. இது 0 divided by ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் என்னது 10 எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு, இங்க இருந்து எந்த டிஸ்டன்ஸ் 1 - xங்கற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. 1 - xங்கற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. தென் இந்த மாஸ் இந்த சைடுல இருக்க மாஸ் 5 kg. 5 kg எங்க இருக்கு அப்படினா -x டிஸ்டன்ஸ்ல இருக்கு divided by x. so this is what is it m1 plus m2. so இது என்ன ஆயிரும், இது இங்க மல்டிப்ளை பண்ணா 0 ஆயிருமா? so ரீஅரேஞ்ச் பண்றேன், இது இந்த சைடு கொண்டு வரேன். 5x is equal to 10 1 - x. so இப்போ இது கேன்சல் பண்ணா இது 2. so x is equal to 2 உள்ள மல்டிப்ளை பண்றேன் 2 minus 2x. so இது இந்த சைடு வந்துருச்சு அப்படினா 3x is equal to 2. x ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், so 2/3. ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க 2/3. இது 2/3 இல்லையே, என்ன பண்றது என்ன பண்றது? ஓகே, so இத நாம என்ன எடுக்கணும், so we can take it as a இத நாம என்ன எடுக்கலாம், so கேன்சல் பண்ணா அப்படினா 0.6 ன்னு எடுக்கலாமா? 66 அப்படினா என்ன சொல்லலாம் 66 centimeter. ஆப்ஷன் இருக்கா 66 centimeter? yes it is nearly b is answer. yes b answer. I got answer. ஒவ்வொரு டைமும் நான் இப்ப இருந்து பாருங்க என்னோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இருந்தாலும் ஒவ்வொரு டைமும் ஒரு ரிஸ்க் எடுத்து क्वेश्चन சால்வ் பண்ணும்போது ஆன்சர் வரும் இல்லையா? அப்படியே ஒரு ஸ்ட்ராங் ஃபீல் ஆகும். நான் சால்வ் பண்ணிட்டேன், நான் கிராக் பண்ணிடுவேன்டா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும்.
ஸோ நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வருதா உங்களுக்கு மைண்ட் செட்டில்? இஸ் தேர் எனிபடி அந்த மாதிரி மைண்ட் செட் எல்லாம் வருமா? நான் சால்வ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. Everyone understood, right? Clear, 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 clear. Okay. Everyone understood, right? So this is what is a mass value. Okay, next question பாருங்க பார்க்கலாம். 3 masses are placed axis 3 gram at origin, 500 gram at what is it? 40 centimeter, 400 gram 70 centimeter. The distance of center of mass from that origin கேட்டிருக்காங்க. Can you calculate and just tell me that? யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஆன்சர் பண்றாங்களா பார்க்கலாம். Yes. யாரெல்லாம் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். Can you tell me that? So யாரெல்லாம் ஆன்சர் பண்றீங்க? ஆன்சர் பண்ணுங்கடா. எடுக்கலாம். ஸோ யூ கேன் டேக் இட் இஸ் நமக்கு அதை கொஸ்டினே இங்கே பாருங்க 1 மீட்டருங்கிறதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் சென்டிமீட்டர் கூட நீங்கள் எடுக்கலாம். 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர், சரி 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர் கூட எடுக்கலாம். ஸோ நான் அப்படியே சால்வ் பண்ணிட்டு வர்றேன். ஓகே, சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணாமல் அப்படியே நான் சால்வ் பண்ணிட்டேன். ஓகே சுபஸ்ரீ, கிளியர்மா? நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம், நான் கன்வெர்ட் பண்ணாமல் சால்வ் பண்ணிட்டேன். எஸ் ஆர் நோ? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐயோ இந்த கொஸ்டின் இல்லை, இந்த கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துட்டாங்க? 3 masses are placed at x is equal to என்ன சொல்லிட்டாங்க? ஒரிஜின். இங்க பாருங்க, ஒரிஜின்ல பிளேஸ் பண்ணிட்டாங்க. 3 masses பிளேஸ் பண்ணிருக்காங்க. 300 கிராம் எங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க? 0,0ல பிளேஸ் பண்ணிருக்காங்க 300 கிராம். நெக்ஸ்ட் ஒன் எங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க? 500 கிராம் 40 சென்டிமீட்டர்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. x is equal to 40 சென்டிமீட்டர் எவ்வளவு பிளேஸ் பண்ணிருக்காங்க? 500 கிராம் பிளேஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் 400 எவ்வளவு பிளேஸ் பண்ணிருக்காங்க? 70 சென்டிமீட்டர்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. 70 சென்டிமீட்டர். கிளியர்? சோ ஒரிஜின்ல இருந்து கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். கேன் வி கால்குலேட் திஸ் ஒன்? சென்டர் ஆஃப் மாஸ் இதோட எங்க இருக்குன்னு பார்க்கலாம். x is equal to m1 இல்ல m1 by m1 into x1. சோ இங்க இருந்து 300 into what? 0 plus next another 500. ஃபைனலா கிலோகிராமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபைனலி will changes. So into what is that? 40 into 10 to the power of -2 plus -2 நான் அப்படியே போட்டுக்கலாம். Finally will changes that everything 40 centimeter plus இது என்ன சொல்லலாம்? 400 into what? 70 divided by total mass. ஏன்னா கிராம் எல்லாம் கேன்சல் ஆயிரும். So 300 plus 500 plus 400 இல்லையா? 400. So இப்போ என்ன ஆயிரும் பாருங்க. If I cancel this one, இது 0 ஆயிருமா? So இதை நான் ஆட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? So 4 into 5 into 4 20,000. 3 0 ஆயிரும் இல்லையா? 3 4 0 பிளஸ். ஸோ இது ஆட் பண்ண அப்படின்னா 28 3 0 எஸ் ஆனோ 28 3 0 டிவைடட் பை ஆட் பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாத்தையும் 1200 எஸ் ஆனோ 1200. இப்போ எல்லாத்தையும் 2 0 கேன்சல் பண்ணுங்க. 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். இங்க 200 plus 280 480 divided by 12. So cancel பண்ணுங்க பார்க்கலாம். Can you cancel this and tell me that what is the answer is there? Yes, 3 times 30 is the answer. That's it. Clear? ஏவா? சரி 40 is the answer. ஏன்னா இப்போ cancel பண்ணா அப்படின்னா 40. Yes, 40 is the answer. Any doubt? Clear பசங்களா? Yes, clear. Fine. So now we will start this what? இதோட center of mass நாம complete பண்ணிக்கலாம். We'll complete the center of mass. So next topic என்ன பார்க்கலாம் அப்படின்னா we will discuss that. Yes, so we will discuss rotational motion. நாம discussion பண்ணலாம். ஓகேவா? Rotation motion we will start. Rotation motion, very important thing. We are going to start rotation motion next one. Okay, I will take a break. Okay, this is very important thing. Break I will take. Okay, so in the break முடிச்சதுக்கு அப்புறம் we will complete that balance இருக்க எல்லா சாப்டர் நாம பசங்களா முடிக்க போறோம். So இந்த சாப்டர்ல so இந்த 8 o'clock ma'am will give surprise. ஒரு சர்ப்ரைஸான ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ண போறாங்க. Okay, so please join in that and also அது முடிச்சதுக்கு அப்புறம் please come back.
சேம் செஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம், முடிச்சிடலாம். 12th பார்ட் 11th பார்ட்டை கம்ப்ளீட்டாக தரவா முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. வி வில் டிஸ்கஸ். டைம் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் நியர்லி ஜஸ்ட் ஐம் டேக்கிங் தட் 30 minutes. ஓகேவா? ஸோ இப்போ இருந்துட்டு அப்படின்னா பிரேக் எப்போ முடியும் அப்படின்னா பிரேக் till 8. Just I'm taking that 40. Yes, we'll start. Okay, we'll start. Sure. Yes, Subhashri. Yes, we will meet the next class. So next and the live முடிச்சதுக்கு அப்புறம் we will complete. So we will start the session. Thank you. We'll wait for this. We'll start the session. Yes.
My name's John Marston. Hello, Pasangla. I'm audible. Yes. So very good evening. Good night. Good evening. I'm audible, right? Ellarkum. I'm audible. Deepak, you are hurt. Huh? Yes, I'm audible, right? Ellarkum. I'm audible. Once if it is audible, just tell me, then we'll start the session. Now, என்ன பார்க்கலாம் அப்படினா, so we are going to start. So surprise, உங்களுக்கு ஒரு surprise கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Okay, it is familiar surprise. Okay, I'm audible, right? Yes, it is audible. Yes, it is audible. Okay, we'll start the session. See here, right? See, one more thing is that I tell you that in the PPT உங்களுக்கு வேணும் அப்படினா PDF. Yes, it is a PDF உங்களுக்கு வேணும் அப்படினா still watch end of this what is the session. Okay, va? So 12 சொல்லிருக்காங்க. So 12 to 12 we are going to complete 11th maximum நம்ம complete பண்ண போறோம். Maximum cover பண்ண போறோம் இந்த இடத்துல. Okay va? So if you watch this one, end of this video, I will share this word Telegram channel la I will share. So we will share this word PDF na உங்களுக்கு share பண்ணா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத பேஸ் பண்ணி நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். So நீங்க எந்த அளவுக்கு பிராக்டீஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். If you practice properly the exam definitely உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். So we just now we launched that what is the test series. See here, நாம ஜெனரலாவே நமக்கு என்ன தெரியும் அப்படினா ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா நமக்கு தெரியும். And also படிக்கும்போது எப்படி சால்வ் பண்ணனும் தெரியாது. பட் நாம என்ன பண்ணுவோம் அப்படினா சோ அது டக்குன்னு ஒரு இடத்துல என்ன பண்ணிரோம் பிசிக்ஸை பொறுத்த அளவுக்கு இது இப்படி வரும் அப்படினு நினைச்சிட்டு போயிடுவோம். பட் நீ எக்ஸாம்ல போகும்போது என்ன ஆகும் அப்படினா அந்த ஐடியா ஸ்ட்ரைக் அவுட் ஆகாது. அதே மாதிரி நீங்க எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா பாதியிலே என்ன ஆகும் தொங்கிட்டு இருக்கும், ஆன்சர் வராது. ஓகேவா, கட் ஆயிடும். ஸோ இது எல்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா யூ ஹாவ் டு அட்டன் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டெஸ்ட் சீரீஸ் தான் அட்டன் பண்ணணும். யூ ஹாவ் டு அட்டன் ரெகுலர் டெஸ்ட் சீரீஸ். ஓகேவா, ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல எழுதலாம், ஒரு நாள் அரல்ஸ் 1 வீக் ஒரு டைம் என்ன பண்ணலாம் ஃபுல் டெஸ்ட் எழுதலாம். ஸ்பெஷலி ஃபார் பயாலஜி, பிகாஸ் பயாலஜி மேக்ஸிமம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் பயாலஜி ரெகுலர் 1 வீக் ஒரு டைம் நீங்க ஃபுல் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏன்னா நாம பயாலஜில அவுட் ஆஃப் அவுட் ஸ்கோர் பண்ணணும் பசங்களா. எஸ் ஆனோ 360 அவுட் ஆஃப் 360 நெகட்டிவ் ஆகவே கூடாது. நெகட்டிவ் ஆனா ஒரு நெகட்டிவ் அவ்வளவுதான். See, அது எப்ப பாசிபிள் அப்படின்னா நீங்க என்சிஆர்டியை தரவா படிச்சிருந்தா மட்டும் பத்தாது. யூ ஹாவ் டு அப்ளை தட். ஸோ நீங்க அட்டன் பண்ணும்போது மட்டும்தான் நீங்க எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்றீங்கன்னு தெரியும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி. See, நீங்க பயாலஜில அவுட் ஆஃப் அவுட் எடுக்கணும் அப்படின்னா ரெகுலரா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு மேக் எரர் நோட். எரர் நோட்டை ப்ராப்பரா அட்டன் பண்ணணும் பசங்களா. ஓகே, எரர் நோட்டை ப்ராப்பரா எழுதணும். எரர் நோட் அப்படின்னா சும்மா ஏ பி அப்படிங்கிறது இல்ல, எங்க மிஸ்டேக் பண்ணுங்க, எந்த கொஸ்டின் எந்த இடத்துக்கு மிஸ்டேக் பண்ணீங்கன்னு எழுதுங்க. அதுதான் எரர் நோட். ஏன்னா அப்படி எழுதும் போது நெக்ஸ்ட் டைம் அந்த எரர் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. இதே தான் என்னது கெமிஸ்ட்ரியும் பயாலஜி பிசிக்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே ஐடியா தான். எரர் நோட்டை ஃபாலோ பண்ணுங்க. டெஸ்ட் எழுதுறது மட்டும் இல்லாம நீங்க எந்த இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்றீங்களோ அந்த இடத்துல நீங்க நோட் பண்ணி வைங்க. அதெல்லாமே எரரா உங்களுக்கு வரும். சோ அதெல்லாமே ஃபைனலா நீங்க அட்டன் பண்ண, அதாவது நெகட்டிவ் வரவே கூடாது அந்த கொஸ்டின்ல. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்க. எஸ், ஐ அம் வீக் இன் கெமிஸ்ட்ரி. சார் தீபக் ப்ரோ ரிலாக்ஸ்ட். ஹி இஸ் ரிலாக்ஸிங் ஆல்வேஸ். சாரி, பயாலஜி கிளாஸ் போயிட்டு இருக்கு. சோ அதான் பாத்துல போயிட்டேன். பயாலஜி கிளாஸ் போகுதா தெரியலையே. ஓகே, சோ இதுல நீங்க பயாலஜி போகுது சார், இதுல இங்க பயாலஜி போகுதா, என்னடா சொல்றீங்க? பயாலஜி போயிட்டு இருக்கா? எல்லாமே லைவா? நோ, இல்லையே. ஓகே, சோ வில் ஸ்டார்ட் திஸ். நம்ம டக்கு 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 டக்குன்னு முடிச்சிடலாம். சரியா? சோ என்ன அப்படின்னா I'm not relaxing. I know that Deepak. Sir, I'm achievers. I know you are an achiever. Okay, so you are a champion. So இந்த கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணி ஆன்சர் பண்றவங்க எல்லாருமே சாம்பியன் தான். அவங்க எல்லாருமே கிராக் பண்ணுவாங்க எக்ஸாம்ஸ். So and home instituteல போகுது சார். Yes, okay, fine. Okay, we'll start the session. Rotational motion. Rotational motionல நமக்கு எதுல இருந்து மேக்ஸிமம் क्वेश्चन வரும் அப்படின்னா பசங்களா, நீங்க எது அட்டெண்ட் பண்றீங்களோ இல்லையோ
நீங்க ப்ரோக்ராம் நடத்துங்க நடத்தாம போங்க, படிங்க படிக்காம போங்க. ஆனா இப்போ எழுதுற என்ன அப்படின்னா என்ன டாபிக்ல இருந்தா மேக்ஸிமம் கொஸ்டின் வரும் அப்படின்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த டாபிக்ல இருந்து கன்ஃபார்மா கொஸ்டின் வரும் பசங்களா. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் and also what rotational dynamics இதுல இருந்து கன்ஃபார்மா क्वेश्चन வரும். மூணே டாபிக். ரொட்டேஷன் மோஷன்ல இருந்து மூணு டாபிக் பசங்களா. இந்த மூணு டாபிக்கை விட்டுறாதீங்க, அட்டி எரிஞ்சு தும்சம் பண்ணிருங்க. இதுல இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்றோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन which I are going to solve this. So இந்த டைம் நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா listen carefully. உங்களுக்கு நான் ஆன்சர் கொடுத்துட்டேன், உங்களுக்கு எக்ஸாக்ட்டா ஆன்சர் வந்தாகும். என்னடா இது ஆன்சர் எதுக்குமே வரல? எஸ் வருது எல்லாத்துக்கும். ரைட்? சோ நான் ஆன்சர் கொடுத்துட்டேன், நீங்க என்ன பண்ணணும்? எக்ஸாக்ட் ஆன்சர். இது எதுக்கு அப்படின்னா உங்களோட நியூமெரிக்கல் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. ஏன்னா நீங்க சால்வ் பண்ணுவீங்க, எக்ஸாக்ட் ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா சோ நீங்க உங்களோட பார்த்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். நமக்கு ஆன்சர் தெரியாதப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு தெரியாது. இப்போ ஆன்சர் உங்களுக்கு தெரியும். யூ ஹேவ் டு சால்வ் ப்ராப்பர்லி. ஓகேவா? சோ எக்ஸாக்ட்டா ப்ரொசீஜர் அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஓகே, வில் ஸ்டார்ட் திஸ் क्वेश्चन. எஸ் ஆர் நோ? சோ வேற ஐடியா இருந்தாவா? எஸ், வில் ஸ்டார்ட். ஓகேவா? என்ன பார்க்க போறோம் அப்படின்னா the first question is that we are going to discuss that. என்ன क्वेश्चन பார்க்க போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். எஸ், we'll start this. The radius of gyration of the solid sphere of mass 5 kg. Shall we start? எல்லாரும் சொல்லுங்க பசங்களா. We'll start. அது மட்டும் இல்லாம ஒன்னு மட்டும் நான் கேக்குறேன். Still stay with the end of the video. தயவு செய்து end of the video stay பண்ணுங்க. Then we'll discuss more number of question. எதுலலாம் நீங்க கான்செப்ட்ல மிஸ்டேக் பண்றீங்களோ அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எஸ் ஆனோ? சோ யாரெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கீங்க just I'm present thumbs up பண்ணுங்க பார்க்கலாம். சோ உங்களோட பேர் எழுதுங்க பார்க்கலாம். உங்களோட பேரை டைப் பண்ணுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் பிரசன்ட் சொல்லிட்டு யாரெல்லாம் பிரசன்ட்? தீபக் பிரசன்ட். I know தீபக். yes. Subhashri is present, Dana is present, Dark, Scorpion, Deepak present. yes, மூணே பேர் தான் present. மத்தவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க. எஸ். மணிமாறன் present. yes, good. Danyas present. good. இங்க பாருங்க, நாம எப்ப இன்டராக்ஷன் பண்ணுவோமோ அப்பதான் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். இன்டராக்ஷன் பண்ணாம 10ஓட 11 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே லேர்ன் பண்ண முடியாது பசங்களா. யூ ஹேவ் டு தப்போ ரைட்டோ நீங்க ஆன்சர் பண்ண பழகணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? சோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை மட்டும் தெரிஞ்சுக்க. அபி இஸ் பிரசன்ட், நான்சி இஸ் பிரசன்ட். நான்சி ஃபைனலி யூ கேம். Sanmadika is present. yes, good. yes, Dark Knight Scorpion is being everywhere. Dark is everywhere. okay, so we'll start with this. The radius of gyration of the solid sphere. Radius of gyration என்ன அப்படின்னா அதாவது இப்ப நான் எடுத்துட்டேன், listen carefully. நான் moment of inertiaங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா discrete mass கால்குலேட் பண்ணலாம், continuous mass கால்குலேட் பண்ணலாம் இல்லையா? இப்ப radius of gyrationங்கிறது என்ன அப்படின்னா listen, இப்ப நான் எடுத்துட்டேன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டோட so this is what is axis of rotation எடுத்துட்டேன்னு வெச்சுக்க. this is my axis of rotation. ஓகே, இதோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்க இருக்குன்னு வெச்சுக்க. இந்த டிஸ்டன்ஸ் k ன்னு எடுத்துலாம். இதுதான் என்ன சொல்லலாம்? radius of gyration. அப்படினா ஒவ்வொரு மாஸை ஆட் பண்ணி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்றதும் சென்டர் ஆஃப் மாஸோட பொசிஷன் கால்குலேட் பண்ணி அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்றது எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். mr². சோ இது என்னவா இருக்கும்? இது சேமா இருக்கும். ஓகே, சோ இது சென்டர் ஆஃப் மாஸ் கால்குலேட் பண்ணி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணோம். இது என்னது? சோ எல்லா மாஸை ஆட் பண்ணி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்றோம். அது என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். சோ இதுதான் என்ன சொல்லலாம்? we can say it is a radius of gyration. see, question என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். radius of gyration of the solid sphere of mass 5 kg about x axis கொடுத்துட்டாங்க. இது கொடுத்துட்டாங்க. solid என்னது? solid sphere the 5 meter என்ன சொல்லிட்டாங்க? x is 5 meter. radius கொடுத்துட்டாங்க is 5 meter கொடுத்துட்டாங்க. இது 5 meter கொடுத்துட்டாங்க. the radius of the sphere is not sphere. so என்ன கொடுத்திருக்காங்க? radius of k கொடுத்துட்டாங்க. தயவு செய்து தெரிஞ்சுக்க, k ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. radius of gyration என்ன சொல்லிட்டாங்க? 5 meter கொடுத்துட்டாங்க. radius நாம கால்குலேட் பண்ணனும். can you do this one? can you tell me this something new? yes sir. grip. yes, so we'll start with this. எப்படி கால்குலேட் பண்ணலாம்? can you tell me that how can we start this? listen, நாம radius of gyration கொடுத்துட்டாங்க. so எப்படி கால்குலேட் பண்ணலாம்? mk² is equal to இங்க பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ், அதாவது சாலிட் ஸ்பியர் எடுத்துட்டேன். சாலிட் ஸ்பியர்ல சென்டர்ல என்னவா இருக்கும்? 2/5 mr² மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. 2/5 mr². இப்ப நான் இங்க கால்குலேட் பண்ணனும். இங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? பாரலாக்ஸ் தியரம் அப்ளை பண்ணலாமா? can we apply the parallax theorem? அப்ப நான் இங்க 2/5 mr² plus what? parallax theorem இந்த டிஸ்டன்ஸ் m into r². சோ என்ன கிடைச்சிரும்? 7/5 mr² சொல்லலாமா? இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா.
So இது என்ன பண்ணணும், radius of gyration க்கு equal பண்ணணும். So இது கூட is 7/5 mr square is equal to what, mk square. So இதை எடுத்துட்டேன் அப்படின்னா எது cancel, m cancel, m cancel. radius எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 5. So moment of inertia, சரி, radius of gyration 5 கொடுத்துட்டாங்க. இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு கிடைச்சிரும் 25. So 7/5 னு சொல்லலாமா, 7/5 into r square. இது என்ன சொல்லலாம், so ஸ்கொயர் பண்ணிட்டேன். இப்போ r ஓட வேல்யூ கேட்க வேணும். r square is equal to 5 into 25 divided by 7, right? இப்போ எனக்கு r ஓட வேல்யூ வேணும் அப்படினா, so can we take 25 divided by 7? ஆப்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். what is the answer is that? So இது நான் 25 னு எடுத்துட்டா 5 divided by 5 root 5 divided by root 7. what is the answer is that? 5 is the answer. Yes, a is the answer. Yes, a is the answer. correct. d வருது. Yes, root 5 is the answer. Sorry. So root 5 is the answer. Yes or no? Everyone understood, right? Clear, everyone understood? Yes, good. Super. Yes, root Subhashri is good. Doing good, Subhashri. Doing good. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க பசங்களா. சோ அவங்களும் இது இந்த வீடியோல இருந்து சர்ப்ரைஸ் ஆவாங்க. ஏன் அப்படின்னா because we are going to write the tomorrow exam. Okay va? So next question is that moment of inertia of the thin rod. Sir, when my because overwhelming. சரி பரவாயில்லடா விடுறா. I'm moment of inertia of thin rod about axis passing through the midpoint and perpendicular to the rod. எவ்வளவு கொடுத்துட்டாங்க, 2400 கொடுத்துட்டாங்க. listen carefully. இது என்னோட rod னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. இப்போ இதோட moment of inertia கொடுத்துட்டாங்க. இதோட perpendicular to passes rod. கிளியரா தெரிஞ்சுக்க. moment of inertia thin rod axis passing through it midpoint. Yes, it is a midpoint. இதுதான் என்னோட axis of rotation. கிளியரா? and perpendicular to the rod. எதுக்கு ராடுக்கு? ராட் இப்படி இருக்கு, அதுக்கு perpendicular-ஆ இருக்கு. then what is value? I கொடுத்துட்டாங்க 2400 கொடுத்துட்டாங்க, right? 2400. length கொடுத்திருக்காங்க, L ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, 400 கிராம் னு கொடுத்துட்டாங்க. 400 கிராம் length. for length calculate பண்ணோம். if mass is what, 400 gram. yes, so gram னு கொடுத்திருந்தாங்கன்னா mass. yes sir, mass கொடுத்துட்டாங்க 400 gram. so what you have to calculate that? so same NNC. வர மாட்டறாங்க சார், வர மாட்டேங்கறாங்களா? நீங்க இருங்க. so நீங்க ஓடாம இருங்க. yes, so நாம என்ன கால்குலேட் பண்ணோம், we have to calculate moment of inertia கால்குலேட் பண்ணோம். so I is equal to, so சென்டர்ல என்னவா இருக்கும் moment of inertia, ml square divided by 12. ml square divided by 12 center of the rod. இங்க பாருங்க, நீட் क्वेश्चन ஈஸியா கேட்டிருக்காங்க பசங்களா. நீட் क्वेश्चन. so நீட் இந்த क्वेश्चन, நீட் क्वेश्चन ஈஸியா எந்த அளவுக்கு ஈஸியா கேட்டிருக்காங்க பாருங்க. இப்ப 2400 கொடுத்துட்டாங்க. 200 மாஸ் ஓட வேல்யூ 400 கிராம். கன்வர்ட் பண்ணனும். எதுக்கு கிராம் கன்வர்ட் பண்ணனும், கிலோகிராம் கன்வர்ட் பண்ணனும். L square divided by what, 12. can you complete this one? can you tell me the answer for this? பசங்களா ஆன்சர் பண்ணுங்களா பசங்களா, விடாதீங்களா பசங்களா. see, don't be tired. tired ஆனீங்க அப்படினா ஒவ்வொரு டைம் நீங்க டயர்ட் ஆகும்போது நீங்க ஒவ்வொரு மார்க் பின்னாடி போறீங்கன்னு நினைச்சுக்கங்க. நீட்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சுக்கங்க. டயர்ட் ஆகாம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. see, எப்பவுமே நீட்டை பார்த்து நீங்க முன்னாடி தான் போறணுமே தவிர நீட்டை பார்த்துட்டு அப்படியே டயர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோ ஆயிட்டீங்க அப்படின்னா இன்னொருத்தன் உங்களை முந்திடுவான். முந்திட்டாங்கன்னா வச்சுக்குவேன், இருக்கிறதே 570 5743 சீட் தான் இருக்கு. சோ நீங்க ஒவ்வொரு டைம் டயர்ட் ஆகும்போது ஒருத்த முன்னாடி போயிடுவான், உங்களோட சீட்டை ஒருத்த எடுத்துருவான். 6000 போனா சீட்டு கிடைக்காது, புரியுதா? கவர்மெண்ட் சீட்டு கிடைக்காது. see that. so if you are good in, try with this one. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த 2 0 கேன்சலா, இந்த 2 0 கேன்சல். சோ இத கேன்சல் பண்ணா 3. சோ இங்க மல்டிப்ளை பண்ணா 24 டிவைடட் பை 10 to the power of -3 into L square. சோ இத நான் என்ன எடுக்கலாம், இது மேல போஷனா 2400. இப்பயும் பாருங்க. சோ இத நான் எடுத்துட்டேன் 10 to the power of -2 இல்லையா? சோ ரூட் எடுத்துட்டேன் அப்படினா n. so what is the answer is that? so try to tell me that health issue வருது சார், வந்து சார். ஓகே, ஆன்சர் பாருங்க, செக் பண்ணுங்க. ரூட் அண்டர். சோ இது எப்படி எழுதலாம், 24 எப்படினா 6 into 4 னு எழுதலாமா? 6 into 4, ரைட்? சோ இத வெளிய எடுத்துட்டேன் அப்படினா அங்க பாருங்க, இத நான் எடுக்கிறேன். சோ இது என்ன சொல்லிரலாம் அப்படினா 10 to the power of -1 சொல்லலாமா? into 10. கிளியரா? சோ இப்போ என்ன சொல்லிரலாம், this is what is it, நான் 4 2 னு எடுத்துட்டேன், 60 இல்லையா? சோ 60ங்கறத நான் சொன்னா 15 times 16 சொல்லலாமா? 15 into 4 times. can you tell me answer வருதான்னு பாருங்க பார்க்கலாம். can you tell me the answer வருதான்னு பாருங்க பார்க்கலாம். yes, got 8.5 cm வந்துச்சான்னு பாருங்க. 8.5 cm. yes, so option is what is a D. check பண்ணுங்க, செக் பண்ணுங்க, எல்லாரும் செக் பண்ணுங்க பசங்களா. clear? everyone understood, right? yes, it is 8.5. it is approximately. yes, Subhashri is good. good, super ma.
Super, good. Can you go to the next question? Try to solve this question. Yes. Super, ma. Subhashri are doing good. Only Subhashri is doing. மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. So try to answer this one. See, நீங்க அமைதியா இருக்கிறதுக்கு கம்முனே இருக்கலாம், போய் தூங்கிடலாம். So இப்போ நீங்க அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா try to answer this. ஒரு விஷயமாவது தெரிஞ்சுக்க பசங்களா. So அதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். So can you tell me the radius of gyration of the solid sphere of mass capital M and capital R? Radius னு கொடுத்துட்டாங்க. O8 axis radius of gyration of a thin hollow sphere of same mass and radius about is கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. The ratio of radius of gyration of solid sphere of mass m, radius is r, about an axis. Solid sphere oda என்ன சொல்லலாம்? Moment of inertia about the axis 2/5 mr square. Hollow sphere எடுத்துட்டா அப்படினா about the axis. Thin hollow sphere, same mass, same radius. என்ன கிடைச்சிரும்? I is equal to same 2/3 mr square, right? So இப்போ radius of gyration கேட்டிருக்காங்க. So k square is equal to 2/5, same na, இதோடது k1 square, இது k2 square. 2/3. So cancel ஆச்சு அப்படினா k1 by k2 ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? So this is what is that? √3/5 னு சொல்லலாம். So option is B is answer. Yes, it is B answer. See, என்னோட perfection செக் பண்ணிங்க. உங்களோட perfection கரெக்ட்டா வருதான்னு பாருங்க. உங்களோட ஐடியா எடுத்து சால்வ் பண்ணுங்க, ஆன்சர் செக் பண்ணிக்க. கரெக்ட்டா வருதா அப்படினு செக் பண்ணுங்க. ஒரு டைம் செக் பண்ணுங்க. ஜஸ்ட் செக் பண்ணுங்கடா பசங்களா. ஜஸ்ட் செக் பண்ணுங்க. நீங்க சால்வ் பண்றது ப்ராப்பரா சால்வ் பண்றீங்களா அப்படினு பார்க்கலாம். See, நான் இந்த மெத்தடாலஜி எதுக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்க சால்வ் பண்றது கரெக்டா சால்வ் பண்றீங்களா அப்படிங்கறத தான் மாத்திரம். பிகாஸ் நமக்கு ஆன்சர் தெரியும். அப்படின்னா உங்களுக்கு ஐடியாவை திங்க் பண்ணுங்க. திங்க் திஸ் ஐடியா. ஐடியாவை திங்க் பண்ணும்போது ஒரு ஐடியா வரும், அதை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இந்த ஆன்சர் வருதான்னு பாருங்க. அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்க திங்க் பண்றது கரெக்ட்னு அர்த்தம். நீட்டை பொறுத்த அளவுக்கு நீங்க திங்க் பண்றதா வெரி இம்பார்ட்டன்ட். என்ன திங்க் பண்றீங்களோ அதை தான் ப்ரொசீட் பண்ண போறீங்க. அந்த திங்க் பண்றது ப்ராப்பரா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் பர்ஃபெக்ட்டா வந்துடும். அதுக்காக தான் நான் இந்த ஐ டெஸ்ட் கொடுக்குறேன். எஸ் எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Can you do this one question? The energy of 484 joules is spent in increasing the speed of flywheel from what? 60 rpm to 360 rpm, right? The moment of inertia of the flywheel is in கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. This is what is option is that. So option A எனக்கு நாம திங்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணலாம். எப்படின்னா பாருங்க. So the energy கொடுத்துட்டாங்க, total energy கொடுத்துட்டாங்க. The spin increases speed. Speed increase பண்றதுக்கு யூஸ் பண்றோம். எங்க இருந்து 600 அப்படினா ω1 என்ன சொல்லலாம்? revolution per minute கொடுத்திருக்காங்க. நாம எது கன்வர்ட் பண்ணனும்? சோ revolution per second கன்வர்ட் பண்ணனும். அப்படினா நமக்கு கொடுத்திருக்கிறது frequency கொடுத்திருக்காங்க 60 rpm. சோ இது கூட 2π மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைச்சிரும்? ஒமேகா கிடைச்சிருமா? 60 divided by மினிட்ல செகண்டுக்கு மாத்திர 60 செகண்ட் இல்லையா? per minute. சோ revolution per minute. மினிட்ட செகண்ட் மாத்திட்டேன். என்ன சொல்லலாம்? ரெவல்யூஷன் பர் செகண்டா மாறிடும். ரேடியன் பர் செகண்ட். சோ எனக்கு எடுத்துரும் 2π. அதே மாதிரி ω2 கால்குலேட் பண்ணலாமா? ω2 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 2π இங்க 360 டிவைடட் பை 60. சோ இத கேன்சல் பண்ணா இந்த 0 கேன்சல். This is what 6. சோ எனக்கு எடுத்துரும் 12π. கிளியரா? சோ this must be no clearly. Any doubt up to here? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? கிளியர் தான் பசங்களா? ஒமேகா தெரிஞ்சிருச்சு. ω1 ஒமேகா தெரிஞ்சிருச்சு. ω1 தெரிஞ்சிருச்சு. நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Next, we know that work done is equal to change in kinetic energy. Work done is equal to change in kinetic energy. That's it. நம்ம work done ங்கிறது என்ன சொல்லலாம்? This is what is a 484 joule னு கொடுத்துட்டேன். இப்போ initial kinetic work done. So kinetic energy எப்படி கால்குலேட் பண்ணலாம்? rotation motionல எப்படி kinetic energy கால்குலேட் பண்ணலாம்? Kinetic energy is equal to half m க்கு பதிலா moment of inertia, v க்கு பதிலா ஒமேகா ஸ்கொயர். எஸ் ஆனோ? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கொடுத்திருக்காங்களா? எஸ், அதுதான் நான் கால்குலேட் பண்ணனும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ஃப்ளைவீல் தான் கால்குலேட் பண்ணனும். அப்படினா 1/2 i ஒமேகா 2 ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா 1 ஸ்கொயர், ரைட்? சோ இப்போ என்ன, நான் இதுங்க மல்டிப்ளை பண்ணிட்டா 484 டிவைடட் பை into 2. இது என்ன சொல்லலாம்? ஒமேகா 2 ஸ்கொயர். Can you do this one? கம்ப்ளீட் பண்ணுங்க. ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா. எஸ், blessed. Nancy is doing good. Nancy and Subhashri are doing good. Complete பண்ணுங்க. ப்ராப்ளமை கம்ப்ளீட் பண்ணுங்க. Yes, complete பண்ணுங்க பார்க்கலாம். இந்த क्वेश्चन கம்ப்ளீட் பண்ணுங்க பார்க்கலாம். Yes, can you complete this question? Can you try to complete this question? Can you try to complete this question?
Okay, so answer வந்துச்சான்னு பாருங்க பார்க்கலாம். Have you completed the answer? So சொல்லுங்க பார்க்கலாம். Yes, என்ன சொல்லலாம்? நான் I தான் கால்குலேட் பண்ணணும். I is equal to 12 pi square minus என்ன சொல்லலாம்? 2 pi square, right? 2 pi square. So என்ன கிடைச்சிரும்? So 12 pi so 122 pi, sorry 144 pi. 12ங்கிறது 144 pi. I is equal to 144 pi square. இது என்ன சொல்லலாம்? 4 pi square. So complete பண்ணுங்க பார்க்கலாம். I யோட value can you check? Yes. So answer பாருங்க Shubhashree. Yes, 0.7077 0.7. Yes, it is 0.7. That's it. Good. Good. Everyone understood, right? Clear? See, இதுதான் நமக்கு வேணும். See, understand one thing. Initially எல்லாம் சொல்லலாம் மைண்ட் கால்குலேஷன் சொல்லலாம். எங்க மைண்ட் கால்குலேஷன்? See, மைண்ட் கால்குலேஷன் சொன்னவங்க எல்லாம் போயிட்டாங்க, பறந்துட்டாங்க. So யார் எல்லாம் மைண்ட்ல நான் நீட்டை கிளியர் பண்ணணும்ங்கிற மைண்ட்ல இருந்தனோ அவங்க எல்லாமே இந்த லைவ் செஷன் அட்டெண்ட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் எனக்கு இந்த வருஷம் இல்ல ஸ்லோவா இருக்கீங்களோ அப்படின்னா சோ அவங்க எல்லாம் தூங்க தான் போயிருப்பாங்க. ஓகே, சோ ட்ரை டு ஆன்சர் திஸ் ஒன். சோ யாரெல்லாம் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். எஸ், சுபஸ்ரீ இஸ் குட், அனன்சி இஸ் குட், நான்சி இஸ் குட், சோ டூயிங் குட். எஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? Next question is that can you try with this? The ratio of the radius of gyration of thin uniform disk, radius of gyration of thin uniform disc about as it passing through the center and normal to the plane, and radius of gyration of the disk about the diameter. Radius of the disk about the diameter அப்படினா என்ன சொல்லலாம்? mr square by 4 ன்னு சொல்லலாம். mr square by 4 about the diameter. See, moment of inertia about that what? Diameter. And also இது என்ன கொடுத்த? radius of gyration of thin uniform disk about passing through the center அப்படினா center and perpendicular to the plane. So what is the value? mr square by 2. Clear? So mr square by 2. So இந்த relation தெரிஞ்சுக்கணும். You have to know this problem clearly. Okay, so இப்ப radius of gyration calculate பண்ணனும்னா இதுதான் mk square. So m cancel, k square is equal to r square by 2. First word of it. இது என்ன சொல்லலாம்? mk square, m cancel, k square is equal to r square by 4. So இத substitute பண்ணலாமா? Ratio k1 square divided by k2 square is equal to, so this is what? R square by 2. இது என்னவா இருக்கும்? R square by 4 இல்லையா? So இந்த அது cancel, இது cancel பண்ணா 2. So k1 by k2 is equal to root 2 by 1. So option இருக்கா? root 2 by 1, root 2 by 1. option என்னது? A. Yes, correct. That's it. See, இப்படிதான் நாம செக் பண்ணிக்கணும் நம்மளோட talent. See here, listen carefully. நாம ஒரு ஐடியா எடுத்து சால்வ் பண்றோம். கரெக்ட் ஆன்சர் வருதா? Yes, it is answer வருது. அப்படினா நம்மளோட see, this is a way to reduce that what? Negative. This is way to reduce that what is that? Imperfection reduce பண்ணிக்கலாம். ஓகேவா? see here, நமக்கு 50 क्वेश्चनல இருக்கு, 45 क्वेश्चन இருக்குன்னு வெச்சுக்க, எல்லா எக்ஸாம்ல 30 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிடுவோம். ஆனா நமக்கு எவ்வளவு தான் கரெக்ட்டா இருக்கும்? 20 தான் கரெக்ட்டா இருக்கும். 20 அப்படினா 80 மார்க் வருமா? வராது. ஏனா 10 மார்க் போயிடும். 70 தான் வரும். அப்பனா நம்பர் ஆஃப் क्वेश्चन எக்ஸாக்ட் அட்டெண்ட் பண்ணீங்கன்னு வெச்சுக்க, 30 क्वेश्चन அட்டெண்ட் பண்றீங்க, 30மே கரெக்ட். 20 क्वेश्चन அட்டெண்ட் பண்றீங்க, 20ஏ கரெக்ட். 40 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணா 40மே கரெக்ட் அப்படினா உங்களுக்கு என்ன இருக்கும்? 0 எரர் இருக்கும். இல்லையா? சோ அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படினா நீங்க ஒரு ஐடியா எடுத்து அப்ளை பண்ணுங்க, அது கரெக்ட்டா வருதான்னு செக் பண்ணுங்க. அதுதான் பெர்ஃபெக்ஷன்ங்கிறது. எஸ் ஆர் நோ கெட்டிங் மீ பாயிண்ட்? கேன் யூ டு திஸ் ஒன்? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? எஸ். சோ வெயிட் ஃபார் திஸ். சோ இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி யூனிஃபார்ம் சர்க்குலர் டிஸ்க் மேக்ஸிமம் எங்க இருக்கும்? சோ மேக்ஸிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது என்ன சொல்லலாம் அப்படினா mk ஸ்கொயர் சொல்லலாமா? mr ஸ்கொயர்ங்கிறது தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சோ மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாகும் போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமா இருக்கும். சோ இந்த இடத்துல எது அதிகமா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் எங்க அதிகமா இருக்கோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அங்க அதிகமா இருக்கும். எஸ் ஆனா b ஓட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமா இருக்கும். எஸ் ஆனோ? சோ சர்க்குலர் டிஸ்க் ஆன்சர் இஸ் வாட்? A. எஸ், தட் பாருங்க, அவ்வளவுதான். கிளியரா? சோ எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட், ரைட்? பசங்களா தூங்காதீங்கடா பசங்களா. சுபஸ்ரீ இருக்கீங்களா? சுபஸ்ரீ, நான்சி, தனா இருக்கீங்களா? எல்லாத்தையும் கேட்க வேண்டியதான். எஸ், கிளியர். அபிஸ்ரீ, எஸ் அபிஸ்ரீ, சாப்பிட்டீங்களா அபிஸ்ரீ? எவ்ரிவன் ஹேட் வாட் இஸ் இட் யுவர் டின்னர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? அதுக்காக சம்டைம்ஸ் சாப்பிட்றதுல தான் நாம ஒரு விஷயத்துல கரெக்டா இருப்போம் இல்லையா? அதையாவது கரெக்டா பண்ணிட்டீங்களான்னு பாருங்கடா பசங்களா. எஸ் எஸ், வில் ஸ்டார்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த
So next question என்ன பார்க்க போறோம் அப்படினா torque we are going to discuss that next topic. It is a torqueங்கறது டிஸ்கஷன் பண்ணலாம். torqueங்கறது என்ன சொல்லலாம் அப்படினா torque. சீக torque எப்படி டிஃபைன் பண்ணலாம்? torque. So torque எப்படி டிஃபைன் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். Anybody know this? Torque is equal to எப்படி டிஃபைன் பண்ணலாம்? R bar cross F bar. It is a rotational force னு சொல்லலாம். Torque என்ன சொல்லலாம்? It is a rotational force னு சொல்லலாம். It is a rotational force தான் என்ன சொல்லலாம்? Torque நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். Rotational force is the torque. So இதுவே pure rotation எடுத்துட்டேன்னு வெச்சுக்க எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படினா pure rotation சொல்லும்போது moment of inertia into what is a omega னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். Not omega, it is a alpha னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். Clear? So this very important, you must know clearly. அப்படினா இதில இருந்து ப்ராப்ளம் எப்படி வரும் அப்படினா so you have to take cross product. So the torque எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படினா இது என்ன சொல்லலாம் r. So இது என்ன எடுத்துட்டேன்னா f னு வெச்சுக்கேன். r bar cross f னா r move towards f. r எப்படி மூவ் ஆகும்? f பார்த்து மூவ் ஆகும். This is what r move towards f. இதுவே நான் எடுத்துட்டேன், this is r னு எடுத்துட்டேன், இது f னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்க. இது எப்படி மூவ் ஆகும்? இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். r move towards f. So இது என்னவா இருக்கும்? ஆன்டி கிளாக்வைஸா இருந்துச்சுனா பாசிட்டிவ் டார்க், கிளாக்வைஸா இருந்துச்சுனா அப்படினா it is a negative torque. So this must be known clearly. Yes or no? So இத பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். So don't do this. So பசங்களா தூங்காதீங்கடா பசங்களா, ஆன்சர் பண்ண பாருங்க, மேக்ஸிமம் ஆன்சர் பண்ண பாருங்க. Yes. So can you solve the problem? We'll start. First question, I am going to solve this problem based on this relation. Yes, can you tell me the answer for this question? பாருங்க, answer தெரிஞ்சிருச்சு. What is the answer? Is that B is the answer. உங்களுக்கு கரெக்ட்டா வருதான்னு செக் பண்ணுங்க எல்லாரும். Can you check this one? கரெக்ட்டா வருதான்னு செக் பண்ணுங்க பசங்களா. Yes. The find the torque about the origin when the force of 3 J cap Newton acts on that particle whose the position vector கொடுத்துட்டாங்க 2 K cap meter னு கொடுத்துட்டாங்க. நாம என்ன கால்குலேட் பண்ணனும்? force தெரிஞ்சு torque தெரிஞ்சிருச்சு. So நம்ம கால்குலேட் பண்ணலாமா? torque is equal to r bar cross f bar. rங்கிறது என்ன? எந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது? 2k cap ல ஆக்ட் ஆகுது. cross f ஓட வேல்யூ என்னது? 3j cap இல்லையா? சோ என்ன கிடைச்சிரும்? 6 k cap cross j cap. k cross j என்ன சொல்லலாம்? k cross j. Yes, good. Nancy is good. So என்ன சொல்லலாம்? -6 i cap. Yes, -6 i cap. ஆப்ஷன் வருதான்னு பாருங்க. B is answer. Yes, it is a B is answer. Clear everyone? So test பண்ணுங்க, உங்களோட knowledge செக் பண்ணுங்க பசங்களா, விட்றாதீங்கடா. Yes. So can we go to the next question? Yes, can you try this one question? The solid cylinder of mass 2 kg of radius is 4 cm rotating about an axis. என்ன கொடுத்திருக்காங்க? revolution per கொடுத்துட்டாங்க. So 3 revolution per minute கொடுத்திருக்காங்க. torque required to stop after எவ்வளவு revolution க்கு அப்புறம்? 2 pi revolution க்கு அப்புறம். 2 pi revolution க்கு அப்புறம் after 2 pi revolution. இது என்ன கொடுத்திருக்காங்க? 2 pi revolution னா என்ன அர்த்தம்? theta கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். எஸ் ஆர் நோ? theta கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் கிளியரா தெரிஞ்சுக்க. theta is equal to 2 pi radian. theta நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட்? நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட்? 2 pi revolution radian. ஓகே. the mass of the object என்ன கொடுத்துட்டாங்க? mass of the object 2 kg னு கொடுத்துட்டாங்க. then radiusங்கிறது என்ன கொடுத்துட்டாங்க? 4 meters, 4 cm கொடுத்துட்டாங்க. radius is 4 cm. so torque நாம கால்குலேட் பண்ணனும். torque எப்பறா கால்குலேட் பண்ணலாம்? see, to stop after final velocity என்ன சொல்லிட்டாங்க? final velocity 0 னு சொல்லிட்டாங்க இல்லையா? so initial revolution per second கொடுத்திருக்காங்க. initial velocity என்ன கொடுத்துட்டாங்க? 2 pi into revolution per minute நாம செகண்ட் கன்வர்ட் பண்ணனும். 3 divided by 16 எழுதலாமா? 3 divided by 60 அப்ப என்ன கிடைச்சிரும்? 6 pi divided by 60. இது கேன்சல் பண்ணா என்ன கிடைச்சிரும்? pi by 10. எஸ் ஆர் நோ? இனிஷியல் ஒமேகா தெரிஞ்சிருச்சு. ஒமேகா வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஹலோ, எஸ். ஒமேகாவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. கிளியரா? ஒமேகாவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஃபைனல் ஒமேகாவோட வேல்யூ 0. இப்போ நான் என்னதான் கால்குலேட் பண்ணனும்? டார்க் தான் கால்குலேட் பண்ணனும். டார்க் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? C torque is equal to radius of gyration கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன சொல்லலாம்? I alpha ன்னு சொல்லலாம். I alpha. The solid cylinder சொல்லிட்டாங்க. solid cylinder, yes or no? The torque is required to stop. நீங்க பாருங்க எவ்வளவு செகண்ட்க்கு அப்புறம் theta. right? final velocity calculate பண்ணலாமா? see here initial velocity என்ன சொல்லலாம்? omega square is equal to omega naught square plus 2 alpha into theta சொல்லலாமா? final velocity becomes 0. so initial velocity நான் ஸ்கொயர் பண்ணா அப்படினா pi square divided by 100 is equal to இது என்ன சொல்லலாம்? 2 into alpha what theta ஓட வேல்யூ என்னது? 2 pi. so இந்த pi கேன்சல். alpha ஓட வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? alpha வேல்யூ pi divided by 400. alpha ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு.
right? இப்போ நான் moment of inertia of the solid sphere. So எதை பொறுத்து rotate ஆயிட்டு இருக்கு solid sphere? Number of. Can you try this one? Answer பண்ணுங்க பார்க்கலாம். T is equal to 2 into 10 to the power of minus 6. ஏய் ஆன்சர் தெரிஞ்சிருச்சுடா. Can you calculate torque? I, moment of inertia, rotating about an axis. Rotating about an axis, no? So solid sphere சொல்லும்போது it is mr square divided by 2. That's it. Complete பண்ணுங்க பார்க்கலாம். The torque is equal to mr square divided by 2 into pi divided by 400. Can you complete this one? Complete பண்ணுங்க பார்க்கலாம் பசங்களா. Answer சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா. Can you try to answer this one? Torque is equal to I into multiply by alpha. 16 into, yes. Subhashri, answer வந்துச்சா? 20 into 10 to the power of minus 6. Yes, good. Clear? So answer நீங்க எடுத்து substitute பண்ணீங்க அப்படினா you will get the answer for this. Clear? Everyone? Yes, can I move next one? Yes, I will start with this. So we will start what is the rotational kinematics நாம் பார்க்கலாம். So this very important question is that. இது யாருக்கு ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். Torque is equal to, yes, question பாருங்க. The instead of angular position கொடுத்துட்டாங்க. The angular position of the point on the rotating wheel is given by equation. So given by equation சொல்லிட்டாங்க, theta கொடுத்துட்டாங்க. Theta is equal to 2 cube minus 6t square கொடுத்துட்டாங்க. So இப்போ என்ன question கேட்டிருக்காங்க? Torque on the wheel becomes 0 at torque on the wheel becomes 0 ன்னு கொடுத்துட்டாங்க. என்ன கால்குலேட் பண்ணணும்? Instead of angular position theta நாம கால்குலேட் பண்ணணும். இல்லையா? So எப்போ நாம கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க? See here, torque is equal to 0. இல்லையா? torque எப்ப 0 இருக்கும்? Moment of inertia alpha. Alpha 0 வா இருக்கும்போது என்ன டைம்னு கால்குலேட் பண்ணணும். இல்லையா? alpha கால்குலேட் பண்ணலாம். torque 0 னா alpha becomes 0. டைம் கால்குலேட் பண்ணலாமா? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So first velocity கால்குலேட் பண்ணலாமா? 6t square minus 12t. Acceleration வேணும் அப்படினா 12t minus 12. இது இந்த சைடு equal to 0 வா? So இது இந்த சைடு வந்துச்சுனா 12t is equal to 12, say 12 is equal to 12t, cancel ஆச்சு அப்படினா t is equal to 1 second. Answer கரெக்ட்டா வருதான்னு பாருங்க. D is the answer. Yes, it is D is the answer. I am solving good. பாருங்க, உங்க டெஸ்ட் பண்ணிக்கங்க பசங்களா. ஈஸியா செக் பண்ணிக்கங்க. நீங்க சால்வ் பண்ணது கரெக்ட்டா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணிருக்கீங்க பசங்களா. Clear? So everyone understood, right? எல்லாத்துக்கும் புரியுதா பசங்களா? புரியல அப்படினா just சொல்லுங்க, then I can move the next question. So மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரெடி. Yes, can you do this question? யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். Yes, so can you do this first? So check பண்ணுங்க பார்க்கலாம். இந்த டைம் யார் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றாங்கன்னு பார்த்தறலாம். So யார் சால்வ் பண்றாங்கன்னு பார்த்தறலாம். Okay, we'll start. நீங்க சால்வ் பண்றீங்களா இல்ல நான் சால்வ் பண்றேனா ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். Yes, we'll start. So யாருக்கெல்லாம் போட்டி? சுபஸ்ரீ, yes, நான்சி and also அபிஸ்ரீ இருக்கீங்களா? அபிஸ்ரீ டார்க் நைட் ஸ்கார்பியன் தீபக் இருக்கீங்களா? தீபக், yes, can you go this? யார ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். நீங்களா நானா? Yes, we'll start. Angular speed of that wheel of the vehicle increases from 360 pm to 1200 rpm சொல்லிட்டாங்க. So angular position omega 1 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 2 pi into frequency. So கொடுத்திருக்கிறது frequency தான் கொடுத்திருக்காங்க. 2 pi into frequency என்ன? 360 revolution per minute. So 16 நான் எடுத்துட்டேன். செகண்டுக்கு நான் கன்வெர்ட் பண்ணனும். இது கேன்சல். So இத சொல்லலாம் 6. So we can say it is a 12 pi. Clear? So omega 2 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 2 pi into frequency. So second frequency. So 2 pi into 1200 divided by 60 ஏனா rpm. So இது கேன்சலா? Yes, இப்போ என்ன ஆயிரும்? இது எடுத்துட்டேன் அப்படினா 2 times 20. 20 into 2 40 pi. Yes ஆனோ? இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. எவ்வளவு செகண்ட்ல? 4 செகண்ட். ஆல்பா கால்குலேட் பண்ணலாமா? ஆல்பா is equal எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Final minus initial, what is the time taken? T is the time taken. Final 40 pi minus what? 12 pi. 12 pi divided by what? T எவ்வளவு செகண்ட்ல? 14 செகண்ட். So answer சொல்லுங்க பார்க்கலாம். So 12 எடுத்துட்டேன் அப்படினா 8 பேலன்ஸ் எடுத்துட்டேன் 12.
Okay, இதுல 3 இருக்கும். 28 divided by 14. So என்ன கிடைச்சலாம்? So this is what is a 2 pi. So this is what is alpha ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. alpha ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். 2 pi. Answer correctா? That's it. Clear? Yes, it is good. இருக்கு சார். Yes. Answer பண்ணுங்க அப்புறம். Answer பண்ணுங்க. Yes, good, you are doing good. Super man. Can we go to the next question is that? Can we go to the next question? Can you go to this question? Can you do this one? The rope is wound around the hollow cylinder of mass 3 kg and radius is what? 40 centimeter. What is the angular acceleration of the cylinder if the rope is pulled with the force என்ன கொடுத்துட்டாங்க 30 newton. இங்க பாருங்க நான் எடுத்துட்டேன் சிலிண்டர் எடுத்துட்டேன். I took it as a cylinder. இதுல என்ன இருக்கு? just rope என்ன இருக்கு? சுத்தி இருக்கு. சோ இது நான் இழுத்தா என்ன ஆகும்? rope rotate ஆகும். It's like a புள்ளி மாதிரி தான். rope rotate ஆகும். இல்லையா? இப்போ ropeோட force கொடுத்துட்டாங்க 30 newton கொடுத்துட்டாங்க. இல்லையா? சோ இப்போ என்ன இருக்கு அப்படினா இது இத நான் எடுத்துட்டேன். சோ இது என்ன டைரக்ஷன்ல இருக்கு? இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இல்லையா? Fங்கற force இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. What we have to calculate angular acceleration calculate பண்ணனும். இல்லையா? சோ torque நாம எப்படி calculate பண்ணலாம்? Can we calculate torque? இங்க பாருங்க இது எப்படி rotate ஆகும்? நான் இழுக்கும்போது it will rotate like this. இப்படி rotate ஆகும். அப்படினா எதை பேஸ் பண்ணி இருக்கும்? passing through the axis பேஸ் பண்ணி இருக்கும். axis பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படினா listen, என்ன cylinder is a hollow cylinder. hollow cylinderனா எதை பேஸ் பண்ணி இருக்கும்? axis. இத பேஸ் பண்ணி இருக்கும். இத பேஸ் பண்ணி இருக்கும். அப்படினா hollow cylinder it's like a ring. ஏனா ரிங்க கட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? அதாவது hollow cylinder கட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? அப்படியே ஸ்லைஸ் பண்ற ரிங் கிடைச்சிருமா? So moment of inertia of the ring mr² about the center. புரியுதா? So torque எப்படி கால்குலேட் பண்ணலாம்? torque is equal to I into alpha வா? ரைட்? இப்போ torque எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இங்க பாருங்க எதை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆயிருக்கு? இதுதான் என்னது? because இதுதான் என்னோட ஆக்சிஸ். ரேடியஸ் ஓட வேல்யூ என்னது? this is value of that. ஓகே, torque எப்படி கால்குலேட் பண்ணலாம்? r into f is equal to what? I ஓட வேல்யூ mr² into alpha. ரைட்? f ஓட வேல்யூ என்னது? 30. so இந்த r cancel. 30 divided by m ஓட வேல்யூ என்னது? what is the mass? 3 kg. r ஓட வேல்யூ என்னது? r ஓட வேல்யூ ரேடியஸ்ங்கிறது 40 cm. 40 cm மேல போச்சுனா 10 to the power of 2 plus 2 ஆயிருமா? so இந்த 0 cancel, இது 3 cancel. அப்ப என்ன சொல்லலாம்? 100 divided by 4 is equal to alpha. so என்ன சொல்லலாம்? 25 வருதா? yes. so 25 radian per second. that's it. பாருங்க, accuracy is very important. accuracy நீங்க இருந்தீங்க அப்படினா எந்த எக்ஸாம் வேணா அப்ளை பண்ணலாம் பசங்களா. நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமே so when I will finish, so when will you finish this sir? yes, definitely it will take what is it? 12. answer questionல இருக்கு சார், நான் என்ன ஆன்சர் பண்றது தெரியல. நீங்க ஆன்சர் பண்ணுங்க, நீங்க சால்வ் பண்ணுங்க. சீங்க இது ஆன்சர் நீங்க செக் பண்ணுங்க, உங்களோட ஐடியா கரெக்டா வருதான்னு செக் பண்ணுங்க. அதுக்காக தான் நான் கொடுத்திருக்கேன் பசங்களா. இந்த மெத்தடாலஜி என்ன அப்படின்னா உங்களோட அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ற மெத்தடாலஜி. அதாவது நீங்க ஒரு ஐடியா எடுத்து நீங்க சால்வ் பண்ணுங்க. டோன்ட் see the answer. ஆப்ஷன் கொஸ்டினை படிச்சிருங்க. சி இருந்தா ஓகே ஃபைன், சி கரெக்டா வருதான்னு செக் பண்ணுங்க. உங்களோட அக்யூரசியை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் ஐ எம் கிவிங் தட். அக்யூரசியை இன்க்ரீஸ் பண்ணலாம் பசங்களா. உங்களோட அக்யூரசியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். எஸ் ஆர் நோ? எஸ். கிளியர்? எஸ், எக்ஸாக்ட். அங்க பாருங்க, எனக்கு தெரியும் ஆப்ஷன் சின்னு சொல்லிட்டு நான் ப்ரொசீட் பண்ற ஆன்சர் 25 வருதா அப்படிங்கறத நான் செக் பண்றேன். அவ்வளவுதான். எஸ், இட் இஸ் 25 வருது. மை அக்யூரசி இஸ் 100%. புரிஞ்சுதா? மை தாட், நான் நினைக்கிற ஐடியா இஸ் கரெக்ட். கிளியரா? அதுதான் நான் பார்க்கணும். எஸ் ஆர் நோ? நாம நினைக்கிற ஐடியா கரெக்டா வருதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் பசங்களா. கிளியர்? சோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. Now next question is that, so இத சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். so the angular momentum relation question is that what? angular momentum. இது ஆன்சர் பண்ணுங்கடா பசங்களா. யார் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். I am waiting for this. so I am waiting for this. ஒவ்வொரு क्वेश्चनையும் ஆன்சர் பண்ணும்போது நீங்களே தட்டி கொடுத்துங்க. you are doing good. உங்களோட அக்யூரசி என்ன ஆயிட்டு இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு தட்டி கொடுத்துங்க. and clap for that. okay, ஒவ்வொரு क्वेश्चन நான் சொன்னேன் இல்லையா, ஆல் இந்தியா ரேங்க் வாங்குனேன். so nearly what is it? 2000 below. ஒவ்வொரு क्वेश्चन நான் சால்வ் பண்ணும்போது ஆஃப்டர் எண்ட் ஆஃப் தி செஷன், ஓகே, நான் ஒவ்வொரு क्वेश्चन அந்த எக்ஸாம் எழுதும்போது எல்லாம் ஒவ்வொரு क्वेश्चन சால்வ் பண்ண myself I feel happy. ஏனா நான் அந்த எக்ஸாமை கிராக் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு ஒவ்வொரு டைம் ஒரு டிஃபிகல்ட்டான क्वेश्चन வருது அப்படின்னா நான் சால்வ் பண்ணுவேன். ஆன்சர் வரல அப்படின்னா மறுபடியும் சால்வ் பண்ணுவேன். I told you right. so அந்த 10 ல இருந்து 14 क्वेश्चन என்னால சால்வ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நான் அந்த क्वेश्चन அப்பவே சால்வ் பண்ணல. I took மத்த क्वेश्चन எல்லாம் சால்வ் பண்ணிட்டு வந்தேன். end of that what is it? half an hourல அந்த क्वेश्चन நான் சால்வ் பண்ணேன். 5 क्वेश्चन. ஒவ்வொரு क्वेश्चनக்கு அப்படியே ஆன்சர் வந்துட்டே இருந்துச்சு. அப்படி ஆன்சர் வரும்போது I feel that I can do, I can crack அப்படிங்கிற myself என்னோடதுக்கு எனக்கு நானே நான் ஒவ்வொரு டைமும் நான் கிளாஸ்ல உட்கார்ந்து சொல்லிட்டேன். எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் அந்த क्वेश्चन சால்வ் பண்ணா எஸ், தட்ஸ் இட்.
ஸோ நீங்களும் செக் பண்ணுங்க, இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா யூ கேன் டேக் இட் இஸ் எக்ஸ் குட். எஸ் ஆனோ? ஸோ டெஃபினட்டா இந்த கொஸ்டின் எல்லாம் இம்பாக்ட் ஆன கொஸ்டின் பசங்களா. ஸோ ஜேஇயான கொஸ்டின், நீட்டோட கொஸ்டின்ஸ், நீட்டோட பக்கா டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ். சார் எனக்கு சால்விங் வருது சார், பட் ஷார்ட்டா பண்ண தெரியல, நான் ரொம்ப லாங்கா. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணா போதும். ஏன்னா உங்களுக்கு ஆன்சர் பர்ஃபெக்ஷன் வருது இல்லையா, அக்யூரசி வந்தாவே போதும். அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அந்த கொஸ்டினை ப்ராக்டிஸ் ஸ்பீட் அப் வந்துடும். புரிஞ்சா? சி ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணுமா அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணணுமானா ஃபர்ஸ்ட் அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அக்யூரசி ப்ராப்பரா இருக்கு அப்படின்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டூ தட் அக்யூரசி. எஸ் ஆர் நோ? சோ இது ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் ஆன்சர் இஸ் தட்? மிர்துலா LB greater than LA. I got it sir. Yes good. Yes good. Yes good. Mirdula is good. So is there anybody answer this question? Anybody answer this question? So two rotating bodies A and B, masses m and 2m with a moment of inertia IA and IB. So moment of inertia என்ன சொல்லிட்டாங்க? B, IB is greater than IA ன்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் hint. Listen carefully. Having equal kinetic energy of ratio. Equal kinetic energy கொடுத்துட்டாங்க. See equal kinetic energy na என்ன? Equal kinetic energy. Kinetic energy of A that must be equal to kinetic energy of B. Rotational kinetic energy எப்படி represent பண்ணலாம்? Rotational kinetic energy எப்படி represent பண்ணலாம்? Rotational kinetic of I இல்ல. So generally kinetic energy க்கும் angular momentum என்ன relation? The kinetic energy is equal to p square by 2m. Kinetic energy is equal to p square by 2m. So நான் same ஐடியாவை அப்ளை பண்ண போறேன். இந்த இடத்துல என்ன பாருங்க, L square divided by 2i. மாஸ்க்கு பதிலா moment of inertia. எஸ் ஆனோ? இது A, இது A. L b square divided by 2 into IB. So இதை cancel பண்ணிட்டேனா? Now I'm rearranging this. We know that IB is greater than IN கொடுத்துட்டேன். இந்த IB கீழே கொண்டு வந்துடுறேன். என்ன கிடைச்சிரும்? IB கீழே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? So IB 1 is greater than IB divided by IA. So இப்போ நான் எடுத்துட்டேன் IB எனக்கு வேணும். So இதை நான் இங்க மறுபடியும் சேஞ்ச் பண்றேன், ரீஅரேஞ்ச் பண்றேன். ஓகே, இங்க எடுத்துட்டேன் IB divided by IA. என்ன சொல்லலாம்? IB divided by IA. So இந்த LB ஸ்கொயர் மேல இருக்கும், LB ஸ்கொயர் divided by LA ஸ்கொயர் இல்லையா? LB ஸ்கொயர் divided by LA ஸ்கொயர். So IB divided by IA க்கு பதிலா நான் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்படின்னா 1 is greater than LB ஸ்கொயர் divided by LA ஸ்கொயர். எஸ் ஆர் கிடைக்கும். இப்போ நான் இதை எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். இப்போ என்ன ஆயிரும்? இங்க எடுத்துட்டேன் அப்படின்னா LA ஸ்கொயர் is greater than LB ஸ்கொயர். So square cancellation, LA greater than LB. Is it clear? LA is greater than LB. Option yes, LA greater than, but miss ஆயிடுச்சு பாத்தீங்களா? So we have to do one more time. Yes. So எங்க மிஸ் பண்ணிட்டோம் பாருங்க. Where we did mistake? IB divided by IA. So but option பாருங்க, IB divided by, so IA divided by I, but option C ன்னு கொடுத்திருக்கேன். எஸ் ஆர் நோ? பாருங்க, இது மிஸ்டேக், நாம ரெக்டிஃபை பண்ணிடலாம். எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் செக் பண்ணுங்க. அதுதான் IB is greater than IA. IB greater than IA. எப்படி வந்துச்சு IB greater than IA? சீங்க எங்க மிஸ்டேக் பண்ணலாம்னு பண்ணுங்க. இங்க பாருங்க, இதுதான் நமக்கு மிஸ்டேக். சோ இப்படி நாம எடுத்துட்டோம் அப்படின்னா நாம மறுபடியும் ஒரு டைம் சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு ராங் ஆன்சர் கிடைச்சிருக்கு. சோ வில் ஸ்டார்ட் வித் திஸ். எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த ரிலேஷன் நான் எடுக்கிறேன். சோ திஸ் இஸ் வாட் இஸ் மை ஐடியா, ரைட்? சோ என்ன சொல்லுங்க பார்க்கலாம். IB greater than IA ன்னு எடுத்துட்டேன். IB greater than IA. கிளியரா? சோ நான் இந்த இடத்துல நாம ரீஅரேஞ்ச் பண்றேன், இத கீழ கொண்டு வந்துறேன். 1 is greater than IA divided by IB. இல்லையா? IA greater than IB. Clear? So same kinetic energy கொடுத்துட்டாங்க. Kinetic energy same. Kinetic energy of A which is equal to what? Kinetic energy of B. Kinetic energy of A எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So kinetic energy momentumல ரெப்ரசன்ட் பண்ணலாமா? Kinetic energy is equal to L square divided by 2I ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாமா? அப்ப இங்க என்ன இருக்கும்? L1, so LA square divided by 2 into IA is equal to LB square divided by 2 into என்ன சொல்லலாம்? IB ன்னு எடுக்கலாமா? பட் அப்போ எனக்கு இந்த சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. பட் இதை நாம செக் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும். இது 2 cancel. So IB divided by IB divided by IA is equal to, because it is directly proportional இல்லையா? Moment of inertia and what is it? Angular momentum. So இதை எடுத்துட்டேன் அப்படின்னா LB square divided by LA square. So இதை எடுத்து டைரக்டா நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்க போகுது. So 1 is greater than IA divided by IB இல்லையா?
sorry, IA divided by IB. அப்ப என்ன சொல்லலாம்? IA divided by LA square divided by LB square. Yes, good. Now we got that answer. Greater than what? LA square. So 2 cancel up. Yes, it is correct. That's it. Clear? இப்படி தான் நாம செக் பண்ணிக்கணும் பசங்களா. Clear? Everyone understood? LB is greater than LA. Got it answer? Clear பசங்களா? பசங்களா clear, 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 clear. So Nancy and Mridula and Dark Knight Scorpion, Abhishri, can you understand this one question? Clear புரிஞ்சுதா பசங்களா? Clear புரிஞ்சுதா பசங்களா? Clear, clear, clear. Okay, next one is that the solid sphere rolling. Yes, the solid sphere rolling motion. Roll ஆயிட்டு இருக்கு. ரோல்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, so rotational இருக்கும் and also what? Translation இருக்கும். Rotational and translation. அதான் rotation rolling motion சொல்லலாம். Rotation plus what is the translation தான் rolling motion நான் சொல்லலாம். இப்போ क्वेश्चन என்ன சொல்லிட்டாங்கன்னா, possess the translation kinetic energy KT ன்னு சொல்லிட்டாங்க. KT ங்கிறது translation kinetic energy. என்ன சொல்லலாம்? half mv square ன்னு சொல்லலாமா? half mv square translation kinetic energy. Next one is it. Rotational kinetic energy என்ன சொல்லிட்டாங்க? So R, half I omega square. இப்பதான் நாம பார்த்தோம். half I omega square ன்னு சொல்லிட்டாங்க. The ratio of the translation plus rotation. Can you tell me that? Ratio of the translation plus rotation. யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். See here. Who will answer first? டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். So this is what? The ratio of KT divided by KT plus KR. So இதென்ன சொல்லலாம்? half mv square. So half mv square. So ரெண்டு ஆட் பண்ணணும். half mv square plus half I omega square சொல்லலாமா? half I omega square. Clear? half I omega square. So half mv square நான் வெளிய எடுத்துட்டேன். I'm taking வெளிய எடுத்துட்டேன். half mv square வெளிய எடுத்துட்டேன். So வெளிய எடுத்துட்டேன் அப்படினா இதுவும் கேன்சல் ஆயிருமா? 1 divided by, so இது என்ன ஆயிரும்? 1 plus 1 by 2 I omega square divided by what? Half mv square சொல்லலாமா? mv square. Clear? half mv square. So இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். Right? So இதோட solid sphere. Solid sphere ஓட தான் நாம எழுதணும் இல்லையா? So நான் எடுத்துட்டேன் 1 by 1 plus v எழுதலாமா? What is the v ங்கிறது என்ன சொல்லலாம்? v ங்கிறது என்ன சொல்லலாம்? So first நான் ஃபுல்லாவே கிளியர் பண்ணிக்கலாம். So இத நான் ஃபுல்லாவே ரெப்ரசன்ட் பண்ணிறேன், then we can go with this. So ரெண்டு ஆட் பண்ணனும் வெச்சுக்கேன். Translation plus rotation ஆட் பண்றேன். half mv square plus half I omega square இல்லையா? omega square. omega ங்கிறது என்ன சொல்லலாம்? v by r. So v square by r. r square. Right? இப்போ m ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். So we can say, right, radius of gyration எழுதலாமா? higher radius of gyration எழுதுறேன். இப்போ எழுதனா half m v square plus what? 1 by 2 m k square v square by r square. So இங்க நான் எடுத்துட்டேன் அப்படினா 1 by 2 mv square நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். என்ன கிடைச்சிரும்? 1 plus k square by r square. So இது மைண்ட்ல வெச்சுக்கேன். Total kinetic energy. Translation plus rotation. இப்போ translation plus rotation, this is what is total எடுத்துட்டேன் அப்படினா mv square cancel ஆயிரும். நியூமரேட்டர்ல mv square divided by 1 by 2 mv square 1 plus k square by r. K square by r square ஓட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். What is k square by r square ஓட வேல்யூ? So solid sphere ஓட k square by r square ஓட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா. k square by r 5. Yes, it is 5 is 7. That's it. ஏனா k square by r square ஓட வேல்யூ என்னது? So mr square 2 by 5 mr square is equal to what? mk square. K cancel, r mm cancel. K square by r square ஓட ratio 2 by 5. So இங்க எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ண அப்படினா என்ன கிடைச்சிரும்? So if we substitute here 1 divided by 1 plus 2 by 5 என்ன கிடைச்சிரும்? So இங்க multiply பண்ணா 7, numerator 5. So what is the 5 by 7? Yes, correct? Yes, it is. My accuracy is correct. My accuracy is correct. That's it. சின்ன சின்ன மிஸ்டேக் ஆகலாம் பசங்களா, ஆனா மேக்ஸிமம் you have to solve the problem. My accuracy is correct. உங்களோட accuracy கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. இத வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம் பசங்களா. இத வச்சே நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களோட accuracy கரெக்டா இருக்கா இல்லையா அப்படினு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். If your accuracy is good, you can. நீங்க 30 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணா 120 வரும், 40 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணா 160 வரும். நீங்க பயப்பட வேண்டியது அவசியம் இல்ல. accuracy is good. இல்ல அப்படினா 30 क्वेश्चन ஐயோ எவ்வளவு क्वेश्चन வரும் தெரியாது. இப்ப மார்க் கேக்குற எக்ஸாம் டெஸ்ட் எழுதுறீங்க, மார்க் கேக்குற எவ்வளவு क्वेश्चन வரும்? If you have accuracy எக்ஸாக்ட்டா சொல்லலாம். If you not accuracy ஆன்சர் சொல்லவே முடியாது. So பர்ஃபெக்ட்டான நீட் எக்ஸாம் 100% உங்களால கிளியர் பண்ண முடியும் அப்படினா உங்களோட accuracy அப்படியே ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். நீங்க 10 क्वेश्चन சால்வ் பண்ணா 10மே ஆன்சர் வரணும். பயாலஜில 90 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணா கன்ஃபார்மா ஒரு 86 or 87 89 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிரு. அப்படியே என்ன இருக்கணும்? பர்ஃபெக்ஷனா
கரெக்டா இருக்கணும். அதுதான் அக்யூரசிங்கிறது. சோ இப்போ செக் பண்ணுங்க உங்க அக்யூரசி கரெக்டானது எப்படி செக் பண்ணலாம்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிடலாம். வாட் இஸ் த கான்செப்ட் இஸ் த கிராவிடேஷன். கிராவிடேஷன்ல நம்ம பார்க்க போறோம். See கிராவிடேஷன் எடுக்கும்போது see யாரெல்லாம் பிரசன்ட்டா இருக்கீங்க பசங்களா? just if you are present just tell me that. நான் இருக்கேன் பிரசன்ட்டா இருக்கேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். I have to know these things. யாரெல்லாம் இருக்கீங்க? Separately I will what is it? I will expect you every time I will expect your what is a present. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். சோ தயவு செய்து சொல்லுங்க பார்க்கலாம் யாரெல்லாம் இருக்கீங்க? just tell me that. Nancy, Subhashri and Dark Knight. Yes. Then Abhishri இருக்கீங்களா? Yes. தயவு செய்து ஆன்சர் பண்ணுங்க. அமைதியா இருக்காதீங்க. Yes, gravitation. Gravitation பொறுத்த அளவுக்கு எஸ் ஒவ்வொரு டைம் நீ செக் பண்ணுங்க. நான் செக் பண்றேன் இருக்கீங்களா எதுக்கு அப்படின்னா I am expecting that you are good and strong in subject அப்படிங்கறத நான் பார்க்க போறேன். கார்த்திக் yes good present I am expecting you. Yes. The question பாருங்க gravitation பொறுத்த அளவுக்கு கிராவிடேஷன்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் Gm1 m2 by r2 இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். எனக்கு ஃபீல்ட் வேணும்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? கிராவிடேஷனல் ஃபீல்ட் வேணும்னா F by mass force by mass. சோ என்ன கிடைச்சிரும் Gm divided by r2. இதுதான் என்ன சொல்லலாம் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி G ன்னு சொல்லலாம். இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன பொறுத்து மாறும்? டிஸ்டன்ஸை பொறுத்து மாறும், ஹைட்டை பொறுத்து, எர்த்தோட ஹைட்டை பொறுத்து மாறும். சோ இது r எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஹைட்ல என்னவா இருக்கும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி G prime is equal to G divided by 1 plus h divided by r the whole square. Yes or no? This must be no clearly. And also depthல நாம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? சோ இந்த டெப்த்ல சோ இந்த இடத்துல dங்கிற டெப்த்ல எப்படி கால்குலேட் பண்ணலாம்? டெப்த்ல acceleration due to gravity எப்படி கால்குலேட் பண்ணலாம்? G is equal to G into 1 minus depth divided by r னு கால்குலேட் பண்ணலாம். Right? So potential எப்படி கால்குலேட் பண்ணலாம்? பொட்டன்ஷியல்ங்கிறது என்ன சொல்லலாம்? The potential U is equal to minus G m divided by what? R represent பண்ணலாம். இது potential energy. Gravitation potential na potential energy per mass Gm divided by r. Then what is escape velocity எப்படி கால்குலேட் பண்ணலாம்? escape velocityங்கிறது என்ன சொல்லலாம்? root under 2 Gm divided by r or else we can say root under G into r னு கால்குலேட் பண்ணலாம். root under G into r. So orbital velocity எப்படி கால்குலேட் பண்ணலாம்? root under Gm divided by r. So இது என்ன சொல்லலாம்? double the value of what? So root 2 times v ன்னு சொல்லலாம். orbital velocity is equal to root 2 times escape velocity. Clear? இதெல்லாமே important ideas. You must know clearly. இதை தெரிஞ்சிச்சு அப்படின்னா ப்ராப்ளம் நாம ஈஸியா சால்வ் பண்ணலாம். எஸ் ஆனோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. We'll start this first question. Yes, first question. யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். We'll try. Who will answer this? I'm waiting. நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. What is the answer? A is the answer. பர்ஃபெக்ட்டா வருதான்னு பாருங்க. If you are perfect, that's it. If you are perfect, that's it. You can crack the exam. If you are not perfect, you can improve your what is skill improve பண்ணனும் பசங்களா. So answer பண்ணுங்க பார்க்கலாம். Can you answer this one? Can you answer this question? பசங்களா ஆன்சர் பண்ணுங்கடா பசங்களா. வாங்கடா பசங்களா. So உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இத ஷேர் பண்ணுங்கடா பசங்களா. ஷேர் பண்ணி அவங்களை டார்ச்சர் பண்ணுங்கடா பசங்களா. வந்து ஜாயின் பண்ணடா அப்படிங்கறத டார்ச்சர் பண்ணுங்கடா டேய். Torture is very important. Okay. Torture always wealthy. Okay. Clear? So answer பண்ணுங்க பார்க்கலாம். If r is the radius of the earth and g is the acceleration due to gravity on the earth, g is the acceleration due to gravity on the earth, the mean density of the earth will be in கேட்டிருக்காங்க. mean density. Then the mean density of the earth னு கேட்டிருக்காங்க. What do you mean mean density? எங்கடா இருக்கு median density? எப்படி தெரிஞ்சுக்கலாம்? mean density. See here, g நான் சொல்லிருந்தேன் acceleration due to gravity நான் சொல்லிருந்தேன் இல்லையா? So g ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா g ங்கிறது electric gravitational field capital G m divided by r square. r square. இப்ப டென்சிட்டி எனக்கு கேணும். டென்சிட்டி எப்படி கால்குலேட் பண்ணலாம்? G into டென்சிட்டிங்கிறது சரி மாஸ் வேணும் இல்லையா? மாஸோட வேல்யூ டென்சிட்டி இன்டு வால்யூம் சொல்லலாமா? டென்சிட்டி இன்டு வால்யூம் 4/3 pi r cube சொல்லலாமா? r cube divided by r square. So r இந்த r cube cancel ஆயிடும். ரைட்? சோ இப்போ என்ன கிடைச்சிரும்? எனக்கு டென்சிட்டி தான் வேணும். இந்த 3 இங்க போயிடும் இல்லையா? 3 small g என்னங்க g? Next one is that capital G கீழே வந்துரும், capital G கீழே வந்துரும், 4 கீழே வந்துரும், pi கீழே வந்துரும், r கீழே வந்துரும். ரைட்? இதுதான் என்ன சொல்லலாம்? டென்சிட்டி. Okay, so what is the answer? 3g divided by so 4. Option is A. Correct? A is correct. That's it. My perfection is good. My accuracy is good. Accuracy, I'm always good in accuracy. உங்களோட accuracy கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க பார்க்கலாம். If you have accuracy, பட்டாஸ் தான் நீங்க கிளப்பிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பட்டாஸ் கிளப்பிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம்.
வெடிச்சு தள்ளிடுவீங்கடா பசங்களா நீட் 2026ல. ஓகேவா? எஸ். ஸோ இங்க நான் ஒரு ரிலேஷன் கொடுக்குறேன். இப்போ பாருங்க நான் என்ன எடுத்துறேன், டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 3g டிவைடட் பை g4πrன்னு எடுத்துட்டேன். எஸ் ஆனோ ஒரு கெடிமி பாயிண்ட். திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. கிளியரா? ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன், இதை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஸோ g is directly proportional to capital R into density. So this must be known clearly. The acceleration due to gravity என்ன சொல்லலாம், R into rho னு represent பண்ணலாம். Okay, so இதை பேஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டின் பாருங்க. எஸ், கொஸ்டின் பாருங்க. A body of mass 60 gram express the gravitational force என்ன சொல்லிட்டாங்க, 3 Newton. Gravitational force என்ன கொடுத்துட்டாங்க, 3 Newton. When we place that particular distance, the magnitude of the gravitational field calculate பண்ணணும். இப்பதான் நான் பார்த்தங்களா பசங்களா, gravitational fieldங்கிறது என்ன சொல்லலாம், force per unit mass இல்லையா? So force per unit mass, gravitational field is equal to force per unit mass. Force என்னது 3 Newton divided by unit mass என்ன mass 60 gram. 60 gram அப்படின்னா 60 into 10 to the power of minus 3 ஆ, இது மேல போர்ஷன் என்ன இருக்கும், 6 into 10 to the power of plus 3 ஆ மாறிடும், divided by 60. கிளியரா? சோ இப்போ நான் இதை கேன்சல் பண்ண எனக்கு எடுத்துரும் 2 times. சோ இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கேன்சல், 100 divided by 2 எனக்கு கிடைச்சிரும். இப்போ கேன்சல் பண்ணா yes it is 50 is answer. 50 இருக்கா? yes option, yes good, accuracy is good, my accuracy is good, that's it. அவ்வளவுதான்டா பசங்களா. அக்யூரசியை செக் பண்ணுங்கடா பசங்களா. கேன் யூ செக் த அக்யூரசி? யாரெல்லாம் செக் பண்றீங்க, யாரெல்லாம் இருக்கீங்க, காட் இட் சார், பர்ஃபெக்ட் சார், எஸ் அபிஷி இஸ் டூயிங் குட், அவ்வளவுதான், பர்ஃபெக்ட். அந்த பர்ஃபெக்ட்னஸ் தான் நமக்கு வேணும். இஃப் யூ ஆர் பர்ஃபெக்ட் ஜஸ்ட் தம்ஸ் அப். ஓகே, ஒவ்வொரு டைமும் தட்டி விடுகிறா, நான் ஃபயரா சால்வ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். எஸ் ஆனோ? நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட். கேன் யூ டு த நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் தட்? எஸ். சோ இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன்னா acceleration due to gravity. Now சோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். क्वेश्चन, the body of weight 48 Newton on the surface of the earth. சர்ஃபேஸ்ல இருக்கும்போது என்னோட weight என்னது, 48 Newton. Yes, it is weight is 48 Newton. Next one, the gravitational force expressed by the body due to earth height is equal to 1/3 of the radius of earth from the surface னு கொடுத்துட்டாங்க. அப்ப நாங்க பாருங்க என்ன கொடுத்துட்டாங்க, 1/3 of the radius of earth னு கொடுத்துட்டாங்க இல்லையா? சோ இங்க நான் எடுத்துட்டேன், லிசன், இது r, இது r. இப்போ ஹைட் என்ன சொல்லிட்டாங்க, 1/3 r/3 னு கொடுத்துட்டாங்க, r/3. இப்போ வெயிட் என்னவா இருக்கும், வாட் இஸ் தி வெயிட், எப்படி கால்குலேட் பண்ணலாம்? வெயிட்ங்கிறது என்ன சொல்லலாம், mg' இல்லையா, mg'. சோ g' என்ன சொல்லலாம், m into g divided by 1 plus h divided by r the whole square. So this is what is that, mg divided by 1 plus r the whole square. Clear பசங்களா? yes, தட்டி விடுங்க. சுபஸ்ரீ is good, அபிஷி is good, சுபஸ்ரீ அபிஷி சுபஸ்ரீ, சுபஸ்ரீ, yes. so answer பண்ணுங்க பார்க்கலாம். what is the answer is that mg ங்கிறது weight of the on the surface. what is value is that 48 divided by 1 plus height என்ன சொல்லிட்டாங்க, height h/3 னு சொல்லிட்டாங்க. இந்த இதுதான் height இல்லையா, h/3, h/3 சரி, r/3 இல்லையா, இது r the whole square. so இந்த r கேன்சல். இப்போ என்ன எடுத்துரும் 48. so இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 4/3 the square. so 48 divided by இத ஸ்கொயர் பண்ணா எனக்கு கிடைச்சிரும். so 16, 3 மேல போச்சுனா 9. so இப்போ கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். what is the answer this one? so this is what is a 12 time, this is what 4 time, இது 3, 27 answer வருதான் பாருங்க, 27. yes, option is good. பாருங்க, B is correct. accuracy perfect, good accuracy. if your accuracy good, touch விடுங்க பாருங்களா, thumb போட்டு விடுங்க. if you are good accuracy, thumbs up போட்டு விடுங்க பார்க்கலாம். if you are good accuracy, can you do this one? thumbs up போட்டு விடுங்கடா. I can understand this one, you are also doing good. தட்டி விடுங்க. மதி ஷண்மதிகா இருக்கீங்களா? ஷண்மதிகா, குட் நேம் ஷண்மதிகா. so ஷண்மதிகா, what is ஷண்மதிகா ஓட நேம் என்ன, மீனிங் என்னது? ஷண்மதிகா புதுசா இருக்கு, நான் இப்பதான் பாக்குறேன், கேக்குறேன். ஷண்மதிகா, எஸ் குட். டார்க் நைட் சூப்பரா, சால்வ் பண்றியாடா டார்க் நைட். அமைதியின் சொரூபம், காம், தீபக் மாற காமா இருக்கிற பையன் இல்லவே இல்லை. எஸ், ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? Can you answer this one? The mass of the planet, question பாருங்க, இந்த question solve பண்ணுங்க. The mass of the planet is 1/10 of the earth. mass of the planet என்ன கொடுத்துட்டா, mass of the planet is equal to
1 by 10 of that what? Mass of the earth. Yes or no? Mass of the planet. Then, and its diameter is half of the diameter கொடுத்துட்டாங்க. Diameter of the planet is equal to half of the diameter of earth னு கொடுத்துட்டாங்க. Half of the diameter of earth. Right? The acceleration due to gravity of the planet. So mass density கொடுத்துட்டாங்க. Mass diameter கொடுத்துட்டாங்க. Mass and diameter. அப்படின்னா acceleration due to gravity என்ன சொல்லலாம்? gm divided by r square of gm divided by r square. So g planet பாருங்க, planet acceleration due to gravity planet என்ன சொல்லலாம்? g into mass of the planet ங்கிறது என்ன சொல்லலாம்? me divided by 10. Then diameter சொல்லலாம், ரேஷியோ எடுக்கும்போது கேன்சல் ஆயிரும். இதை d ஸ்கொயர் எடுத்துட்டீங்க அப்படின்னா de ஸ்கொயர் divided by 4 ஆயிருமா? Yes, de square by 4. இது கேன்சல் பண்ணா 5, இது 2 times. இப்போ மேலே போச்சுன்னா அப்படின்னா 2 by 5. இது என்ன சொல்லலாம்? acceleration due to gravity on earth. இல்லையா? earth நான் சொல்லிடலாம். எஸ் ஆனோ? எதனால dன்னு எடுத்துட்டேன்னா அங்க பாருங்க r எடுத்தாலும் rங்கிறது என்ன? diameter by 2. So 2 cancel ஆயிரும். You will get the same thing. So இங்க எடுத்துட்டேன் அப்படின்னா நாம என்ன பண்ண போறோம்? 2 divided by 5. இது என்ன சொல்லலாம்? 10 எடுத்துட்டேன் அப்படின்னா கேன்சல் பண்ணுங்க. This is 2. 4 வருதா? Option is 4 is the answer. Yes, 4. 3.9 is the answer. Yes, that's it. Clear? 3.9 is the answer. பாருங்க எந்த அளவுக்கு perfectionா வருதுன்னு பாருங்க. See, I'm good in perfection. Sumati means world. Yes, world. Sanmadi is mean Shanmadi. Oh, Shanmadi is a world. Sanmadi ka. Yes, ka அப்படிங்கறத சேர்த்துட்டாங்க இல்லையா? The world. அப்படிதான் கூப்பிடணும். Hello sir, joining first time. Yes, joining first time அப்படின்னா subscribe பண்ணுங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. That's I'm expecting you. And also I'm expecting solve more problem based on this. Okay ma? Next question போலாமா? Yes, what is the name? Hello sir, joining first. Visnet. Visnet என்றால் என்ன? Visnet என்றால் என்ன? Next question. This is very important question. Can you do this one? This very important question. Can you complete this one? Can you do this one? Question. Answer பண்ணுங்கடா. Answer பண்ணுங்கடா. Yes, finally tired தான் ஆகணும். Yes. So next one. Yes. So question பாருங்க பார்க்கலாம். What is the depth at which the value of acceleration due to gravity become 1 by 4? At depth acceleration formula என்னது? G prime is equal to G into 1 minus D divided by R. சார் எப்படி சார் ஃபார்முலா எல்லாம் மைண்ட்ல வச்சிருக்கீங்க? So சால்வ் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. ப்ராப்ளமை பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கே ஸ்டோர் ஆயிரும் மைண்ட்ல. ஓகே, இதுதான் ஃபார்முலா, இதுதான் ஃபார்முலா அப்படிங்கிறது. ஸோ ஃபார்முலா தெரிஞ்சாவே போதும், நம்மளால 25 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். 25 அப்படின்னா 100 மார்க்ஸ். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது நாம ட்ரிக்கியா யோசிக்கணும். ஓகேவா? ஃபார்முலா தெரிஞ்சதெல்லாம் நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட், ஸோ எங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் த டெப்த் அட் விச் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 1 by 4th ஆஃப் டைம்ஸ் த வேல்யூ ஆஃப் சர்ஃபேஸ் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன சொல்லலாம்? G prime is equal to என்ன சொல்லலாம்? G by n னு சொல்லிட்டாங்களா? இப்ப டெப்த் கால்குலேட் பண்ணணும். I'm not seeing the answer. ஃபைனலா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நான் செக் பண்ண போறேன். ஃபைனலா ஆன்சர் என்ன வருதோ அதை தான் செக் பண்ண போறேன். So this is a accuracy செக் பண்றதுக்கான ஒரு மெத்தட் to check the accuracy. See here, யாரெல்லாம் சார் ப்ராப்ளம் சால்வ் பண்றேன் சார், நிறைய படிக்கிறேன், நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்றேன் சார், அக்யூரசி மிஸ் ஆகுது அப்படிங்கிற செக் பண்றதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு டெஸ்ட் புரிஞ்சுக்கங்க, டெஸ்ட். ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும். See here, answer is a B's answer, right? உங்களுக்கு ஆன்சர் பர்ஃபெக்ட்டா வருதா பாரு. சோ நீங்க ஐடியா அப்ளை பண்ணுங்க. See here, just time கொடுத்திருக்கிற வேல்யூ வச்சு நான் ஐடியாவை அப்ளை பண்றேன். லெசன். சோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, see what is the depth at which the acceleration due to gravity become 1 by 4th of the on the surface. On the surface ல இருக்கும்போது என்னது? எர்த்தோட on the surface ல இருக்கும்போது G. புஷ்பா அந்த மாதிரி தான். Yes, புஷ்பராஜ். Okay, so G by n. So இப்ப டெப்த் நாம கால்குலேட் பண்ணோம். எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சோ என்ன சொல்லலாம்? G by n is equal to G into 1 minus D divided by R. So இப்ப என்ன ஆயிரும்? G cancel ஆ. So 1 by n is equal to 1 minus D divided by R. So இந்த D divided by R எடுத்துட்டேன், கீழே கொண்டு வந்துட்டேன், is equal to 1 minus 1 by n. So இதை மல்டிப்ளை பண்ண அப்படின்னா n minus 1 divided by n into what? R. It is a depth. Option இருக்கான்னு பார்க்கலாம். So where is the option? Yes, it is the B is the answer. Correctா? Yes, it is B answer. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. கிளியர்? That's it. You will get a perfection. Perfection வந்துச்சுனாலே போதும், பாதி கடல்ல ரீச் ஆயிடலாம் பசங்களா. That's it. You can solve the problem. பாருங்க. So I'm myself, I'm doing that.
I'm confident. நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆன்சர் கிடைக்குதுன்னு சொல்லும்போது I will appreciate myself. I will appreciate myself. நீங்க ஒவ்வொரு டைம் சால்வ் பண்ணும்போது நீங்க நீட் எக்ஸாம் கிராக் பண்ணீங்க அப்படின்னா appreciate yourself. ஒரு அப்செக்ட்ல ஜாயின் பண்ணிட்டீங்க கடந்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு அப்ரிஷியேட் பண்ணீங்க yourself. Okay, ஒவ்வொரு டைம் you have to do. Yes, I can solve the problem. So I can solve the problem என்னது without நெகட்டிவ் மார்க் அக்யூரசியோட சால்வ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். இஸ் இட் கிளியர் எவ்ரிவன்? எல்லாருனால போட முடியுதா அக்யூரசியோட பசங்களா? யூ கேன் ஏபிள் டு சால்வ் திஸ் क्वेश्चन accuracy with accuracy? Yes, next question பாருங்க. இந்த ஆறு accuracy சால்வ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். We'll see that who will answer this accuracy. So who will answer this question? Answer கொடுத்துட்டேன். What is the answer is that? Answer is what? A is answer. இந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். accuracy வருதான்னு பார்க்கலாம். யார் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Come on பசங்களா. Yes. So you have to answer and tell me that what is that answer நமக்கு தெரிஞ்சிருச்சு கரெக்ட்டா வருதா அப்படிங்கறத செக் பண்ணனும். செக் பண்ணுங்க பார்க்கலாம். As I am waiting for this. I'm waiting. Nancy, Madhi, Subhashri. Yes. And the Dark Knight, Abhishri and Nancy, Karthik எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்கடா. ஆன்சர் பண்ணி சொல்லுங்கடா பார்க்கலாம். Can you answer this question? Answer வந்துச்சா உங்களுக்கு? Yes, can you answer this question? Answer வந்துச்சா? Yes, I got. That's it. And see, good. That's it. எனக்கு நான் செக் பண்ணலாம். பாருங்க accuracy வருதான்னு பாருங்க. செக் பண்ணுங்க. என்னோட accuracy நான் செக் பண்ணிக்கிறேன். என்ன क्वेश्चन அப்படினா the weight of that weight, a body weight 72 Newton on the surface of the earth. On the surface of the earth ல என்னோட weight என்னன்னு கொடுத்துட்டாங்க அப்படினா so 72 Newton கொடுத்துட்டாங்க. Surface of the earth ல weight 72 Newton கொடுத்துட்டாங்க. So இங்க என்ன இருக்கும்போது 72 Newton. Right? இதுதான் G ஓட வேல்யூ m into G. Clear? Now, so what is the gravitational force on it? What is the gravitational force? That is weight. Height is equal to half of the radius of earth ன்னு கொடுத்துட்டாங்க. Half of the radius of earth. Half of the radius of earth. Height is equal to h is equal to r by 2 ன்னு சொல்லிட்டாங்க. This is r. So can we calculate G prime is equal to G into 1 plus h divided by r the whole square. Can you complete it and tell me that answer? Check பண்ணுங்க பார்க்கலாம். So same question. Clear? Clear? Now we can calculate gravitational potential. Okay, next question is that gravitational potential check பண்ணலாம். Okay va? So gravitational potential, shall we start? Yes, good, super. Subhashri is doing good. அவ்வளவுதான் பசங்களா. Subhashri is doing good. Now question பாருங்க. The body of mass m and 9m. The placed at a distance r னு கொடுத்துட்டாங்க. Is placed at distance r. The gravitational potential line joining the body where gravitational field becomes zero. So என்ன கொடுத்துட்டாங்க? Where gravitational field becomes zero சொல்லிட்டாங்க. Gravitational field becomes zero. இதுதான் பாயிண்ட். See, நாம சார்ஜ் பார்த்தோம். நீங்க என்னோட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருந்தா தெரிஞ்சிருக்கும். சார்ஜ் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். So this is what m. இது 9 time m ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். Listen carefully. இப்போ ஈக்குலிபிரியம் பாயிண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் 0 ஆனாலும் சரி, கிராவிடேஷனல் ஃபீல்ட் 0 ஆனாலும் சரி, that is ஈக்குலிபிரியம் பாயிண்ட். சோ இந்த ஸ்மால் மாஸ் m ல இருந்து எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஈக்குலிபிரியம் பாயிண்ட் x டிஸ்டன்ஸ் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். சோ இது என்ன சொல்லலாம் அப்படினா listen carefully, இது m, இது n times m ஆ இருந்துச்சுன்னு வெச்சுக்கேன். n times m ஆ இருந்துச்சுனா ஈக்குலிபிரியம் கால்குலேட் பண்றதுக்கான ஐடியா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? x is equal to d divided by root n plus 1 னு சொல்லலாம். root n plus 1 னு சொல்லலாம். கிளியர்? இப்போ என்னோட வேல்யூ என்னது? இது m, இது என்னது? இதுதான் n வேல்யூ. So can you substitute this? இந்த டிஸ்டன்ஸ் d ன்னு எடுத்துட்டேன். இந்த டிஸ்டன்ஸ் d என்ன டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க? the r distance கொடுத்துட்டாங்க. இப்போ ஈக்குலிபிரியம் கால்குலேட் பண்ணலாமா? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? x is equal to
r divided by root n, n ஓட வேல்யூ 9, 9 plus 1 இல்லையா? so என்ன கிடைச்சிரு பாருங்க, r divided by, so root 9ங்கிறது 3 plus 1 4, x is equal to என்ன சொல்றாங்க 4. இப்போ இந்த டிஸ்டன்ஸ்ல நம்ம பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணணும். எப்படின்னா இது m, இது 9m. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, x is equal to what, r divided by 4. இது என்னவா இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், இது r divided by 4 அப்படின்னா இது என்னவா இருக்கும், 3r divided by 4. எப்படி தெரிஞ்சுக்கலாம், 3r. so r minus r divided by 4 னு சொல்லும்போது என்ன சொல்லலாம், 3r by 4. so இந்த இடத்துல கிராவிடேஷனல் என்ன கால்குலேட் பண்ணணும், பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணணும். அங்க ஒரு நான் மாச வைக்கிறேன், இங்க ஒரு மாச வைக்கிறேன், வைக்கிறேன். ஓகே, எப்படி கால்குலேட் பண்ணலாம் பொட்டன்ஷியல் எனர்ஜியை? சோ இந்த ரெண்டு மாஸ்னால பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம். மைனஸ் g கேபிட்டல் M m டிவைடட் பை டிஸ்டன்ஸ் என்னது r by 4. எஸ் ஆனோ, மைனஸ், சோ இங்க வைக்கிறேன் g 9m m டிவைடட் பை வாட் இஸ் டிஸ்டன்ஸ் 3r by 4. எஸ் ஆனோ, நான் மேல எடுத்துட்டேன். இப்போ என்னென்ன கேன்சல் பண்ணலாம், இந்த r மேல போயிருமா, மைனஸ் g m m, நான் 4 by r நான் வெளியே எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன இருக்கும், 4 by r எடுத்துட்டா இங்க 1 இருக்குமா, இங்க என்னவா இருக்கும், இந்த 3 9 கேன்சல் பண்ணா 3, இந்த 4 என்ன ஆயிரும் மேல போயிருக்குமா, 3 into 4 12. so what is it, 12 plus 1 13 இல்லையா, 13 நமக்கு கிடைச்சிருக்கு. பார்க்கலாம் அக்யூரசி மிஸ் ஆயிருச்சா, பார்க்கலாம். if it is miss in accuracy மறுபடியும் நாம ட்ரை பண்ணி தான் ஆகணும். எஸ் ஆனோ, எஸ். சோ இப்போ என்ன கிடைச்சிரும் பாருங்க, கரெக்டா, கிளியர், எஸ். சரி 4, சாரி. சோ இந்த இடத்துல பாருங்க பார்க்கலாம், 1 plus இங்க நான் ஏற்கனவே r வெளியே எடுத்து 4r எடுத்துட்டேன், இந்த 3 மட்டும் தான் இருக்கும். சோ எனக்கு கிடைச்சிரும் 4 இங்க 4 16 gmm divided by r minus 16 gmm divided by r, ரைட்? சோ இப்போ பொட்டன்ஷியல் வேணும் அப்படினா எப்படி கால்குலேட் பண்ணலாம், பொட்டன்ஷியல் வேணும் அப்படினா சோ பொட்டன்ஷியல் எனர்ஜி பெர் மாஸ், சோ 16 gm divided by r. ஆப்ஷன் இருக்கா 16 gm? எஸ், ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர் வந்திருக்கா? எஸ், இட் இஸ் டி ஆன்சர். யா, தட்ஸ் இட், காட் இட், கிளியர். சோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. கிளியரா பசங்களா? எஸ். சோ ஒவ்வொரு டைமும் ஆன்சர் பண்ணி உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஐ அம் அப்ரிஷியேட்டிங் மை செல்ஃப் பிகாஸ் ஐ அம் டூயிங் குட். சோ நீங்க சால்வ் பண்றீங்களான்னு செக் பண்ணுங்க, ஒவ்வொரு டைம் செக் பண்ணுங்க. சார் இந்த மாரத்தான் இருக்குது எனக்கு இப்பதான் தெரியுது, அண்ட் எனக்கு ஸ்கூல் இருக்கு, 5 days இருக்கு. ஓகே, யூ கேன் see that. ஓகே, ஒரு நிமிஷம் சொல்லிக்கி, நான் கிளாஸ்ல இருக்கேன், நான் கூப்பிடுறேன். கிளாஸ்ல இருக்க நான் கூப்பிடுறேன். சரி, கிளாஸ்ல இருக்க நான் கூப்பிடுறேன். கிளியர் பசங்களா? எனி டவுட் பசங்களா? எஸ். சோ திஸ் இஸ் வாட் இஸ் இட். யாராவது புரியாம இருக்குங்களா பசங்களா திஸ் क्वेश्चन? சோ ஐ அம் டூயிங் குட். எஸ். சோ உங்களுக்கும் நீங்களும் சால்வ் பண்ணி ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா சோ தம்ஸ் அப் யுவர் செல்ஃப். தம்ஸ் அப் தட்டி விடுங்க, தம்ஸ் அப். சாரி சார், ஐ வாட் நாட் ஏபிள் டு அட்டன் யுவர் செஷன் சார். இதுக்கப்புறம் அட்டன் பண்ணுங்க, எல்லா செஷனையும் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் டார்கெட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரெஸ்ட் தானவா? எஸ். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இட் ஐடியா. எஸ். இதை செக் பண்ணலாமா பசங்களா? செக் பண்ணலாமா? நீங்களும் செக் பண்ணுங்க, நம்மளோட அக்யூரேசி கரெக்டா வருதான்னு செக் பண்ணுங்க. ஓகே, வில் ஸ்டார்ட். क्वेश्चन ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். வில் ஸ்டார்ட். செக் பண்ணுங்க. The work done to raise the mass, work done ங்கிறது என்ன சொல்லலாம், it is a potential energy stored in the form of potential energy. Surface of earth to at height h ன்னு சொல்லிட்டாங்க. எர்த்ல இருந்து இங்க பாருங்க, எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து அந்த ஹைட் வரைக்கும் நான் போறேன். அப்படின்னா என்ன क्वेश्चन கேட்டா, which is equal to radius of earth ன்னு கொடுத்துட்டாங்க. ஹைட்டோட வேல்யூ r ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, radius of the earth. சோ இந்த சர்ஃபேஸ்ல இருந்து இங்க நான் கொண்டு போகணும் அப்படின்னா என்ன ஒர்க் டன் பண்ணணும் அதுதான் நான் பார்க்கணும். எஸ், ஐ ஆம் கோயிங் டு கால்குலேட் திஸ். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ ஆன் த சர்ஃபேஸ்ல இருக்கும்போது இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் என்ன சொல்லலாம், ஒர்க் டன் சொல்லாமா? எஸ். எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? மைனஸ் ஜி எம் எம் டிவைடட் பை ஆர். எஸ் ஆர் டிவைடட் பை ஆர். நெக்ஸ்ட் ஒன், இது இனிஷியல், இது என்ன சொல்லலாம், ஃபைனல். என்ன சொல்லலாம்? மைனஸ் ஜி எம் m divided by what is the distance on the surface. Distance always measured from the earth surface. அப்படினு மட்டும் நினைக்கிறதா, measured always measured from that what, center of the earth. so என்ன கிடைச்சிரும்? r
2r 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 2r, that's it. So இப்போ நம்ம work done calculate பண்ணோம். எப்படி calculate பண்ணலாம்? u2 minus u1, this is what is a work done சொல்லலாம் இல்லையா? இந்த இதுல இருந்து இந்த இதுக்கு நான் எடுத்துட்டு போறேன். So இந்த சர்ஃபேஸ்ல இருந்து இந்த சர்ஃபேஸ்க்கு நான் எடுத்துட்டு போறேன். work done எப்படி calculate பண்ணலாம்? So u2ங்கறத பாருங்க minus g m m divided by 2r plus what g m m divided by r, this is what is a work done இல்லையா? இப்போ என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. சோ இத நான் எடுத்துட்டேன் g m m divided by r எடுத்துட்டேன் அப்படினா minus 1 by 2 plus 1, yes or no? This is what is it, work done. Clear la பசங்களா? Clear? Okay, work done on the surface ல இருந்து நான் மேல எடுத்துட்டு போறேன். On the surface ல இருந்து நான் மேல எடுத்துட்டு போறேன். சோ இது என்ன கிடைச்சது 1 by 2 g m m divided by r, so என்ன கிடைச்சது 2, that's it, what is the work done. So இது ஆப்ஷனே இல்லையே, what I have to do, ஆப்ஷனே இல்லையே. ஆப்ஷன் இல்லாம என்ன பண்றது? அக்யூரசி மிஸ் ஆயிருச்சா? நோ. பார்க்கலாம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். So gm, so நான் small g ல எழுதணும். We have to write in terms of small g ல எழுதலாமா? small g ல எழுதணும். small g ங்கிறது என்ன சொல்லலாம்? g m divided by r square, இதுதான் small g. small g என்னங்க g? so இப்போ நான் என்ன பண்றேன், r square இங்க மல்டிப்ளை பண்றேன். so எனக்கு r வேணும் இல்லையா, r square வேணும். so அதனால இங்க ஒரு r மல்டிப்ளை பண்றேன், இங்க ஸ்கொயர் ஆயிருமா? so now what is this value? This is g md divided by r square, என்னது small g. small g, this is r m divided by 2, that's it, what's work done. so answer பாருங்க, நான் ஆன்சர் என்ன ஆன்சர் செக் பண்ண தெரியல. 1 by 2 2 mgr, mgr தான். so what is the option? Is it c? yes, good, c is the answer, that's it, mgr. yes, yes, clear, everyone understood, right? எல்லாருக்கும் புரிஞ்சுதா பசங்களா? mgr mgr இல்லைங்க. so mgr எப்படி பண்ணுவாங்க? mgr, got it, yes, clear, everyone understood, right? clear பசங்களா? yes, can we go to the next one? so this is question is that next orbital velocity நம்ம பார்க்க போறோம். orbital velocity நமக்கு என்ன தெரியும்? what is orbital velocity? just now we discuss orbital velocity. escape velocity என்ன சொல்லலாம்? root and r 2 g m divided by capital R. so this is what is it, escape velocity. orbital velocity ங்கிறது என்ன சொல்லலாம்? is equal to root g m divided by capital R. இதுதான் orbital velocity, இதுதான் நம்ம பார்க்க போறோம், right? so இது என்ன சொல்லலாம்? escape velocity is equal to root 2 times orbital velocity. clear? next, so g m divided by r square ங்கிறது என்ன சொல்லலாம்? this is what is a small g. small g என்னங்க g, எப்படி g? இதுதான் ஐடியா, இத வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். clear? clear பசங்களா? ஏதாவது மாஸ் டென்சிட்டி எனக்கு வேணும் அப்படினா சோ மாஸ்க்கு பதிலா டென்சிட்டி நாம அப்ளை பண்ணி நாம சால்வ் பண்ண போறோம். எஸ் ஆர் நோ? see இனிஷியலாவே நான் கொடுத்துட்டேன். okay, I am going to solve this question. first question பார்க்கலாமா? yes, first question பாருங்க. this is question is that யாரெல்லாம் ஆன்சர் பண்றாங்க பார்க்கலாம். ஏன்? சோ நான் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். சால்வ் பண்ணுங்க பசங்களா. சுபஸ்ரீ, everyone understood, right? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுமா? அர்த்தமாயிந்தா பசங்களா? அர்த்தமாயிந்தா? yes or no? yes, we'll start. the ratio of the escape velocity என்ன கொடுத்துட்டாங்க? ve, earth னு கொடுத்துட்டாங்க. escape velocity of the planet vp னு கொடுத்துட்டாங்க. whose radius mean density is twice mean density ல இருக்கணும். so escape velocity of earth, escape velocity என்ன சொல்லலாம்? root under capital G me divided by r னு சொல்லலாமா இல்லையா? 2 times இல்லையா? so density நான் கொண்டு வரணும் அப்படினா இதுல மாஸ் நான் எழுதுறேன், மாஸ்க்கு பதிலா டென்சிட்டி எழுதுறேன் 2 g, மாஸ்க்கு பதிலா டென்சிட்டி எழுதுறேன் அப்படினா டென்சிட்டிங்கிறது டென்சிட்டி into 4 by 3 pi r cube இல்லையா? pi r cube divided by r. so இது கேன்சல் ஆயிடும், என்ன கிடைச்சிரும்? ஸ்கொயர் மட்டும் இருக்கும். அப்படினா என்ன எடுத்துறோம்? ரூட் ஸ்கொயர் எடுத்துட்டா என்ன கிடைச்சிரும்? கேன்சல் ஆயிடும். இந்த ரூட்டும் இந்த 2 கேன்சல் ஆயிடும். so 2 into root density, this is what is the escape velocity. தயவு செய்து நோட் பண்ணிக்கங்கடா பசங்களா, this must be know clearly. இப்போ escape velocity of the planet எழுதுறேன். planet of escape velocity, escape velocity of the planet is equal to என்ன சொல்லிட்டாங்க? மீன் டென்சிட்டியும் ரேடியஸ் என்ன இருக்கு? டபுள் ஆயிருக்கு. மீன் டென்சிட்டியும் ரேடியஸ் எவ்வளவு இருக்கு? டபுள் ஆயிருக்கு. டபுள். yes, I am writing that. so double the radius of the earth, density is what? double the radius of what? earth. clear? density is double the radius of earth. so இங்க எடுத்துட்டேன் அப்படினா இங்க பாருங்க 2 root 2 என்ன சொல்லலாம்? re density of what? earth. so இது என்ன சொல்லலாம்? இதுக்கு ஃபுல்லாவே என்ன சொல்லலாம்? escape velocity of what? இது planet 2 root 2, இது எர்த் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? எர்த்துக்கும் பிளானட் கேட்டிருக்காங்க. எர்த்துக்கும் பிளானட்டுக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கிடைச்சிரும்? 1 divided by 2 root 2. ஸோ ஆன்சர் இருக்கா பாருங்க, 1 divided by 2 root 2. எஸ், பி இஸ் ஆன்சர். எஸ்.
solve. Accuracy. Yes, that's it. Yes, உங்களால ஆன்சர் பண்ண முடியும். I can do myself. I can do all the problem. உங்களால முடியுமா? முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கே தட்டி கொடுத்துக்கடா பசங்களா. See, நம்மள யாரும் மோட்டிவேஷன் பண்ண மாட்டாங்க பசங்களா. See, நாமும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. யாரு மோட்டிவேஷன் பண்ணுவாங்க? நான் டல் ஆயிட்டு இருக்கேன், நான் மோட்டிவேஷன் யாராவது வந்து மோட்டிவேஷன் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க பசங்களா. உங்களுக்கு நீங்களே செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுத்துக்கணும். தட்டி விடுங்க. I can crack the exam. I will do the exam. So I can solve all kind of problem. I will break the obstacles. அப்படிங்கிறது ஒவ்வொரு டைம் சொல்ல பாருங்க. டெஃபினட்டா உங்களால நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஆனா நீங்க ஒவ்வொரு டைம் என்னால முடியாது சொல்லிட்டீங்க அப்படின்னா நெகட்டிவ் மைண்ட் தான் வரும். லாஸ்ட் வரைக்கும் உங்களால முடியாம தான் போகும். ஓகேவா? சோ யார் ஒருவர் நினைத்ததை முடிக்கிறார்களோ, ஓகே, சோ நினைத்ததை முடிக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டூ வாட் இஸ் இட்? ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்ஸ் நெவர் ஃபெயில்ஸ். கிளியர்? சோ ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களாலையும் கிராக் பண்ண முடியும். எஸ். சோ இந்த क्वेश्चन சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். கேன் யூ டெல் மீ தட்? இந்த சிம்பிளான क्वेश्चन யாருக்கெல்லாம் அக்யூரசி இருக்குன்னு பார்க்கலாம். யாருக்கெல்லாம் அக்யூரசி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அக்யூரசி யாருக்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. அக்யூரசி யாருக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. எஸ், who will having accuracy? Will start. Accuracy. Yes, can you do this one question? Come on பசங்களா. So ஷேர் பண்ணுங்களா பசங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா பசங்களா. See, 10க்கு கீழே வராம பாத்துங்களா பசங்களா. அப்படின்னா என்ன கூடாது, யாரும் வெளியே போக கூடாது. சோ ஒவ்வொரு டைம் தெரிஞ்சுக்க, இந்த செஷன் ஃபுல்லா நான் அட்டெண்ட் பண்ணணும், இந்த செஷன் ஃபுல்ல இருக்க எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கறது மைண்ட் செட் வச்சுக்க. எஸ் ஆர் நோ? கிளியர்? சோ கேன் யூ டெல் மீ தி ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन? சோ C is the answer. செக் பண்ணுங்க உங்களுக்கு ஆன்சர் வருதான்னு பாருங்க பார்க்கலாம். C is answer. செக் பண்ணுங்க அக்யூரசி கரெக்ட்டா வருதான்னு பாருங்க. கேன் யூ செக் தி அக்யூரசி? கரெக்ட்டா வருதுன்னா பாருங்க பசங்களா. Can you take the accuracy? Yes. கரெக்ட்டா வந்துச்சு அப்படினா சொல்லுங்கடா. சார் 30 எரியற சார் அப்படி சொல்லி பாருங்க. 30 எரியறடா அப்படினே சொல்லுங்க. Yes, if you have accuracy. Clear? Can you tell me this? Yes, question பாருங்க. Escape velocity of the earth is v னு கொடுத்துட்டாங்க. Escape velocity of the earth is v. The planet is 9 times the mass of the earth and radius 16 times the earth னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ என்ன கொடுத்திருக்காங்க? mass is what? Mass of the planet is what? 9 times the mass of the earth, right? And radius of the planet is equal to what? 16 times radius of the earth. The escape velocity calculate. Can you calculate this one? Simple one. So the escape velocity of the planet is equal to root under gme divided by என்ன சொல்லலாம்? re, right? The planet, everything is planet. So 9 times, this is 16 times, 3/4. So 3/4 answer? Yes, it is answer, 3/4, that's it. Clear? Clear பசங்களா? Clear டா பசங்களா? Yes, that's it. So next one பார்க்க போறோம் அப்படினா, next topic is that properties of solid பார்க்க போறோம். Properties of solid. So everyone understood, right? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? The properties of solid. Yes, I'm here, sir. Yes, I'm expecting you. So reaches 200 reach ஆகணும். லைக் போல் லைக் 200 ஆகணும்டா பசங்களா. லைக் பண்ணாம இருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க. 200, 250, 300 அப்படிங்கறது போயிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் டைம் எல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. நீங்களா சால்வ் பண்ணணும் பசங்களா. எஸ், சாலிட். See here, இதுல இருந்து நமக்கு வர ஒரே ஒரு கான்செப்ட் தான் வரும். என்ன அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, சோ யங்ஸ் மாடுலஸ் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை வாட் இஸ் இட்? ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின் சொல்லலாம். என்ன ஸ்ட்ரெஸ்? லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ். அப்படின்னா ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா, ஸ்ட்ரெயின்ங்கிறது சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். இதுல தான் क्वेश्चनே வரும். சோ இத பேஸ் பண்ணி தான் நாம பார்க்க போறோம் பசங்களா ப்ராப்ளமே. சோ we are going to solve this problem. ஓகேவா? இத பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Can you answer this question? Can you do this one? Problem answer பண்ணுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்த்தறலாம். Can you crack this one? Can complete this one? Yes, Subhashri is doing good. Subhashri, you are doing good. Subhashri, Dark Knight is also doing good. Answer பண்ணுங்க பார்க்கலாம் இந்த question. The maximum elongation of the wire calculate பண்ணணும்.
length of the wire. Listen. So நான் என்ன கால்குலேட் பண்ணனும், இதுதான் என்னோட क्वेश्चन. maximum elongation of the wire இதுதான் என்னோட क्वेश्चन. so length எவ்வளவு கொடுத்துட்டாங்க அப்படினா delta L கால்குலேட் பண்ணனும், elongation கால்குலேட் பண்ணனும், ரைட்? ஃபர்ஸ்ட் நான் ரெப்ரசன்ட் பண்ணிடுறேன். so what is the delta L ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படினா delta L ங்கிறது என்ன சொல்லலாம்னா elongation சொல்லலாம், elongation. delta L ங்கிறது elongation சொல்லலாம். L ங்கிறது என்ன சொல்லலாம், length னு சொல்லலாம், length of the wire, length. then F ங்கிறது என்ன சொல்லலாம், force நான் எடுத்துட்டேன், force. then A ங்கிறது என்ன சொல்லலாம், area cross section ரெப்ரசன்ட் பண்ணலாம், area cross section. கிளியரா? சோ இப்போ என்ன கொடுத்துட்டாங்க அப்படினா now the length elongation நாம கால்குலேட் பண்ணனும். length எவ்வளவு கொடுத்துட்டாங்க, 1 மீட்டர் கொடுத்துட்டாங்க. length எவ்வளவு கொடுத்துட்டாங்க, 1 மீட்டர். the length if that elastic limit and young's modulus. elastic limit னா maximum stress தான் elastic limit சொல்லலாம். சோ இதோட மேல மீனிங் தெரிஞ்சுக்க, elastic limitங்கிறது என்ன சொல்லலாம் அப்படினா maximum stress. so this is what is that maximum stress னு சொல்லலாம், maximum stress. yes or no, stress னு சொல்லலாம். கிளியர்? சோ இப்போ என்ன கால்குலேட் பண்ணோம், young's modulus என்ன கொடுத்துட்டாங்க, 2 × 10⁻11 னு கொடுத்துட்டாங்க. now என்ன கால்குலேட் பண்ணோம், elongation கால்குலேட் பண்ணோம். சோ young's modulus எப்படி கால்குலேட் பண்ணலாம், stress divided by strain இல்லையா? சோ ஸ்ட்ரெஸ்ங்கிறது force per unit area. சோ ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க, நாம என்ன கால்குலேட் பண்ணோம், elongation கால்குலேட் பண்ணோம். சோ stress divided by delta L into L. ஓகேவா? சோ இப்போ young's modulus கால்குலேட் பண்ணலாமா? சோ நான் young's modulus கொண்டு வந்துட்டேன், இங்க delta L எங்க எடுத்துட்டேன். சோ delta L is equal to stress ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, 8 × 10⁻8 into L ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க, 1 divided by young's modulus ஓட வேல்யூ என்னது, 2 × 10⁻11. சோ இது கேன்சல், 4 இது மேல போச்சுனா என்ன ஆயிரும், 10⁻8 minus 11. சோ என்ன கிடைச்சிரும், 4 × 10⁻3 னு சொல்லலாமா? option is that 4 × 10⁻3, 4 millimeter. option correct? yes, this is correct. yes, that's it. clear? my perfection is good, accuracy is good. உங்களோட accuracy செக் பண்ணுங்கடா பசங்களா, செக் பண்ணுங்க உங்களோட accuracy is good. yes, I'm here. Shivakumar, yes. me also Shivakumar square. yes, நானும் சிவகுமார் தான், நீங்களும் சிவகுமார் தான். yes, okay. next question போலாமா? next question is that. yes, next question solve பண்ணுங்க பார்க்கலாம். இந்த question very important question. this questions are very very important question பசங்களா. clear? so என்ன கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் எழுதுங்க. so first note பண்ணுங்க, a young's modulus of the steel is twice the bars னு கொடுத்துட்டாங்க இல்லையா? first line, young's modulus of the steel is equal to twice the young's modulus of the bar னு கொடுத்துட்டாங்க. இதுதான் first line. clear? இதுதான் நமக்கு தெரிய வேண்டியது. two wires of same length. length என்ன சொல்லிட்டாங்க, ரெண்டு வயரோடதும் same length. length of the steel is equal to length of the brass. clear? same area cross section of steel, area cross section of brass. one of the steel and another steel is suspended from same roof. same roofல suspend ஆயிருக்காங்க, just it is suspended. ஓகேவா? so இது steel, இது brass. if we want to lower end of the wire be same level, if we want to lower end of the wire இதோட வேல்யூ சேமா இருக்கணும் அப்படினா then the weight added to the steel and brass, இதுல என்ன weight add பண்ணனும், இதுல எவ்வளவு mass add பண்ணனும், இதுல எவ்வளவு mass add பண்ணனும் அப்படிங்கறத நாம கால்குலேட் பண்ணனும். எஸ் ஆனோ? மாஸ்ங்கிறது என்ன சொல்லலாம், இதனால தான் என்னவா இருக்கும், ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா, இதனால தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். சோ இந்த மாஸ் நாம கால்குலேட் பண்ணனும். எஸ் ஆனோ கிட்ட இப்போ என்ன ரேஷியோ அப்படிங்கிறது. எஸ் ஆனோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ because young's modulus நமக்கு தெரியும். சோ பாருங்க, ஸ்டீலோட young's modulus எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா, ஸ்டீலோட young's modulus we can represent that modulus of the steel. எப்படி கால்குலேட் பண்ணலாம்? young's modulus equal to force. எதனாலங்க பாருங்க, இதுல டென்ஷன் ஆக்ட் ஆகுமா, டென்ஷன் is equal to mg, m1g divided by area cross section. இது என்ன சொல்லலாம், stress. elongation, சீங்க சேம் லென்த் இருக்கும் அப்படினா சேம் என்ன இருக்கணும், elongation இருக்கும். ஒன்னு elongation அதிகமாகும், இன்னொரு elongation கம்மியா இருந்தா எப்படி இருக்கும், ஒன்னு மேல இருக்கும் ஒன்னு கீழ இருக்கும் இல்லையா? சோ the elongation என்னவா இருக்கணும், ரெண்டுத்துக்கும் ப்ராப்பரா இருக்கணும். அப்படினா மாஸ் ரேஷியோவை நாம கம்பேர் பண்ணனும். அப்படினா என்ன சொல்லிட்டாங்க, elongation for steel that is equal to elongation for brass. இதுதான் ஐடியா, elongation steel which is equal to elongation of brass. so இப்ப brass ஓட வேல்யூ எழுதுனா அப்படினா brass ஓட வேல்யூ the m2g divided by a into delta L, right? so மத்ததெல்லாம் ஈக்குவேட் பண்ணுங்க பார்க்கலாம்.
ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன் மற்றதெல்லாம் என்னது ஜி கான்ஸ்டன்ட் ஏ கான்ஸ்டன்ட் இல்லையா, எலாங்குவேஷன் கான்ஸ்டன்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா m1 மற்ற ஜி கான்ஸ்டன்ட் கேன்சல் ஆயிரும், ஏ கான்ஸ்டன்ட் கேன்சல் ஆயிரும், ஏன்னா ரேஷியோ எடுக்கும்போது. ஸோ என்ன கிடைச்சிடும், எலாங்குவேஷன்ங்கிறது என்ன சொல்லலாம், ஸோ டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எல் சொல்ல m1 divided by young smallest of steel, m2 divided by young smallest of what, brass. Clear? So m1 by m2 calculate பண்ணலாமா இங்க, m1 by m2 is equal to what, m1 by m2, so steel divided by brass. So இது என்ன சொல்லலாம், this is what 2 times இது ஏற்கனவே நமக்கு தெரியும், brass divided by what, brass. So cancel ஆச்சுனா 2:1 இருக்க option, yes it is 2:1, yes எனக்கு correct. Yeah, that's it. Clear up? Clear, everyone understood, right? Clear pasangla? Yes, over time I am solving, enjoying the question. I am enjoying the question and solving the problem. So நீங்களும் enjoy பண்ணி solve பண்ணீங்க அப்படினா, so really hard working sir handing. Yes. So if you do hard work, you can also you can able to crack the exam. Yes. So clear pasangla? Clear. Clear pasangla, everyone understood, right? Yes. So can we go to the next question is that, next என்ன சொல்லலாம், properties of solid liquid form, properties of liquid நிறைய liquid கொடுக்க வேண்டியதா இருக்கு. Yes. So properties of liquid பொறுத்த அளவுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, listen, நமக்கு என்னென்ன properties of fluidனா ரெண்டு பார்ட் இருக்கு, static இன்னொன்னு dynamic. static இன்னொன்னு சொல்லலாம், dynamic சொல்லலாம். So static and dynamic. Clear? Static fluid and dynamic fluid. Static fluid பொறுத்த அளவுக்கு நமக்கு என்ன அப்படின்னா pressure difference தான் क्वेश्चन கேட்பாங்க. சோ இங்க atmospheric pressure எடுத்துட்டேன் அப்படின்னா at the depth, heightsங்கற டெப்த்ல என்ன pressure இருக்கும், சோ pressure at height, சோ இந்த இடத்துல டெப்த்ல என்னவா இருக்கும் அப்படின்னா p0 plus rho gh. so it is depends only height பொறுத்து மட்டும் தான் இருக்கும், so base பொறுத்து இருக்காது pressure, it is depends on height. Clear? It is purely depends on height. இதுதான் very important thing. And also Pascal's law நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். What is a Pascal's law? நான் எடுத்துட்டேன் அப்படின்னா pressure. So the pressure transmitted in a closed fluid என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும், pressure transmitted. So P1 is equal to P2, right? And one more thing is that இங்க பாருங்க pressure நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். What is horizontal pressure? இங்க இருக்க pressure PA எடுத்துட்டேன், இங்க இருக்க pressure PB ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். Horizontal pressure எப்பவுமே என்னவா இருக்கும், சேமா இருக்கும். That PA is equal to what, PP. Vertical pressure difference is depends on height அதிகமாக, which mean depth அதிகமாக pressure அதிகமாகும். But horizontal pressure difference என்னவா இருக்கும், சேமா இருக்கும். இங்க P0 எடுத்துட்டேன் அப்படினா இங்க என்னவா இருக்கும், P0 இருக்கும். SR or getting my point? So horizontal pressure difference என்னவா இருக்கும், 0. So vertical pressure difference என்னவா இருக்கும், PH minus P0 ஓட வேல்யூ rho gh. It is depends on height பொறுத்து இருக்கும், right? And also Pascal's lawங்கிறது என்ன சொல்லலாம், pressure transmitted in a closed tube என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். So இது என்ன சொல்லலாம், F1 divided by A1 is equal to what, F2 divided by A2. So this is what is a Pascal's law. Next, Archimedes principle எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோ. If we take Archimedes principle, Archimedes principle, Archimedes principle நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோ. Archimedes principle எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோ. So இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா, see here, வால்யூம் எவ்வளவு உள்ள போயிருக்கோ, ரைட்? சோ எவ்வளவு வால்யூம் உள்ள போயிருக்கோ சேம் அமௌண்ட் ஆஃப் என்ன இருக்கும், லிக்விட் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கும். சோ இங்க பயான்சி ஃபோர்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா, டென்சிட்டி ஆஃப் லிக்விட் G இன்டு வால்யூம் எவ்வளவு இம்மர்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பயான்சி ஃபோர்ஸ் சொல்லலாம். இது எல்லாமே என்னது, ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதுவே டைனமிக் ஃப்ளூயிட் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோ. if you take it as a dynamic fluid நான் எடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு தெரிய வேண்டியது என்னது, so first one is that வால்யூம் ஃப்ளோ ரேட் தெரியணும். வால்யூம் ஃப்ளோ ரேட் ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, so the speed into area cross section, volume flow per unit area. So A into V ங்கிறது என்னவா இருக்கும், it is a constant. yes or no? Volume flow rate உங்களுக்கு தெரியணும், volume flow rate. So A ங்கிறது என்ன, area cross section, area. V ங்கிறது என்ன சொல்லலாம், velocity. இங்க பாருங்க area cross section அதிகமா இருந்துச்சுன்னு வெச்சுக்கேன். So V is proportional, inversely proportional to area cross section. area cross section அதிகமா இருந்துச்சுனா velocity என்னவா இருக்கும், speed கம்மியா இருக்கும். area cross section கம்மியா இருந்தா speed அதிகமா இருக்கும். இப்போ நான் எடுத்துட்டேன், இந்த மாதிரி எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். if this fluid is like this,
is fluid is flowing. இங்க area cross section A1 எடுத்துட்டேன், இங்க area cross section A2 எடுத்துட்டேன் வெச்சுக்கோங்க. இங்க இருக்க speed V1, இங்க இருக்க speed V2 எப்படினா, so V1 is greater than V2. So V1 greater than V2. So why? Because A2 is greater than A1. So inversely proportional relation. So this is what is the idea you must know before starting properties of fluid. Yes or no? இதுதான் ஐடியா பாயிண்ட் பசங்களா. இத பேஸ் பண்ணி தான் நாம பார்க்க போறோம். சாரி ஃபார் தி லேட். சாண்டி குட்டி எங்கடா போன? சோ அப்ப இருந்து क्वेश्चन கேட்க வேண்டியது சார், ஒரு ஹெல்ப் சார், ஒரு ஹெல்ப் சார், ஒரு ஹெல்ப். என்ன ஹெல்ப்? எங்கடா போன? சாண்டி குட்டி குட்டி தான். எஸ் கிளியர். சோ now I am going to solve the problem. சோ இது நாம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. எஸ் क्वेश्चन பாருங்க பார்க்கலாம். Just wait. Yes. So this is question. We are going to solve these things. See here in a YouTube shown in a figure. In a YouTube shown in figure. YouTube na in the YouTube. It is not mobile YouTube. Ada mind la vechukku. Okay va. In shown in figure, water and oil left. Idu enadhu water. Idu enadhu left. Water kuduttaanga. This is what is the water. Water, 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 water. This is water. இது என்ன சொல்லலாம்? Oil சொல்லலாமா? This is oil. Water and oil. So the height from the bottom of water and oil என்ன கொடுத்துட்டாங்க? So water ஓடது 50 cm கொடுத்துட்டாங்க. Oil ஓடது என்ன சொல்லிட்டாங்க? 20 cm கொடுத்துட்டாங்க. 50 cm and 20 cm. The density of the oil calculate பண்ணணும். Density of the oil calculate பண்ணணும். See here, I told you that என்ன அப்படினா horizontal pressure என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். So இங்க இருக்க பிரஷரும் இங்க இருக்க பிரஷர், இங்க இருக்க பிரஷர், இங்க இருக்க பிரஷர் எல்லாம் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். கிளியரா? சோ இங்க இருக்க பிரஷர் எல்லாமே ஈக்குவலா இருந்துச்சு அப்படினா இங்க இருக்க பிரஷர் P1 எடுத்துட்டேன், இங்க இருக்க பிரஷர் P2 னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்க. The pressures are equal. சோ இப்போ என்ன சொல்லலாமா? பிரஷர் ஈக்குவலா இருந்துச்சு அப்படினா P1 is equal to P2 னு சொல்லலாமா? Can we take it as P1 is equal to P2? இப்போ இங்க இருக்க பிரஷர் நான் கால்குலேட் பண்ணனும். இங்க இருக்க பிரஷர் கால்குலேட் பண்ணனும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ இங்க என்ன பிரஷர் இருக்கும்? அட்மாஸ்பரிக் பிரஷர் இருக்கும், P0 இருக்கும், அட்மாஸ்பரிக் பிரஷர். இங்க என்ன இருக்கும்? சோ அந்த பிரஷர் நாம கால்குலேட் பண்ணலாம். சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ இங்க இருக்க பிரஷர் என்ன சொல்லலாம்? இங்க பாருங்க டெப்த். இங்க இருந்து டெப்த் எவ்வளவு டெப்த்? 15 cm. P1 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? P0 plus density of water G into height. ரைட்? அந்த ஹைட்டோட வேல்யூ என்னது? இந்த ஹைட்டோட வேல்யூ என்னது? 15 cm. Yes, 15 cm. So P0 plus density of water G into 15 cm. That is equal to, இப்போ இதுக்கடையில இருக்க பிரஷர் நான் கால்குலேட் பண்றேன். I am going to calculate this. ஐயோ இது என்னடா வந்துருச்சு? புதுசா வந்துருச்சு. Just wait. இங்க காணாம போச்சு. ஓகே. சோ இப்போ இங்க இருக்க பிரஷர் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ P0 மேல இருக்க பிரஷர் டிவைடட் பை இந்த டெப்த்ல இருக்க பிரஷர். டெப்த்ல இருக்க பிரஷர் பிளஸ் density of oil into G. What is the height? 20 cm. You are getting me point? So P0 cancel. Clear? Answer சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா. Can you tell me the answer for this question? Can you tell me the answer for sir? Moving charge and magnetism. போல teach பண்ணுவீங்களா sir? Yes, I will teach that everything. I will teach everything பசங்களா. What is the answer for this? Density of water கொடுத்துட்டாங்க. What is the density of water? 1000 கொடுத்துட்டாங்க. So density of water 1000 G into 15, which is equal to density of oil into G is 20. Can you tell me that? Density of oil calculate பண்ணுங்க பார்க்கலாம். யார் சொல்றீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யார் சொல்றீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யார் சொல்றீங்க பார்க்கலாம். Yes, first இப்ப காம்படிஷன் girls versus boys. யார் சொல்றீங்க? யாரெல்லாம் இருக்கீங்க? Can you tell me that? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். சாண்டி எங்கடா போன? சாண்டி குட்டியா தான் இருக்கு. பிடிக்குமா சாண்டி? Dinagaran, I will teach you that. Yes, can you tell me the answer for this? Can you? Tired ஆயிட்டீங்களா பசங்களா? Are you tired? See, I'm still strong. Nearly I'm 12 hours I'm teaching. Still I'm strong. Till I'm strong. நீங்க நான் டீச் பண்ண, நான் பேசிட்டே இருக்கேன், நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்க. சோ என்னை விட உங்களுக்கு எனர்ஜி லாஸ் ஆகும். I can agree that. பட் நானே ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் நான் பசங்களா. 750. Yes, Rocky. You came Rocky. Rocky boy. Dheera இந்தன் வாழ்வீசும் கிடையாரா. Yes, 750 is good. Yes. Rocky boy. Yes, it is 750.
Correct? Yes, it is B is the answer. 750 is the answer. Clear? Clear da pasangla? So next question polam. Yes, the next question is that. Yes, next question. So Bernoulli's theorem. This is very important. Bernoulli's theorem eppadi sollalam first na Bernoulli's theorem mudichidalam, then we'll come back this one. So Bernoulli's theorem ங்கிறது என்ன அப்படினா see liquid or a fluid ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு flow ஆகுதுன்னு வெச்சுக்கோங்க. This is what is a fluid is flowing. இந்த height எங்க வச்சிருக்கேன்? இந்த fluid h1 heightல வச்சிருக்கேன். இத நான் என்ன எடுத்துர்க்கேன்? h2ங்கற heightல வச்சிருக்கேன்னு வெச்சுக்கோங்க. Now இதுல flow ஆயிட்டு இருக்கு. Water is flowing. எப்படினா flow ஆகுது? இந்த directionல flow ஆயிட்டு. Water is flowing. Yes or no? So இங்க area cross section நான் என்ன எடுத்துட்டேன்? A1 எடுத்துட்டேன். இங்க speed என்ன எடுத்துட்டேன்? V1 எடுத்துட்டேன். So இங்க pressure P1 எடுத்துட்டேன். இங்க area cross section A2, velocity speed V2, pressure நான் எடுத்துட்டேன் P2. Yes or no? So இங்க certain heightல வச்சிருக்கனால என்ன எனர்ஜி இருக்கும்? Potential energy இருக்கும். Speed இருக்கனால kinetic energy இருக்கும். Pressure differenceனால இருக்க எனர்ஜி என்ன சொல்லலாம்? Pressure energy ன்னு சொல்லலாம். இப்போ இந்த Bernoulli's theoremங்கிறது என்ன அப்படினா pressure energy plus kinetic energy rho v square plus what? Rho into gh, potential energy என்னவா இருக்கும்? Remains constant. So this is what is it? The Bernoulli's theorem சொல்லலாம். What is the Bernoulli's theorem? P plus 1 by 2 rho v square plus rho gh is equal to constant. இதை படிச்சிருக்கீங்களா? Yes. So இப்போ flat surface இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க. அதாவது இப்படி இருக்கு. என்னோட fluid இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோங்க. So இந்த மாதிரி இருக்குன்னு வெச்சுக்கோங்க. என்னோட surface இப்படி வச்சிருக்கேன். இதுல height இருக்காது. So potential energy becomes 0. ஏன்னா நான் என்ன பிளேஸ்ல வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ்லாம் வச்சிருக்கேன். அதாவது நாட் ஸ்மூத் சர்ஃபேஸ், ஒரு ஹைட்லலாம் வைக்கவே இல்லை அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. ஸோ இது 0 ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? இங்க இருக்க ப்ரெஷர் P1, இங்க இருக்க ப்ரெஷர் P2. ஸோ சொல்லுங்க பார்க்க, இங்க இருக்க வெலாசிட்டி V1, இங்க இருக்க வெலாசிட்டி V2. ஸோ என்ன சொல்லலாம்? P plus 1 by 2 rho v square சொல்லலாமா? V plus 1 by 2 rho v square is constant. P plus 1 by 2 rho v square is constant. அப்படின்னாங்க பாருங்க, P இது இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா proportional to minus of 1 by என்ன சொல்லலாம்? rho v square சொல்லலாமா? 1 by rho v square. Listen, இங்க minus important factor. இப்போ V அதிகமாச்சுன்னா V அதிகமா இருக்கு. It is direct proportional to P அதிகமா சொல்லிடுவீங்க. Wrong. So இங்க நெகட்டிவ் இருக்கனால pressure என்ன ஆகும்? Decrease ஆகும். Velocity அதிகமாச்சுன்னா pressure decrease ஆகும். Velocity அதிகமாச்சுன்னா pressure decrease ஆகும். அதே மாதிரி area cross section A1 V1 which is equal to what? A2 V2. அப்படின்னா area cross section கம்மியா இருந்தா ஸ்பீட் அதிகமா இருக்கும். ரெண்டு ரிலேஷன், பிரஷருக்கும் வெலாசிட்டிக்கு ரிலேஷன், ஸ்பீடுக்கு ரிலேஷன். தென் ஏரியா கிராஸ் செக்ஷனுக்கும் ஸ்பீடுக்கு ரிலேஷன். ஏரியா கிராஸ் செக்ஷன் அதிகமா இருந்துச்சுன்னா ஸ்பீட் என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். ஏரியா கிராஸ் செக்ஷன் கம்மியா இருந்தா ஸ்பீட் அதிகமா இருக்கும். இப்போ நான் எடுத்துட்டேன், இங்க இருக்க வெலாசிட்டி V1 எடுத்துட்டேன், இங்க இருக்க வெலாசிட்டி V2. சோ என்ன அதிகமா இருக்கும்? See, can we do this one? A1 less than A2. That V1 is greater than V2. So pressure என்ன ஆகும்? P1 less than P2. Yes or no? Speed எங்க அதிகமா இருக்கும்? pressure அங்க கம்மியா இருக்கும். அப்ப நாங்க பாருங்க எங்க இருந்து எங்க flow ஆகும். So fluid கிளியரா தெரிஞ்சுக்கங்க. So speed எங்க V1 அதிகமா இருக்கும், speed அதிகமா இருக்கும். But pressure அங்க என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். Because this relation you must know clearly. Yes or no? So this is very important thing. Bernoulli's theorem you must know clearly. பசங்களா understood right? அர்த்தமாயிந்தா பசங்களா? அர்த்தமாயிந்தா கண்ணா குட்டிகளா? அர்த்தமாயிந்தா கண்ணா குட்டிகளா? Hello future doctors. Yes, future doctors. Clear? Pasangala, understood right? Gautam. Yes, understood right everyone? Clear pasangala? Clear da pasangala? Clear. Yes. So இத பேஸ் பண்ணி நாம problem solve பண்ணலாம். So in the question solve பண்ணலாமா? So question பாருங்க, இந்த question. The fluid is flowing in a non-uniform cross section. இங்க இருந்து இங்க flow ஆயிருக்கு. Tube XY from X to Y. எங்க இருந்து போகுது? X to Y க்கு flow ஆகுது. The kinetic energy, இங்க kinetic energy என்ன கொடுத்துட்டாங்க? இங்க kinetic energy K1 கொடுத்துட்டாங்க, இங்க kinetic energy K2 னு கொடுத்துட்டாங்க. Right? The per unit volume. So the fluid X to Y respectively என்ன ஆன்சர் நான் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. என்ன ஆன்சர்? லிசன், ஐ அம் அப்ளைங் தி பெர்னோலிஸ் தியரம் அப்ளை பண்றேன். ஓகேவா? சோ இந்த இடத்துல இருக்க பிரஷர் நான் எடுக்கிறேன். சோ வாட் இஸ் தி ரிலேஷன் இஸ் தட் பிரஷர் நான் எடுத்துட்டேன். எஸ் ஆர் நோ? சோ இங்க பாருங்க நான் எப்படி கால்குலேட் பண்றேன். இங்க பாருங்க உள்ள போகும்போது ஐ அம் டேக்கிங் இட் இஸ் அட்மாஸ்பியரிக் பிரஷர் எடுத்துட்டேன்.
வெளியே வரும்போது என்ன ப்ரெஷர்? இட் இஸ் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னு எடுத்துட்டேன். ஸோ கேன்சல் ஆயிடலாம். ஓகே, இங்க நான் என்ன அப்ளை பண்ணா பெர்னோலிஸ் தியரம் அப்ளை பண்றேன், இங்க எனக்கு பெர்னோலிஸ் தியரம் அப்ளை பண்றேன். எஸ் ஆனோ? சோ இங்க பாருங்க, இது இந்த டியூப் எந்த ஹைட்ல இருக்கு? சர்டன் ஹைட், ஹைட்ங்கிற ஒரு ஹைட்ல இருக்கு இல்லையா? ஹைட்ங்கிற ஹைட்ல இருக்கு. சோ இப்போ இந்த பாயிண்ட் 1ல பெர்னோலிஸ் தியரம் அப்ளை பண்ணலாமா? பிரஷர் P0 பிளஸ் 1/2. சோ கைனடிக் எனர்ஜி எடுக்கலாமா? the kinetic energy 1, height என்னது 0, there is no potential energy. பட் இந்த இடத்துல potential energy இருக்கு. kinetic energy 2, what is the potential energy? rho gh plus what is the P0 outside வரும்போது இந்த P0 cancel. so என்ன சொல்லலாம்? K1 is equal to 2 times, sorry, K1 is equal to K2 times rho gh plus rho gh. அப்ப எதோட வேல்யூ அதிகமா இருக்கும்? K1 ஓட வேல்யூ அதிகமா இருக்கும். இந்த இடத்துல kinetic energy வேல்யூ அதிகம், சரி, kinetic energy ஸ்பீட் அதிகமா இருக்கும் இல்லையா? ஸ்பீட் அதிகமா இருந்தா kinetic energy அதிகமா இருக்கும். so what is K1 is equal to K1 greater than K2. yes, correct, answer is good. clear? everyone understood, right? clear பசங்களா? yes. so next problem போலாம். yes, that's it. ஒரு நிமிஷம். wait. So I'll take last question for this. Yes, I'm feeling so much of tired. Okay, that's it. So நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா, we can go with this oscillation. நம்ம போலாம். we can start oscillation. okay, 2205 oscillation topic பார்க்கலாம். okay, next topic is that I'm moving with the oscillation. okay, so we'll start this oscillation topic. sir, please sir, break. okay, take a break. okay, so take break. oscillation topic, take what is that, 15 minutes. so 10:34, 10:50. So 10:50 ஜாயின் பண்ணிருங்க பார்க்கலாம். பசங்களா 10:50 ஜாயின் பண்ணிருங்க.
Yes. Oh, I'm audible. Yes, very good evening. Good evening. Inno student, good evening now. So nearly what is the time is that? It is going to be 11, but still it is good evening. Okay, so தூங்க விடாம இருக்கிறதா என்ன அப்படின்னா ஒருவனை தூங்க விடாமல் ஓகே ஸோ அதை பற்றியே நினைக்கிறதா நம்ம என்ன சொல்லலாம் அவங்களோட கனவுன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம் இல்லையா ஸோ கனவுங்கிறது என்ன அப்படின்னா அப்துல் கலாம் சொன்ன மாதிரி தான் தூக்கத்தில் வருவது கனவு இல்லை இல்லையா அவனை தூங்க விடாமல் வருவதே கனவுன்னு சொல்லலாம் இல்லையா இந்த கனவுங்கிறது என்ன ஆகணும் நாம நினைவு பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த தூங்க விடாமல் கனவு ஆம்பிஷனா டைலாக்ல கரெக்டாக சொல்றேன்னா so very good evening to all. So I'm audible, right? Just I'll check this one live session irka illaya. So I am here. Sir, நீங்க ரொம்ப great sir. Hey, great ah. Yes, 200 like it reach ஆயிட்டோம் அப்பாடா 200 like reached. 200 like is reached. Okay va? So we'll start with this. Yes, so உண்மையாவே நீங்க எஸ் ஓகே தேங்க்யூ ஃபார் தட் பட் விடக்கூடாது நாம் இதை நாம கம்ப்ளீட் பண்ணிடலாம் we will complete that what is the session so oscillation நம்ம முடிச்சிடலாம் ஓகேவா so first I'll start what is it oscillation very good evening to all so good evening தான் நைட் ஆயிருச்சு அப்படினால விட்டாங்களா பசங்களா 12 hours yes it is 12 hours we are going to rock yes so விடக்கூடாது so வீழ்ந்து விட மாட்டோம் தாழ்ந்து விட மாட்டோம் டைலாக் எல்லாம் பேசிடலாம் இல்லையா and also so tomorrow is a happy Christmas to everyone. So நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் செஷன் இருக்கு உங்களுக்கு ஸோ என்ன செஷன் வாய்ஸ் கம்மி பண்ணிக்கலாம் ஸோ நாளைக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் செஷன் இருக்கு ஹெமிஸ்ட்ரி ஸோ 11th ஃபுல் ஹெமிஸ்ட்ரி பார்க்க போறோம் ஓகேவா ஸோ டோன்ட் மிஸ் த செஷன் பசங்களா நாளைக்கும் 12 hours செஷன் ஸோ நியர்லி உங்களுக்கு 24th ஸ்டார்ட் ஆகி 31st வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூஸ் மாரத்தான் இருக்கு மாரத்தான் ஓகே ஸோ யூ ஆர் கோயிங் டு டூ ஸ்லோலி ரைட் ஸோ நாளைக்கு chemistry marathon இருக்கு பிரமிளா மேம் so 12 o'clock start ஆகும் so don't miss this session so நாம understand biologyல நாம ஸ்கோர் பண்ணலாம் but physics and chemistry it is very important thing so physics and chemistry தான் உங்களோட மார்க்க பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும் so don't miss this physics and chemistry and what is the biology session each and everything so in the 7 days உங்களோட லைஃப்ல entire thing change ஆக போகுது பசங்களா ஏன்னா நீட் 2026ல கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க டாக்டர் இல்ல அப்படின்னா நீங்க உங்களுக்கு கேள்விக்குறியாதான் இருக்கும் என்ன ஆக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ நமக்கு தெரிஞ்சது கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற 4 மாசம் இந்த 4 மாசத்துல நல்லா ஒர்க் பண்ணுங்க பசங்களா ஓகே சோ ஒர்க் பண்ணுங்க கிராக் பண்ணுங்க then you can be doctor so just white coat மாத்திட்டு white coat ceremonyல என்ஜாய் பண்ணுங்க எஸ் சோ அதுக்கப்புறம் சொல்லுங்க பசங்களா சார் உங்க கிளாஸ்னால தான் சோ நீங்க எடுத்தனால தான் உங்களோட வாட் இஸ் டீம் ஒர்க்னால தான் நான் கிராக் பண்ணியிருக்கேன் சார் அப்படி சொல்லுங்க தென் ஐ கேன் பி ப்ரவுட் ரைட் அதுதான் எனக்கும் ஆசையும் ஸோ இந்த செஷன்ல அட்டன் பண்ற ஈச் அண்ட் எவ்ரி ஒன் கிராக் பண்ணா வி ஆர் ஹாப்பி ரைட் ஸோ எங்கனால நீங்க கிராக் பண்ணீங்க அப்படின்னா நாங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அதுக்காக தான் பசங்களா இந்த ஹார்ட் ஒர்க் ஓகே நியர்லி 12 ஹவர்ஸ்ங்கிறது ஸ்டில் ஐ எம் பெயினிங் தட் ரொம்ப ரொம்ப கால் வலிக்குது ஓகே அண்ட் எக்ஸாஸ்ட் டூ மச் ஸோ நிறைய பேர் வந்தனால too much of what is it dehydrated but I'm working for you புரியுதா நான் everyone so இங்க இருக்க எல்லா physics and chemistry and biology sir everyone is working for you only உங்களுக்காக பசங்களா புரிஞ்சுதா ஸோ தயவு செய்து ஒவ்வொரு மினிட்டும் இம்பார்ட்டண்டா எடுத்துங்க ஒவ்வொரு செகண்டும் இம்பார்ட்டண்டா எடுத்துட்டு ஸோ படிக்க பாருங்க ஓகே ஸோ நாளைக்கு இருக்க செஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் யூ கேன் டூ த 11th இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண பாருங்க ஓகே உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க போஸ்ட் பண்ணுங்க ஐ வில் டிஸ்கஸ் தட் ஓகே எந்த சாப்டர்ல இருக்கு அதாவது எந்த சாப்டர்ல நீங்க இன்னும் டவுட் ஃபேஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஐ வில் டிஸ்கஸ் தட் ஒவ்வொரு சாப்டர் இம்பார்ட்டன்ட் சாப்டர் எடுத்து நான் உங்களுக்கு டிஸ்கஷன் பண்றேன் ஸோ யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஓகேவா ஸோ வில் ஸ்டார்ட் த செஷன் ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ திஸ் ஒன் ஐ எம் வித் யூ எஸ் ஐ எம் யூ ஆல்வேஸ் எஸ் டார்க் தீபக் கண்டிப்பா தீபக் நீ தான் நான் கூடவே இருக்கேன் தீபக் நான் எவ்வளவு திட்டினாலும் வர்றேன் இல்லையா ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் ஓகே குட் தீபக் தேங்க்யூ தீபக்
Yes. So BTS fan girls, BTS fan yes. Okay, we'll start the section. So oscillationங்கிறது என்ன அப்படின்னா just this oscillation டக்கு டக்கு டக்குன்னு என்ன ஆகும் அப்படின்னா வால் கிளாக் ஆசிலேட் ஆகும் இல்லையா. ஸோ இப்போ கொஸ்டின் இது ஆசிலேட் ஆகும்போது இதுல என்ன ஆகும், இட் இஸ் a restoring force will act இல்லையா. ஸோ இப்படி டிஸ்பிளேஸ் ஆகுது, எகைன் இது வருது அப்படின்னா இட் இஸ் a restoring force will act. எஸ் ஆனோ. ஆசிலேட்டுங்கிறது என்ன அப்படின்னா so it will come again what is a mean positionக்கு வரும். எஸ் ஆனோ getting my point. See here periodic motionக்கும் oscillating motionக்கும் different இருக்கு. periodic motion அப்படின்னா so first you have to know periodic motionக்கும் oscillator motionக்கு என்ன relation தெரிஞ்சுக்க. so periodic motion first இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா we can do the oscillation. periodic motion எடுத்துட்டேன். so periodic motionக்கு example என்ன சொல்லலாம், periodic motion. so periodic motionக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா it is path complete circular path. after t second என்ன ஆகும், it will come again to the same point. இது periodic motion. see here எப்படிதான் இருக்கும், it is full இங்க again இங்க வரும், again இங்க போயிட்டு இங்க வரும். it is a periodic motion. Oscillation is not like this. Oscillation என்ன சொல்லலாம் அப்படின்னா oscillation எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா it exhibit what is it, to and fro motion exhibit பண்ணும். so எப்படின்னா இங்க டிஸ்பிளேஸ் ஆகும், ஓகே இப்படி டிஸ்பிளேஸ் ஆகும், again என்ன ஆகும், restoring force in the direction act ஆகும், f will come again to the same point. அதே மாதிரி இந்த directional displacement ஆகும், restoring force in the direction act ஆகும். so due to restoring force என்ன ஆகும், it will oscillate to and fro motion இருக்கும், to and fro motion. அப்படினா condition for oscillation என்ன இருக்கணும் அப்படினா the acceleration is equal to omega square x னு சொல்லலாம். this is very important thing. acceleration is equal to minus omega square x. so this is very important thing. d square x by dt square is equal to what, இது இந்த சைடு வந்துச்சுனா omega square x is equal to 0 ங்கிறது தான் என்ன சொல்லலாம், condition for oscillation நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். condition for oscillation d square x by dt square is equal to what, நம்ம என்ன சொல்லலாம், omega square x is equal to 0 னு சொல்லலாம். this is what is a condition for oscillation. s and getting me point. இத பேஸ் பண்ணி தான் நாம ஸ்டார்ட் பண்ண போறோம் one by one. and also we are going to discuss the energy, எல்லாத்தையும் நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ ஆசிலேஷன் எடுத்துட்டேன் அப்படின்னா சிம்பிள் ஹார்மோனிக்கோட ஈக்குவேஷன் எடுத்துட்டேன், SHM எடுத்துட்டேன்னு வச்சுக்க, அதோட ஈக்குவேஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், SHM ஓட ஈக்குவேஷன் let's understand this one. SHM ஓட ஈக்குவேஷன் y is equal to a sin kx minus omega t ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதுதான் என்ன சொல்லலாம், SHM ஓட ஈக்குவேஷன் y is equal to a sin omega t minus, so அது என்னவா இருக்கலாம், பிளஸ்ஸா இருக்கலாம் இல்லனா மைனஸா இருக்கலாம். எஸ் ஆனோ, ks minus omega t, so kx minus omega t ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். this is what is that equation for oscillation. இப்போ எனக்கு velocity எனக்கு வேணும்னு வெச்சுக்கேன், if I take it as a velocity எனக்கு வேணும், we have to calculate velocity எனக்கு வேணும் அப்படினா எப்படி கால்குலேட் பண்ணலாம். so v is equal to very important thing, v is equal to omega into root under y square minus what, or else we can say a square minus y square. so this is what is the velocity in represent பண்ணலாம். omega is equal to, sorry, v is equal to omega root under a square minus y square னு represent பண்ணலாம். இப்போ a is equal to y is equal to a வா இருந்துச்சுன்னு வெச்சுக்கலாம், y is equal to a, அப்ப நான் இது என்ன பாயிண்ட் சொல்லலாம், we can say it is an extreme point சொல்லலாம். இங்க பாருங்க ரெண்டு பாயிண்ட் இருக்கு ஆசிலேஷன் சொல்லும்போது, சோ இந்த பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படினா this is what is the extreme point சொல்லலாம், this is extreme point, இதுல என்ன சொல்லலாம், extreme point சொல்லலாம், this is what is the extreme point. so இந்த extreme pointல velocity என்னவா இருக்கும், 0 வா இருக்கும், ஏனா it is oscillate ஆகும், மேல போய் ஸ்டாப் ஆகும் இல்லையா. so at this extreme point y is equal to a ன்னு சொல்லும்போது இது என்ன சொல்லலாம், extreme position சொல்லலாம், extreme positionல velocity என்னவா இருக்கும், positionல velocity, so இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா அப்படினா 0 வா இருக்கும். this is what is the minimum position, minimum velocity. extreme positionல velocity என்னவா இருக்கும், minimum-ஆ இருக்கும், ரைட். இப்போ y is equal to 0 வா இருக்குன்னு வெச்சுக்கேன், y is equal to 0 அப்படினா இது என்ன சொல்லலாம், mean position சொல்லலாம். y is equal to 0 அப்படினா mean position இங்க எடுத்துட்டேன் அப்படினா so maximum velocity இருக்கும். what is the maximum velocity என்ன சொல்லலாம், இது 0 ஆயிரும், so omega into a ன்னு சொல்லலாம். this is what is the maximum velocity. acceleration எப்படி கால்குலேட் பண்ணலாம், acceleration எப்படி கால்குலேட் பண்ணலாம், acceleration is equal to, we can calculate acceleration is equal to எப்படி கால்குலேட் பண்ணலாம் acceleration, yes we can calculate acceleration is equal to just now we discussed omega square x னு கால்குலேட் பண்ணலாம். so this is what is it, displacement or else equation of simple harmonic motion, velocity, இது acceleration. next one energy எப்படி கால்குலேட் பண்ணலாம், energy is very important thing. energy எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா I am going to calculate energy equation நான் கால்குலேட் பண்ண போறேன். so energy என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படினா energy, this very important. energy எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா ரெண்டு எனர்ஜி இருக்கும், ஒன்னு kinetic energy இருக்கும், இன்னொன்னு என்ன சொல்லலாம், potential energy இருக்கும். ரெண்டு எனர்ஜி, kinetic energy and what is that, potential energy இருக்கும் இல்லையா.
So இப்போ first நாம kinetic energy எப்படி represent பண்ணலாம்னா of kinetic energy எப்படி represent பண்ணலாம் of mv square. This is what is the kinetic energy நான் சொல்லலாம் of mv square. It is a kinetic energy. So இப்போ நான் எடுத்துட்டேன் 1/2 m v ஓட வேல்யூ just now we calculated that omega square a square minus y square ங்கிறது என்ன சொல்லலாம் velocity ன்னு சொல்லலாம். So kinetic energy சொல்லலாம். Is it correct? This is what is the kinetic energy. So now one first வரேன் சார். எஸ் பார்த்துட்டு வாங்க, எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். I can't understand this marathon. என்னடா அண்டர்ஸ்டாண்ட்? Now say I am serious aspirant or not? Yes, you are good serious aspirant. Deepak is good. Okay, is good. Good boy or not? Once I decide I will never be back. Okay, Deepak, don't see back. So look forward direction. Okay, va. So potential energy எப்படி represent பண்ணலாம் அப்படின்னா because it is a spring half k x square சொல்லலாமா half k x square. Clear? So half k x square kங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா spring இல்லையா? So kங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா xங்கிறது என்ன சொல்லலாம் displacement of the part. Yes or no? Displacement. So இங்க நான் y ன represent பண்ணால இங்க நான் y ன எடுத்துட்டேன். Just I am taking this y. Yes or no? இது கொஞ்சம் ஸ்லோ ஆயிருச்சுடா 12 மணி நேரம் சொல்லும்போது y square. Yes or no? kங்கிறது என்ன சொல்லலாம் k is equal to m omega square னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும் 1/2. So we can say m omega square y square னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். Yes or no? getting me point? இப்போ y is equal to 0 வா இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க mean position இல்லையா? y is equal to 0 னா mean position. mean என்ன position? mean position. So y is equal to 0 na mean position. Potential energy என்னவா இருக்கும் 0 வா இருக்கும். Yes or no? Potential energy becomes 0. அப்ப நான் எடுத்துட்டேன் அப்ப நான் total energyங்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். Total energy is equal to what? So kinetic energy plus potential energy. Kinetic energy plus what? Potential energy. So add பண்ணுங்க பார்க்கலாம் 1/2 m omega square a square minus y square இல்லையா? So potential energy சொல்லும்போது plus 1/2 m omega square into what? Y square. So இது cancel ஆயிரும், இந்த y square cancel ஆயிருக்கும். 1/2 m omega square a square. So that is remains constant. Yes or no? Amplitude remains constant, mass is constant, angular velocity is constant, or else frequency, angular frequency is constant. So total energy என்னவா இருக்கும்? It is always remains constant. This must be known clearly. Okay, the base பண்ணி we will start the problem. Listen carefully. Start. So இப்ப செக் பண்ணுங்க உங்களோட accuracy செக் பண்ணுங்கடா பசங்களா. We'll start the question. First question. Yes, first question is that. See question பாருங்க. Two identical point masses P and Q suspended from two separated massless spring, the spring constant K1 and K2 respectively. The oscillate vertically. எப்படி oscillate இருக்கு? மேலையும் கீழேயும் oscillate ஆயிட்டு இருக்கு. Oscillate is vertically down, up and down. Oscillation எடுத்துட்டா அப்படினா நமக்கு தெரியும். Oscillation time period of the pin நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. ஸ்ப்ரிங் ஓட டைம் பீரியட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா listen, understand this one. ஸ்ப்ரிங் ஓட டைம் பீரியட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? டைம் பீரியட் is equal to 2 pi pi omega கால்குலேட் பண்ணலாம். ஒமேகாங்கிறது என்ன சொல்லலாம்? just now we discussed that m omega square k ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. this is what is k எடுத்துட்டேனா ஒமேகா ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? root under k by m ன்னு சொல்லலாம். so டைம் பீரியட் என்ன சொல்லலாம்? 2 pi. so இது என்ன சொல்லலாம்? m by k. இதுதான் என்ன சொல்லலாம்? டைம் பீரியட் ரெப்ரசன்ட் பண்ணலாம். கிளியரா? this is what is the time period. இப்போ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. oscillate vertically if the maximum speed are same. speed maximum speed என்ன சொல்லிட்டாங்க? same னு கொடுத்துட்டாங்க. so this is what is the point is that பசங்களா. so இதுதான் நமக்கு தெரிய வேண்டிய question. the maximum point, this is you must know clearly. maximum speedங்கிறது என்ன சொல்லிட்டாங்க அப்படினா v1 is equal to a1 omega 1, v2 is equal to a2 omega 2. ஏனா இதுதான் maximum speed. just now we discussed that, right? the ratio of the amplitude என்ன கொடுத்துட்டாங்க? aq ap னு கொடுத்துட்டாங்க. that amplitude aq mass of q, amplitude ap. so நாம கால்குலேட் பண்ணனும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? just we can calculate this one. சிம்பிளா கால்குலேட் பண்ணலாம். இப்போ நான் எடுத்துட்டேன் maximum speed equal சொல்லிட்டாங்கன்னா v1 is equal to v2 ஆ. so a1 omega 1 is equal to what? a2 omega 2 ஆ. right? a1 omega 1 a2 omega 2. so இது நான் q னு எடுத்துட்டேன். this is q, இது p னு எடுத்துட்டேன். this is p. அப்ப நான் aq by ap எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ap எப்படி கால்குலேட் பண்ணலாம்? omega 2 divided by omega 1. so this is p, இது q. so omega எப்படி கால்குலேட் பண்ணலாம்? k by m சொல்லலாமா? k by m. so it is a k by m. substitute பண்ணுங்க பார்க்கலாம். so mass is same. it is identical point mass. mass is same. அப்ப நான் omega ஓட வேல்யூ k by m. so இங்க substitute பண்ணா அப்ப நான் k1 divided by the kp divided by kq. kp divided by kq. what is the option is that?
So this is what is it? Root under k2 divided by k1. Yes or no? D is the answer. மாத்தி எடுத்துக்கமா? Yes, மாத்தி எழுதிட்டமா? Inversely proportional. See here. Just I'm taking that. Just wait. The amplitude inversely proportional to omega, right? Yes. So now it is a proportional towards k. So amplitude is inversely proportional to root k. Yes. So if AP divided by AQ என்ன கிடைச்சிரும்? See, D the option வருது பாருங்க. AQ. So AQ, yes, correct only. So this is what is a K2 divided by K1. இல்லையா? K2 divided by K1. But question என்ன கேட்டிருக்காங்க? AQ divided by AP தான் கேட்டிருக்காங்க. So what is the answer is that? Root under K1 by K2. So option is that D is the answer. Clear? Yes or no? Everyone understood it? Sir, school or center? Yes, I am dropper first year, sir. Dark night dropper. Yes. So எவ்வளவு step பண்ணி answer 1 minuteல. அரே see, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் பசங்களா. நான் எக்ஸ்பிளைன் பண்றது ஷார்ட்கட் அப்ளை பண்ணா it is very difficult. புரியுதா? So இவ்வளவு ஸ்டெப் சால்வ் பண்றீங்க அப்படின்னா see, I am explaining for you. So நீங்க தெரிஞ்சுக்கங்க. புதுசா சால்வ் பண்ணும்போது you must know clearly. ஓகேவா? So don't think that நமக்கு ஈஸியா எல்லாமே கிடைச்சிரும்னு நினைக்காதீங்க. First you have to do the hard work. See, next ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். If you have so this proper idea, can you answer this question? டக்குன்னு 1 minute ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம क्वेश्चन புரியணும். Then we have to do the process. நம்மளோட கரெக்ட்டா இருக்கா அப்படினு சொல்லி பார்க்கணும். Then you have to go with this idea. ஓகேவா? See, I am explaining to you. உங்களுக்கு புரியணும். புரியுதா? லாஸ்ட் வரைக்கும் புரிஞ்சுதா? ஆன்சர் கொண்டு வந்தனா நீங்க ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். See, ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு क्वेश्चन ஈஸியா முடியும். இன்னொரு क्वेश्चन it will take time. Okay, but average we have to complete 180 minutes we have to complete all the questions. Maximum question நம்ம complete பண்ணனும். Okay, next one. Omega 1, omega 2, omega 3 are angular speed. Second hand, minute hand, and also what? Hour hand. So different எடுத்துட்டாங்க. So omega 1 different handல கொடுத்திருக்காங்க. They log respectively. The x1, x2, x2 angular distance in that 1 minute. The factor which remains constant. எது remains constant ஆ இருக்கும்? எது remains constant ஆ இருக்கும்? So omega 1 x1 omega 2 x2 or else what? x1 omega 1 square So option நமக்கு தெரிஞ்சிருச்சு this one. So இது எதனால அப்படிங்கிறது நமக்கு தெரியும். Can you tell me the answer? Why it is that? So can you take the homework for this? So இது homework எடுத்துக்கங்க. Can you tell me the answer for this? Hide answer, sir. A is the answer. Okay, can you tell me this? Take this homework. Complete this homework. So இந்த question solve பண்ணுங்க பார்க்கலாம். Can you try to answer this question? Can you try to answer this question? இது answer பண்ணுங்க பார்க்கலாம். Take this homework. எவ்வளவு மினிட்ல சால்வ் பண்றீங்கன்னு பார்த்தறலாம். Yes? Okay, I'll go with the next question is that. So if you have facing the problem, just I'll do this one. Okay, next question parang. Next one is that in two-dimensional motion of the particle describes r is equal to I cap plus 2 j cap a cos omega t. So என்ன கொடுத்துட்டாங்க? parabolic path, elliptical path, periodic motion, simple harmonic motion. So first நாம என்ன பண்ணோம்? It is a two-dimensional. Simple harmonic motion ஆனு பார்க்கணும். Yes or no? See here, first இங்க பாருங்க. First equation பாருங்க. Equation எடுத்துட்டேன். r is equal to I cap plus what? 2 j cap into what is amplitude cos omega t இல்லையா? So it's like an amplitude. இது amplitude. இது ஃபுல்லாவே amplitude. இதுக்கு நான் மாடுலஸ் எடுக்கலாமா? இப்ப மாடுலஸ் எடுத்துட்டேன் because it is a vector, I can take it as a modulus. Modulus எடுத்துட்டேன் என்ன கிடைச்சிரும்? So this is what is it? 2 square plus 1 into what? Area. So இது என்ன கிடைச்சிரும்? This is what is it? Root 5 into a cos omega t இல்லையா? So this is what is a one dimensional மாறிடுச்சு. Clear? So this is what is it? Yes, it is a simple harmonic motion. See here, omega t னு கொடுத்துட்டாங்க. Listen, very important thing. It is a omega t. Omega t னு கொடுத்துட்டாங்க. Simple harmonic motion flow ஆகணும். So ஆகணும், flow ஆகணும். Understand this one. Okay, simple harmonic motion அப்படினா not flow. So simple harmonic motion அப்படினா என்னவா இருக்கணும்? So இங்க பாருங்க, it is a time. Omega இருக்கு. Omega தெரிஞ்ச time period கால்குலேட் பண்ணலாமா? 2 pi pi t. So time period எடுத்துட்டேன் அப்படினா 2 pi pi omega. Right? Omega. T is equal to 2 pi pi omega. அப்படினா இந்த wave functionக்கு time period இருக்கு. Time period இருக்கு. அப்படினா என்ன சொல்லலாம்? This is what is a periodic function. C is correct. Is it simple harmonic motion? Yes. Simple harmonic motion எப்படி செக் பண்ணலாம்? So எப்படி செக் பண்ணலாம்? Simple harmonic motion a is equal to minus omega square x இருக்கணுமா? A is equal to minus omega square x. X ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? root 5 into a cos omega t. Right? So first I am going to differentiate. Velocity differentiate பண்றேன். So
velocity எடுத்துட்டேன் அப்படின்னா √5a omega cos sin omega t சொல்லலாமா minus sin omega t. This is what minus sin omega t into omega, right? again நான் differentiate பண்றேன். differentiate பண்ணா என்ன கிடைச்சிரும் minus √5a omega square cos omega t, right? cos omega t. so இது ஃபுல்லா நான் எழுதலாம் √5a ன்னு சொல்லலாம், x ன்னு எழுதலாம். a is equal to minus என்ன சொல்லலாம், this is what is omega square x ன்னு சொல்லலாம். yes, it is obeys what is a simple harmonic motion. so option என்ன சொல்லலாம், so d correct, c correct, d correct. option இருக்கா பாருங்க, c and d. c d மட்டுமா? so parabolic path இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியணும். what is a parabolic path? parabolic path இல்லையா? so நாம என்ன பார்க்கறோம் அப்படின்னா parabolic path இல்லையா அப்படிங்கறத பார்க்கணும். and also elliptical path ன்னு பார்க்கணும். so parabolic path னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? parabolic path and elliptical path எப்படி தெரிஞ்சுக்கலாம்? how can we calculate this parabolic path and elliptical path? yes or no? so எப்படி நாம தெரிஞ்சுக்கலாம்? so how can we start with this? see இங்க பாருங்க, நான் எடுத்துட்டேன் cos omega t அப்படினா இது sinusoidal wave. it is a sinusoidal. clear? cosங்கிறது என்ன சொல்லலாம், it's like இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். it is not a path, elliptical இருக்காது, parabola இருக்காது. so what is the answer is that? so the answer d is the answer. that's it. clear? everyone understood it? so this is very important thing you have to know clearly. yes sir, sin omega. okay, so this must be known clearly. This what is it? C and D is the answer. next one polama. next question. yes, can you tell me this question? so question கொடுத்துட்டாங்க, see the question. so இங்க பாருங்க, நான் என்ன பார்க்க போறேன் அப்படினா, so check this. உங்களோட மறுபடியும் சொல்லிடுறேன், உங்களோட accuracy check பண்ணுங்க பார்க்கலாம். answer ஓட வேல்யூ என்னது? answer is a. a வருதான்னு செக் பண்ணலாமா? can we check the answer is a வருதான்னு பாருங்க பார்க்கலாம். a வருதான்னு பாருங்க, answer is a வருதான்னு பாருங்க. x into t, graph of the particle performing simple harmonic motion, is shown in the figure. the acceleration of the particle நம்ம கால்குலேட் பண்ணோம். acceleration of the particle t is equal to 2 செகண்ட்ல கால்குலேட் பண்ணோம். t is equal to 2 செகண்ட்ல கால்குலேட் பண்ணோம் acceleration of the particle. shall we start? சேங்க பாருங்க, இந்த கிராஃப்ல இருந்து டைம் பீரியட் கால்குலேட் பண்ணலாமா? 1 ஆசிலேஷனுக்கான டைம் பீரியட் என்ன சொல்லலாம்? இங்க இருந்து எவ்வளவு செகண்ட்? டோட்டல் டைம் இஸ் 8 செகண்ட் இல்லையா? 8 செகண்ட். 1 டைம் பீரியட் ஃபார் ஆசிலேஷன் 8 செகண்ட். ஆம்ப்ளிட்யூடோட வேல்யூ என்னது? +1 +r -1. இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணோம்? ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணோம். ஆக்சலரேஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? a is equal to minus omega square x ன்னு சொல்லலாமா? yes or no? maximum at t is equal to 2 செகண்டா இருக்கும்போது, t is equal to 2 ஆ இருக்கும்போது ஆம்ப்ளிட்யூட் என்னவா இருக்குன்னு பாருங்க. the position of the particle என்னவா இருக்குன்னு பாருங்க. t is equal to 2 செகண்டா இருக்கும்போது position of the particle என்னவா இருக்கு? so y is equal to 1 ஆ இருக்கா? can we substitute here? so நான் இங்க எடுத்துட்டேன், omega square எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 2 pi by t ங்கிறது என்ன சொல்லலாம்? omega square x t is equal to 2 ஆ இருக்கும்போது என்னவா இருக்கும்? position is 1. so அப்ப என்ன சொல்லலாம்? 4 pi square divided by what? t. t வாங்குறது என்ன? time period என்ன சொல்லலாம்? 4 pi square divided by 8. so இது கேன்சல் ஆப்பினா pi square divided by what is it? 2. ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. s வரல. a pi square by மிஸ் ஆயிருச்சு. acceleration of the particle t is equal to 2 second. எங்க மிஸ் ஆச்சு? just செக் பண்ணலாம் one more time. so square தானே? yes, I forgot square. 2 pi divided by t the whole square இல்லையா? x. so 4 pi square divided by, so 8 time period is 8 square பண்ணா 8 into 8. so இத கேன்சல் பண்ணா இதற்கு கிடைச்ச 2. so என்ன சொல்லலாம்? pi square divided by 16. yes, that is minus. yes, this option is correct. that's it. a is correct answer. clear? everyone understood right? clear da பசங்களா குட்டி பசங்களா? hi மாங்காய் வேணுகோபாலா சுபஸ்ரீ understood right? clear? everyone understood right? understood clear பசங்களா? everyone understood right? is there any doubt up to here பசங்களா? clear? can you go to the next question? next question solve பண்ணுங்களா பசங்களா? yes, can you do this one? the average velocity of that particle executes simple harmonic motion for one complete vibration. average velocityங்கிறது என்ன அப்படின்னா, see here the displacement. average velocityங்கிறது என்ன சொல்லலாம்? the displacement divided by time இல்லையா? so ஒரு complete oscillation அப்படின்னா என்ன ஆகும்? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன், இப்படி போயிட்டு again இங்க வர்றேன், இங்க போயிட்டு இங்க வர்றேன். what is the displacement? 0. displacement 0 னா average velocity என்னவா இருக்கும்? 0. that's it. answer is cover. that's it. பாருங்க, இது 1 minute எல்லாம் ஆகவே இல்லை. see ஒரு question 1 minute ஆகும், ஒரு question அப்படியே நாம ஆவரேஜா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். yes,
So we are going to calculate energy nama calculate pannalam. What we are going to calculate this energy nama calculate pannalam. So what is the energy? A particle executing simple harmonic motion. Particle executing simple harmonic motion. So the amplitude A nu kudutanga. The same potential and kinetic energy at the displacement கேட்டிருக்காங்க. Potential energy kinetic energy same ஆ இருக்கும். எங்க என்ன கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். Kinetic energy and potential energy is same. If you have willing, try to answer this one. So potential energy kinetic energy same ஆ இருக்கும். எந்த பாயிண்ட்ல potential energy kinetic energy same ஆ இருக்கும். The kinetic energy சொல்லுங்க பார்க்கலாம். Kinetic energy is equal to, yes we know that, half m v square ங்கிறது என்ன சொல்லலாம், omega square a square minus y square இல்லையா. So this is what is the potential energy. Kinetic energy என்ன சொல்லலாம், so this is kinetic energy. Potential energy என்ன சொல்லலாம், half m omega square y square. So இந்த y ங்கற பாயிண்ட்ல கால்குலேட் பண்ணனும். Can you tell me that இது ரெண்டும் ஈக்குவலா, இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன சொல்லலாம், a square minus y square is equal to y square. So இது இந்த சைடு வந்துச்சு அப்படினா a square is equal to 2y square. So in the y, so 2 கீழ வந்துச்சுனா a square by 2. This is what's y square. Y oda value என்ன சொல்லலாம், plus or minus a divided by root 2. That's it. So what is the answer is that a by root 2. So C is correct. Yes, C is correct. Yes, I solved the problem. That's it. Clear? Yes or no? Everyone understood, right? Clear? Clear da pasangla? Clear. Understood, right? Pasangla arthamainda. Pasangla arthamainda. Gap chip nu கேட்டு சால்வ் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. ஐடியா கேக்குறீங்க, கப் சிப் னு சால்வ் பண்றீங்க. இதுதான் ஐடியா. Yes or no? So clear? Yes, good. Next question போலாம். I'll start the next question is that. Clearly understand this one. So next question பாருங்க. Yes, the potential energy of the simple harmonic oscillator when the particle is half of the way to its end. Half of the way to its end அப்படினா என்ன அர்த்தம்? y by a by 2 னு சொல்லலாங்க. y is equal to half of the way. இந்த தான் hint. The particle half of way its end point. Yes or no? a by 2. So total energy E னு எடுத்துட்டேன். So can you calculate this one? Can you complete this one? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன சொல்லலாம், is equal to 1 by 2 m omega square a square divided by 4 of a square divided by 4. இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஏன்னா y க்கு பதிலா நான் இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். எஸ் ஆர் நோ? டோட்டல் எனர்ஜிங்கிறது என்ன சொல்லலாம், டோட்டல் எனர்ஜி is equal to half m omega square a square ங்கிறது டோட்டல் எனர்ஜி. சோ இதுக்கு நான் பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா கிடைச்சிரும் E by 4. That's it. So what is the potential energy? E by 4. Yes, it is C is answer. That's it. Yes, mighty or answer. That's it. Clear? Everyone understood, right? Any doubt pasangla? Clear. Sir, I'm new. You can me advise from where I can do this PYQs. See, I will send you that. Don't worry. So if you follow our channel, so nammaloda Vedantu NEET Tamil channel follow பண்ணீங்க அப்படினா I will share this all those things. PPT PDF நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். So உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? Yes. Clear டா பசங்களா? Yes. Can you go the next one? So yes. So very important question என்ன அப்படினா time period question, very important. So spring ஓட time period. So pendulum ஓட time period எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா, this is what is a pendulum ஓட time period. So இதோட pendulum ஓட time period எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, time period. So length L ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்க, length of the wire L எடுத்துட்டேன்னு வெச்சுக்க, time period of the pendulum we can calculate T is equal to 2 pi root under L by G ன்னு கால்குலேட் பண்ணலாம். So this is what is the time period of the pendulum. So time period of the pendulum. L ங்கிறது என்ன சொல்லலாம், length of the wire and G ங்கிறது acceleration due to gravity. So this is what is a simple pendulum ஓட time period. Simple pendulum. இதே spring நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்க, spring ஓட time period எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா, the time period for spring எப்படி கால்குலேட் பண்ணலாம், spring ஓட time period. So இத நான் எடுத்துட்டேன் அப்படினா spring of k constant எடுத்துட்டேன்னு வெச்சுக்க, spring constant எடுத்துட்டேன். இது என்ன ஆகும், நான் இழுத்து விட்டேன் அப்படினா என்ன ஆகும், it will come back, then in the direction போகும், it will back to this point. அப்படினா என்ன ஆகும், oscillate ஆயிட்டு இருக்கும், oscillate ஆகும், right? இதோட time period எப்படி கால்குலேட் பண்ணலாம், time period is equal to 2 pi by omega. ஒமேகாங்கிறது என்ன சொல்லலாம், so 2 pi root under m by k ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். See here, இங்க பாருங்க, இந்த time period acceleration due to gravity பொறுத்து இருக்கும். The time period of that, what is it, simple pendulum depends on acceleration due to gravity. But time period of the spring pendulum, it is independent of acceleration due to gravity. Independent of the acceleration due to gravity. அப்படினா நான் இங்க time period t எடுத்துட்டாலும், spring pendulum time period t எடுத்துட்டாலும், மூணுல போய் எடுத்து வெச்சாலும் what is the time period is t தான் வரும், because it is independent of acceleration due to gravity. Okay va? So this must be know clearly. இத பேஸ் பண்ணி நாம சால்வ் பண்ண போறோம் பாருங்க. Question, first question is that. So first of all, we'll start with this.
So the mass of the pole of simple pendulum is increased. Mass is increased. Mass பொறுத்து இருக்குமா L by G. Mass பொறுத்து இருக்காது time period. Okay va? Increases thrice the original mass. அப்படினா நமக்கு no need to worry about this what is a mass பத்தி நமக்கு worry பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏனா time period of the pendulum independent of the mass. Now and its length made half. Yes, இத நாம worry பண்ணனும். So length என்ன இருக்கு? Half of the original value. The new time period of the oscillation is x by 2 times the original time period. நம்ம கேட்டிருக்காங்க x ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம். Original time period. Yes or no? இப்போ கொடுத்திருக்கிறதெல்லாம் எழுதுங்க பார்க்கலாம். Just write down this what are the given values. mass நாம worry பண்ண வேண்டியது இல்ல. ஏனா time period is equal to 2 pi root under L by G. இல்லையா? So நாம இதுதான் கால்குலேட் பண்ணனும். S G எதுமே பத்தி பேசல. We don't want to worry about that. Only length மட்டும் தான் எடுத்துறோம். So new length L2 become என்ன சொல்லிட்டாங்க? Half of the original length L by 2. Yes or no? L2 become half of the original length. Half ஆயிருக்கு. The new time period என்ன கொடுத்துட்டாங்க? So 2 times x by 2 னு கொடுத்துட்டாங்க. New time period T2 ஓட வேல்யூ என்னது? x by 2 னு கொடுத்துட்டாங்க. x by 2 னு கொடுத்துட்டாங்க. So initial time period என்ன எடுத்துட்டேன்? t னு எடுத்துட்டேன். Just I'm taking t னு எடுத்துட்டேன். Initial time period is t. T1 becomes t. L1 become L. So now can we substitute this one? T1 by T2 is equal to what? Root under L1 by L2. Right? T1 L1 என்கிறது என்ன சொல்லலாம்? L. L2 என்கிறது என்ன? L by 2. இல்லையா? So L by 2 substitute பண்ணா L by 2. So இது cancel. Right? So T1 ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. T1 ஓட வேல்யூ t னு எடுத்துட்டேன். T divided by T2 ஓட வேல்யூ என்னது? x by 2. இந்த 2 என்ன ஆயிரும்? மேல போயிடும். is equal to என்ன சொல்லலாம்? root 2. இப்போ t ஓட வேல்யூ சரி x ஓட வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ணனும். சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? x is equal to 2t divided by root 2. இல்லையா? சோ இப்போ நாம கேன்சல் பண்ணலாமா? can I cancel this one? இது நான் கேன்சல் பண்ணா என்ன கிடைச்சிரும்? root 2 into t. root 2 into t. So what is x value? So A is answer. Yes. Porra. Yes, that's it. Good. Answer is good. Clear? Yes. Can you able to solve this question? Yes, good. Subhashri, you're doing good. Good. Subscribed. I will follow any page you say. Please sir, give me a PYQ. Yes, I will give you that. Now உங்களுக்கு கொடுக்கிறேன். Don't worry. No worry பசங்களா. I will give you that. So Telegram channel follow பண்ணுங்க. I will share this what is a PPT for you. Okay. Next question is that. Next question. The simple pendulum oscillating air with a time period கொடுத்துட்டாங்க. So oscillate air இருக்கும்போது அதோட time period கொடுத்துட்டாங்க. Can you try to answer this one question பசங்களா? Can you try to answer this question? Yes, யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். I'm expecting that everyone. You don't know Tamil? Okay, so you have to follow that Vedantu NEET Tamil channel. So we will share all this formula sheet and all this PPTs and PDF and everything in that channel. Notification also, including notification. So you can attend all the session in this what? In this Vedantu NEET channel. Okay, so we will get a notification. You will get the notification from this Telegram channel. Okay, so don't worry. Yes. So next one is that question answer பண்ணுங்க பார்க்கலாம். Answer is what? A is the answer. Answer சொல்லுங்க பார்க்கலாம். இதோட answer. Can you tell me the answer for this? This. Can you answer this question? Can you? A simple pendulum oscillating air. So time period கொடுத்துட்டாங்க. Time period is what? root 3 second கொடுத்துட்டாங்க. Simple pendulum oscillate ஆயிட்டு இருக்கு. If it is complete immersed in a non-viscous fluid, it is immersed in a non-viscous fluid. Immersed time period is depends on ஏதாவது மீடியம் டிபெண்ட் ஆயிருக்குமா? பட் என்ன இருக்கும்? acceleration weight மாறும் இல்லையா? So pendulum ஓட weight மாறும். Yes, because time period is equal to 2 pi root under L by G. அப்படினா weight மாறும். So weight எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Listen carefully. So இப்போ time period நான் உள்ள immerse பண்ணிட்டேன். So இது liquid ஓடது. So I'm going to take it as a liquid எடுத்துட்டேன். So இப்போ இதோட weight என்ன எடுத்துட்டேன்? mg ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. buoyancy force மேல ஆக்ட் ஆகும். இந்த buoyancy forceனால weight என்ன ஆகும்? மாறும். So the apparent weight எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா mg minus what buoyancy force? mg minus buoyancy force. Buoyancy force எப்படி டிஃபைன் பண்ணலாம்? mg buoyancy force என்ன சொல்லலாம்? density of liquid g into volume is immersed. எவ்வளவு வால்யூம் immersed இருக்குன்னு சொல்லலாம். Yes or no?
this is what is that Bayes force represent பண்ணலாம். இப்போ நான் value mg வெளிய எடுத்துட்டேன் அப்படினா என்ன கிடைச்சது 1 minus. Okay, finally I will give it density of liquid divided by density of solid. So this is what is that weight. So g dash வேணும் அப்படினா g into 1 minus density of liquid divided by density of solid. So நமக்கு என்ன கிடைச்சிரும் g ஓட வேல்யூ கிடைச்சிரும். Now இப்போ நாம new time period calculate பண்ணலாமா? g dash length is remain same. New time period சொல்லுங்க பார்க்கலாம். New time period is equal to 2 pi root under L divided by g into 1 minus density of liquid divided by density of solid. Right? Density of liquid divided by density of solid. See, 2 pi root under L by g in the formula, it is nothing but old time period. T prime is equal to, so what is value? T divided by root under 1 minus density of liquid divided by density of solid. Yes or no? So T root 3 divided by, yes, divided by, everyone understood, right? Having a density of liquid order the 1/4 of the material purple solitang. அப்ப நான் கொடுத்திருக்க density of liquid என்ன சொல்றாங்க? So density of solid விட what is it? 1/4 ன்னு சொல்லிட்டாங்க. So can I substitute here? So root under 1 minus density of liquid solid divided by 4 times density of liquid. So answer பண்ணுங்க solid. Answer பண்ணுங்க பார்க்கலாம். Answer. Can you try to answer this one? யார் answer பண்றாங்க பார்க்கலாம். We'll see who will answer this question. We'll see who will answer this question பசங்களா. We'll try to answer this one. Subhashri, got it answer? A is answer correcta? Yes. A என்கிறது கரெக்ட்டா? 2 second வருதா பார்க்கலாம் ஒரு டைம். சோ இங்க எடுத்துட்டேன் அப்படினா root 3 divided by, so இத cross multiply பண்றேன். இங்க 4 இங்க multiply பண்ணா என்ன கிடைச்சிரும்? 4 minus 1, yes, it is a root 3 divided by 2. Yes or no? So cancel 2 is answer. That's it. Parra. Yes, got it answer. That's it. Clear? Everyone understood, right? விடாதீங்கடா பசங்களா. So answer தள்ளுங்கடா டேய், போட்டு தள்ளுங்கடா. விடவே கூடாது எல்லாத்தையும் போட்டு தள்ளணும். ஓகேவா? Still I have energy. So much of energy. Okay. So யாருக்கெல்லாம் எனர்ஜி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். So we can do this one. Next problem போலாம். How many are interested? So I got it. Yes, dark night D-back. Bana D-back. Yes. So how many are present? Can you tell me how many are present? யாரெல்லாம் present? Just சொல்லுங்க பார்க்கலாம். Clear. Subhashri is present. Yes. யாரெல்லாம் present? விடக்கூடாது. Yes, how many are present? Yes, only nobody is present. Nobody is chatting. Come on. So interaction பசங்களா. Interaction பண்ணும்போது தான். Yes, dark night D-back. நீ சொல்லலனாலும் present தான்டா. I like you. Yes. Hi Sophia, you came back. Subhashri is present. Yes, good. Sophia, you came back. Yes. Finally ரொம்ப நேரமா ஆளவே காணோம் Sophia. Okay, நிறைய சாப்டர் முடிஞ்சிருச்சு. Sophia. லேட் Sophia. ஏன் போறீங்க Sophia? சீக்கிரம் வாங்க Sophia. Problem solve பண்ணலாம். Yes or no? Clear? Any doubt? Everyone fine, completed. பசங்களா completed. Yes. விடக்கூடாது. Nancy, வாங்க Nancy. அவ்வளவுதான் Nancy. Yes, 11:33. அவ்வளவுதான். பாத்துக்கங்க. Still, I'm happy that. So you are solving that. So nearly what is 9 or 10 or என் கூடவே இருக்கீங்க. Yes. Nancy கூட அப்பப்ப போயிட்டு வர்றீங்க இல்லையா? So blessed to be a doctor. But Subhashri and what is the dark fellow Deepak? Yes. So many of them with me. Okay, so I'm getting so energetic because of you students. Okay, உங்கனால தான் பசங்களா. நான் ஹாப்பியா இருக்கேன். So nearly what is it? I'm teaching nearly what is it? More than 9 hours, right? Continuously. Because of you. Salute for this. Yes, because of you people, right? Yes, because of dark fantasy. Yeah. Yes. So can you go with the next question? Yes, we'll start the next question is that. Yes. Can you check this one? This answer vardan check பண்ணுங்க பார்க்கலாம். Question. Can you check this question? Yes, can you check this question? Yes, fire. What தள்ளி விடுங்கடா அப்படியே fire. So fireல என்ன அப்படினா, so just we have to what is it? குளிர் காயணும். Yes, Subhashri உங்க fireல குளிர் காய வேண்டியதான். There is no. ஏற்கனவே இந்த ரூம் ரொம்ப சூடா தான் இருக்கு. Yes, Subhashri, thank you. Understood, right? Can you do this one question? The spring is stitched by 5 cm by force 10 Newton. 5 cm by 10 Newton எடுத்துட்டேன். See, spring-க்கும் force-க்கும் sir, this stitch ஆகிறதுக்கும் force-க்கு என்ன relation? F is equal to K into X சொல்லலாமா? இதை மைண்ட்ல வச்சுக்கேன். So you must be remember that.
the time period of the oscillation when it is what is 2 kg suspended by it னு கேட்டிருக்காங்க. So suspended by it, 2 kg suspended by it, the spring constant. So நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா force நமக்கு தெரிஞ்சிருச்சு, spring constant calculate பண்ணலாமா? Can we calculate spring constant calculate பண்ணலாமா? ஏன்னா time period எப்படி calculate பண்ணலாம்? Time period is equal to 2 pi root under m by k ன்னு சொல்லலாமா? This is what is the time period is equal to root under m by k. This is what is the time period. இல்லையா? Time period is equal to root under m by k. K தான் எனக்கு டவுட், ஏன்னா மாஸ் நான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. what is mass? 2 kg இங்க கனெக்ட் பண்றேன். So can we calculate this one? So k ஓட வேல்யூ இங்க பாருங்க, 10 Newton is equal to k into எவ்வளவு distance கவர் ஆயிருக்கு? 5 cm, 10 to the power of minus 2. So இப்போ என்ன கண்ணா இது கேன்சல் பண்ணா 2, right? It is a 2. So கீழ வந்து மேல போச்சுனா 200 kg. Yes, and 200. K ஓட வேல்யூ 200. நான் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா இங்க? So 2 pi root under m ஓட வேல்யூ என்னது? 2 divided by what? 200. Right? 200. 2 divided by 200. So இது cancel ஆயிருமா? இது cancel ஆச்சுனா divided by 100 இருக்குமா? So 2 pi divided by 100. இல்லையா? 2 pi divided by 100. Clear? 2 pi divided by 100. Yes. So இதை நான் எடுத்துட்டேன் 0.2 னு எழுதலாமா? அப்படியே வச்சிருங்க, ஃபைனலா சால்வ் பண்ணலாம். So 2 into 3.14. 3.14 divided by 10. என்ன கிடைச்சிரும்? 8, 2, 6. So divided by 10, 0.628. Answer பாருங்க, time period 0.628. Answer is C, correct? Order. Yes, that's it. Clear? So I'm solving. Yes, the blessed Abbe. Nancy, you are also solving, right? Yes. உங்களுக்கு நீங்க தட்டி கொடுங்க. I am solving, and also I am not getting negative. I am getting only the positive. Accuracy or value என்ன ஆயிட்டே இருக்கு? Increase ஆயிட்டே இருக்கு. If we are doing accuracy, and then Nancy, yes, good. Yes. So accuracy value நமக்கு increase ஆயிட்டே இருக்கு பசங்களா. தட்டி விடுங்க. தோளை தட்டி விடுங்க. So you can rocking that. Okay, you are solving the problem. Yes. Can we go the next question? Can we solve the next question? Yes. So next question, next topic da poporom. What is the topic? Is that waves? Finally, yes, it is a waves topic. Yes, wave. Don't worry, thermodynamics irukku. Okay va? Hi blessed. Hi Nancy. Akash dash. உங்களுக்குள்ள chat எல்லாம் இருக்க கூடாதுடா டேய். இது கேன்சல் பண்ணுங்கடா டேய். நான் ஆன்சர் சால்வ் பண்ணதுக்கு நீங்க சொல்லுங்க. Yes, ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Yes, so we'll start with this next question. So waves நான் எடுத்துட்டேன் அப்படினா வெச்சுக்க. It is a wave. See here, oscillation க்கு wave க்கு என்ன ரிலேஷன் அப்படினா, listen carefully. See இங்க பாருங்க, y is equal to a sin omega t இருந்துச்சுன்னு வெச்சுக்க. a sin omega t னா இது என்னது? It is oscillation. It is not a wave. Oscillation, it will oscillate, it will not propagate. Waves ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படினா, this is what is the disturbance. The wave is a disturbance which carries energy and momentum ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். என்ன சொல்லலாம்? வேவ்ங்கிறது என்ன சொல்லலாம்? Wave is a disturbance that transfer the energy and momentum. Wave transfer energy and momentum. அப்படினா என்ன ஆகும்? It will propagate. ஒரு பாயிண்ட்ல இருந்து என்ன ஆகும்? இன்னொரு பாயிண்ட்க்கு propagate ஆகும். But it is not a propagation. So it is not என்ன சொல்லலாம்? It is not a wave னு சொல்லலாம். Propagate ஆகாது. It is not propagate. அப்படினா propagate ஆகணும் அப்படினா என்ன வெக்டர் வேணும்? எனக்கு wave வெக்டர் வேணும். So which mean that kx plus or minus omega t இருக்கணும். So இதுதான் என்ன சொல்லலாம்? wave னு சொல்லலாம். It is a wave equation. பசங்களா புரிஞ்சுதா? So this is what is a wave. Clear? So wave னு நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். Clear? Everyone understood, right? Clear பசங்களா? Yes, clear? So இந்த waveல நமக்கு என்னெல்லாம் important? So நமக்கு important is that organ pipe important. The wave ஓட ஸ்பீடு இந்த ஸ்ட்ரிங் கால்குலேட் பண்றது இம்பார்ட்டன்ட். சோ அதுதான் மைண்ட்ல வெச்சுக்கணும். ஓகேவா? சோ ஸ்பீட் ஆஃப் வேவ் இன் a ஸ்ட்ரிங்ல ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா, ஸ்ட்ரிங்ல ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா, we can calculate that. சோ இங்க பாருங்க, நான் இது உங்களுக்கு கொடுக்கிறது எல்லாமே என்ன அப்படினா, நீட் இத பேஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் அதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணேன். ரூட் அண்டர் t டிவைடட் பை சோ mu னு சொல்லலாம். muங்கிறது என்ன சொல்லலாம்? mass density. என்ன mass density? linear mass density சொல்லலாம். mass density, linear mass density னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். muங்கிறது என்ன சொல்லலாம்? mu is equal to mass per length னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். linear mass density என்ன சொல்லலாம்? m by l னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். clear? so this is what is the speed of எது? ஸ்ட்ரிங்ல இருக்க ஸ்பீட். yes or no getting my point? This is must be know clearly. clear. This is what is the spring order speed. So organ pipe எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன்.
ஆர்கன் பைப்ல ஆர்கன் பைப்புங்கிறது என்ன அப்படின்னா இது என்னோட ஆர்கன் பைப். சவுண்ட் வருதா? என்ன ஆகும் அப்படின்னா பிகாஸ் இட் இஸ் சூப்பர் பொசிஷன் ஆகும். ரெண்டு வேவ் என்ன ஆகும் சூப்பர் இம்போஸ் ஆகும்போது இட் கிரியேட்ஸ் வாட் இஸ் ஸ்டாண்டிங் வேவை கிரியேட் பண்ணும். அதுல ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ இட் இஸ் ஆர்கன் பைப். ஸோ ஆர்கன் பைப் இது என்ன அப்படின்னா க்ளோஸ்ட் ஆர்கன் பைப் ஓப்பன் ஆர்கன் பைப் ரெண்டு இருக்கும். இதுல என்ன மெஷர் பண்ணணும்? ஃப்ரீக்வன்சி நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ ஃப்ரீக்வன்சி நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ஐ டேக் த ஃப்ரீக்வன்சி. ஸோ ஓப்பன் ஆர்கன் பைப் நான் எடுத்துட்டேன். ஓப்பன் ஆர்கன் பைப் ஓப்பன். ஸோ ரெண்டு என்ன இருக்கும்? ஓப்பனா இருக்கும் இல்லையா? ஸோ ஓப்பன் ஆர்கன் இருக்கும்போது இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஆன்டி நோடு ஃபார்ம் ஆகும். இந்த சென்டர்ல என்ன ஆகும்? நோடு ஃபார்ம் ஆகும். இட்ஸ் லைக் திஸ். இப்படி ஃபார்ம் ஆகும். This is what is that open organ pipe. இதே closed organ pipeல என்னவா இருக்கும் அப்படின்னா see open endல எப்பவுமே என்னதான் ஃபார்ம் ஆகும்? ஓப்பன் எண்ட்ல ஆன்டி நோட் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ எடுத்துட்டேன் அப்படின்னா இட்ஸ் லைக் திஸ். கிளியரா? இப்போ இதுதான் என்ன சொல்லலாம்? we can say it is a fundamental frequency ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். fundamental frequency எப்படி கால்குலேட் பண்ணலாம்? listen carefully. see இங்க பாருங்க நான் வேவ் எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன். இது ஃபுல்லாவே என்ன சொல்லலாம் அப்படின்னா this is what is the lambda ன்னு சொல்லலாம். lambda சொல்லலாம். அதுல பாதி என்ன சொல்லலாம்? இது lambda by 2 சொல்லலாம். அதுல பாதி என்ன சொல்லலாம்? lambda by 4 ன்னு சொல்லலாம் இல்லையா? அதுல பாதி lambda by 4. see இங்க எடுத்துட்டேன். இங்க பாருங்க it start from இங்க இருந்து நான் இதுல ஸ்டார்ட் பண்ணேன். இட்ஸ் லைக் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பாயிண்ட்க்கு முடிக்கிறேன் இல்லையா? it start from எந்தெந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனா பாருங்க இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிக்கிறேன். அப்ப இது என்ன வரும்? lambda by 2 lambda by 4 இது lambda by 4. சோ இது என்ன சொல்லலாம்? இது lambda by 4 இதோட பார்ட். தென் இது என்ன சொல்லலாம்? lambda by 4 ன்னு சொல்லலாமா? சோ ஆட் பண்ணுங்க lambda by 2 half of the wavelength. இப்போ நான் frequency எப்படி டிஃபைன் பண்ணலாம்? frequency is equal to frequency speed by lambda டிஃபைன் பண்ணலாம். because speed எப்படி டிஃபைன் பண்ணலாம்? frequency by lambda. speed எப்படி டிஃபைன் பண்ணலாம்? frequency by lambda. yes not nu is equal to c by lambda. nu is equal to frequency is equal to c by lambda. so இதுல travel ஆற சவுண்டோட ஸ்பீட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? v divided by lambda. right? fundamental frequency ஆ இருக்கும்போது so the lambda ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணனும். so இத டியூப் ஓட லெந்த் நான் l ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். டியூப் ஓட லெந்த் l அப்படினா ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சி இருக்கும்போது l is equal to lambda by 2. so lambda ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? this is what is a 2l சொல்லலாமா? this is what is a fundamental frequency. f is equal to v divided by 2l. this is what is a fundamental frequency நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேவா? so இதுல fundamental frequency எப்படி கால்குலேட் பண்ணலாம்? நமக்கு இதுதான் क्वेश्चन கேட்பாங்க. இந்த டியூப் லெந்த் l ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். அப்படினா பாருங்க வேவ்ங்கிறது என்ன இப்படி ஸ்டார்ட் பண்ணி என்ன ஆகும்? இப்படி முடியணும். அப்படினா என்ன சொல்லலாம்? lambda by 4 ன்னு சொல்லலாமா? yes or no? so அப்படினா இத எடுத்துட்டேன் அப்படினா half of the length lambda is equal to lambda by 4. lambda ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? 4l ன்னு சொல்லலாம். ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சி என்ன சொல்லலாம்? v divided by lambda v divided by 4l சொல்லலாம். இதுதான் என்ன சொல்லலாம்? ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சி. so இங்க பாருங்க ஓபன் ஆர்கன் பைப்பா இருந்தா v divided by 2l is a fundamental frequency. closed organ pipe இருந்தா v divided by 4l is a fundamental frequency. yes or no? any doubt up to here? clear பசங்களா? clear பசங்களா? NCERT 11 percentage error length. yes, maximum we completed. good night sir. sorry sir, good night. okay, so I'm also take some break here. okay, so this is what is the idea. so I'm taking what is a break here. so next class I will discuss that. next session I'm starting that very important session. so we'll discuss that. so in the relation 1%. so I will complete this portion here. okay, next class we will complete next few topics. I will discuss next session I will discuss more concept. okay va? so next I may come full session. yes, 12-hour marathon by 31st might be. okay, so don't worry. so 31st la na ungalku enna explain panna poren appadina high weightage topic irukka problem ellathiyum nama discussion panna porom. very high weightage topic irukka problem ellathiyum nama discussion panna porom pasanga. so until stay tuned with us. so நாளைக்கு program மிஸ் பண்ணிராதீங்க. நிறைய பேருக்கு லீவா இருக்கும். so லீவா இருக்கும்போது நிறைய அட்டெண்ட் பண்ணுங்க. so we'll discuss.